Hello everybody, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to Physics Wala. So உங்களோட public examinations, hi Saran, hi Snolin, Anila, Ajit. Hello everybody. So உங்களோட public examination போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த public examinationல உங்களோட very first exam chemistry இல்லையா? chemistry முடிஞ்சு போச்சு. தமிழ் இருந்துச்சு, தமிழ் முடிஞ்சிருச்சு, கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு, ஃபிசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? அதான் இங்கிலீஷும் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி இல்லையா? இங்கிலீஷும் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? பேலன்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது ஜுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பாட்டனி. மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் நேற்று ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. மறுபடியும் இன்னைக்கு காலையில் 5 o'clock நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ், அதுவும் உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு. அண்ட் சைடு பை சைடு நம்மளுக்கு ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பயோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நான் பயோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா பயோ ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ்லி என்னது பயாலஜி தான் உங்களுக்கு மெயின். அதில் பயாலஜியில் ஜுவாலஜி எக்ஸாம் உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் பாட்னி எக்ஸாம் வரும். அதுக்கப்புறம் பயாலஜி பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஜுவாலஜி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பாட்டனி வரும். அதுக்கப்புறம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயாலஜி எக்ஸாம் வரும். பியோர் சயின்ஸ் இல்லை பயாலஜி எடுத்திருக்கீங்கன்னா அது உங்களுக்கு வரும். கரெக்ட் தானே? எஸ். ஸோ அது உங்களுக்கு வரும், ரைட்? ஸோ அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்? இன்னிலிருந்து ஜுவாலஜி ப்ராக்டிஸ், ஜுவாலஜி ரிவிஷன், ஜுவாலஜி சீரீஸ் அப்படின்ட்டு நம்ம கண்டினியூஸாக 3 நாளுமே ஜுவாலஜி படிக்க போகிறோம் இல்லையா? ஜுவாலஜி, ஸோ தட் உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஜுவாலஜி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவோம். இப்போ என்ன நடக்க போகுது இன்னைக்கு? இப்போ 11 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைவ் ஸ்லைட் டிலே ஆயிருச்சு, பட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த கிளாஸ் எவ்வளோ நேரம் வரைக்கும் போகும்? நைட்டு 11 o'clock வரைக்கும் போகும். 10:45 மேக்ஸிமம் 11 அது வரைக்கும் உங்களுக்கு போகும். கரெக்டா? எஸ். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என் கூட இருக்கணும். அண்ட் அது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு மறுபடியும் ஒரு செஷன் இருக்கு, நாளானிக்கு ஒரு செஷன் இருக்கு, அண்ட் பேப்பர் ப்ரெடிக்ஷன் வரைக்கும் நம்ம போவோம். என்ன பேப்பர் வரப்போகுது அப்படிங்கிறத நான் எக்ஸாக்டா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இதுதான் வரும். நான் சொல்றதுல ஒரு 80% ஆஃப் த கொஸ்டின்ஸ், 80% ஆஃப் த கொஸ்டின் இன் த சென்ஸ் அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபார்மா வரப்போகுது. அதனால கடைசி வரைக்கும் என் கூட நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஜுவாலஜி அப்படிங்கிறதுக்கான பியோர் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கான லைவ் தான் இந்த லைவ். உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. எஸ். ஸோ எஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லைவ். எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூலாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்காக தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறது இல்லையா? ஸோ வரதே எங்களோட இட்ஸ் லைக் மை டியூட்டி டு சர்வ் யூ ஆல் ஆர் ஹெல்ப் யூ ஆல் இன் யுவர் ப்ராக்ரஸ். உங்களோட வளர்ச்சிக்கு நாங்கள் ஒரு புஷ்ஷாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட எய்ம். அதுதான் இந்த சேனலோட எய்ம். கரெக்டா? ரைட். கண்டிப்பா வர கொஸ்டின் நான் என்னென்ன சொல்ல போறோம், ஓகே, என்னென்ன நம்ம பண்ண போறோம் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, டாபிக்ஸ் ஆர் கண்டென்ட் டு பி டெலிவர்டு, இதுல என்னென்ன பண்ண போறோம் இன்னைக்கு? ஓகே, 12 hours மேரத்தான்ல 12 hours மேரத்தான்ல நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்ம புக் இன்சைடு questions என்னென்ன இருக்கோ, 2 mark 3 mark 5 mark புக் இன்சைடு questions நம்ம பார்க்க போறோம். சரி, ஸ்டார்ட் பண்றதே நம்ம புக் இன்சைடு கொஸ்டின்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? புக் இன்சைடு கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்பர் 1 புக் இன்சைடு கொஸ்டின்ஸ். நம்பர் 2 நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம நம்பர் 2 பார்க்க போறது 1 mark மோஸ்ட் பாசிபிள் ஆல் ஆர் டாப் 50 MCQs, டாப் 50 MCQs நம்ம பார்க்க போறோம். என்டையர் 12 சாப்டர்ஸ்ல உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் வந்த MCQsல இருந்து டாப் 50 MCQs நம்ம அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்க போறோம்? டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். எஸ், டயக்ராம்ஸ் அண்ட் தேர் கொஸ்டின்ஸ். ஸோ டயக்ராம்ஸ்ல இருந்து டயக்ராம் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரியா? டயக்ராம் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? டயக்ராம் கொஸ்டின் பார்த்தாச்சு. வேற என்ன பண்ண போறோம்? புக் இன்சைடு. ஓகே, புக் இன்சைடு பார்த்தாச்சு. டாப் உங்களோட டேபிள்ஸ்
என்னென்ன டேபிள் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கோ, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸ் இருக்கோ, டேபிள் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கோ, அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். வேற என்ன பண்ண போறோம் நம்ம? வேற இதுல நம்ம கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ், சாப்டர் வைஸ் important MCQs 2 mark 3 mark 5 mark நம்ம பார்க்க போறோம். and ஃபைனலா கடைசியா நம்ம ஒரு மாடல் டெஸ்ட் எழுத போறோம். மாடல் டெஸ்ட் இங்க எழுத போறோம். இது எல்லாமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் எழுத போறோம். லைவ் கிளாஸ்ல ஒரு டெஸ்ட் எழுத போறோம். இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு 100 டாப் 100 क्वेश्चंस நாளைக்கு வரும். அதுக்கு அப்புறம் உங்களோட இம்பார்ட்டன்ட் என்னது கெஸ்ட் பேப்பர் மாதிரி வரும், பேப்பர் ப்ரெடிக்ஷன் வரும். இது எல்லாமே நாளைக்கு நாளானிக்கில ஷெட்யூல் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இந்த 12 மணி நேரத்துல அப்படின்னா, எவ்வளோ நம்மளால क्वेश्चंस மேக்ஸிமம் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ணுவோம். இன்னைக்கு புக்ல இருக்கிற क्वेश्चंस, ஓகே, புக் இன்சைட் இருக்க क्वेश्चंस, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். புக்ல என்னென்ன இமேजेस இருக்கு, எந்த இடத்துல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம பார்ப்போம் என்டையர் 12 சாப்டர்ஸ்க்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ரிவிஷன் அண்ட் ப்ரிப்பரேஷனுக்காக நாளைக்கு என்ன பண்ண போறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு 100 டாப் 100 क्वेश्चंस அது எப்படி எழுதலாம் அதெல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட அஜெண்டா. நைட் 11 o'clock வரைக்கும் நம்ம எல்லா விதமான क्वेश्चंस, இதுல கிரியேட்டிவ் क्वेश्चंस இருக்கு உங்களுக்கு இல்லையா, கிரியேட்டிவ் क्वेश्चंस. ஸோ இந்த புக் இன்சைட் क्वेश्चंस பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டாப் 50 MCQ பார்ப்போம். சாப்டர் வைஸ் இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இருக்குல்ல, இதுல PYQ நம்ம பார்க்க போறோம். அண்ட் கிரியேட்டிவ் क्वेश्चंஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ கிரியேட்டிவ் क्वेश्चंस நிறைய இருக்கா, அந்த கிரியேட்டிவ் क्वेश्चंஸும் நம்ம பார்க்க போறோம். சரியா? அதனால கடைசி வரைக்கும் லைவ்ல நீங்க இருங்க. அண்ட் இட் வில் பி ஆப்வியஸ்லி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணிருங்க. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், புக் இன்சைட் क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். ஸோ yes, I am fine Snowling, thank you for asking. And நீங்கலாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க chat boxல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க என்ன இந்த சேனல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூசரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க, பாருங்க நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன்னு, எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு. ஒவ்வொரு क्वेश्चनக்கும் நான் கீ பாயிண்ட்ஸ் நான் தரேன், அந்த கீ பாயிண்ட்ஸை நீங்க நோட் பண்ணிட்டே போங்க. இன்னைக்கு நீங்க கையில பென் பேப்பரோட உட்காரணும், பென் அண்ட் ஒரு நோட் புக்கோட நீங்க உட்காரணும். அண்ட் நான் சொல்ற கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கான கீ பாயிண்ட்ஸை நீங்க எழுதிட்டு போகணும். இன்னைக்கு 11 o'clock முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த நோட் புக்கை பார்க்கும்போது எல்லாமே நீங்க படிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். நீங்க 70 to 80% நீங்க வந்து ரெடி ஆயிட்டீங்க உங்க போர்டு எக்ஸாமுக்கு அப்படிங்கறத உங்களோட பிரெயின்ல ஃபிக்ஸ் ஆயிரும். 70 to 80% நீங்க ரெடி ஆயிட்டீங்க. பேலன்ஸ் 20-30% நாளானிக்கு இருக்குல்ல, அதுல நம்ம என்ன பண்ண போறோம், பேலன்ஸ் 30% கவர் பண்ணி எக்ஸாமுக்கு போகும்போது 100 out of 100 வாங்கி தான் நீங்க வெளியே வருவீங்க. கேரண்டியோட சொல்றேன். நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 100 out of 100 கேரண்டி. நான் பண்ண தப்பு, என்னோட எக்ஸாம்ல நான் பண்ண தப்பு உங்களை பண்ண விட மாட்டேன். அண்ட் என்னோட மார்க் ஒரு 4 மார்க் குறைஞ்சிருச்சு போர்டு எக்ஸாம்ல, என்னோட மார்க்ல 4 மார்க் குறைஞ்சிருக்குன்னா அந்த 4 மார்க் உங்களுக்கு குறையக்கூடாது. ஏன்னா இதுல நான் என்ன கொண்டு வந்திருக்கேன், இதுல அனாலிசிஸ்ல நான் என்ன கொண்டு வந்திருக்கேன், எது புக் இன்சைடு, எது புக் பேக். ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன பண்ண போறோம், அந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ண போறோம். எது புக் இன்சைடு இருக்கு, ஓகே, எது புக் பேக் இருக்கு, அதெல்லாமும் நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு. சரியா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணி இருங்க. அண்ட் நம்ம இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு சென்டம்க்கு கேரண்டியோட நம்ம போக போறோம். இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு 3 நாள் என் கூட டிராவல் பண்ணுங்க. சென்டம் கேரண்டீட் 100% உங்களுக்கு சென்டம் கிடைக்கும். நீங்க நான் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம விட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். சரியா? 70 out of 70. எஸ், அதுக்கு தான் நான் இந்த செஷன். தேவி 70 out of 70 நீங்க ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க கடைசி வரைக்கும் என்னோட இந்த லைவ் நீங்க பாருங்க. நாளைக்கு நாளானிக்கும் என் கூட ஜாயின் பண்ணுங்க. அண்ட் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு வரைக்கும் நம்ம கூட இருப்போம். கரெக்டா? ஸோ அன்னைக்கு வரைக்கும் என் கூட இருந்தீங்கன்னா 70 out of 70 நான் எப்படி வாங்குறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களே கான்ஃபிடென்ட்டா 70 out of 70 வாங்கிடுவேன் தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே போவீங்க. தட் இஸ் கேரண்டீட் ஃபார் ஷியோர். சரியா சார்? நான் ஃபர்ஸ்ட் டைம்
ஐ வாட்ச் த லைவ் ஃபுல் மார்க் எடுக்கலாமா நீங்க சொல்ற கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எடுத்துடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பார்த்தாலும் சரி, நான் சொல்றது என் கூட கடைசி வரைக்கும் நீங்க தமிழ் இருந்தீங்கன்னா, தமிழ் கனி கடைசி வரைக்கும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்கிடலாம், சென்டம் எடுத்துடலாம், கேரண்டியா சென்டம் எடுத்துடலாம். சரியா? ஸோ இந்த கடைசி 3 நாள்ல சென்டம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நான் சொல்றத செய்யுங்க. நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் நோட்ஸ் அதை அப்பப்பவே எழுதி அப்பப்பவே படிச்சிருங்க. கண்டிப்பா சென்டம் எடுத்துடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுப்போம். 10 to 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் டாப் 50 MCQ பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுப்போம். சரியா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு லஞ்ச் டைம் வந்துடும். லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இது எல்லாமே கவர் பண்ண போறோம். சரியா? இதெல்லாமே கவர் பண்ண போறோம். சரியா? கிளியரா? ரைட்? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? இப்போ உங்க கையில என்ன வேணும்? இஸ் திஸ் ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், திஸ் இஸ் ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூவாலஜி செஷன் இல்லையா? இது என்னது? பியூர் சயின்ஸ் ஜூவாலஜி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நெருங்கிருச்சு. கரெக்ட் தானே? 17ஆம் தேதி எக்ஸாமா பியூர் சயின்ஸ் ஜூவாலஜிக்கு. அதுக்கான லைவ் தான் இந்த லைவ். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ உங்க கையில என்ன இருக்கணும்? உங்க கையில ஒரு நோட் புக் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா, ரொம்ப சந்தோஷம். ஸோ கடைசி வரைக்கும் இருங்க, கண்டிப்பா நீங்க சென்டம் எடுத்துடலாம். நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஏன்னா எனக்கு மோர் தென் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டீச்சிங் போர்டு எக்ஸாம். போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சென்டம் எத்தனையோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எடுத்திருக்காங்க. காரணம் என்ன? நான் சொல்றதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களும் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க சென்டம் எடுத்துடலாம். சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உங்க புக் எடுத்துக்கோங்க. புக் மீன்ஸ் உங்களோட டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. சைடில் வச்சுக்கோங்க ஓரமா. அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, கொஞ்சம் சைடில் வச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு தேவையானது ஒரு நோட் புக். அந்த நோட் புக்கில் ஜுவாலஜின்னு போட்டு தெய்வமே உங்கள் என்ன தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வமோட பேரை நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. கையில் ஒரு பென் இருக்கணும். அண்ட் பெண்ணை வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் புக் இன்சைட் கொஸ்டின். புக் இன்சைட் கொஸ்டின்ல நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின் இருக்கு இல்லையா? புக் இன்சைட் கொஸ்டின்ல என்ன இருக்கு? நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின்ல நான் சொல்ற கொஸ்டின், நான் கொடுக்குற கொஸ்டின் அண்ட் அதுக்கான நோட்ஸ், கீ டேர்ம்ஸ், கீ நோட்ஸ் நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிட்டே போங்க. பயோ சிஏ ஸ்டூடெண்ட், கேன் ஐ வாட்ச் திஸ்? பட் ஐ ஹேட் 23 எக்ஸாம் ஒன்லி. நோ ப்ராப்ளம், நீங்க பார்க்கலாம். சிலபஸ் எல்லாமே ஒண்ணுதான், பேட்டர்ன் மட்டும்தான் வேற கண்ணா. பேட்டர்ன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், மற்றபடி சிலபஸ் எல்லாமே ஒண்ணுதான். அதனால நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். சரியா? உங்களோட கொஸ்டினோட வெயிட்டேஜ் மட்டும்தான் கம்மி. சரியா? பட் எல்லாமே கண்டென்ட் எல்லாமே சேம் தான். ஒரு சில கண்டென்ட் மாறும், ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மாறும், கொஞ்சம் லெவல் ஆஃப் கொஸ்டின் மாறும். பயோஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் லெவல் இருக்கும், லெவல் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் லெவல் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். சரியா? பாசிட்டிவ் வைப் அதுதான்டா நம்மளுக்கு வேணும். சி, பாசிட்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு லட்சியத்தையும் அடைய முடியும். நம்மளால முடியாதுன்னே சொல்லிட்டு இருந்தா கடைசியில நம்மளுக்கு முடியாது. ஏன்னா நம்ம சொல்ற இந்த டங் இருக்கு பாத்தீங்களா? இந்த டங் வந்து பிரெயின் ரொம்ப இந்த டங்குக்கும் பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நம்ம வார்த்தையில என்ன சொல்றோமோ அது பிரெயின் அது உண்மை நம்பிரும். பிகாஸ் பிரெயின் திஸ் டாப் கம்பார்ட்மெண்ட் இது என்ன தெரியுமா? ஒரு முட்டாள். நம்ம சொல்றதை கேட்கும், அவ்வளவுதான். இதுக்கு சொந்த அறிவெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேனோ அது உண்மைன்னு நினைச்சு அது வேலை செய்யும். அதுதான் என்னோட பிரெயின், உங்களோட பிரெயின், எல்லாத்தோட பிரெயின். அப்போ நீங்க முடியாதுன்னு சொன்னா பிரெயினுக்கு என்ன தோணும்? முடியாதுன்னு தோணும். அதே முடியும், சென்டம் எடுத்துடலாம்னு சொன்னா கண்டிப்பா பிரெயினுக்கு என்ன சொல்லுவோம்? சென்டம் எடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எனர்ஜி, அதுக்கேற்ற மாதிரி அதோட ஆரா அது கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம லட்சியத்தை அடைஞ்சிருவோம். புரிஞ்சுதா? ஓகே, சரி, ஷூர், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, பியூர் சயின்ஸ், பயோ சயின்ஸ், நீங்க உங்களுக்கு இந்த பாருங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க பார்க்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல நான் சொல்றது எதுவும் இல்லை. ஓகே, எஸ், இம்பார்ட்டன்ட் 2 marks கொஸ்டின் இருக்கு, இம்பார்ட்டன்ட் 3 mark கொஸ்டின், 5 mark கொஸ்டின் எல்லாமே இருக்கு. இது புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் ஆக்கனா. ஏன்னா நீங்க பேப்பர் அனாலிசிஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பேப்பர் அனாலிசிஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கடைசி நாளோட எண்டில் பேப்பர் அனாலிசிஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பேப்பர் அனாலிசிஸ் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க புக் இன்சைட் கொஸ்டின்ஸ். நேத்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சார் எல்லாமே பேப்பர் டிஃபிகல்ட்டா இருக்கு, இப்போ ஜுவாலஜி பாட்னியில தான் ஸ்கோர் என்னால ஏற்ற முடியும், இன்னும் இது வரைக்கும் எல்லாமே ரொம்ப மோசமா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க.
காரணம் என்ன? அவங்க புக் பேக் ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க? புக் பேக் உங்க ஹாஃப் இயர் குவார்டர்லி எக்ஸாமா புக் பேக் கொஸ்டின் கொடுத்துறாங்க, ஹாஃப் இயர்லி எக்ஸாமா புக் பேக் கொஸ்டின் கொடுத்துறாங்க, எல்லாமே புக் பேக் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. புக் பேக் கொஸ்டின் கொடுத்து புக் செம்மையா மார்க் வாங்குறேன், 70க்கு நான் 68 வாங்கிட்டேன், 70க்கு நான் 69 வாங்கிட்டேன், 70 out of 70 வாங்கிட்டேன், செம ஜாலி சந்தோஷம், ஃபுல் மார்க், அவ்வளவுதான், ஓடலையும் சென்டம் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுத்துட்டாங்க. அண்ட் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல நீங்க அதே மாதிரி தான், நீங்க அதே மாதிரி படிச்சுட்டு நீங்க எப்படி குவார்டர்லி ஹாஃப் இயர்லிக்கு படிச்சீங்களோ அதே மாதிரி படிச்சுட்டு நீங்க போர்டு எக்ஸாமுக்கு போனீங்க. போர்டு எக்ஸாமுக்கு போயிட்டு அங்க பார்த்தோன்னா ஐயோ டிஃப்ரெண்ட் ஷாக், என்னடா பேப்பர் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட் வந்திருக்கும். ஓகே, அப்படி தாட் வந்திருக்கு. லெசன் மென்ஷன் பண்ணி, சரி நான் உங்களுக்கு லெசன் மென்ஷன் பண்ணியும் நான் சொல்றேன். சாப்டர் வைஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் தனியா இருக்கு, ஒரு செஷன் சாப்டர் வைஸும் தனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஓவராலா கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நம்ம சாப்டர் வைஸ் நம்ம போகலாம். சரியா, ஓவராலா கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நம்ம சாப்டர் வைஸ் போகலாம். ஓகே, ஓவரால், அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ல என்னென்ன இருக்குன்னு தனியா நம்ம சாப்டர் வைஸும் போகலாம். சரியா, நோ வரிஸ். ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் புக் இன்சைட் படிங்க. எஸ் நான் கண்டிப்பா சொல்லியிருக்கேன், நான் புக் இன்சைட் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போவும் சொல்றேன், புக் இன்சைட் கொஸ்டின் வரும். ஏன்னா நான் சும்மா சொல்லல, நான் 2025 மார்ச் 2024 23 பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து எது புக் பேக் எது புக் இன்சைடுன்னு ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். சரியா, டே இது பியூர் சயின்ஸுக்கு தான்டா, டே இது பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு தான் இந்த செஷனு. சரியா, இது என்னது? பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு தான் இந்த செஷன். ஓகே, ஸோ பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி அதுக்கு தான் இந்த செஷன். புரிஞ்சுதா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? டிஃபைன் ரீஜெனரேஷன், மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ். டிஃபைன் ரீஜெனரேஷன் எது? ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் சாப்டர். Okay, yes, important inside questions. Yes, sir, my teachers too trained to handle book inside questions. Oh, very nice, very nice, very nice. Okay. Define regeneration, mention its types. Regeneration na enna, அதோட டைப்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இப்போ ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன? ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது ஒரு எப்படி எழுதுவீங்க? ஒரு ஏசெக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எழுதுவீங்க. கரெக்டா? ஏசெக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கணும். ரீஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏசெக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கணும். சரியா? கரெக்ட். அதோட என்னென்ன டைப்ஸ் இருக்கு? 2 டைப்ஸ் இருக்கு. கரெக்டா? என்ன டைப்ஸ் இருக்கு? 2 டைப்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. எஸ், வெரி குட். ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன், அதுதான் டைப் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன். ஓகே, ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன். ரெண்டாவது என்னது? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ரெண்டாவது என்னது? ஆன்சர் பண்ணுங்க. மார்பலாக்சிஸா? இஸ் இட் ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன்? வெரி நைஸ். சரியா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு டைப் ஆஃப் ரீஜெனரேஷன். ரெண்டாவது என்னது? ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது நம்ம கிட்ட நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஒரு தனி ஃபேக்டர், ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஒரு ஐடியான்னு சொல்றோம், இல்லை நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பிளான். ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ல என்ன டைப் ஆஃப் 2 மார்க் கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா ரிப்பேரேட்டிவ். வெரி குட், வெரி குட், வெரி குட். ரிப்பேரேட்டிவ் ரீஜெனரேஷன். ஓகே, ரிப்பேரேட்டிவ் ரீஜெனரேஷன், எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ரெண்டு வார்த்தை என்ன எழுதணும்? ஏசெக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஏசெக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன ஆட் பண்ணும்? In this type of regeneration, the lost body parts regenerated again. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டைப்ஸ். ஸோ இதுக்கு ஒரு மார்க். ஓகே, lost body parts are regenerated. இது என்னது? ரீஜெனரேட்டட். இது என்னது? இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க அண்ட் இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, 2 மார்க் கொடுப்பாங்க. நீங்க இந்த ரெஸ்டோரேட்டிவ் அண்ட் ரிப்பேரேட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைப்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, நீ டைப்ஸ் எழுதினாலே போதும். சரியா, டைப்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, நீங்க என்ன பண்ணா போதும், டைப்ஸ் எழுதினா உங்களுக்கு போதும். சரியா, ரைட். ரெண்டாவது கொஸ்டின் என்னது? மென்ஷன் த டிஃபரண்ட் மோட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இது என்னது? ரீப்ரொடக்ஷன் இன் எக்ஸாம்பிள்ஸ். எஸ், எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா ஒரு எக்ஸ்ட்ரா சுகர் பாயிண்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா ஒரு சுகர் பாயிண்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன எழுதுனா?
நம்பர் 1 பிளனேரியா எக்ஸாம்பிள் எழுதலாம். ரெண்டாவது என்ன எழுதலாம்? லிசார்டோட டெய்ல் எக்ஸாம்பிள். வெரி நைஸ். எஸ், கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும். நான் சொல்ற கொஸ்டின் எழுதிக்கோங்க. பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிரும். பட் ஸ்க்ரீன்லேயே மொபைல்லையே படிக்க சொல்லி வீட்டில் அவ்வளோ ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா நீங்கள் பெட்டர் என்னது தெரியுமா, நான் சொல்கிறத நீங்கள் எழுதி பார்த்துருங்க. எழுதுனீங்கன்னா பிரெயினில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக தெரியுது, கொஸ்டின் எழுதிக்கோங்க. அதுக்கான ஷார்ட் ஆன்சர் நீங்கள் எழுதிக்கோங்க. சரி, என்ன பண்ணிக்கோங்க, ஷார்ட் ஆன்சர் எழுதிக்கோங்க. இந்த நான் கொடுக்கறது ஷார்ட் ஆன்சர் தான் கொடுக்குறேன். இந்த வேர்ட்ஸ் கண்டிப்பா உங்களோட பேப்பர்ல இருக்கணும். சரியா, கன்ஃபார்மா உங்க பேப்பர்ல இருக்கணும். அதை தவிர சரியா, கன்ஃபார்ம் என்ன இருக்கணும், பேப்பர்ல இருக்கணும். அதை தவிர நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதுல ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இது இருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரியா, அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இது எங்கிருந்து வந்திருக்கு? ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். சரியா, அப்ப என்னது இது? டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா அதுல என்னென்ன மோட் இருக்கு? ஃபர்ஸ்ட் மென்ஷன், வெறும் மென்ஷன் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா டீட்டெயிலாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரியா, வெறும் மென்ஷன் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? நம்மளோட ஃபிஷன், பைனரி அண்ட் மல்டிபிள் ஃபிஷன். தனித்தனி எழுதினாலும் சரி. சரியா, பைனரி அண்ட் மல்டிபிள் ஃபிஷன். அதுக்கப்புறம் வேற என்ன வரும் இதுல? பிராக்மெண்டேஷன், பிராக்மெண்டேஷன். அதுக்கப்புறம் என்ன வரும்? பட்டிங் இல்லையா, என்ன வரும்? பட்டிங். அதுக்கப்புறம் என்ன வரும்? பட்டிங் வரும். வேற என்ன வரும்? பட்டிங். தென் ரீஜெனரேஷன். வேற என்ன வரும்? ஸ்போர் ஃபார்மேஷன். கரெக்டா, ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர் ஃபார்மேஷன் போதும் இல்லையா? இவ்வளவு எழுதினாலே நம்மளுக்கு போதும், உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிரும். ரைட்? எஸ். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இதுதான் இதோட ஆன்சர். ரைட். வேற என்ன? ஏதாவது ஜெம்யூல் ஃபார்மேஷன் எழுதினாலும் நீங்க ஜெம்யூல் ஃபார்மேஷன் எழுதிக்கலாம். ஜெம்யூல் ஃபார்மேஷன், ஜெம்யூல் ஃபார்மேஷன் அது ஒன்று எழுதணும்னா நீங்க எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரியா, ஜெம்யூல் ஃபார்மேஷன். சரி, அடுத்தது மூணாவது என்னது? டிஃபைன் கான்ஜுகேஷன். டிஃபைன் கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேஷன்னா என்ன? ஷார்ட்கட்ல சொன்னா டெம்பரரி யூனியன் ஆஃப், டெம்பரரி யூனியன் ஆஃப் 2 ஆர்கானிசம்ஸ் இல்லையா? டெம்பரரி யூனியன் ஆஃப் வாட்? 2 ஆர்கானிசம். இப்போ பாக்டீரியா இருக்குன்னா பாக்டீரியா 2 சேருது, கான்ஜுகேஷன்னா 1 சேர்றது. ஸோ 2 ஆர்கானிசம்ஸ் இப்படி எழுதலாம். ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல்ஸ். இது நீங்க எழுதணும். சரியா, இது நீங்க எழுதணும். டிஃபைன் கான்ஜுகேஷன், தட் இஸ் temporary union of 2 organisms or exchange of genetic materials. சரியா? எக்ஸாம்பிள், எஸ். அப்பா பொண்ணு நீங்க சொல்றது கரெக்ட் தான், பாராமீசியம். நீங்க எக்ஸாம்பிளா இங்க எழுதலாம். எஸ், எக்ஸாம்பிள் என்னது? பாராமீசியம். எக்ஸாம்பிள், எஸ், பாராமீசியம். சரியா, பாராமீசியம் அதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஓகே, கவலைப்படாதீங்க. இந்த நோட்ஸ் இங்கேயே தான் இருக்க போது, வேற எங்கேயும் போக போறது கிடையாது. இந்த நோட்ஸ் இங்கேயே தான் இருக்க போது, வேற எங்கேயும் போக போறது கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதனால நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஆர் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பிடிஎஃப் பார்த்துக்கிறேன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அதிகமாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. பாராமீசியம் இஸ் ஃபைன், ஒரு எக்ஸாம்பிள் போதும் நம்மளுக்கு. எஸ், பாக்டீரியாவும் கான்ஜுகேஷன் பண்ணும். எஸ், பாக்டீரியாவும் கான்ஜுகேஷன் பண்ணும். நீங்க பாக்டீரியான்னு எழுதிக்கலாம், அதுவும் எழுதலாம். பாராமீசியமும் எழுதிக்கலாம். சரியா, ரைட். அடுத்தது ஹயாலுரோனிடேஸ் அப்படின்னா என்ன? இப்ப ஹயாலுரோனிடேஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர். என்ன சாப்டர்? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர். ரைட். அப்போ
அப்போ என்ன பண்ணலாம்? சரி, இதெல்லாம் காப்பி பண்ணிட்டீங்க. இதெல்லாம் காப்பி பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட். இது காப்பி பண்ணிட்டீங்களா? இதை காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ், இதை காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே 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 ரைட். சரி, அடுத்து என்னது? நம்மளோட ஹயாலுரோனிடேஸ் என்னது? இது என்ன சாப்டர்? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர். கரெக்டா? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். சரி, அப்போ அந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல ஹயாலுரோனிடேஸ் அப்படிங்கிறது, டேஸ் அப்படின்னு வந்தாலே இட் இஸ் அன் என்சைம். இட் இஸ் அன் என்சைம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிட்டீங்கன்னா பெஸ்ட் பாயிண்ட். ஏன்னா ஏஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கிறனால, ஏஸ் அப்படிங்கிற சஃபிக்ஸ் இருக்கிறனால, ஏஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு சஃபிக்ஸ். கரெக்டா? ஸோ ஏஸ் அப்படிங்கிற சஃபிக்ஸ் இருக்கிறனால அது என்னது? அது ஒரு என்சைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? கரெக்ட். அதுக்கப்புறம் என்னது? present in acrosome. Present in the acrosome of the sperm. ஆக்ரோசோம்னா என்ன? தலை. கரெக்டா? இப்போ இது ஹெட் அப்படின்னா இதுக்கு மேல ஒரு கேப் மாதிரி இருக்கும். கரெக்டா? கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப் தான் என்னது? இந்த கேப்குள்ள என்ன இருக்கும்? ஹயாலுரோனிடேஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? ஹயாலுரோனிடேஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? அதுதான் அந்த என்சைம். ஓகே, ரைட். சரி, அடுத்த என்ன பாயிண்ட் எழுதலாம்? லாஸ்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது? helps sperm in the penetration of ovum during fertilization. இது எல்லாமே சிம்பிள் டேர்ம்ஸா நான் கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? சிம்பிள் டேர்மா கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அதனால நீங்க சிம்பிள் டேர்ம் தான், சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ், சிம்பிள் டேர்ம் அண்ட் சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கொடுத்துட்டு இருக்கேன். அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சென்டம் எடுத்துடலாம். நீங்க இதை நம்ம பிரெயின்ல வச்சுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்காது. புரிஞ்சுதா? எஸ், ரைட். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இந்த 3 பாயிண்ட் எழுதிங்கன்னா 2 மார்க் கொடுக்கறதுல அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா 2 பாயிண்ட் எழுதினாலே 2 மார்க். சரியா? 2 பாயிண்ட் எழுதினாலே 2 மார்க். இங்க எவ்வளவு பாயிண்ட் எழுதிருக்கீங்க? 3 பாயிண்ட் எழுதிருக்கீங்க, பிரேக் பண்ணி. ஸோ கண்டிப்பா 2 மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா? கண்டிப்பா 2 மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, அடுத்தது என்னது? டிஃபைன் மீசோவேரியம். மீசோவேரியம்னா என்ன? இது என்னது? அகெயின் இது நம்மளோட எதோட சாப்டர்? நம்மளோட ஹியூமன் ரீப்ரொடக்ஷனோட சாப்டர். ஹியூமன் ரீப்ரொடக்ஷனோட क्वेश्चन மீசோவேரியம். கரெக்ட்டா? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். என்ன ஆன்சர் வரும் மீசோவேரியம்ல? மீசோவேரியம் அப்படிங்கிறது, சரி, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நான் இங்க எழுதுறேன். மீசோவேரியம், இட் இஸ் a peritoneal fold. It is a peritoneal fold. மீசோவேரியம் அப்படிங்கிறது நம்ம ஓவரி படிக்கும் போது மீசோவேரியம் படிப்பீங்க. கரெக்ட்டா? ஓவரி படிக்கும் போது மீசோவேரியம் படிப்பீங்க. ஓகே, peritoneal fold or the broad ligament ன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? broad ligament. இது எது கூட அட்டாச் ஆயிருக்கும்? ligament attaches the ovary with the walls of pelvic cavity. Yes, correct. Walls of the pelvic cavity. இதுதான் நம்மளோட ஆன்சர். walls of the pelvic cavity. Okay, it is a peritoneal fold or the broad ligament attaches the ovary with the walls of the pelvic cavity. நம்ம pelvic cavity, pelvis region இருக்கும்ல, அந்த pelvis regionோட பின்னாடி இருக்கிற அந்த வால்ல அட்டாச் பண்றதுக்கு எப்பவுமே ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனோ இல்ல டிஷ்யூ அட்டாச் ஆகும்போது, ஒரு இன்னொரு ஆர்கன் அட்டாச் பண்ணும்போது இடையில கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும், அதை ஹோல்ட் பண்றதுக்காக. ஸோ லிகமெண்ட் அப்படிங்கிறது என்னது? ப்ராட் லிகமெண்ட் ஆர் இந்த மீசோவேரியம், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்னது? கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்ட் பண்றதுக்காக நம்ம ஓவரிய பின்னாடி பெல்விஸ் ரீஜன்ல இருக்கிற அந்த வால், பேக் வால்,
அது கூட அட்டாச் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இருக்கிற இந்த ரூம் தான் பெல்விக் கேவிட்டின்னு வைங்க, பின்னாடி இருக்கிற வால் ஒரு வால், இங்க தான் நான் தான் என்னது ஓவரி. ஸோ நான் இது கூட அட்டாச் பண்ணணும்னா எனக்கும் இந்த செவருக்கும் இடையில ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கிறது. சரியா? ஹவு மெனி கொஸ்டின்ஸா? அது முக்கியம் கிடையாது. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? புக் இன்சைடு கொஸ்டின்ஸ் 50 to 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ கொஸ்டின் இருக்கு, நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு கொஸ்டின் நம்பர் கவுண்ட் பண்ணக்கூடாது. சென்டம் வேணுமா? அப்போ கொஸ்டின் நம்பரை கவுண்ட் பண்ணாதீங்க. சரியா? சென்டம் வேணும்னா கொஸ்டின் நம்பரை கவுண்ட் பண்ணாதீங்க. சென்டம் வேண்டாம், பாஸ் பண்ணா போதுன்னா அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பரை கவுண்ட் பண்ணுங்க. இந்த லெக்சர், இந்த லைவ், இந்த கிளாஸ் சென்டம் எடுக்கிறதுக்காக. சென்டம் ஆர் நீங்க ஆவரேஜா இருக்கீங்கன்னா, நான் எனக்கு 90க்கு மேல போகுதுன்னா இந்த லெக்சர் உங்களுக்கு சூட்டபிள். நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னா இந்நேரம் நீங்க ஸ்கூல்லயே உங்களுக்கு அதுக்காக ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. சரியா? கரெக்டா? சென்டம் வாங்கணுமா இந்த லைவ் லெக்சர்ல கொஸ்டின் நம்பர் கேட்காதீங்க, கடைசி வரைக்கும் இருக்க, கண்டிப்பா நீங்க எடுத்துடலாம். சரியா? அடுத்த கேள்வி என்னது? LH சர்ஜ். இது என்னது? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான். LH சர்ஜ் என்னது? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான். சரியா? சரி, நீங்க கேக்குறீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் சொல்லிடுறேன். டோட்டல் 65 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டல் எவ்வளவு கொஸ்டின் இருக்கு? 65 2 மார்க் இருக்கு. 65 2 மார்க் கொஸ்டின். எஸ் 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 கம்பல்சரி கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டா கேக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எஸ் ஆர் நோ? கம்பல்சரி கொஸ்டின் என்ன பண்றாங்க? ரொம்ப டிஃபிகல்ட்டா. அதுக்கப்புறம் 3 மார்க் வரும். 3 மார்க் கொஸ்டின், அதுக்கப்புறம் 5 மார்க். ஒரு 33 3 மார்க் கொஸ்டின் இருக்கு அண்ட் 26 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. சரியா? கம்பல்சரி கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டா கேக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் கவலையே படாதீங்க, நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இதுல இருந்தா தான் வரும், இதுல இருந்து தான் வரும். சரியா? அண்ட் சப்போஸ் இதே சேம் கொஸ்டின் வராம இருந்தாலும் நீங்க இப்ப இதை படிச்சிட்டீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் ஆன்சர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில சரக்கு வந்துடும். சரியா? மண்டையில என்ன வந்துடும்? அந்த மூளை, மண்டையில அந்த அறிவு, அந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைச்சிரும். புரிஞ்சுதா? கஷ்டமா தெரியாது. ரைட்? எஸ். புக் பேக் கொஸ்டினும் இருக்கு. நான் புக் பேக் கொஸ்டினும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் புக் இன்சைடு கொஸ்டின் பார்க்கணும். ஏன்னா அதுல இருந்து தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். எது பிரச்சனையோ அது ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்துட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாததெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்ல. புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். புக் பேக் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். சரியா? புக் பேக் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். ஆன்சரோட நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் ஆன்சர் எழுத போறது கிடையாது. என்ன எக்ஸாக்ட் ஆன்சரும் நான் கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். சரியா? கவலைப்படாத கீர்த்தனா, கவலையே படாத. பயாலஜி அப்படி இருக்க போறதில்ல, ஜுவாலஜி அப்படி இருக்க போறதில்ல. ஏன்னா ஜுவாலஜியில நம்ம பண்ண தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட எய்ம். உங்களோட நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அது எல்லாம் அந்த தப்பை, அந்த டிஃபிகல்ட்டியை இப்படி சொல்றதுக்குள்ள அந்த டிஃபிகல்ட்டி காணாம போயிடணும். அதுதான் என்னோட எய்ம், அதுதான் என்னோட கோல், அதுதான் இந்த லைவோட கோல். சரியா? ஸோ கவலைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஈஸியா தான் இருக்கும் பேப்பர், கேரண்டீடு. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின், டிஃபைன் LH சர்ஜ். LH சர்ஜ்னா என்ன? ஸோ LH சர்ஜ் அப்படின்னா வாட் இஸ் LH சர்ஜ்? இது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான். இது என்னது? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். அப்போ கொஸ்டின் நம்பர் 6 ஓட என்ன ஆன்சர் வரும்? LH சர்ஜ் சடன் இன்க்ரீஸ் in the hormone, sudden increase in luteinizing hormone. Sudden increase of கூட எழுதிக்கலாம். luteinizing hormone. Sudden increase of luteinizing hormone. ஓகே, இதுதான் என்னது? LH சர்ஜ். இப்படி சும்மா எழுதக்கூடாது, அப்ப என்ன எழுதலாம்? டியூ டு, ரீசன் எழுதலாம். என்ன எழுதலாம்? இட் இஸ் டியூ டு த ப்ராசஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு ஓவுலேஷன் பண்ணணும் இல்லையா? டியூ டு த ட்ரிகர். ஓகே, டியூ டு ட்ரிகர் ஆஃப் ஓவுலேஷன். இந்த இடத்துல எதனால வரும் இந்த ட்ரிகர்? பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். இன்னொரு பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணனும்னா ஆட் பண்ணிக்கலாம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஓவுலேஷன். ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஓவுலேஷன்.
or it leads to ovulation அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சது 2 மார்க் क्वेश्चन guaranteed சரியா it leads to ovulation 2 மார்க் क्वेश्चन guaranteed புரிஞ்சிருச்சா புரியுதா நான் சொல்றது புரியுதா மேக்ஸ் லைவ் இப்போதான் முடிஞ்சிருக்கு மறுபடியும் லைவ் வரும் நான் முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு தான் இனிமேல் மேக்ஸ் நெக்ஸ்ட் மேக்ஸ் லைவ் நாளைக்கு தான் சரி இனி நாளைக்கு தான் மேக்ஸ் லைவ் நாளைக்கு காலையில 5 மணிக்கா 4 மணிக்கா ஐ எம் நாட் ஷூர் நாளைக்கு தான் நெக்ஸ்ட் லைவ் ஓகே சரி அடுத்த क्वेश्चन என்னது டிஃபைன் கொலஸ்ட்ராம் நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன டிஃபைன் கொலஸ்ட்ராம் இது என்னது டிஃபைன் கொலஸ்ட்ராம் கொலஸ்ட்ராம் அப்படின்னா என்ன வெரி இம்பார்ட்டன்ட் கொலஸ்ட்ராம் அப்படிங்கிறது இனிஷியல் ஃபர்ஸ்ட் yellowish milk secreted after childbirth கரெக்டா ஃபர்ஸ்ட் yellowish milk சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் செக்ரீட் பண்ற முதல் yellowish milk இதுதான் என்னது நம்மளோட கொலஸ்ட்ராம் சரி அதுக்கப்புறம் வேற என்னது வேற it is rich in antibody IgA it is rich in antibody IgA இங்க அதிகமா இருக்கும் சரி IgA ஓட செக்ரீஷன் இங்க அதிகமா இருக்கும் சரி அடுத்தது என்னது அடுத்தது it is rich in antibody IgA it helps in the immunity of the fetus அவ்வளவுதான் ஓகே அவ்வளவுதான் it has no sugar or no glucose or நம்ம என்ன எழுதலாம் fat no it has almost zero fats but more nutrition content அதிகமா இருக்கும் ஆனா fat இருக்காது less lactose ஓகே fat தான் சரியா நம்ம fat zero கிட்டத்தட்ட zero amount of fat இருக்குன்னு சொல்லுங்க இதுல fat இருக்காது சரியா பட் நம்ம ஜீரோன்னு எழுதாம நம்ம ஆல்மோஸ்ட் ஜீரோ ஃபேட் ஆல்மோஸ்ட் எழுதி இருக்கோம் சரியா ஆல்மோஸ்ட் ஜீரோ ஃபேட்னு எழுதலாம் நம்ம ஸோ ரொம்ப முக்கியம் நம்ம இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம 3 மார்க் 5 மார்க் வரும்போது இன்னும் நிறைய பாயிண்ட் ஆட் பண்ணலாம் நீங்க இதுல ஏதோ 2 பாயிண்ட் எழுதினாலே போதும் உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிரும் ஸோ இந்த கடைசி இந்த 2 பாயிண்ட் கூட நீங்க எழுதாம விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எஸ் இதை வந்து நம்ம 5 மார்க்ல சப்போஸ் கேட்டாங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ராம் ஒரு பெனிஃபிட் ஆஃப் கொலஸ்ட்ராம் 3 மார்க்ல கேட்டாங்கன்னா நம்ம இனி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம் பட் 2 மார்க்குக்கு இது எழுதுனா போதும் சரியா ரைட் அடுத்தது என்னது வாட் இஸ் ஓவியூலேஷன் ஓகே क्वेश्चन நம்பர் 8 வாட் இஸ் ஓவியூலேஷன் very simple the process of release of ovum from the ovary is called ovulation கரெக்டா ரைட் இதுதான் இது நம்மளோட ovulation கரெக்ட் சரி அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுவீங்க வாட் இஸ் செகண்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுவீங்க it is due to LH surge okay from the ovary or ovary க்கு பதிலா Graafian follicle எழுதிக்கலாம் இங்க இந்த இடத்துல Graafian follicles அப்படினு எழுதலாம் Graafian follicles clear-ஆ so it is due to LH surge so இதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம எழுதலாம் ஓகே clear புரிஞ்சிச்சா எழுதியாச்சா அடுத்தது என்னது what is let down reflex அடுத்தது என்னது what is let down reflex அப்படினா என்ன நம்மளோட 9th question ஆன்சர் என்ன இந்த இடத்துல எழுதுறேன் 9th question let down reflex let down னா
செக்ரீட் பண்றது, கீழே போடுறதுன்னு வைங்க. சரி, கீழே போடுறது, let it down, கீழே விடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரீப்ரொடக்ஷன் சாப்டர் தான். இது என்னது, இது எல்லாமே ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். மார்க் பண்றது எல்லாமே என்னது, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான். சரியா? லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது it is the process of release of milk from the mammary gland, mammary gland ல இருந்து milk release ஆகிறது தான் oxytocin causes the left down கிடையாது கண்ணா, அது let down. சரி, மேபி அது டைப்பிங்ல பிரச்சனை இருந்திருக்கலாம். let down reflects actual ejection of milk from alveoli of the mammary gland. Yes, so it is the process of release of milk from the mammary gland. Okay, it is due to the secretion of a hormone oxytocin. இந்த பாயிண்ட வேற விதமாவும் எழுதலாம். it is due to, or இப்படி எழுதலாம், it is due to எழுதாம oxytocin hormone is responsible for this reflex. இப்படி கூட எழுதிக்கலாம். சரி, oxytocin hormone is responsible for this reflex. இப்படி எழுதலாம், or it is due to the secretion of hormone oxytocin அப்படின்னு கூட எழுதலாம். சரியா? கிளியரா? yes, oxytocin causes the let down reflex. இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். so it's up to you. மெயின் என்னது, oxytocin hormone. ரெண்டாவது என்னது, ரெண்டாவது mammary gland ல இருந்து release of milk. இதுதான் இந்த இடத்துல மெயின். அதை தவிர முன்னாடி வாங்க வர என்னது, முன்னாடி ஒரு அலங்காரம் பண்றதெல்லாம் நீங்க நல்லாவே பண்றீங்க, நல்லாவே பண்ணுவீங்க. சரியா? ஸோ அலங்காரம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அலங்காரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பதில் ரொம்ப அலங்கரித்த முறையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? சரி, அடுத்தது டிஃபைன் பர்த் கண்ட்ரோல். பர்த் கண்ட்ரோல்னா என்ன? இது என்ன சாப்டர்? நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர். கரெக்டா? ஸோ நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர் அடுத்தது. இதெல்லாமே காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். இது ஆன்சர்ஸ் காப்பி பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம், ஃபாஸ்ட்டாக டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? லேட் பண்ண வேண்டாம். நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக டக்குன்னு தம்ஸ் அப் கொடுங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக. கமான். எஸ். நான் எனக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ, எங்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜியோட நீங்க கடைசி வரைக்கும் எங்கூட இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க. சரியா? ஏன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கன்னா துரோகம் உங்களுக்கே நீங்களே பண்ற மாதிரி. அதனால தயவுசெய்து அதை பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் இருப்பீங்க நம்புறேன். எஸ், தேங்க்யூ. எஸ் எழுதிட்டீங்க. வெரி குட். சரி, ஆல் ரைட். அடுத்தது நெக்ஸ்ட். அடுத்த கேள்வி என்னது? பர்த் கண்ட்ரோல். இது என்னது? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். சரியா? question number 10, reproductive health, define birth control. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? it is a process of voluntary or intentional birth control. Okay, intentional prevention of pregnancy. Intentional prevention of pregnancy. நீ மேக்ஸ் ஸ்டூடெண்ட், பட் என்னோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக உட்காந்துருக்கியா, இல்லை என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்துருக்கியா? ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் உட்காரு. ஆனா மேத்தமெட்டிக்ஸ் உனக்கு எக்ஸாம்.
நீ ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். சரியா? நீ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்னா மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். நம்ம மேக்ஸ் சார் கொஞ்சம் சந்தோஷப்படுவார், உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க, உனக்கும் உள்ள மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. சரியா? அதனால் நீ வந்து இல்லை என்னோட லைவ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்சி பார்க்குறியா? ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி. பட் இப்போதைக்கு உனக்கு என்ன இம்பார்ட்டண்ட்? நீ மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ரிலாக்ஸேஷனுக்காக வந்திருக்கியா? வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறேன் நான். சரியா? ஐ லவ் யூ யோகேஷ், யூ ஆர் ஹியர். பட் எது இம்பார்ட்டன்ட், என்ன பண்ணணும் கொஞ்சம் கண்ணா, திஸ் இஸ் த ஹை டைம். நம்மளோட வாழ்க்கையை ஷேப் பண்ணுற இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்க, எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னோட வாழ்க்கையில ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் என்னோட வாழ்க்கையை டிசைட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஈவன் நம்மளோட பிடபிள்யூலயே நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? உண்மை, ஒரு சில இடத்துல அது உண்மை, அவங்க அந்த கான்டெக்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணாது, உண்மை 100%. ஆனா அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன, அட்லீஸ்ட் ஒரு சின்ன மாற்றமாச்சும் உண்டாக்குறதுக்கு கேப்பபிளான ஒரு பேப்பர் தான் இந்த பேப்பர். உங்களோட மார்க் ஷீட்டா இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். சப்போஸ் யோசிச்சு பாரு, நான் பயாலஜியில எவ்வளோ எடுத்தேன்? என்னோட ஹையஸ்ட் மார்க்கே என்னோட பயாலஜியில் தான், 12th ஹையஸ்ட் மார்க். நான் படிக்கும்போது 200க்கு எக்ஸாம் நடக்கும். நான் படிக்கும்போது 200க்கு எக்ஸாம், 100 கிடையாது, 100 மார்க்கே எக்ஸாம் கிடையாது நீங்கள் இப்போ எழுதுற மாதிரி. அப்போ நாங்கள் 200க்கு எக்ஸாம் எழுதணும். பாசிங் மார்க்கே 70 மார்க்ஸ். நீங்கள் இன்னைக்கு எழுதுறீங்களா ஃபுல் மார்க் 70, அது எங்களுக்கு பாசிங் மார்க்காக இருந்தது. சரியா? அது எங்களுக்கு பாசிங் மார்க்காக இருந்துச்சு. அப்போது 200க்கு எக்ஸாம் எழுதும் போது என்னோட ஸ்கோர் 191 181 ஐ கெஸ், ஐ திங்க் ஸோ, எனக்கு மறந்து போச்சு. பட் ஹையஸ்ட் மார்க்கே என்னோட பயாலஜியில் தான். ஹையஸ்ட் மார்க்கே என்னோட பயாலஜியில் தான். அப்போ என்னோட கம்மியான மார்க் எதில்? மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிறதுலையே மோசமான மார்க் எனக்கு அதுதான். அதனாலேயே எனக்கு என்னோட டோட்டல் மார்க்கு குறைஞ்சிருச்சு. அந்த டோட்டல் மார்க்கு குறைஞ்சனால காலேஜில் எனக்கு பிளேஸ்மெண்ட்ல நல்ல பேக்கேஜ் கிடைக்கல. முக்கியம் என்ன தெரியுமா? சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் சொல்லுவீங்க பேர் சம்பாதிக்கிறது முக்கியம். எங்க அப்பாவே சொல்லுவாங்க, பேர் சம்பாதி, பணம் எல்லாம் சம்பாதிச்சுக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் உன்னோட பேரை வந்து நீ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்க என்னோட ஃபாதரோட ஐடியாலஜி. பட் நான் என்ன சொல்றேன், பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம். ஆனா அதே டைம்ல நம்ம பேர் கெட்டு போகாம சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். சரியா? பேர் கெட்டு போகாத மாதிரி இருந்து நம்ம வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு சம்பாதிக்கணும். சரியா? ஆனா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நல்ல பேக்கேஜ் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல இடத்துல நம்ம நல்ல பேக்கேஜ், நல்ல காலேஜ் கிடைக்கிறது முக்கியம். நல்ல காலேஜ் கிடைக்கணும்னா நல்ல 12th மார்க் இருக்கணும், அதுதான் முக்கியம். சரியா? அப்போ இது கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையை டிசைட் பண்ண போகுது. அதனால இந்த இடத்துல விளையாடக்கூடாது. புரிஞ்சுதா? எஸ். Book in 1 mark will you teach? Absolutely. Book inside 1 mark question, book back question எல்லாமே நான் டீச் பண்ண போறேன். மணி டாக்ஸ், எஸ். காந்தி டாக்ஸ் படம் பார்த்தீங்களா? காந்தி டாக்ஸ் படம் பார்த்திருக்கீங்களா? காந்தி டாக்ஸ் படம் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை ஒரு தாட்டி கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சரியா? எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் காந்தி டாக்ஸ் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். தட் இஸ் மை பர்சனல் ரெக்கமெண்டேஷன் டு யூ. சரியா? காந்தி டாக்ஸ் பாருங்க. விஜய் சேதுபதி பிரமாதம். சரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதியை. அண்ட் பிரமாதமான வேலை. அண்ட் அதில் ஒரு பெரிய லெசன் உங்களுக்கு ஒன்று இருக்கு. அதில் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கா? இல்லை, கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பிளேம் பண்ணக்கூடாதுடா கண்ணா. சரியா? கொஸ்டின் பேப்பரை பிளேம் பண்ணக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணவங்களையும் பிளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எங்கிருந்து கேட்டிருக்காங்க? புக்லேருந்து தானே கேட்டிருக்காங்க. உங்களை வந்து புக்குக்கு வெளியிலேருந்து கேட்டாங்களா? இல்லை வேற ஏதோ லெசன்லேருந்து கேட்டாங்களா? இல்லை காலேஜில் இருக்கிற புக்லேருந்து எடுத்துட்டாங்க கேட்டாங்களா? இல்லை, புக்கில் இருந்தானே கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து புக்கை ஒழுக்கமாக 1 வருஷம் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு. அந்த 1 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த 1 வருஷம் ஏன் நீங்கள் படிக்கல? அந்த புக்கை ஒழுக்கமாக ஏன் படிக்கல? அது உங்கள் தப்பு. சரியா? அது அடுத்தவங்க மாதிரி பிளேம் பண்ணக்கூடாது. சரி, இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த செஷன் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் எல்லாமே புக் இன்சைட், புக் பேக் எல்லாமே இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க, சென்டம் எடுத்துடலாம். சரியா?
Yes. Now, define birth control. It is a process of voluntary or intentional prevention of pregnancy. ஒரு point. ரெண்டாவது point என்ன எழுதுவீங்க இந்த இடத்துல? It is okay. It is a process of voluntary or intentional prevention. It is of defined birth போதும். Defined birth control இது ஒரு point கூட போதும். Or it is done by various contraceptive methods. Example, நீங்க ஒரு 4 contraceptive method எழுதிக்கோங்க. சரியா? Yes, contraceptive method எழுதிக்கோங்க இந்த இடத்துல. அவ்வளவுதான். அடுத்தது 11th one. Define tubectomy and vasectomy. Again, இது என்னது? Reproductive health chapterல இருந்து தான் இந்த question வந்திருக்கு. Define tubectomy and vasectomy. அப்போ tubectomy அப்படின்னு சொன்னா, okay, tubectomy அப்படின்னு சொன்னா என்ன வரும்? Surgical method of contraception. First one, surgical method of contraception. Definition கேட்டனால நம்ம define பண்ணோம். ஹாய்டா ZX edit ஹாய் இவ்வளோ ஹாய் போடணும்னு அவசியம் இல்லை. போதுண்டா டே நான் பார்த்துட்டேன்டா. ஐயோ இவன் திருந்த மாட்டான். சரி, surgical method of contraception. சரி, number 1. Okay. It is a process in which the fallopian tube is surgically என்ன பண்றாங்க? கட் பண்றாங்க. சரியா? surgically cutting, or it is a process in which the fallopian tube is surgically separated by cutting and tying it in a distance. இப்படி கூட எழுதலாம். சரியா? surgical separated by cutting and tying it in a distance. contraceptive method அப்படினா pregnancy தடுக்கிறதுக்காக, ஓகே, pregnancy-ய தடுக்கிறதுக்காக கண்டிப்பா வரும். pregnancy-ய தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற மெத்தட், அதுதான் contraceptive method. pregnancy-ய அவாய்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற மெத்தட். இது பியூர் சயின்ஸ் கொஸ்டினா? 100% பியூர் சயின்ஸ் கொஸ்டின். 100% பியூர் சயின்ஸ் கொஸ்டின். சரியா? 100% பியூர் சயின்ஸ் கொஸ்டின் தான் இது எல்லாமே. நான் கொடுக்கறது எல்லாமே 100% பியூர் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான். சரியா? எஸ். It is surgical sterilization in women. Vasectomy is a surgical procedure in male sterilization. Okay, fine. Right. அதுவும் கரெக்ட் தான். இப்போ டியூபெக்டோமினா fallopian tube. அதே vasectomy என்னது? vasectomy means it is a process. Again என்னதெல்லாம்? it is a process. Same. It is a process of cutting the fallopian tube and separating them. சரியா? இதுதான் இது vasectomy and tubectomy. கண்டிப்பா வரும் யாழினி, கண்டிப்பா வரும். What is RH factor? RH factor என்ன? அப்போ இது நம்மளோட RH factor இங்க கிடையாது. என்னது? நம்மளோட reproductive health ஓடது கிடையாது. கரெக்டா? Yes. What is RH factor? அடுத்த இது எல்லாமே எழுதிட்டீங்கன்னா thumbs up கொடுங்க பார்க்கலாம். இது எல்லாமே எழுதிட்டீங்கன்னா thumbs up கொடுங்க பார்க்கலாம். Come on. thumbs up கொடுங்க.
கமான் கமான் தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எழுதிட்டீங்களா? தம்ஸ் அப். அடுத்த சாப்டர் பிகாஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல இவ்வளவுதான். ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ல 2 கொஸ்டின். 2 மார்க்ல நிறைய கொஸ்டின் வரும். பட் இது புக் இன்சைட்ல இந்த மாதிரி இது 2 கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இது. சரியா? சரி தம்ஸ் அப் கொடுங்க. முடிச்சிட்டீங்க. இதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. எஸ். அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். வாட் இஸ் RH ஃபேக்டர்? நம்ம அதுக்கு போயிடலாம். 12th கொஸ்டின் போயிடலாம் ஃபாஸ்டா. எஸ். இது யாது லெசனா? இது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் லெசன். சரி நெக்ஸ்ட் முடிச்சிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க ஃபாஸ்டா. எஸ். முடிச்சிட்டீங்கன்னா ஃபாஸ்டா தம்ஸ் அப் கொடுங்க. எஸ். அப்பா பொண்ணு முடிச்சாச்சு. அனிலா அஜித் முடிச்சாச்சு. 2 பேர் தானா? ஃபாஸ்டா முடிங்க பார்க்கலாம். எஸ் எஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஆஃப் மேல் ஸ்டெரிலைசேஷன். அது டியூபெக்டமி. வாசெக்டமி என்னது? ஓகே ஓகே நான் மாத்தி எழுதிட்டேன். சரி நான் ஓகே 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 நான் இந்த இடத்துல ஹெட்டிங்கை மாத்திட்டேன். இது வாசெக்டோமி. டியூபெக்டோமி சாரி. இது டியூபெக்டோமி. இது வாசெக்டோமி. ரெண்டுமே ஃபெலோப்பியன் டியூப் எழுதிட்டேனா? வாஸ் டெஃபரன்ஸ். சரியா? வாஸ் டெஃபரன்ஸ். வாஸ் டெஃபரன்ஸ். சரியா? எஸ். இந்த ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா? வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு இதோட இந்த ரிட்டன் நோட்ஸ் நான் எழுதியிருக்கேன்ல, இந்த நோட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல கிடைச்சிரும். வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க காப்பி பண்ணிக்கலாம். சரியா? சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நான் கரெக்டாக ஒரு தாட்டி நானும் செக் பண்ணிக்கிறேன். வாசெக்டோமினா வாஸ் டெஃபரன்ஸ், டியூபெக்டோமினா ஃபெலோப்பியன் டியூப். கரெக்டாக எழுதியிருக்கேனா? இப்போ சர்ஜிக்கலி செப்பரேட் பை கட்டி தான் டைம் டிஸ்டன்ஸ். எஸ் ரைட். ஸோ இப்போ பாருங்க, டியூபெக்னா டியூப் ஃபெலோப்பியன் டியூப், வாசெக்னா வாஸ் டிஃபரன்ஸ். சரியா? நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பட் எஸ் கரெக்ட். அடுத்தது RH ஃபேக்டர். வாட் இஸ் RH ஃபேக்டர்? நெக்ஸ்ட் போயிடலாம். வாட் இஸ் RH ஃபேக்டர்? அடுத்தது வாட் இஸ் RH ஃபேக்டர்? எஸ் சரி. RH ஃபேக்டர்னா என்ன? இது என்ன கொஸ்டின்? இது RH ஃபேக்டர் நம்மளோட ஜெனடிக்ஸ். கரெக்டா? ஜெனடிக்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். RH ஃபேக்டர் அப்படின்னா ரொம்ப முக்கியம். இட்ஸ் an antigen present on the surface of RBC. It is an antigen present on the surface of the RBC. Surface of the RBCs. Number 1, first point. Second point. Okay, second point என்னது? Present on the surface of RBC. Okay, present on the surface of RBC. So இந்த ஆன்டிஜன் என்ன பண்ணும்? ஒரு பாயிண்ட் எழுதிருக்கீங்க சரி, பட் இன்னொன்னு எழுதலாம். என்னது? If it is present, the blood group will be considered positive. Correct? Considered positive. If it is absent, it is considered as a negative blood group.
இதை நீங்க எழுதிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க சப்போஸ் எக்ஸ்ட்ரா எழுதணும்னா this factor was found in the rhesus monkey. ஓகே, ஸோ ரீசஸ் மங்கிலேருந்து இந்த ஃபேக்டர் கிடைச்சது அப்படின்னு கூட எழுதிக்கலாம். கண்டிப்பா சொல்றேன்டா கண்ணா, கண்டிப்பா சொல்றேன். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் ஷியோர் ஷார்ட் கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரியில சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? கெமிஸ்ட்ரியில நம்ம பிருத்திவிராஜ் சார் சொன்னாரு. அதே மாதிரி பிருத்திவிராஜ் சார் சொன்ன மாதிரியே நானும் உங்களுக்கு ஷியோர் ஷார்ட் கொஸ்டின் சொல்ல போறேன். பட் சரி, நான் சொல்றது என்னோட அனாலிசிஸ், என்னோட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கடைசி ஒரு 10-20 இயர்ஸ் கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ் பண்ணி எந்த ரீஜன்லேருந்து எந்த கொஸ்டின் ஷியோர் ஷார்ட் வருங்கிறது நான் சொல்ல போறேன். அண்ட் அதுதான் வரும், 100% அதுதான் வரும், கேரண்டி. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சென்டம் அடிச்சிடலாம். சரியா? எஸ், ரைட். அடுத்த கொஸ்டின் போலாம். வாட் இஸ் லயோன்ஸ் ஹைபோதசிஸ்? லயோன்ஸ் ஹைபோதசிஸ் இது ஜெனடிக்ஸ் தான். ஓகே, சரி, இது என்ன சொல்லுது? எழுதிக்கலாமா? இங்க 13th கொஸ்டின் இங்க எழுதுறேன். ஹைபோதசிஸ், லயோன்ஸ் ஹைபோதசிஸ், இட் ஸ்டேட்ஸ் தட். இப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கண்ணா. எப்பவுமே ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்சர் நம்ம எப்படி எழுதணுங்கிறது நம்ம யோசிச்சு எழுதணும். ஸோ சப்போஸ் ஹைபோதசிஸ் கேட்டிருக்காங்கன்னா இட் ஸ்டேட்ஸ் தட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டெஃபினிஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆர் த ப்ராசஸ் ஆஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹைபோதசிஸ் அப்படிங்கறதுனால இட் ஸ்டேட்ஸ் தட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இட் ஸ்டேட்ஸ் தட் one or two X chromosome, one of the two கிடையாது, one of the two X chromosomes, one of the two X chromosomes in the female becomes inactive. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரி, அதனால வேற கலர்ல எழுதுறேன். inactive ஆயிரும். சரியா? inactive to maintain gene dosage balance. சரியா? to maintain gene dosage பேலன்ஸ் ஆர் ஜீன் பேலன்ஸ் கூட எழுதிக்கலாம். சரியா? அதனால அந்த ஹைபோதசிஸ் அதுதான் நம்மளோட லயோன்ஸ் ஹைபோதசிஸ். இதானது லயோன்ஸ் ஹைபோதசிஸ். இந்த ஒரு லைன் எழுதினாலே போதும், ஃபுல் மார்க் வாங்கிடலாம். எக்ஸாம்பிள் சப்போஸ் நீங்க எழுதணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் கேட்கல, எழுதாம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? டெஃபினிஷன் இதுதான். திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் திஸ் கொஸ்டின். கிளியர்? புரிஞ்சிருச்சா? எஸ், எழுதிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின். ஹவு டஸ் ஹீமோஃபீலியா அஃபெக்ட் அன் இண்டிவிஜுவல்? ஹீமோஃபீலியா அப்படின்னா ப்ளீடிங் டிசார்டர். கரெக்டா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஹீமோஃபீலியா எப்படி நம்ம ஒரு இண்டிவிஜுவலை அஃபெக்ட் பண்ணும், அதுதான் கொஸ்டின். சரியா? ஒரு இண்டிவிஜுவலை ஹீமோஃபீலியா எப்படி அஃபெக்ட் பண்ணும், அதுதான் நம்மளோட கேள்வி. சரி, அப்போ 14வது கேள்வி, 14th question. Okay, how it affects the individual? Hemophilia is a bleeding disorder. Bleeding disorder. சரியா? It is due to the mutation in the gene. Mutation in the gene. Okay? டோசேஜுக்கு டூசேஜ்னு போட்டிருக்கேனா? ஐயோ, அது டோசேஜ் தான்டா கண்ணா, அது டியூ கிடையாது, அது டிஓ. எழுதும் போது ஸ்பீட் எழுதும் போது அந்த மிஸ்டேக் வரதான். சரியா? மியூட்டேஷன் இன் த ஜீன். It causes the failure of clotting mechanism. Clotting, இது CLO தான்டா கண்ணா. சரியா? clotting mechanism. Okay, right?
புரிஞ்சுதா புரிஞ்சுதா எஸ் இதுதான் ஹீமோஃபீலியா இதுதான் இதோட ஆன்சர் இதுதான் இதோட ஆன்சர் கிளியர் எஸ் டன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் முடிச்சாச்சு இதுல இருக்கிற book inside 2 mark question book inside important 2 mark question book inside important 2 mark question சரியா எஸ் காப்பி பண்ணிட்டீங்களா இத காப்பி பண்ணிட்டீங்கன்னா thumbs up கொடுங்க அடுத்த क्वेश्चन போயிரலாம் காப்பி பண்ணிட்டீங்கன்னா thumbs up கொடுங்க அடுத்த क्वेश्चन போயிரலாம் அடுத்த சாப்டர் என்னது அடுத்தது நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைட டிஃபைன் பண்ணனும் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் எஸ் 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 முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க மேக்ஸ் சார் வீட்டுக்கு போயிட்டாரு மேக்ஸ் சார் வீட்டுக்கு போயிருக்காரு அவர் ரெஸ்ட் எடுக்கணும்ல அதனால வீட்டுக்கு போயிட்டாரு நாளைக்கு மறுபடியும் வந்துருவார் நேத்துல இருந்து அவர் தானே கிளாஸ் எடுக்கிறாரு சரி முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு thumbs up கொடுங்க அடுத்த क्वेश्चन போயிரலாம் thumbs up thumbs up thumbs up சீக்கிரம் 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 தேவியோ கொடுத்தாச்சு தமிழ் கனி கொடுத்தாச்சு கீர்த்தனா கொடுத்துட்டீங்க சரண் கொடுத்துட்டீங்க ஓகே எஸ் சரி அடுத்த சாப்டர் என்னது நெக்ஸ்ட் நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைட டிஃபரன்ஷியேட் பண்ணனும் சரி ஓகே சோ அடுத்தது என்னது டிஃபரன்ஷியேட் இதுதான் இது என்னது ஒரு ஜெனெடிக்ஸோட பார்ட் 2 செகண்ட் சாப்டர் தட் இஸ் மாலிகுலர் பேசிஸ் அந்த சாப்டர் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் ஆர் மாலிகுலர் ஜெனெடிக்ஸ் னு சொல்லலாம் இது என்னது மாலிகுலர் ஜெனெடிக்ஸ் அந்த சாப்டர் ஓகே எது வரைக்கும் இது வரைக்கும் இந்த மூணு क्वेश्चन 15 16 17 இந்த மூணு क्वेश्चन மாலிகுலர் ஜெனெடிக்ஸ் சார் பயாலஜில சென்டம் வாங்கணும் சார் எப்படியாச்சு சார் ஐ ஆல்ரெடி காட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் 97 கண்டிப்பா எடுத்துறலாம்டா இந்த லைவ் செஷன் நாளைக்கு வர லைவ் செஷன் நாளானிக்கு வர லைவ் செஷன் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் என் கூட நீ இருந்த அப்படினாக்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு நான் உனக்கு என்னது துணையா இருப்பேன் கூடயே இருப்பேன் சரியா கண்டிப்பா சென்டம் எடுத்துறலாம் எத்தனை லெசன் படிச்சா 50 above எடுத்தலாம் அது நான் கடைசியில சொல்றேன் இப்பவே சொல்லிட்டா நீங்க அந்த லெசன்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க வேண்டாம் இப்போ அதெல்லாம் நம்ம வேண்டாம் கடைசியில சொல்றேன் இப்போ நான் சொல்றதை மட்டும் படிங்க எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதெல்லாம் படிங்க நீங்க 50 above எதிர்பார்க்கறீங்க தானே நான் உங்களுக்கு 70 above எடுக்க வைக்கிறேன் 70 above in the sense out of 100 ஓகே அது ஒண்ணு தானே ஐயோ நான் தான் வளரேன்னா சரி 60 above எடுக்க வைக்கிறேன் சரி 50 above எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க பட் என் கூட இருங்க நான் 60 above எடுக்க வைக்கிறேன் ஏன் சென்டமே எடுக்க வைக்கிறேன் என் கூட இருந்தே நீங்க படிங்க அது போதும் சரியா நான் சொல்றதை நீங்க படிங்க நான் கொடுக்குற நோட்ஸை நீங்க எழுதுங்க அதை இப்போவே படிச்சிருங்க இப்போவே மனப்பாடம் பண்ணிருங்க வேலை முடிஞ்சது எஸ் அவ்வளவுதான் கான்ஃபிடன்ஸ் வேணும் மேக்ஸ் சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லுங்க மேக்ஸ் சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसா சொல்றேன் சரி நோட் பண்ணிக்கோங்க மேக்ஸ் சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சரியா மேக்ஸ் சாப்டர் 1 important question important chapter 1 important questions போதுமா எஸ் சந்து போதுமா சொல்லிட்டேன்ல நீ சொன்னது நான் சொல்லிட்டேன் மேக்ஸ் சாப்டர் 1 important question ஓகே ஹாப்பி சந்தோஷமா சரி நம்ம ஜுவாலஜிக்கு வரலாமா ஓகே ஜுவாலஜிக்கு வருவோம் நெக்ஸ்ட் क्वेश्चन நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு இப்போ டிஃபரன்ஷியேட் கொடுத்தனால நம்ம ஒரு கோடை போட்டு மேல என்ன போடணும் ஒரு ரோட போடணும் ரோடு போட்டாச்சு ஒரு கோடு போட்டாச்சு இது நியூக்ளியோசைடு இது நியூக்ளியோடைடு சரியா நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு பின்ன ஜுவாலஜி டீச்சர்ட்ட மேக்ஸ் சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன் நான் இப்படி தான் சொல்ல முடியும் ஏன் ப்ரோ ஐயோ சரி நைட்ரோஜன் பேஸ் காம்போசிஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கு
சரியா? காம்போசிஷன்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நைட்ரோஜன் பேஸ் பிளஸ் சுகர். இங்க காம்போசிஷன் என்னது? நைட்ரோஜன் பேஸ் பிளஸ் சுகர் பிளஸ் பாஸ்போரிக் ஆசிட். சரியா? ரெண்டாவது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நியூக்ளியோடைடுக்கும் நியூக்ளியோசைடுக்கும் வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ என்ன எழுதலாம் இங்க? நோ பாஸ்பேட் குரூப்ஸ். நோ பாஸ்பேட் group is present. Phosphate group is present. அவ்வளவுதான். Phosphate group is present at fifth carbon அப்படின்னு கூட எழுதிக்கலாம். நீங்க கொஞ்சம் ஸ்பெசிஃபையா இண்டிகேட் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்கலி இண்டிகேட் பண்ணணும்னா நீங்க at fifth carbon கூட நீங்க எழுதிக்கலாம். சரியா? ரைட். சரி, டெஃபினிஷன் கேட்கல, டிஃபரன்சியேஷன் கேட்டிருக்காங்க. ZX edit டிஃபரன்சியேஷன் கேட்டிருக்காங்க. எழுதலாம், ஒரு வேர்டில் எழுதலாமா? இந்த மாதிரியே எழுதலாம், ஒரு வேர்டில் எழுதணுமா? இல்லை, நீங்கள் டிஃபைன் பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் காம்போசிஷன் இப்படியே எழுதினாலும் ஓகே. நீங்கள் வேர்டில் எழுதணும்னு அவசியம் கூட கிடையாது. பட் என்னது, உங்கள் புக்கில் ஃபுல்லாக பிகாஸ் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறனால கொஞ்சம் டீட்டெயில், ஐ மீன் லைனில் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும்னு எதிர்பார்ப்பாங்க. சரியா? அதனால நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியே நீங்கள் எழுதுங்க. நான் உங்களுக்கு எது அதில் இருக்கணும் அந்த கொஸ்டினில், ஓகே, அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். நீ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணு என்ன எழுதுவீங்க? நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுவீங்க. இதில் த காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியோசைடு ஓகே கண்டெய்ன்ஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் அண்ட் சுகர். அவ்வளோதான். இங்கே என்ன எழுதுவீங்க? த காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியோடைடு கண்டெய்ன்ஸ் நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர் அண்ட் பாஸ்போரிக் ஆசிட். அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் என்ன எழுதுவீங்க? in nucleoside no phosphate group is present. இங்க phosphate group is present. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே, ஸோ இது பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் காஸ் பண்ணாது. பெரிய மார்க் குறைச்சிருவாங்கலாம் கிடையாது. மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. சரியா? அதனால கவலைப்பட வேண்டாம். அடுத்தது டிஃபைன் ஜீனோஃபோர். டிஃபைன் ஜீனோஃபோர். Define genophore. Genophore is a single circular DNA, single circular genetic material சொல்லலாம். சார் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எக்ஸாம்லாம் டஃப்பாக இருந்துச்சு. அப்போ பயாலஜி சார் எப்படி சார் பயமாக இருக்குது? பயாலஜி நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயாலஜிக்காக பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. ஏன்னு சொல்லுங்க? நான் சொல்கிறது தான் பேப்பரில் வரும், அதை தவிர வேறு எதுவும் வராது. 100% கேரண்டி. இது நீங்கள் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே சொல்லிட்டு வந்துடுங்க, இங்கே ஜாயின் பண்ண சொல்லி. நான் சொல்கிறது தான் வரும். நான் இந்த 3 நாளில் நான் உங்களுக்கு எது படிக்க சொல்கிறேனோ, எது எழுத சொல்கிறேனோ, இந்த டயக்ராம் சொல்கிறேனோ, அந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்கள் எக்ஸாமில் வரும். அதை தவிர வேற எதுவுமே வராது. கொஸ்டின் பேப்பர் நான் தான் செட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சரியா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 3 நாளில் நம்ம எல்லாமே படிச்சிட போகிறோம். அதுலேருந்து தான் வரப்போகுது. ஓகே, கிளியர்? எஸ். Okay, genophore is a single circular DNA molecule present in the prokaryotes. சரியா? இதுதான் நம்மளோட டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஜீனோஃபோர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இது எப்படி எழுதலாம்? ஜீனோஃபோர் is defined as a
single circular DNA molecule present in the prokaryotes. இப்படி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம், எப்படி வேணா எழுதலாம். சரியா? Yes, right. Oh, best teacher. Yo, thank you so much, Kanna. Okay, 11th physics numerical problem. Please post book, also book inside one mark question. Okay. சரி, அடுத்தது heterochromatin and euchromatin. Heterochromatin and euchromatin. Uh-oh. 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 Heterochromatin and euchromatin. சீக்கிரமா போலாம், கவலை இல்லை, நானும் சீக்கிரமா முடிக்கணும் தான் இருக்கேன், நிறைய விஷயம் சொல்லணும் இல்லையா, நான் சீக்கிரமா தான் போகணும், டோன்ட் வரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் தமிழ் செல்வி, தேங்க்யூ டாக்கண்ணா. சரி, அடுத்தது differentiate between heterochromatin and distinguish between. Okay, distinguish between. So இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், first heterochromatin and euchromatin distinguish பண்ணணும். இதுக்கு நீங்க இந்த மாதிரி லைன் ரோட போட்டுக்கலாம், மேல ஒரு கோட, கீழே ஒரு ரோட போட்டு, மேல ஒரு சென்டர்ல ஒரு கோட போட்டு, மேல ஒரு ரோட போட்டாச்சு. இது சொல்றதுக்காகவே எவ்வளவு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது பாருங்க. heterochromatin and euchromatin. Heterochromatin and euchromatin. இதுல ஓகே, இதுல என்னது, heterochromatin it is densely packed. Okay, densely packed. அங்க என்னது, loosely packed, obviously loosely packed. வேற இங்க என்னது, transcriptionally inactive. இங்க ஆப்போசிட்ல transcriptionally active. அப்படினா it is the place where transcription takes place. It is the place where, sorry, transcription does not takes place or does not involve in transcription. இங்க involve in the transcription. அவ்வளவுதான், இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, கிளியரா? சரி, ரைட். ஸோ இதுதான் நம்மளோட மாலிகுலர் ஜெனடிக்ஸ். ஓகே, மாலிகுலர் ஜெனடிக்ஸ், ரைட். அடுத்தது நம்ம போயிடலாமா, நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா, நெக்ஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாமா? இது எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாப்டர் போயிடலாம். இது எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க, பார்க்கலாம், அடுத்த சாப்டர் போயிடலாம். கமான், இதை எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க, அடுத்த சாப்டர் போயிடலாம். எஸ் ஓகே. அடுத்த சாப்டர் என்னது, வாட் இஸ் நெக்ஸ்ட் சாப்டர்? Next chapter is differentiate. Okay, define shotgun sequencing. Biotechnology. இல்லையே, இது பயோடெக்னாலஜி கிடையாது. இதுமே என்னது, ஜெனடிக்ஸ் தானே. HGP எல்லாமே ஜெனடிக்ஸ் தானே. இது ஜெனடிக்ஸ் தான். பட் எனிவேஸ், HGP நம்ம வந்து ஷார்ட்கன் சீக்வென்சிங் எழுதிக்கலாம். சரி, ஷார்ட்கன் சீக்வென்சிங் 18th கொஸ்டின். ஷார்ட்கன் சீக்வென்சிங்னா என்ன? ஷார்ட்கன் சீக்வென்சிங் அப்படின்னா என்ன? It is a process in which the DNA is broken down
broken down into multiple fragments and then okay assembled and sequenced using computers. என்னது என்ன பண்ணுவாங்க சீக்வென்ஸ் பண்ணுவாங்க சரியா sequenced okay or நம்ம sequence then sequenced and assembled sequenced by computers and then assembled இதுதான் நம்மளோட என்னது shotgun sequencing question number 18 சரியா shotgun sequencing generally இது நம்ம என்ன சொல்லலாம் இது நம்ம மாலிகுலர் எந்த லெசன்ங்கிறது இங்க இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கிடையாதுடா நம்ம क्वेश्चंस தான்டா இம்பார்ட்டன்ட் சரியா பட் இது வந்து நம்ம பயோடெக்னாலஜிலயும் இந்த சீக்வென்சிங் நம்ம பண்ணியிருக்கோம் சீக்வென்சிங் ஜெனரலி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஓட ஒரு பார்ட்ல வரும் ஸோ இது மாலிகுலர் ஜெனடிக்ஸ்னே நம்ம சொல்லிக்கலாம் DNA fingerprinting and human genome project சரியா ஸோ மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாலிகுலர் ஜெனடிக்ஸ் சாப்டர்ல இருந்தோ நம்ம ரிலேட் பண்ணலாம் இந்த கொஸ்டினை எஸ் எப்படி ஆன்சர் தெரியுதா டே நான் டீச்சர்டா கண்ணா இவ்வளோ வருஷமா கிளாஸ் எடுக்கிறேன்ல எல்லாமே பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருச்சு புரிஞ்சுதா இதுல ஜெலஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு சரி அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் HGP HGP என்னது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் கரெக்டா HGP means human genome project or இப்படி கூட எழுதலாம் expanded as human genome project or the expansion of HGP is human genome project சரி why HGP is called mega project அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க so main answer இது கிடையாது main answer இனிமேல் தான் வரப்போகுது சரி என்னது okay this project is a long project of 13 years it involved in sequencing a large number of genes of entire human chromosomes involving entire human genome okay entire human genome large number of countries are involved in this project இதை எழுதிட்டு and thus it is called as the mega project அப்படின்னு முடிக்கணும் சரி and thus human genome project is considered as a mega project அப்படின்னு முடிக்கணும் சரியா clear yes இல்ல இந்த பாயிண்ட் நீங்க எழுத கூடாது சாரி கீர்த்தனா பட் இந்த டைம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க human genome is about 25 times larger than genome of any organism அப்படிங்கற பாயிண்ட நீங்க இந்த क्वेश्चनக்கு செட் ஆகாது ஏனா இந்த क्वेश्चनல கேட்டிருக்காங்க என்னது why human genome project is called mega project ன்னு கேட்டிருக்காங்க அதனால இந்த பாயிண்ட் இந்த क्वेश्चनக்கு செட் ஆகாது இது நம்ம ஏன் இந்த பாயிண்ட் எழுதணும்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சுகர் பாயிண்ட்ஸ் மாதிரி நமக்கு இதுக்கு மார்க் தர மாட்டாங்க மார்க் இது மட்டும் நீ எழுதிருக்கீங்க இது எழுதலைன்னா அரை மார்க் கூட கிடைக்காது சரியா அரை மார்க் கூட டெக்னிக்கலி கொடுக்க கூடாது ஏன்னா क्वेश्चनக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா நம்ம ஏன் எழுதி இருக்கோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம காமிச்சிருக்கிறதுக்காக எழுதுறோம் ஒரு
இட் இஸ் மென்ஷன்ட் இன் மை கைட். இல்ல இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தம் கிடையாது கண்ணா. சரியா? அதனால இந்த பாயிண்ட் இந்த கொஸ்டின்ல வராது. ஓகே, நீங்க அதுதான் நம்மளுக்கு டெக்னிக்கல் டீச்சர் வந்து நம்மளுக்கு இது தான் யோசிப்பாங்க. ஏன்னா கொஸ்டினே வை தான். கொஸ்டின் மெகா ப்ராஜெக்ட் ஏன் தான் கேட்டிருக்கு. புரிஞ்சுதா? அதனால மெகா ப்ராஜெக்ட் ஏன் நிறைய கண்ட்ரிஸ் ஒன்று இன்வால்வ் ஆயிருக்கும். என்டையர் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை வந்து சீக்வென்ஸ் பண்ணுது. அண்ட் மூணாவது இது லாங் டியூரேஷன் ப்ராசஸ். ஓகே, அதனால இது மெகா ப்ராஜெக்ட்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் இருக்கு, இதுல இன்னொன்று ஆட் பண்ணலாம். நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் அ எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்ட்னு ஆட் பண்ணிக்கலாம். அதனால அது வந்து மெகா ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அது ஒரு பாயிண்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இதே 3 மார்க்ல கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருப்போம். புரிஞ்சுதா? எஸ். ஸோ கொஸ்டினுக்கு செட் ஆகிற ஆன்சர் எழுதணும். இவ்வளோ பாயிண்ட் எழுதுனா போதும் 2 மார்க்குக்கு. இதுக்கு அப்புறம் எக்ஸாம் நீங்க வேற பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? 20th question. How does DNA polymorphism arrange in a population? Okay, how does DNA polymorphism arrange in a population? Arrange வரக்கூடாது. Something இது arise in a population. Arises in a population. அரேஞ்சுங்கிறது இங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட். ஓகே, ரைட். எழுதலாமா ஆன்சர்? இது எழுதிட்டீங்களா? தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இது நீங்க ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. எஸ், இது ஆன்சர் நீங்க எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம் ஃபாஸ்டா. கம் ஆன். எஸ், வெரி குட். வெரி குட். நீங்க எழுதாட்டி பிரச்சனை இல்லை, இதோட பிடிஎஃப் கிடைச்சிரும். சரியா? டோன்ட் வரி. ஓகே, ரைட். How does DNA polymorphism arises in a population? இதுக்கான ஆன்சர் நீங்க எழுதுறேன். DNA polymorphism அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். DNA polymorphisms arises என்னது? in a population கேட்டிருக்காங்க. in a population due to mutation. கரெக்டா? due to number one most important point இங்க mutation. So due to mutations and the accumulation of variations. Okay, accumulation of variations in DNA sequence. In DNA sequences or DNA sequence over generations of time. Over generations. Right? இதுதான் இதோட ஆன்சர். How அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். டியூ டு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வரும். சரி, இங்க இருந்துதான் கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. புரிஞ்சுதா? எப்படி டிஎன்ஏ மார்பிசம் வந்துச்சு? டிஎன்ஏ பாலிமார்பிசம். எஸ், DNA polymorphism arises in a population due to what? Mutation and accumulation of variation. ஒரு வேரியேஷன் எனக்கு வந்திருக்கேன் பாடியில, என்னோட குழந்தையில ஒரு வேரியேஷன் வரும். இந்த வேரியேஷன்ஸ் அக்யூமுலேட் ஆகி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் திடீர்னு வேற ஒரு எவல்யூஷன், வேற ஒரு ஸ்பீஷிஸ் மாதிரி ஜென்ரேட் ஆயிரும். இதுதான் என்னது? எவல்யூஷனோட பேஸே இதுதான். இங்கிருந்து தான் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கதான் பேஸ், இதுதான் பேஸ் ஆஃப் எவல்யூஷன் சொல்றோம். சரியா? ரைட். அடுத்த क्वेश्चन என்னது? Did aquatic life forms get fossilized? Aquatic life forms க்கு fossil இருக்கா? If yes, where do we come across such fossil? Fossilization நடந்திருக்கு. இப்போ aquatic organism இருக்கு, தண்ணியில இருக்கிற உயிரினங்களுக்கு fossilization நடக்குமா? Fossilனா என்னது? Fossilizationனா இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வைங்க,
நான் சப்போஸ் நான் செத்து போயிட்டேன்னா என்னோட போன்ஸ் இங்கே இருக்கும், பல வருஷம் கழிச்சு வந்தாலும் என்னோட போன்ஸ் இங்கே இருக்கும். அந்த போன் வச்சு அதுதான் என்னோட ஃபாசில். இல்லைன்னா என்னோட நான் ஃபிங்கர் பிரிண்ட் இப்படி வச்சு நான் செத்து போயிட்டேன் சரி, எப்படி நான் வச்சு செத்து போயிட்டேன், என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இதை பதிஞ்சிருச்சுன்னு வைங்க, டிஜிட்டல் போர்டு பட் வேற எங்கேயாச்சும் பதிஞ்சிருச்சு, நிறைய மண்ணெல்லாம் வந்து விழுந்து 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 என்னோட ஃபிங்கரோட பிரிண்ட் அங்கே வந்துடும். எஸ், கண்டிப்பா நான் சொல்றேன்டா. நான் லெக்சரோட எண்டில் நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் கீர்த்தனா, சரியா? கண்டிப்பா நான் சொல்றேன், டோன்ட் வரி. இப்போ நம்மளோட விரல் பதிஞ்சிருச்சுன்னு வைங்க, அப்போ பல வருஷம் கழிச்சு திடீர்னு வேற ஒரு ஜெனரேஷன் காரங்க வந்து தேடும் போது என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே கிடைக்கும். அது என்னது? அதுதான் ஃபாசில். அவங்களுக்கு அதுதான் ஏஜ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எந்த மாதிரி ஆர்கானிசம் இருந்திருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. அதான் ஃபாசில். ஸோ அக்வாட்டிக் லைஃப் ஃபார்ம்ஸில் ஃபாசிலைசேஷன் இருக்குமா, அவங்களுக்கும் ஃபாசில்ஸ் ஃபார்ம் ஆகுமா, அப்படி ஃபார்ம் ஆனால் அது எங்கே நம்மளுக்கு கிடைக்கும், அதுதான் அந்த கேள்வி. ஐ ஹோப் உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருச்சு. ஆன்சர் என்ன? எஸ், எஸ், இதுதான் மெயின். டிட் அப்படின்னா இங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கு இங்க கிடைச்சிரும், சரியா? எஸ், அக்வாட்டிக் life forms are also gets fossilized. Their fossils are found in the sedimentary rocks. In the sedimentary rocks. Sedimentary rocks. Yes, yes, புரிஞ்சிருச்சா? இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்தது என்னது? டிஃபைன் புரோட்டோபயோன்ஸ். இதெல்லாம் எவல்யூஷன் சாப்டர், சரியா? எவல்யூஷன் சாப்டர் தான். டிஃபைன் புரோட்டோபயோன்ஸ். என்ன எழுதுவீங்க? It is a primitive cell-like structures. Primitive cell-like structures formed during primitive cell-like structures of formed from organic molecules. Okay, formed from organic molecules. Structure formed from organic molecules during early evolution. ஓகே, ரைட். இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்தது டிஃபைன் பெட்ரிஃபிகேஷன். Define petrification. So it is a process in which the organisms, okay, or organic molecules of organisms எழுதிக்கலாம். Okay, in which the organic molecules of an organic molecules of an organism becomes minerals. சரி, அதுதானது petrification. Is replaced by minerals to form fossils. Is replaced by minerals to form
fossils. இதுதான் என்னது? petrification. சரியா? இதுதான் நம்மளோட petrification. So எழுதும்போது it is a process ன்னு எழுதலாம். Because இது first statement அப்படின்னா இங்க petrification is a process அப்படின்னு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? இங்க ஸ்டார்ட் பண்ணணும் petrification. So 23rd question. So petrification is a process in which the organic molecules of an organism is replaced. Organisms is replaced by minerals to form fossils. Done? Clear? புரியுதா? அடுத்தது என்னது? 24th gene flow. 24th என்ன ஆன்சர் வரும்? gene flow ஆகிறது genes. அப்படின்னா நான் போட்டிருக்க ஜீன்ஸா? இல்ல, இது வேற ஜீன். ஜீன் ஃப்ளோ இது டெஃபினிஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஜீன் ஃப்ளோ is defined as the migration or it's the movement of gene. It is a movement of gene, or we can சொல்லலாம் transfer of genes between population due to migration of organisms. Okay, due to migration of organisms. இதுதான் நம்மளோட gene flow. Okay. Clear? Yes. அடுத்து நம்ம என்ன எழுதலாம்? define connecting link எழுதிக்கலாம். coiservates. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப அதிகமாலாம் கிடையாது, நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு. எஸ், டன். எழுதிட்டீங்களா? ஓகே. அடுத்தது define connecting link, give examples. define connecting link, give examples. connecting link தான் என்ன? இப்போ ஒரு ஃபைலம்ல இருந்து இன்னொரு ஃபைலம்க்கு வருது, ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் வருதுன்னா அந்த ஆர்கானிசம் எவால்வ் ஆகுதுன்னா அதுக்கு இடையில ஒரு சில சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் இருக்கும். டிசிமிலாரிட்டிஸோட சிமிலாரிட்டிஸ் தான் நம்ம கனெக்டிங் லிங்க்ல பார்ப்போம். இதுக்கு ரெண்டுக்கு என்ன சிமிலாரிட்டி இருக்கு, ஸோ இப்போ சிமிலாரிட்டி வச்சு தான் இதுக்கப்புறம் இது ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்றோம். அந்த லிங்க், அந்த சிமிலாரிட்டி, அந்த லிங்க் தான் என்னது? கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்றோம். சரி, அதான் என்னது? கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு டெயில் போன் இருக்கு, அப்போ நம்ம என்ன சொல்றோம்? டெயில் போன் இருக்கிறனால நம்ம மங்கிலிருந்து வந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்ல, அதுதான். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ கனெக்டிங் லிங்க் அப்படிங்கிறது என்னதுன்னு டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க அண்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் நான் எழுதுறேன். 25th question. ஸோ கனெக்டிங் லிங்க் is defined
defined as a connection, defined as a connection அப்படின்னு சொல்லலாம். or நம்ம என்ன சொல்லலாம், organisms connecting link is defined as the organism that shows, or defined as a connection or an organism which shows similar characteristics of two different groups. Okay, characteristics of two different groups. Okay, right? Example, Archaeopteryx. Archaeopteryx is the best example. நீங்க சிபிஎஸ்சி எடுத்தாலும் சரி, ஸ்டேட் போர்டு எடுத்தாலும் சரி, நீட் எடுத்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் எது எடுத்தாலும் சரி, ஆர்கியோப்டெரிக்ஸ் தான் கனெக்டிங் லிங்க் எடுத்தோம்னு சொல்லுவாங்க. ரெப்டைல்ஸ்க்கு பேர்ட்ஸ்க்கு இதான் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், reptiles and birds. இதுதான் connecting link. புரிஞ்சுதா? எஸ், எழுதிக்கிட்டீங்களா? அடுத்தது coicervates. Define coicervates. Define coicervates. Define coicervates. இது எழுதிட்டீங்களா? கீழே இருக்கிறது thumbs up கொடுங்க. எழுதிட்டீங்கன்னா ஒரு thumbs up கொடுங்க பார்க்கலாம். எழுதிட்டீங்களா? சரி, ஓகே. டுவெண்ட்டி-சிக்ஸ்த் question என்னது? Coicervates are a droplet-like organic molecules or droplet-like aggregates of organic molecules. Droplet-like aggregates of an organic molecules formed in primitive oceans. Primitive oceans. It is considered as a precursor of cells. இதுதான் இதோட ஆன்சர். Right? Okay, right? எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? அடுத்து போலாமா? என்னது? மீசோசோயிக் எவ்வளோ இருக்கு? ஒரு 6 question இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் போலாம்.
இல்லைன்னா 2 மார்க் முடிச்சுட்டே பிரேக் எடுத்துக்கலாம். 2 மார்க் முடிச்சுட்டே எடுத்துக்கலாம். சரியா? 2 மார்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக், அதுக்கப்புறம் 3 மார்க், அதுக்கப்புறம் பிரேக், அதுக்கப்புறம் 5 மார்க், அதுக்கப்புறம் பிரேக். இந்த மாதிரி முடிச்சிட்டிங்களா? சரி. அடுத்தது மீசோசோயிக் இரா. நெக்ஸ்ட் என்னது? மீசோசோயிக் era is known as golden age of reptili or reptiles. என்ன சொல்லலாம்? reptili or reptiles, no problem. என்னது அடுத்த கொஸ்டின்? நம்மளோட டிஃபைன் கோய்சர்வேட்ஸ் எழுதியாச்சு. 27th கொஸ்டின். ஓகே, இதை கொஞ்சம் பிரிச்சிடலாமா? Okay, so 27th question. Why Mesozoic era is known as the golden age of reptiles? Why it is considered as the golden? 33 கொஸ்டினுக்கு அப்புறம் 5 minutes பிரேக்கா? சரிடா கீர்த்தனா. ஓகே, நீ சொல்கிறது தான் சரி. நீ தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க இங்கே. ஓகே, நீ தான் கொஸ்டினும் கேட்டுட்டு இருக்க, ஆன்சரும் பண்ணிட்டு இருக்க. வெரி குட். நீ சொல்கிறது தான். இப்போ நீங்கள் இங்கே யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் சொல்கிறது தான் நான் பண்ண போகிறேன். புரிஞ்சுதா? 8 பேர் இருக்கீங்களா? கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா எல்லாத்தையும். என்னடா இப்படி இருக்கீங்க? Why Mesozoic era is known as the golden age? Okay, so என்ன எழுதலாம்? The Mesozoic era. இங்க 27th question ஆட ஆன்சர் நான் இங்க எழுதுறேன். The Mesozoic era, the Mesozoic era is called the golden age of reptiles. Golden age of reptiles because golden age of reptiles because reptiles dominated the entire earth and diversified. Okay, diversified ரொம்ப முக்கியம்டா இந்த பாயிண்ட். சரி, diversified greatly during this period. Okay, they went to school, sir. Oh, okay, they went to school. ஸ்கூலும் இருக்கா இன்னைக்கு? ஸ்கூல் காரங்க விட மாட்டாங்க போல இருக்கேன். கடைசி நாள் வரைக்கும் கூட இருப்பாங்க. வெரி குட். திஸ் இஸ் வாட் ஐ லவ் அபவுட் ஸ்கூல். ஸ்கூலில் கடைசி நேரம் வரைக்கும் உங்களை விடவே மாட்டாங்க. ஓகே, அதுதான் பியூட்டி ஆஃப் ஸ்கூலு. நானும் ஸ்டடி ஹாலிடேலாம் ஸ்கூலில் உட்கார வச்சு மரத்துக்கடியில் உட்கார வச்சு படிக்க சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு மரத்துக்கடியிலையும் 2 பேர், இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. ஒரு சில டைமில் ஒவ்வொரு மரத்துக்கடியில் ஒருத்தர் தனித்தனியாக உட்கார வைப்பாங்க. பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது, ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்னா. எங்கள் ஸ்கூலில் என்னென்னா போஸ்ட் மாதிரி இருக்கும், என்ன கம்பு மாதிரி இருக்கும் ஆடிட்டோரியமில். இப்போ லைனாக உட்கார வச்சுருவாங்க ஆடிட்டோரியமில். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு கீழே ஒருத்தர், ஒவ்வொரு கம்பத்துக்கு கீழே ஒருத்தர் உட்கார வச்சுருவாங்க புக் எடுத்துகிட்டு. ஏன்னாங்க ஒரு சேரை போட்டு டீச்சர் உட்காந்துருவாங்க. டாய் திரும்பாத, டாய் சிரிக்காத, டாய் கீழே குமிஞ்சு படி, தலையை கீழே குமிஞ்சு படி அப்படிம்பாங்க. எஸ், ஐ லவ் தட். அடுத்த கொஸ்டின், 28th question. List out bacterial or viral or protozoan disease. List out the bacterial, viral or protozoan disease. இப்போ bacterial disease, இது human health and disease. இது என்ன சாப்டர்? Human health. சரியா? 28th question,
human health chapter. சரி, 28th question, human health chapter. Bacterial என்ன எழுதுவீங்க? Bacterial எழுதணும், viral protozoan. Bacterial என்ன எழுதுவீங்க? Tuberculosis. Disease கேட்டிருக்காங்களா? Tuberculosis bacillus. TB. TB. இது என்னது? ஒரு bacterial disease. வேற என்ன எழுதலாம்? Typhoid, cholera. Typhoid எழுதலாம், bacterial. Cholera எழுதலாம், bacterial. Viral என்ன எழுதுவீங்க? Corona, COVID. Viral தான். சரி, வேற என்ன எழுதுவீங்க? Viralல வேற என்ன வரும்? Viralல நம்மளுக்கு நிமோனியா வைரல் இருக்கு. எஸ் எஸ் இருக்கு. பட் அதை தவிர போலியோ இருக்கு, ரேபீஸ் இருக்கு. வேற அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? புரோட்டோசோன். புரோட்டோசோன். புரோட்டோசோன் என்னது? நம்மளோட புரோட்டோசோன் டிசீஸ்ல அதுலயும் நிறைய இருக்கு. ஒரு 3 எழுதலாம். என்னது? 2 எழுதலாம். மலேரியா, மலேரியா, அமீபயாசிஸ். சப்போஸ் வைரல் கோவிட் உங்க புக்ல கொடுக்கல, அதனால ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்றது? அதனால வைரல்ல இன்னொன்னு வேணா எழுதிக்கோங்க, மிசில்ஸ். சரியா? கோவிட் நான் ஒத்துக்க மாட்டேன், என் புக்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, ஸோ நம்ம சேஃப் சைடுக்கு மிசில்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட டிஃப்ரெண்ட் பாக்டீரியல், வைரல் அண்ட் புரோட்டோசோல் டிசீஸ். போதும், இவ்வளோ எழுதுனா 2 மார்க் தானே கேட்டிருக்காங்க, இவ்வளோ எழுதுனா போதும். சரியா? எஸ், ரைட். அடுத்தது 29th question, define immunology. Define what? Immunology. எப்படி எழுதுவீங்க? Immunology is equal to immunity, logy to study. இப்படி எழுதிட்டீங்கன்னா அப்படியே ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரியா? ஸோ கடைசியில் இப்போ டிஃபைன் பண்ணும். Immunology is a branch of biology. Immunology, தப்பு ஸ்பெல்லிங். Immunology is a branch of biology which deals with the study of immunity and immune related disorder. Correcta? Immunity, immune system, study the immune system, study of immunity, the defense system of the body, defense system of the body against pathogens. சரியா? இதுதான் immunology. ஓகே, அடுத்தது 30வது question என்னது? 30th question. Define haptens. என்ன எழுதுவீங்க? Haptens. Haptens are small molecules. Haptens are small molecules. Haptens are small molecules that cannot act as an immune system or that cannot produce an immune response. That cannot produce an immune response, but okay, immune response, sorry, by themselves எழுதிக்கோங்க, by themselves, but becomes antigenic when it is attached with any antigen or attached to the carrier protein. Attached with
carrier protein. இதுதான் haptens. இதுதானது haptens. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எஸ், எழுதிட்டீங்க thumbs up கொடுங்க. எஸ், ஓகே, ரைட். அடுத்தது, வாட் இஸ் பேயர்ஸ் பேச்சஸ்? What is Payer's patches? 31st question. What is Payer's patches? Payer's patches. Payer's patches are aggregates. Payer's patches are aggregates, lymphoid nodules. Lymphoid nodules present in the ileum. Ileum is small intestine, correct? Ileum. So ileum of small intestine is the immune cell. Intestine, small intestine that helps in immune response. Yes, சரி. அடுத்தது என்னது? நெக்ஸ்ட் நம்மளோட கார்சகாஃப் சிண்ட்ரோம். என்னது? கார்சகாஃப்க்கு பதிலாக நம்ம இதை ஒரு சில லெட்டர் இங்கே சைலண்ட் போட்டாங்க. கார்சாஃப் சிண்ட்ரோம். ஓகே, கார்சாஃப் சிண்ட்ரோம் ஒரு கார்சாஃப் சிண்ட்ரோம்க்கு பதிலாக கார்சாஃப் சிண்ட்ரோம் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. கார்சகாஃப் அப்படிங்கிறது ஒரு சில ப்ரொனன்சியேஷன் வந்து மாறும். ப்ரொனன்சியேஷனுங்கிறது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால நம்ம ப்ரொனன்சியேஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் கார்சாஃப் சிண்ட்ரோம் என்னது ஒரு டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். என்னது? இட் இஸ் அ 32. It is a neurological disorder. It is a neurological disorder. Neurological disorder. ஒரு point. சரி. It is caused due to the deficiency of vitamin B1. Vitamin B1. கரெக்டா? விட்டமின் B1 ஓட டெஃபிஷியன்சினால இந்த டிசீஸ் காஸ் பண்ணும். விட்டமின் B1 அப்படின்னா நீங்க பிராக்கெட்ல எழுதணும்னா தைமின் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, தயாமைன். தைமின் கிடையாது, தயாமைன். தைமின் அப்படிங்கிறது நியூக்ளியோடைட்ல இருக்கும் இல்லையா, நைட்ரோஜனஸ் பேஸ் அது ஒன்று. ஸோ தயாமைன் இதோட டெஃபிஷியன்சினால வரும். இதுக்கு என்ன சிம்டம்ஸ் என்ன காட்டும்? கன்ஃபியூஷன், ஓகே, லீடிங் மெமரி இம்பேர்மெண்ட், கன்ஃபியூஷன், memory impairment, confusion. Clear? இதுதான்
Korsakoff syndrome. சரி, Korsakoff syndrome. அடுத்தது லாஸ்ட், தட் இஸ் நம்ம இந்த பேஜ்ல கடைசியா எழுதுறது மெட்டாஸ்டேசிஸ். மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு என்ன? மூவ்மெண்ட். மெட்டாஸ்டேசிஸ் என்ன? மூவ்மெண்ட். இப்போ ஸ்ப்ரெட் ஆஃப் கேன்சர் செல் from the primary tumor to other part of the body through blood or lymph. So metastasis is a process of migration. Metastasis is a process of movement of cancerous cells to various places and infecting them. இதுதான் மெட்டாஸ்டேசிஸ். சரியா? ரைட்? இதானது மெட்டாஸ்டேசிஸ். நவ் நம்ம என்ன பண்ணியாச்சு? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் வரைக்கும் நம்ம படிச்சாச்சு. அடுத்தது பயோடெக்னாலஜி இருக்கு, அதுக்கப்புறம் 3 ecology சாப்டர்ஸ் இருக்கு. அதோட 2 மார்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் இருக்கு. நான் 3 மார்க்ஸ்லயும் நான் ஃபுல்லா டீட்டெயிலாக எழுத மாட்டேன். இந்த மாதிரி ஷார்ட்டா சின்ன இப்போ இதை விட நான் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறனால நான் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். 3 மார்க்ஸ் நம்ம ஷார்ட்டா நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸ் மட்டும் எழுதிட்டு நம்ம போயிடலாம். 5 மார்க்ல நான் உங்களுக்கு ஆன்சர்லாம் எழுத போறதில்ல. 5 மார்க் நான் உங்களுக்கு என்ன எழுதணும்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம 1 மார்க் புக் இன்சைட் 1 மார்க்கும் பார்க்கணும். புரிஞ்சுதா? ஸோ புக் இன்சைட் 1 மார்க்கும் பார்க்கணும். அது நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து மறுபடியும் வரலாம் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் என்னது? நம்மகிட்ட என்ன இருக்கு? 34லேருந்து 65 கொஸ்டின்ஸ் இருக்கு நம்மகிட்ட. ஸோ இது எல்லாமே டெஃபினிஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா என்னது? எல்லாமே என்னது? ஃபுல்லாக டெஃபினிஷன் தான். இதுவும் டெஃபினிஷன் தான். ஸோ மோஸ்ட்லி டெஃபினிஷன் தான் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது டெஃபினிஷன், அதுக்கப்புறம் இது டெஃபினிஷன், அதுக்கப்புறம் இது டெஃபினிஷன், இங்கே பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன். ஸோ கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இந்த கொஸ்டின்ஸ்ல 16 கொஸ்டின் டெஃபினிஷன் தான். சரியா? புக் பேக் செஷன் இன்னைக்கே புக் பேக்கும் இன்னைக்கே பார்க்க போறோம். புக் பேக் கொஸ்டின்ஸும் இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு எல்லாமே பார்க்க போறோம் இன்னைக்கு. புக் இன்சைடு கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ கவலைப்படக்கூடாது. புரிஞ்சுதா? எஸ், எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு பிரேக் போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் முடிச்சுட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரியா? பிரேக் முடிச்சுட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, 34th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஹாய் சார், குட் ஆஃப்டர்நூன் டாக்கண்ணா, குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ பிரேக்குக்கு போக போகிறோம். பிரேக் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்ம புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் 2 மார்க் நம்ம பேலன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் தென் 3 மார்க் கொஸ்டின் அண்ட் தென் 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரியா? கரெக்டா? ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர் பை த வே. என்னோட ஊர் என்னது? கோயம்புத்தூர் தான். சரியா? கோயம்புத்தூரில் நீ போனீன்னா எல்லா பக்கமும் என்னோட ஸ்கூல், காலேஜ் எல்லாமே நான் கோயம்புத்தூர் தான். ஸோ இட்ஸ் கோயம்புத்தூர். ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். சரி, இப்போ என்னது? ஒரு பிரேக், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் முடிச்சுட்டு வந்து பேலன்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். சரியா? see you all after the break. இல்லை நம்ம கண்டினியூ பண்ணலாம்னா சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாமா? பிரேக் போகலாமா? 5 நிமிஷம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பிரேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸை கண்டினியூ பண்ணலாம். 5 மினிட்ஸ். சரியா? சரி, சலோ, see you after the break.
எஸ், நானும் வந்தாச்சு, நானும் வந்தாச்சு. சரி, கண்டினியூ பண்ணலாம்டா. கண்டினியூ பண்ணலாமா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். பேலன்ஸ் கொஷின்ஸை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் இன்சைட் டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ் பார்க்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ் பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கிரியேட்டிவ் கொஷின்ஸ், பிஒய்க்யூஸ் அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். சரியா? பிஒய்க்யூ அண்ட் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிரியேட்டிவ் கொஷின்ஸ் போவோம். ரைட், ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாமா? எஸ். Okay, so what are probionts? What are probionts? 34th question. Okay. So what are probionts? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? சைக்ளோஸ்போரின் A, மைக்கோரிசா, சூப்பர் பக், இதெல்லாமே நம்ம மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல வரும். அதுக்கப்புறம் பெனிசிலின் known as queen of antibiotics, அதுல தான் வரும். டிஃபைன் MFC, அதுக்கப்புறம் HGH, யூஸ் ஆஃப் HGH, அதுக்கப்புறம் அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின், இது எல்லாமே பயோடெக்னாலஜி சாப்டர்ஸில் வரும். டைப்ஸ் ஆஃப் எலிசா, டோட்டிபோட்டன்சி, டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன், இது எல்லாமே பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் பேங்க்ரியாஸ் அண்ட் கௌபிக், இது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் வரும். டிரான்ஸ்ஜெனிக், அதுவும் அப்ளிகேஷன்ஸில் வரும். இது எல்லாமே பயோடெக்னாலஜி சாப்டர்ஸ் தான். தென் வைன்காஃப் ரூல், பெர்க்மேன்ஸ் ரூல், ஃபோட்டோ, ஓகே, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? 34th கொஸ்டின். பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் ப்ரோட்டோபயோட்டிக்ஸ் அப்படின்னு ஆக்சுவலி இது வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கணும். இது ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்ன? பயோட்டிக்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. குட் ஆஃப்டர்நூன் கார்ல், வெரி குட் ஆஃப்டர்நூன் டாக்கண்ணா. சரியா? ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் மீன்ஸ் என்னது? ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரோன்னு என்னது? க்ரோ பண்ணுறது. பயோட்டிக்ஸ்னா பாக்டீரியா. நம்ம பாடியில் நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், மோசமான பாக்டீரியா என்டர் ஆகும். சரியா? நல்ல பாக்டீரியா என்ன பண்ணும்? நம்ம பாடியில் இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி குட் பாக்டீரியா கட்டில் இருக்கும். அது என்ன பண்ணும்? டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலது டிஃபென்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு சிலது டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நல்ல பாக்டீரியாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாகடிக்க கூடாது, அதை க்ரோ பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தயிர் இருக்கு. தயிர் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்? லாக்டோபாசிலஸ் உள்ள போகுது. அது நல்ல பாக்டீரியா, நம்மளோட பாடியோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்மளோட ப்ரோபயோட்டிக்ஸ். இதை எப்படி எழுதலாம், ஆன்சர் என்ன எழுதுவீங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். சரியா? 34th question. It is a beneficial bacteria. இது என்னது? நம்மளோட beneficial bacteria. It is a total 2 minutes 2 million எத்தனை சார்? சிஸ்ஸா? ஓகே, பெனிஃபிஷியல் பாக்டீரியா நிறைய இருக்கும். ஓகே, நிறைய இருக்கும். நம்மளை விட நம்ம என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவே நம்ம பாடியில் இருக்கு. ஸோ இட்ஸ் அ beneficial bacteria or beneficial bacteria எழுதுறதை விட beneficial microorganism எழுதலாம். Microorganisms. Okay, it is a beneficial microorganisms. It improves gut health. It helps in the digestion. It helps in the digestion. அப்ப எங்க present ஆயிருக்கும்? It is example எழுதலாம். என்னது? கட்ல இருக்கும். So example, lactobacillus. இதுதான் இதோட ஆன்சர். சரி, அப்போ சைக்ளோஸ்போரின் A அப்படின்னு என்ன? வாட் இஸ் சைக்ளோஸ்போரின் A? சைக்ளோஸ்போரின் A நம்மளோட மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் சாப்டர்ல வரும். கொஸ்டின் நம்பர் 35. சைக்ளோஸ்போரின் A
என்னது microbes in human welfare. So cyclosporin A அப்படிங்கிறது என்னது immunityக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இது immunosuppressive drug. Cyclosporin A is an immunosuppressive drug. It is an immunosuppressive. Good morning, sir. Because of you, I scored centum last year. Hey. Thank you so much. Thank you. So, நல்ல விஷயம்டா, நல்ல விஷயம். சார் பாருங்க, என்னால் ஒருத்தங்க சென்டம் என்னாலன்னு சொல்லக்கூடாது, நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, அதில் நான் ஒரு சின்ன ஹெல்ப் அவ்வளோதான். சரியா? அது என்னால் தான் வாங்கினீங்கன்னுலாம் சொல்ல முடியாது. உங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் அதில் மெயின் இம்பார்ட்டன்ட். அதில் நான் ஒரு சின்ன பூஸ்டராக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எஸ், சரி, நல்ல விஷயம். இப்படியெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எனிவேஸ், cyclosporin A அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அன் immunosuppressive drug. It is produced by fungus. என்னது? சைக்ளோஸ்போரின் A ப்ரொடியூஸ் பண்ற ஃபங்கஸ் என்னது? ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். கரெக்டா? ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். சார் ஹீமோகுளோபின்னா என்ன சார் சொல்லுங்க? ஹீமோகுளோபின்ங்கிறது ஒரு புரோட்டீன். ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது என்னது? ஒரு புரோட்டீன். தேங்க்யூ ஃபியர்லெஸ் ஃபைட்டர், தேங்க்யூ ஸோ மச். சரி, ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன். நம்ம பாடியில் ஹீம் அப்படின்னா ஐரன், குளோபின் அப்படின்னா குளோபின் புரோட்டீன். என்ன பண்ணும்? நம்ம பாடியில் ஆர்பிசியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரி, நம்பர் ஒன். நம்பர் டூ, ஹீமோகுளோபினில் ஆக்சிஜன் பைண்ட் ஆகும். அப்போது இது ஆக்சிஜன் கேரியராகவும் நம்ம பாடியில் யூஸ் ஆகுது. எப்போவுமே ஆக்சிஜன் வந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்சிஜன் எங்கே ஹீமோகுளோபினில் தான் கேரி பண்ணும். ஹீமோகுளோபின் தான் அதை டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கு எடுத்துகிட்டு போகும், செல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும், ஆல்வியோலைலேருந்து கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அதுதான் ஹீமோகுளோபின். ஸோ இட்ஸ் அ ப்ரோட்டீன் விச் கேரிஸ் ஆக்சிஜன் இன் அவர் பாடி. சரியா? எஸ், ரைட். ஓகே, அடுத்தது, இட் இஸ் யூஸ்ட் டு ப்ரிவெண்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட். இட் இஸ் யூஸ்ட் to prevent organ transplant rejection. Okay, organ transplant oda rejection என்ன பண்ணும்? organ transplant oda rejection, suppose நம்ம பாடியில் ஒரு ஆர்கன் எடுத்து போடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? நம்மளோட ஆன்டிபாடி அதுக்கு அகேன்ஸ்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சைக்ளோஸ்போரின் எடுத்தா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதை சப்ரஸ் பண்ணி ஆர்கன் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம் அதை நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டமை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த சைக்ளோஸ்போரின் A. அடுத்த கொஸ்டின் என்னது? வாட் இஸ் மைக்கோரிசா? மைக்கோரிசா அப்படின்னா என்னது? மைக்கோரிசா சிம்பயோட்டிக் அசோசியேஷன். கரெக்டா? மைக்கோரிசா is a symbiotic association. Symbiotic association between fungal hyphae. 5 mark prediction. அதுக்கு டைம் இருக்கு, நீ கடைசி வரைக்கும் இரு, எல்லாமே நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? 2 mark 3 mark 5 mark 5 mark என்னென்ன வரும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். 2 mark என்னென்ன ஷார்ட் வரும், கன்ஃபார்ம் வரும், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி வரைக்கும் என் கூட இருங்க. 3 நாள் என் கூட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். 3 நாளா எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும். சரியா? அது வரைக்கும் இருங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரியா? நீங்கள் எதிர்பார்க்கறது அத்தனையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகாதவங்ககிட்டயும் சொல்லுங்கள், ஸ்கூலுக்கு போனவங்ககிட்டயும் வந்தவொன்னே சொல்லுங்கள், ஸோ தட் தே கேன் ஜாயின். சரியா? ஓகே, symbiotic association between fungal hyphae and plant roots.
ஓகே ஃபங்கல் ஹைஃபே அண்ட் பிளான்ட் ரூட்ஸ் இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கிற சிம்பயோட்டிக் அசோசியேஷன் தான் என்னது நம்மளோட மைக்கோரிசா. ஓகே எதுக்கு இது மைக்கோரிசா இந்த அசோசியேஷன் வருது? இட் ஹெல்ப்ஸ் in the better absorption, it helps in the better absorption, it helps in the better absorption of nutrients and minerals from the soil. அவ்வளவுதான். ரைட்? Amaran batch fees Amaran batch fees I think 1999 அதோட fees. So fees ன்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஃபீஸ்னா மந்த்லி ஃபீஸ், இது கம்ப்ளீட் இயர்லி. ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்துட்டு 1999 பே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒன் இயருக்கு நீங்க அது படிக்கலாம். நீங்க அந்த பேட்சை நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் படிக்கலாம். அதில் என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குமோ அது எல்லா பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த 1999. ஸோ 1999 நினைக்கிறேன் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, ஒரு தாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூ ஆப்பில் போயிட்டு பேட்ச்லேயும் ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஆனால் இந்த ஆஃபர் 15th வரைக்கும் தான், நாளைக்கு வரைக்கும் தான். சரியா? நாளைக்கு வரைக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு தாட்டி நீங்கள் உடனே போய் செக் பண்ணுங்க. ஓகே ரைட். 37th கொஸ்டின் என்ன? வாட் இஸ் சூப்பர் பக்? சூப்பர் பக்னா என்ன? It is a type of microorganism which has developed. இப்போ சூப்பர் காப்னா என்ன? போலீஸ்காரன் இல்ல, பவர்ஃபுல் போலீஸ்காரன். அதே மாதிரி தான் சூப்பர் பக் அப்படின்னா பவர்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் which have developed resistance. Okay, resistance against antibiotics. Resistance against what? Resistance against many antibiotics. Okay, அதுதான் என்னது? சூப்பர் பக் அப்படின்னு சொல்றோம். சூப்பர் பக்னா என்ன? சூப்பர் பக் அப்படின்னா நம்மளோட ஆன்டிபயோட்டிக்ஸ் அகைன்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருச்சு. அதுதான் நம்மளோட சூப்பர் பக். ஓகே கிளியரா? கிளியர்? எஸ், டன். அதுக்கப்புறம் 38th question என்ன? why penicillin is known as queen of antibiotics? அது நம்ம அடுத்த பேஜ்ல நான் எழுதுறேன் உங்களுக்கு. இது எழுதிட்டீங்கன்னா thumbs up கொடுங்க பார்க்கலாம். இது எழுதிட்டீங்கன்னா thumbs up கொடுங்க. இது எழுதிட்டீங்கன்னா thumbs up கொடுங்க. thumbs up. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும்பா, thumbs upனா சொல்றேன், நீங்க போயிட்டு கிளிக் பண்ணிருங்க உடனே. சரி, சூப்பர் பக் முடிச்சாச்சு. why penicillin is known as queen of antibiotics? Now you first எழுதணும். Penicillin is known as queen of antibiotics because it is widely used. Okay, it is widely used antibiotics and highly effective antibiotic. Is widely used antibiotics and highly effective antibiotics to most of the microorganism. Most of the microbes or most of the bacteria. Okay, clear? அதனால தான். or என்ன எழுதுறேன்? highly effective against
against most of or many bacteria. Okay, right? So இதுதான் queen. Define the term MFC, minimum fungicidal concentration. MFC னா என்ன? Minimum fungicidal concentration. So இந்த கொஸ்டினும் உங்களுக்கு வரும். ஒரு ஃபங்கஸை சாவடிக்கிறதுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபங்கிசைடல் எவ்வளோ வேணும், அதுதான் எனது எம்எஃப்சி, ஒரு ஃபங்கஸை சாவடிக்கிறதுக்காக. சரியா? ஸோ அதோட டெஃபினிஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன். நான் என்னென்ன எழுதணும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். டக்கு டக்குன்னு நம்ம போயிடலாம். யூசஸ் ஆஃப் HGH. HGHனா என்ன? ஹியூமன் growth ஹார்மோன். HGHனா என்ன? ஹியூமன் growth ஹார்மோன். Human growth hormone. Human growth hormone dwarfism ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. dwarfism என்ன? குட்டையா இருப்பாங்களா, அவங்கள ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? நம்பர் 1 dwarfism. நம்பர் 2 எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளோட சில்ட்ரன்ஸ்ல இப்போ வளர்ச்சி கம்மியா இருக்கிற நோய், ஒரு சில அவங்க பாடியிலேயே ஹியூமன் growth ஹார்மோன் ரொம்ப கம்மியாக செக்ரீட் ஆகும். அதனால வளர முடியாது அவங்களால குழந்தைகளே இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி அது டார்ஃபிசம் அவங்களுக்கு காஸ் பண்ணும். அதுக்காக நம்ம ஹியூமன் growth ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஸோ தட் அவங்க பாடியில் டெஃபிஷியன்சி இருக்காமல் ஒரு ப்ராப்பர் வளர்ச்சி, ஒரு ப்ராப்பர் லெவலுக்கு க்ரோ ஆகுவாங்க. சரி, அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். அடுத்தது மைக்ரோபியல் ஃபியூவல் செல்லா, அந்த கொஸ்டின் இதில் இல்லை. எஸ், மேபி அதில் வந்து 3 மார்க்கில் இருக்கலாம். சரியா? இப்போதைக்கு அது இதில் கொஸ்டினில் இல்லை. அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட், இது T. ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ். வாட் ஆர் அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ்? இது என்னது? ரீகாம்பினன்ட், அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படின்னு என்ன எழுதுவீங்க? அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின்ல ஜெனட்டிக்கலி ரீகாம்பினன்ட் ஆர் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் மைக்ரோ ஆர்கானிசம், genetically engineered vaccine. இதில் என்ன பண்ணுவாங்க? ஹாய் விஜயலட்சுமி. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட நம்மளோட மைக்ரோபை வீக் பண்ணிடுவாங்க. சரியா? ஆன்டிஜனை வீக் பண்ணிடுவாங்க. ரெண்டு டெஃபினிஷன் இருக்கு இதுக்கு. சரியா? 2 டெஃபினிஷன் இருக்கு. நான் சொல்றேன். வெயிட் பண்ணு. சரி, பிடிச்சிட்டேன். வெயிட் பண்ணு. சரியா? நம்மளோட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சரி நான் சொல்றேன். வெயிட் பண்ணு. ஓகே, ஸோ நம்மளோட அட்டெனுவேட்டட், தட் மீன்ஸ் மைக்ரோப்ஸை சாவடிச்சு அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம பாடிக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளோட ரீகாம்பினன்ட் வேக்சின். சரியா? சரி, மினிமம் ஃபங்கிசைடல் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஃபைன். இது வந்து நம்மளோட இன்னொரு மீனிங் இருக்கு இதுக்கு, எம்எஃப்சிக்கு. இப்போ சப்போஸ், ஓகே ஃபைன், எம்எஃப்சி வந்து மைக்ரோபியல் ஃபியூவல் செல் அப்படின்னா என்னது? அதுக்கான டெஃபினிஷன். சரி, சப்போஸ் மைக்ரோபியல் ஃபியூவல் செல் அப்படின்னா இது ரெண்டுமே வரும். இதுவும் நம்மளுக்கு கரெக்ட் தான். மினிமம் ஃபங்கிசைடல் கான்சன்ட்ரேஷன் ஆர் மைக்ரோபியல் ஃபியூவல் செல், அதுவும் கரெக்ட் தான். சரி, நம்ம புக்கில் நம்ம எதுக்கு எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே மைக்ரோபியல் ஃபியூவல் செல் நீங்கள் எழுதணும். மைக்ரோபியல் ஃபியூவல் செல், எம்எஃப்சி. சரியா? எம்எஃப்சினா மைக்ரோபியல் ஃபியூவல் செல், கரெக்ட். இது வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் டிவைஸ். மைக்ரோபியல் ஃபியூவல் செல் என்னது? இட் இஸ் an electrochemical device. கரெக்டா? எலக்ட்ரோகெமிக்கல் டிவைஸ். எதுக்கு யூஸ் பண்றாங்க? எலக்ட்ரோகெமிக்கல் டிவைஸ். இது வந்து பாக்டீரியா யூஸ் பண்றாங்க டு ஆக்சிடைஸ் ஆர்கானிக் மேட்டர். சரியா? இங்க என்ன யூஸ் பண்றாங்க? பாக்டீரியா யூஸ் பண்றாங்க
to oxidize organic matter. சரி, ஆர்கானிக் மேட்டரை ஆக்சிடைஸ் பண்றதுக்காக. ஸோ தட் நம்ம கெமிக்கல் எனர்ஜி இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதுக்காக யூஸ் பண்றாங்க எம்எஃப்சி. சரியா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். மைக்ரோபியல் ஃபியூவல் செல் கரெக்ட் தான். ஸோ மைக்ரோப்ஸ் உங்க புக்ல மைக்ரோபியல் ஃபியூவல் செல் கொடுத்துருப்பாங்க. சரி, மைக்ரோபியல் ஃபியூவல் செல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க எழுதிக்கோங்க. மினிமம் ஃபங்கிசைடல் கான்சன்ட்ரேஷனும் கரெக்ட் தான். ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம போனா, இல்ல நம்ம வந்துட்டு ஆர்கானிக் ஃபர்டிலைசர், ஓகே, ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அந்த சைடில் போகலாம். ஆர் நம்மளோட ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அந்த ஃபேக்டரில் போட்டால் உங்களோட மினிமம் ஃபங்கிசைடல் கான்சன்ட்ரேஷன் கரெக்ட் தான். சரியா? சரி, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே மைக்ரோபியல் ஃபியூவல் செல் எழுதிக்கோங்க. இது வேண்டாம். ஓகே, மைக்ரோபியல் ஃபியூவல் செல் எழுதிக்கோங்க. சரியா? மைக்ரோபியல் ஃபியூவல் செல் எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி, அடுத்தது என்னது? அடுத்தது நம்மளோட டைப்ஸ் ஆஃப் எலிசா. ஓகே, டைப்ஸ் ஆஃப் எலிசா. எலிசான என்ன ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பென்ட் அசே. இம்யூனோசார்பென்ட் அசே அப்படின்னா இதோட டைப்ஸ் என்ன இருக்கு? டைரக்ட் இருக்கு, இன்டைரக்ட் இருக்கு, இன்டைரக்ட், டைரக்ட், சாண்ட்விச் இல்லையா? சாண்ட்விச் மெத்தட் இருக்கு எலிசால, டைரக்ட் மெத்தட் இருக்கு, இன்டைரக்ட் மெத்தட் இருக்கு, காம்படிட்டிவ் மெத்தட் இருக்கு, காம்படிட்டிவ் மெத்தட். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எலிசா, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எலிசா. அடுத்தது டிஃபைன் டோட்டிபொட்டன்சி. டிஃபைன் டோட்டிபொட்டன்சி உங்க புக்ல டோட்டிபொட்டன்சிக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்ட் புக் டெஃபினிஷன் நீங்க எழுதணும். சரி, அடுத்தது டிஃபைன் டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன். டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன் அதே மாதிரி தான் நம்ம டைரக்ட் என்சிஆர்டி டைரக்ட் உங்க புக்லயே கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான டெஃபினிஷன் நான் வேணா எழுதிடுறேன். சரியா? ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங். ஸோ 44 ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங். இதை கொஞ்சம் அலங்கரிச்சு எழுதணும். நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஷார்ட்டா எழுதிட்டு போயிடுறேன். பட் நீங்க அலங்கரிச்சு எழுதணும். அப்படின்னா the DNA amplification is the process of அந்த மாதிரி எழுதணும். process of producing multiple copies of DNA, multiple copies of genetic material, that is DNA, process of producing multiple copies of a specific DNA segment, copies of a specific DNA segment, specific DNA segment, okay, using PCR. PCR na என்ன? polymerase chain reaction. சரி, polymerase chain reaction. சரி, அடுத்தது என்ன பண்ணோம்? Insulin extracted from the pancreas of cow and pig cannot be used. Why? Because அது என்ன பண்ணும்? நம்மளோட பாடியில இம்யூன் ரெஸ்பான்ஸ், நம்ம இம்யூனிட்டி. வணக்கம் முகேஷ், வணக்கம்டா. சரி, நம்ம பாடியில இம்யூனிட்டி, தட் இஸ் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிரும். தட் இஸ் ரியாக்ஷன். ஓகே, அது நம்ம பண்ணும். அதனால நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட், இம்யூனிட்டி ட்ரிகர் பண்ணும். அதனால நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. சரி, அடுத்தது டிரான்ஸ்ஜெனசிஸ். டிரான்ஸ்ஜெனசிஸ் டெஃபினிஷன் புக்லேயே கொடுத்துருக்காங்க டைரக்டாக உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இல்லையா? அந்த டெஃபினிஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் த அடாப்டேஷன்ஸ் ஆஃப் கேமல். கேமலோட அடாப்டேஷன் நான் கிளாஸ் எடுக்கும்போது, சரியா, கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு நல்லாவே சொல்லியிருக்கேன். இது அடாப்டேஷன் என்னது? கேமலோட ஹம்ப் அது ஒரு அடாப்டேஷன். கேமலோட ஃபீட்டுக்கு கீழே ப்ராடாக இருக்கிறது, அது திக் லெதராக இருக்கும், திக் ஸ்கின் ஃபோல்டு இருக்கும். அது எதுக்காக? நம்ம ஹாட் இது சாண்டில் நடக்கிறதுனால. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த அடாப்டேஷன் ஃபீச்சர்ஸ் இங்கே நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் 1/2 ரூல், பர்க்மேன்ஸ் ரூல். இந்த 3-4 ரூல் இருக்கு. அந்த 4 ரூலுமே நீங்க படிக்கணும். இது நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்லயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஓகே ஓகே. கேமலோட லாங் லெக்குக்கு காரணம் என்ன? நம்ம சாண்ட்ல இருக்கிற ஹீட் வந்து பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, அதுக்காக. ஓகே, கேமலுக்கு கீழே பேடட் ஃபீட் இருக்கு. அது எதுக்காக? அந்த ஹீட்ல வந்து நம்ம எப்பவுமே நீங்க பாத்தீங்க சாண்டுக்குள்ள அப்படின்னா, ஓகே, சாண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போயிருவீங்க.
சாண்டில் கால் வச்சிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. பட் இந்த கேமல்ஸ் என்ன பண்ணும், அந்த மாதிரி சாண்டில் நடக்கிறதுக்கு ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேடட் ஃபீட் இருக்கு. Yes. Terrestrial adaptation, exactly. Terrestrial adaptation. Okay, right. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஃபீசிஸ், ட்ரை ஃபீசிஸ், வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணும். ஏன்னா கேமல் வந்து டெசர்ட் ரீஜனில் இருக்குது. அதனால் டெசர்ட் ரீஜனில் நம்மளுக்கு தண்ணி கம்மியாக கிடைக்கும். ஸோ தண்ணி கன்சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு தண்ணி அடாப்டேஷன் அதுக்கிட்ட இருக்கும். எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் அண்ட் ஃபீசிஸ் வந்து ஃபீசிஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன்ஸ் நீங்கள் எழுதலாம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் வான் ஹாஃப் அண்ட் பர்க்மேன்ஸ் ரூல். வான் ஹாஃப் அண்ட் பர்க்மேன்ஸ் ரூல் அப்படிங்கிறது நம்மளோட இதுதான் என்னது, வான்ஸ் ஆஃப் ரூல் அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் பயோமாலிகுல்ஸில் வரும் உங்களுக்கு. 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் அந்த ரியாக்ஷன் பற்றி பேசுறதா ஒன் ஹாஃப் ரூல்ஸ். ஓகே, த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் டபுள்ஸ் எவ்ரி 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். அதுதானது நம்மளோட வான் ஹாஃப் ரூல்ஸ். வான் ஹாஃப்க்கு வி போடலாம், டபிள்யூவும் போடலாம், எது வேணால் போடலாம். சரியா? வான் ஹாஃப் ரூல் என்னது, increase in rate of reaction by every 10 increase in 10 degrees temperature. ஒவ்வொரு 10 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக the rate of reaction increases. அதுதான் வான் ஹாஃப் ரூல். கிளியர்? அதுக்கப்புறம் பர்க்மேன் ரூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆக்சஸ். ஓகே, ஃபைன். நம்மளோட பர்க்மேன்ஸ் ரூல். சரி, பர்க்மேன்ஸ் ரூல்னா என்ன? பர்க்மேன்ஸ் ரூல் இஸ் நத்திங் பட் கோல்டர் கிளைமேட்டில் லார்ஜர் பாடி சைஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷனுக்காக கொடுத்துருக்கிறது. சரியா? 75% வாட்டர் கேன் வித்ஸ்டாண்ட் பை கேமல். ஓகேடா, சரி, வெரி நைஸ், நல்ல ஃபேக்ட் இது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆக்சஸ். ஓகே, ஃபோட்டோ ஆக்சஸ். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது டயாபாஸ். ஃபோட்டோ ஆக்சஸ்னா என்ன? ஃபோட்டோ ஆக்சஸ்னா த மூவ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அவே ஃப்ரம் த லைட். சரி, அவே ஃப்ரம் த லைட், அதுதான் நம்மளோட ஃபோட்டோ ஆக்சஸ். மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். Okay, towards or away, movement of organisms towards or away from the light. சரியா? அடுத்தது டயாபாஸ். டயாபாஸ்னா என்ன? Okay, define diapause. Diapause na enadhu? Period of suspend development in organism during unfavorable environmental condition. Environmental condition நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்காக நம்மளோட டெவலப்மெண்ட், நம்மளோட மெட்டபாலிசம்ஸ் அதை கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்ச நாளைக்கு, தட் இஸ் ஃபேவரபிள் கண்டிஷன் வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்மளோட மெட்டபாலிசம், நம்மளோட க்ரோத், நம்மளோட டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறது. அவ்வளோதான். எஸ், இட் இஸ். எஸ், கரெக்ட். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அது ஃபோட்டோ ஆக்சிஸில் வரும். ஃபைன். இதில் டயாபாஸில் நம்மளோட டெவலப்மெண்ட்டை பாஸ் பண்ணுறது, அவ்வளோதான், பாஸ் பண்ணுறது. அடுத்தது கேரிங் கெப்பாசிட்டி. கேரிங் கெப்பாசிட்டினா நம்ம ஈகாலஜியில் போகும். சரி, கொஞ்சம் நான் மேலே கொண்டு வந்துடுறேன். இதை நான் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் மேலே கொண்டு வந்துடுறேன். கேரிங் கெப்பாசிட்டி. சரி, இதெல்லாம் டெஃபினிஷன் தான். எஸ், எக்ஸாக்ட்லி, வெரி குட். அதுதான் கேரிங் கெப்பாசிட்டி. வெரி நைஸ். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் தட் எ ரீஜன் கேன் சப்போர்ட் வித்வுட் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன். ரைட்.
Right. Very nice. Right. சரி, அடுத்தது என்னது? ஹோமியோஸ்டேசிஸ். என்னது? ஹோமியோஸ்டேசிஸ். ஸோ ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஹோமியோஸ்டேசிஸ்? ஹோமியோஸ்டேசிஸ்னா என்ன? ஹோமியோஸ்டேசிஸ்னா டு மெயின்டைன் த ஈக்குலிபிரியம். சரியா? ஹோமியோஸ்டேசிஸ்னா என்ன? டு மெயின்டைன் ஈக்குலிபிரியம். இப்போ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? டிஃபைன் ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன டெஃபினிஷன் கொடுப்பீங்க? நான் டெஃபினிஷனை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சரி, அந்த டெஃபினிஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் புக்கில் டெஃபினிஷன்ஸ் ஆப்வியஸ்லி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே, பட் ஸ்டில் homeostasis to maintain. Sir, diapause example, cold, lack of food. Okay வா சார்? diapause அப்படிங்கிறது cold, lack of food ன்னு சொல்லக்கூடாது, எந்த வேணா இருக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஆக்சுவலி இந்த diapause அப்படிங்கிறது நம்மளோட என்விரான்மெண்டல் காசஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். சரியா? வெதர் அப்படின்னு சொல்லலாம், சீசன்ஸ், வெதர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சீசன் அப்படின்னு சொல்லலாம். வேற என்னது? சீசன் தான் மோஸ்ட்லி. சரியா? மோஸ்ட்லி என்னது? நம்மளோட வெதர்னால, இது வெதர் தான் வந்துட்டு ஒரு விதமான எக்ஸாம்பிள் எழுதலாம். லேக் ஆஃப் ஃபுட்னு சொல்றது, லேக் ஆஃப் ஃபுட் எக்ஸாம்பிளாக நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணலாம். கரெக்ட் தான். சரியா? மெட்டபாலிசம்ஸை ஃபுட் கம்மியாக இருக்கனால மெட்டபாலிசம் ஸ்லோ பண்ணிக்கிறது, எஸ், இது ஒரு விதமான எக்ஸாம்பிளை நம்ம எழுதலாம். எக்ஸாக்ட்லி. ரைட். ஓகே. ஸோ கேரிங் கெப்பாசிட்டி. ஹோமியோஸ்டேசிஸ்னா எபிலிட்டி ஆஃப் ஆர்கானிசம் டு மெயின்டைன் அ ஸ்டேபிள் இன்டர்னல் என்வாயன்மெண்ட். What is homeostasis? The ability of an organism, the ability of an organism to maintain a stable internal environment. Okay, stable internal environment. Clear? Stable internal environment. எதுக்காக? To survive, obviously, despite external changes. சரியா? இப்போ நான் ஏசியில் இருந்தாலும், ஏசியில் 16 டிகிரி டெம்பரேச்சர் இருந்தாலும் என் பாடி 16 டிகிரிக்கு மாறாது. என் பாடியில் 37 டிகிரி தான் மெயின்டைன் ஆயிருக்கும். கரெக்டா? அதுதான், இதுதான் the homeostasis of my body. This is the homeostasis of my body. To stop the bleeding from injured blood vessel is called homeostasis. நம்ம இது ecology reference pointல எழுதிட்டு இருக்கோம். சரியா? ecology reference pointல எழுதிட்டு இருக்கோம். homeostasisனா equilibrium maintain பண்றது. சரியா? equilibrium maintain பண்றது தான் homeostasis. இப்போ நம்ம to stop bleeding from injured blood vessels homeostasisல வராது. சரியா? அது homeostasisல சொல்ல முடியாது ஆக்சுவலி. சரியா? ஸ்டாப் ப்ளீட், அது வந்து ஒரு physiological process தான். ஓகே, physiological process தான். பட் எஸ், நம்ம என்னது, நம்ம கோல்டு டெம்பரேச்சர், டெம்பரேச்சர்னால நம்ம பாடி, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனால் நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாடியில் தண்ணி கம்மியாக இருந்தால் ஏடிஹெச் ஆக்டிவேட் ஆகிடுது. எதுக்காக? பாடியிலேருந்து, ஐ மீன் யூரின்லேருந்து தண்ணியை ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்காக. ஸோ அது ஒரு விதமான ஹோமியோஸ்டேசிஸ் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸஸ் ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஓகே, ஒர்க் பண்ணுற அந்த ப்ராசஸ் அதான் ஹோமியோஸ்டேசிஸ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமியோஸ்டேசிஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிருப்பாங்க. என்னது? பேலன்ஸ். இந்த சைடு ஒரு ஃபேக்டர் போட்டு, இந்த சைடு ஒரு ஃபேக்டர் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டேசிஸ். சரி, இதுதான் என்னது? ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்றது, பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது. ஓகே, சரி. டிஃபைன் கமென்சலிசம். கமென்சலிசம் அப்படின்னா என்ன? கமென்சலிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்பீஷிஸ் பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஸ்பீஷிஸ் நெய்தர் ஹார்ம்டு நாட் பெனிஃபிட்டட். ஓகே, இது வந்து பாப்புலேஷன் இன்டராக்ஷன்ல வரும். கரெக்டா? பாப்புலேஷன் இன்டராக்ஷன்ல வரும். பாப்புலேஷன் இன்டராக்ஷன்ல வரும். இதுல என்ன ஆகும்? ஒன் ஸ்பீஷிஸ் பெனிஃபிட்டட், other species
neither benefited nor harmed. Neither benefited nor harmed. Example in the cattle ergot and cattle. Example என்ன எழுதலாம் நீங்க? Example cattle egret, cattle and cattle. Yes, இதுதான் example. Right? சரி, அடுத்து என்னது? Define genetic diversity. Genetic diversity என்னது? Variation among genes. Variation among variation in the genes அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஜீன்ஸ்ல சக்கர் ஃபிஷ் ஆன் சார்க், எஸ் தட் இஸ் ஆல்சோ ரைட் எழுதலாம். ஒயிட் கலர்ல இருக்கிற சக்கர் ஃபிஷ் ஆன் தி சார்க் இஸ் ஆல்சோ ரைட். அது இருக்கு. இன்னொன்னு நம்மளோட நீங்க வேல் பாத்தீங்கன்னா அது மேல ஒயிட்டா பேச்சஸ் மாதிரி இருக்கும். சரியா? அதுவும் நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ ஜெனடிக் டைவர்சிட்டி என்ன? வேரியேஷன் in the genes of and genes of individuals of a species. எனக்கு உங்களுக்கு இருக்கிற டிஃபரன்சஸ், உங்க ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு இருக்கிற டிஃபரன்சஸ், நம்ம எல்லாம் ஒரே ஸ்பீஷிஸ் தான், இருந்தாலும் நம்ம ஜீன்ஸ் வேற வேற இல்லையா? ஸோ அதுதான் ஜெனடிக் டைவர்சிட்டி. ஜீன் பேங்க்னா என்ன? ஜீன் பேங்க் அப்படின்னா ஜெனடிக் மெட்டீரியல் லைக் சீட், பாலன், கிரெயின் இது எல்லாமே ஸ்டோர் பண்ற அந்த பாயிண்ட். அதுதான் என்னது? அதுதான் ஜீன் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம இது எல்லாத்தையும் 65 வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். சரியா? இது 65 இது வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்சுக்கு போகலாம். நானும் லஞ்சுக்கு போயிடுவேன், நீங்கள் லஞ்சுக்கு போகலாம். 65 வரைக்கும் தான் நான் சொல்லிடுறேன். இது டெஃபினிஷன் தான். இந்த டெஃபினிஷன் உங்க புக்கில் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை படிச்சுக்கோங்க. டிஃபைன் ஸ்மாக், டிஃபைன் இ வேஸ்ட், டிஃபைன் அசலரேட்டட் யூட்ராஃபிகேஷன், இது எல்லாமே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? புக்கில் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷனை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? எழுதிக்கோங்க, அதை படிச்சுக்கோங்க. டிஃபைன் டிஃபாரஸ்டேஷன் இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஈகோசன் டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஈகோசன் டாய்லெட். அதுவும் நீங்கள் அந்த இன் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு. ஆன்சர் படிச்சுக்கோங்க. எஃபெக்ட் ஆஃப் பொல்யூஷன், அதுக்கப்புறம் கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு என்ன? கிரையோ ப்ரிசர்வேஷன் வெரி லோ டெம்பரேச்சரில் நம்மளோட கேமிட்ஸை ஸ்டோர் பண்ணுறது, அதுதான் கிரையோ ப்ரிசர்வேஷன். ரைட்? சரி, அதுக்கப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன இருக்கு? இதெல்லாம் தான் நம்மளோட 2 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் தான் நம்மளோட 2 மார்க் கொஸ்டின். இப்போ நம்ம லஞ்சுக்கு போகலாம். ஆப்வியஸ்லி 2 மணி ஆச்சு, லஞ்சுக்கு போகலாம். லஞ்ச் முடிச்சுட்டு 2:30க்கு நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வரலாம். எப்போ வரலாம்? 2:30க்கு நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் 3 மார்க் அண்ட் 5 மார்க் நான் ஜென்ரலாக என்னென்ன கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் புக் கொஸ்டின், பிஒய்க்யூ, சரியா? டெக்ஸ்ட் புக் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், ஓகே, புக் பேக் கொஸ்டின் 1 மார்க்ல இருந்து 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லா புக் பேக் கொஸ்டின். அதுக்கப்புறம் எல்லா 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கோட பிஒய்க்யூஸ். அதுக்கப்புறம் எல்லா 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஈவினிங்ல டயக்ராம் கொஸ்டின்ஸ், டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம பண்ணுவோம். சரியா? பேப்பர் அனாலிசிஸும் நம்ம பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுல எவ்வளோ புக் இன்சைடு கேட்டிருக்காங்க, எவ்வளோ புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆன்சர் பேப்பர் எடுத்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி பையன் எழுதியிருக்கான், டாப்பரோட ஆன்சர் பேப்பர் எடுத்து எப்படி எழுதியிருக்கான் பையன், அது எப்படி நம்ம வந்துட்டு நம்ம திருத்தலாம், ஓகே, நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது எல்லாமே நிறைய விஷயங்கள், நம்ம எக்ஸைட்டிங்கான விஷயம் இனிமேல் தான் வரப்போகுது. அதனால கடைசி வரைக்கும் என் கூட நீங்க இருங்க. இப்போ நம்ம லஞ்சுக்கு போகலாம். லஞ்சுக்கு போயிட்டு 2:30க்கு நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். சரியா? Okay, see you all in the next after lunch. Bye bye.
ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? வந்தாச்சா எல்லாருமே? எஸ், வெல்கம் பேக். வெல்கம் பேக். இல்லடா கண்ணா, வீட்டுக்கு போய் தான் இனிமேல் நைட்டு தான் சாப்பிடணும் டைரக்டா. இடையெல்லாம் சாப்பிட முடியாது, கஷ்டம். எஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம டைமுக்கு கரெக்டாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. சரி, அடுத்தது நம்ம 3 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதுக்கான கீ டேர்ம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? கீ பாயிண்ட்ஸ் அது மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பேலன்ஸ் நீங்கள் வந்துட்டு என்னது அதை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே எழுத ஆரம்பித்தா இது மட்டுமே முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நைட் ஆயிரும். சரியா? அதனால நான் எல்லாம் ஆன்சர்னு எழுத போகிறது இல்லை. நான் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தரேன். அது என்னென்ன எப்படி எழுதணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது நீங்கள் ஆன்சர் எழுதிக்கிறீங்க. சரியா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? 1 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். சார் கிளாஸ் 11 என்ன பண்ணும் சார், லைவ் இல்லையா? கிளாஸ் 11க்கு இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு 12th ஸ்டாண்டர்ட் தான் ஹாட்ஸ்பாட்டில் போயிட்டுருக்கு. 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 11th வரும். பட் 11th சைட் பை சைடு நம்மளுக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் அதை போய் பாருங்கள். சரியா? எஸ். ஸோ ரைட், இதுக்கான அதான் சொல்கிறேன், கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு தரேன். நான் ஆன்சர் எழுத போகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் இதை டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எக்கச்சக்கமாக ஆல்ரெடி நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இல்லையா? ஸோ இப்போதைக்கு நம்ம 3 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு தரேன். அந்த கீ டேர்ம்ஸ் வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஆன்சரை எழுதிக்கோங்க. சரியா? கீ டேர்ம்ஸ் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஆன்சரை நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது, வாட் இஸ் அப்போலைசிஸ்? அப்போலைசிஸ், ரைட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ அப்போலைசிஸ்ல என்ன எழுதுவீங்க, செப்பரேஷன் ஆஃப் கியூட்டிக்கல் இல்லையா? இந்த கொஸ்டினுக்கு என்ன எழுதுவீங்க, செப்பரேஷன் ஆஃப் கியூட்டிகல்ஸ். செப்பரேஷன் ஆஃப் கியூட்டிகல்ஸ், இது ஒரு இம்பார்ட்டன்டான டேர்ம், கீ டேர்ம். செப்பரேஷன் ஆஃப் கியூட்டிகல்ஸ் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் மோல்டிங் ப்ராசஸ், மோல்டிங் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம். ஸோ இது எப்படி எழுதுவீங்க, அப்போலைசிஸ்னா என்ன, அப்போலைசிஸ்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ்னா என்னன்னு எழுதணும். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எக்ஸோஜீனஸ் அண்ட் எண்டோஜீனஸ் பட்டிங். எக்ஸோஜீனஸ் அண்ட் எண்டோஜீனஸ் பட்டிங். ஓகே, எக்ஸோஜீனஸ் பட்டிங்னா என்ன, இப்போ என்ன பண்ணணும், டேபிள் போட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் வை conjugation is considered to be a form of reproduction. Conjugation is a form of reproduction. ஏன் சொல்கிறோம், ஏன்னா நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் மிக்சிங் ஆகிறதுனால சொல்கிறோமா, ஏன் ரீசன் நம்ம எழுதணும். ஸோ எப்படி எழுதுவீங்க, conjugation considered, இதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். Conjugation considered to be form of reproduction because அப்படின்னு போட்டு இதுக்கான நீங்கள் ரீசன் எழுதுவீங்க. என்ன ரீசன் எழுதுவீங்க, யாராச்சும் நீங்கள் ரீசன் எனக்கு சாட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ரீசன் எழுதுவீங்க, பிகாஸ் எஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் நடக்குதுங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதுதான் இங்கே கீ பாயிண்ட். என்ன கீ பாயிண்ட், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் 2 இண்டிவிஜுவல்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ். இது எப்போ நடக்கும், எந்த டைம் பீரியட் நடக்கும், ரீப்ரொடக்ஷனில் தான் இந்த மாதிரி நடக்கும். கரெக்டா? அப்போ ரீப்ரொடக்ஷனில் நடக்கிறனால இது என்னது, நம்மளோட இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? ரைட். வேற என்னது, ஸோ இதில் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் நடக்குது. ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகும், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் கிரியேட் ஆகும். அது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அது வந்து ஒரு ரீப்ரொடக்ஷனில் தான் இந்த மாதிரி நடக்கும். அதனால் கான்ஜுகேஷன் வந்து ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, கார்பஸ் இல்லை, கார்பஸ் லியூட்டியம். கார்பஸ் லியூட்டியம்னா என்ன, கார்பஸ் லியூட்டியம் அப்படிங்கிறது லெஃப்ட் ஓவர் செல்ஸ். கரெக்டா? இட்ஸ் எ லெஃப்ட் ஓவர் செல்ஸ், ஃபாலிகுலர் செல்ஸ், வேர் ஃபேட்ஸ் கெட்ஸ் டெபாசிட்டட் அப்படிங்கிறது மீனிங்.
சரியா fats என்ன ஆகும் அதில் deposit ஆக ஆரம்பிச்சிடும் and becomes a huge structure which starts secreting progesterone. So corpus luteum is a, what is corpus luteum கேட்டா எழுதுவீங்க, it's a yellowish large structure formed from the leftover of Graafian follicle. It secretes hormone progesterone. சரியா 2 பாயிண்ட் 2 பாயிண்ட் and corpus albicans lifespan நீங்க எழுதிக்கோங்க ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி. வாட் இஸ் acrosome reaction? acrosome reaction என்ன? acrosome reactionனா நம்மளோட acrosomeலேருந்து என்சைம் ரிலீஸ் ஆகிறது, பெனிட்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிற அந்த ரியாக்ஷன் பற்றி நீங்கள் எழுதணும். கரெக்டா? ஸோ ரிலீஸ் ஆஃப் என்சைம்ஸ் ஃப்ரம் த acrosome, இதுதான் மெயின் கீ பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம எழுதணும். ரிலீஸ் ஆஃப் enzymes from acrosome. And இது எதுக்கு ஹெல்ப் ஆகுது? பெனிட்ரேஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. சரியா? பெனிட்ரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த ஓவம். கிளியர்? அடுத்தது என்னது? வாட் இஸ் கெப்பாசிட்டேஷன்? கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு என்ன? கெப்பாசிட்டேஷன்னா ரிமூவல் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் த ஸ்பெர்ம் ஹெட். அதுதான் மெயின் கெப்பாசிட்டேஷன் ப்ராசஸ் இல்லையா? ஃபிசியலாஜிக்கல் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசியலாஜிக்கல் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்ல which increases the mobility or motility of the sperm. Okay, increases the motility of the sperm. அதுதான் நம்மளோட capacitation or maturation of sperm or refining the sperm அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட. ரைட். லாக்டேஷனல் அமோனேரியானா என்ன? லாக்டேஷனல் அமோனேரியா அப்படின்னா அமோனேரியா அப்படின்னா absence of menstruation. ஸோ இந்த மாதிரி எழுதணும். First, amenorrhea means absence of menstruation. Then what is lactational amenorrhea? அப்படின்னா lactation during the period of lactation, which is for 3 to 6 months. Okay, 3 to 6 months where there is intense lactation. During that period of time, there will be absence of menstruation and that process is called, okay, that is called lactational amenorrhea. It is a natural method of contraception. It comes under natural method of contraception where there is no menstruation occurs, so no ovulation occurs. So during that period of time, if the copulation happens, there will be a 0 chance of pregnancy. அப்படிங்கறத நீங்க elaborate பண்ணி எழுதலாம். புரிஞ்சுதா? So lactational amenorrhea என்னது? Lactational amenorrhea means the absence of menstruation during intense lactation. சரியா? During intense lactation. So intense lactationல என்ன ஆகுது? நம்ம menstruation நடக்காது. Intense lactationல menstruation நடக்காது. So it can act as a natural method of contraception. It can act as a natural method of contraception where there is no menstruation. If there is no menstruation, no ovulation. Menstruation இல்லைன்னா ovulation இல்லைன்னு அர்த்தம். So if there is no ovulation, there is no chance of pregnancy or no chance of fertilization. Clear? So இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வந்துரும் lactational amenorrhea. Done? அடுத்த question என்ன? Write down the causes of infertility. Causes of infertility என்னது? There are various causes. Physical, chemical, biological. இப்படி நீங்க வந்து பிரிச்சு எழுதலாம். But generally 3 mark question. எப்படி எழுதுவீங்க? மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. ஸோ மெயினாக நம்ம காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம். சரியா? காசஸ் என்னது? ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம். நம்பர் 1 ஜெனட்டிக். நம்பர் 2 ஏதோ டிசீஸ்னால வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக் ரீசன் என்னது? இதை 3 பாயிண்ட்டாக நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னா ஜெனட்டிக் ரீசன், ஜெனட்டிக் ஆர் ஃபிசியலாஜிக்கல். ஃபிசியலாஜிக்கல் கூட வேண்டாம், ஜெனட்டிக் எழுதிட்டீங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன எழுதலாம்? ஜெனட்டிக் அப்புறம் டிசீஸ், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், லைஃப் ஸ்டைல். ஸோ ஜெனட்டிக்னு என்ன எழுதுவீங்க? ஜெனட்டிக் அப்படின்னா கிரிப்டார்கிடிசம். கிரிப்டார்கிடிசம் என்னது? நம்மளோட டெஸ்டிஸ் ஸ்க்ராட்டம்ல டிசெண்ட் ஆகாது, அது ஜீன்ஸ்னால நடக்கும். நம்பர் 1. நம்பர் 2 ஓவரி வந்து என்ன ஆகாது? டெஸ்டிஸே டெவலப்பே ஆகாது. சரி, டெஸ்டிஸ் டெவலப் ஆகாது. நம்பர் 1. நம்பர் 2 ஓவரியில் பிரச்சனைகள் இருக்கலாம். சரியா? ஓவரி வந்துட்டு ஓவரி கட் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம், அதனால நம்மளுக்கு வந்துடும். இல்லைனா லோ ஸ்பெர்ம் கவுண்ட், லோ ஓவம் கவுண்ட், லோ ஓவுலேஷன் ப்ராப்ளம், அது மாதிரி இருக்குது. ஸோ அது ஜெனட்டிக்கலி ஜென்ரலாக சொன்னால் நம்மளோட ஸ்டெரிலிட்டி காஸ் பண்ணுற காரணம் கிரிப்டார்கிடிசம் சொல்லலாம். சரியா? கிரிப்டார்கிடிசம் சொல்லலாம். தட் இஸ் டெஸ்டிஸ் டிசெண்ட் ஆகாது. இது வந்து ஜெனட்டிக்னு சொல்லக்கூடாது, டெவலப்மெண்டல் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். சரியா?
டெவலப்மெண்டல் இஷ்யூன்னு சொல்லலாம். அடுத்து டிசீஸ் அப்படின்னு சொன்னா என்னது? டிசீஸ் அப்படின்னு சொன்னா அதோ கிரிப்டார்கிடிசம் ஒரு டிசீஸ் மாதிரி தான். பட் அது டிசீஸ் கிடையாது, டெவலப்மெண்டல் இஷ்யூ. டிசீஸ் அப்படின்னு சொன்னா ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் ஆகிறது. ஃபெலோப்பியன் டியூப்ல என்னது? பிளாக்கேஜ் ஆகிறது. ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக்கேஜ் வந்துருச்சு டியூ டு கேன்சர் ஒரு abnormal development of tissue. Endometriosis is one of the disease. Endometriosis நால வரலாம். பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு டிசார்டர். அதே மாதிரி டிசார்டர்ல சொன்னா நம்மளுக்கு பாலிமெனோரி சாரி ஆலிகோஸ்பர்மியா. ஆலிகோஸ்பர்மியா இது ஒரு விதமான டிசார்டர். ஆலிகோஸ்பர்மியால ஸ்பெர்ம் கவுண்ட் லோவா இருக்கும், ஸ்பெர்மே ப்ரொடியூஸ் ஆகாது, அது ஒரு டிசார்டர். இந்த மாதிரி நிறைய நிறைய என்னது ரீசன் இருக்கு. லைஃப் ஸ்டைல் டிசார்டர் என்ன சொல்லலாம்? ஸ்ட்ரெஸ்னால. ஸோ இந்த மாதிரி இந்த டிசீஸ் வரதுக்கு காரணம் மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் டிசார்டராக கூட இருக்கலாம். நோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த மாதிரி நீங்க எழுதலாம். நோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ், எக்ஸசிவ் ஆல்கஹாலிசம், ஓகே, அன்யூஷுவல் ட்ரக்ஸ் இன்டேக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். டயட், புவர் டயட். அடுத்தது வாட் ஆர் ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ்? ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ் மீன்ஸ் Y linked genes, அதான் ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ் சொல்றோம். ஸோ த genes which is present on the Y chromosome, it is called Y linked genes or ஹோலாண்ட்ரிக் genes. சரியா? ரைட். டிஃபைன் கேரியோடைப்பிங். ஸோ டெஃபினிஷன் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. கின் செலெக்ஷன், ஓகே, கேரியோடைப்பிங், இது எல்லாமே உங்களோட ஐ மீன் டெக்ஸ்ட் புக்கில் இதுக்கான டெஃபினிஷன், டைரக்ட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் அங்கேருந்தே படிச்சுக்கலாம். நான் இங்கே எழுதி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ கின் செலெக்ஷன் என்னது? ஒரு எவல்யூஷனரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ரைட். அடுத்தது எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் ஒரு ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் அ நியூபார்ன் அப்படின்னா என்னது? நம்மளோட எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் அப்படின்னா நெகட்டிவ் மதர். சரியா? நெகட்டிவ் மதர் அண்ட் பாசிட்டிவ் பேபி. நெகட்டிவ் மதர் அண்ட் பாசிட்டிவ் பேபி கன்சீவ் ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவ் பேபியோட ஆன்டிஜன் மதரோட பாடியில் மிக்ஸ் ஆகும்போது மதரோட பாடி அதுக்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் சைல்டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ஆன்டிபாடி பிளாசென்டாவை கிராஸ் பண்ணி நம்ம ஃபீட்டஸுக்கு போகும். அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபீட்டஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். ஏன்னா ஆன்டிபாடி போகுது, பேபி பாசிட்டிவ், பேபியில் அந்த ஆன்டிஜன் இருக்குது, ரெண்டும் ரியாக்ட் ஆயிரும். சரியா? அப்போது பேபி தட் இஸ் ஃபீட்டஸ் சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். அடுத்தது வாட் இஸ் லயனைசேஷன்? இது டைரெக்டாக உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே நீங்கள் இங்கே போட்டுடலாம், அட்டாச் பண்ணிடலாம். அடுத்து ரெட்ரோவைரஸ் டு நாட் ஃபாலோ சென்ட்ரல் டாக்மா. கமெண்ட். ரெட்ரோவைரஸ் அப்படின்னா பிகாஸ் தே கேரி RNA as a genetic material. ஸோ RNA is generally central dogma. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரல் டாக்மாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். The rule of central dogma is DNA will produce RNA, that is mRNA, and mRNA will produce protein. But in case of retrovirus, அப்படின்னு தான் நீங்கள் எழுதணும். In case of retrovirus, the virus carries RNA as a genetic material. In that case, RNA cannot be directly transported as a, translated as a protein. It needs to be what? Reversed its action and it should produce DNA, viral DNA. And then from viral DNA, this mRNA, viral mRNA and protein will form. So this reverse action will be present because of the presence of what? RNA as a genetic material அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதணும். புரிகிறதா? எஸ், ரைட். ஸோ அந்த ரீசன் நீங்க எழுதி நீங்க கமெண்ட் பண்ணணும். எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் டாக்மாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன் கேஸ் ஆஃப் ரெட்ரோவைரஸ் அது வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி எழுதணும். திஸ் இஸ் த ஸ்கில் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங். ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் இதுதான். இப்படி தான் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் எழுதணும். ஓகே, ரைட். லிஸ்ட் அவுட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங். நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட சீலியன் ஃபீச்சர் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ இது எல்லாமே நீங்கள் இது வந்து நீங்கள் அப்படியே அப்ளிகேஷன்ஸ் ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் 5 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ மினிமம் நீங்கள் 5 to 7 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுதா? எஸ், கிளியரா? அடுத்தது என்னது? எக்ஸ்பிளைன் வாபிள் ஹைபோதசிஸ். எக்ஸ்பிளைன் வாட்? வாபிள் ஹைபோதசிஸ்.
explain what? Wobble hypothesis. குறைச்சிடலாமா? குறைச்சி. சரி, அடுத்தது explain wobble hypothesis. So wobble hypothesis அப்படின்னு என்ன? சாரி சார், இப்போதான் வந்தேன், நெட் இல்லை. ஓகே, சரிடா, ஒன்றுக்கு பிரச்சனை இல்லை. wobble hypothesis என்ன? என்னது? third codana? Yes. என்னது wobble hypothesis அப்படின்னா 16th question, wobble hypothesis. Wobble hypothesis states that the third base of a codon can easily attach with the anticodon. சரி, pair with the anticodon. So இதுதான் wobble hypothesis. Okay, flexibly pair with the anticodon. எது நம்ம third codon. சரி, அதுதான் என்னது? wobble hypothesis. இதுதான் நீங்க பாயிண்டா எழுதணும். இது ஒரு பாயிண்ட் எழுதுவீங்களா? ஓகே, வேற என்ன எழுதுவீங்க? proposed by Francis Crick ன்னு எழுதுவீங்க. ஓகே, proposed by Francis Crick. Crick மாடல் பார்த்திருக்கீங்களா? வாட்சன் அண்ட் கிரிக் மாடல். ஸோ இதை ப்ரொபோஸ் பண்ணது யாரு? wobble hypothesis சொன்னது யாரு? நம்ம Francis Crick. ஓகே, ரைட். List out the features of mutation theory. Mutation theory ஓட features நீங்க ஒரு 3 பாயிண்ட் நீங்க இதுல எழுதணும். சரி, mutation theoryனா ஹியூகோ டி விரீஸ் கொடுத்த தியரி. தட் இஸ் இது வந்து சால்டேஷன். இதுக்கு வந்து சால்டேஷன் தியரின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஈவினிங் பிரைம் ரோஸ்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ என்ன சொன்னாரு? மியூட்டேஷன் இஸ் நாட் அ கிராஜுவல் சேஞ்ச், இட் இஸ் அ சடன் சேஞ்ச் அண்ட் இட் இஸ் ஃபாஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? சால்டேஷன். ஓகே, சால்டேட்டரி ப்ராசஸ் அப்படின்னு சொன்னார். இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் எனி 3 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி. வெரி 3 ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது? 3 ஃபேக்டர்னா என்னது? 3 ஃபேக்டர் நம்மளோட மியூட்டேஷன், சரியா? அதுக்கப்புறம் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ரெண்டாவது, மூணாவது என்னது? மூணாவது ஜீன் ஃப்ளோ. இந்த 3 ஃபேக்டர் will affect what? Genetic equilibrium. That is நம்மளோட ஹார்டி-வெயின்பர்க் ஈக்குலிபிரியம். இதை 3 நீங்க எழுதிடலாம். அண்ட் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணணும். எப்படி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி, டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் செல் அண்ட் கேன்சர் செல். இப்போ நார்மல் செல்னா என்னது? நார்மல் செல்னா they have contact inhibition. சரியா? இப்போ என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ் பிட்வீன் நீங்க இப்படி கூட பாக்ஸ் போட்டு கூட எழுதலாம். ஓகே, இதுல நார்மல் செல் அப்படின்னு எழுதிக்கோங்க. அண்ட் இங்க கேன்சர் செல் எழுதிக்கோங்க. கேன்சரஸ் செல், நார்மல் செல் அண்ட் கேன்சரஸ் செல். இப்போ நார்மல் செல்னா என்னது? they have what? they have contact inhibition. ஆனா கேன்சரஸ் செல்ல contact inhibition is not activated. So contact inhibition will not work. So no contact inhibition, cancerous cell. Normal cell என்ன ஆகும்? They do not migrate from one place to another. Cancerous cell they migrate from one place to another. சரியா? migration நடக்கும். Number 3 என்னது? What is number 3? Number 3, the third point, most important நீங்க எழுதலாம். என்னது? They do not have the process of apoptosis. Normal cell ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? suicidal, self death பண்ணிக்கும். But cancerous cell will not have what? This self cell death or apoptosis. Apoptosis is absent or it will be switched off in cancerous cell. சரியா? இந்த மாதிரி நிறைய இருக்கு, எழுதிட்டே போலாம். ஓகே, ரைட். அடுத்தது write short note on autoimmune disease. Autoimmune disease na enadhu? Our own antibodies. So autoimmune disease is a condition in which our own antibodies will start attacking our own cells. Okay, autoimmune disease is a condition in which our antibodies will start attacking our own cells. Okay, this is due to the malfunction in the immune system. Okay, example, myasthenia gravis. Okay, myasthenia gravis. Number 2, Graves disease. Number 3, Addison's disease. இது எல்லாமே என்னது? autoimmune disorder. Clear? Okay. அடுத்தது structure of HIV. Obviously 3 மார்க்ல கேக்குறாங்க. structure of HIV கேக்குறாங்க. possibility கம்மி தான், பட் கேட்கலாம். எப்படி என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க envelope வரைவீங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் envelope வரைவீங்க. அதுக்கு மேல என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மேல நம்மளோட கிளைகோப்ரோட்டீன் ஆட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க?
அதுக்கு மேலே இன்னொரு கிளைகோப்ரோட்டீன் ஆட் பண்ணிடுவீங்க. சரியா? GP40 and GP120, GP41 and GP120. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உள்ள ஒரு மெம்பரேன் புரோட்டீன் ஆட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒரு கேப்சிட் போடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? உள்ள ஒரு RNA ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஓகே, இது என்னது? RNA, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. தென் 3 என்சைம் ஆட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளோட HIV ஸ்ட்ரக்சர். சிம்பிள் HIV ஸ்ட்ரக்சர்னா இப்படி தான் வரையணும். ஓகே, இதுதான் பியூர் HIV ஸ்ட்ரக்சர். HIV ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வரைவீங்க. ஓகே, ரைட். ஈஸியாக வரையலாம், ரொம்ப டிஃபிகல்ட்டியெல்லாம் கிடையாது. ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. லேபிள் பண்ணுவீங்களா? லேபிள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எப்படி லேபிள் பண்ணுவீங்க? என்னென்னு லேபிள் பண்ணுவீங்க? இது என்னது? GP41. இது என்னது? GP120. இது என்னது? GP41. இல்லை, நான் மாற்றி எழுதிட்டேனா? இப்படி எழுதுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா என்ன பண்ணலாம்? இப்படி எழுதிடலாம். GP41, GP120. சரியா? இப்படி கூட எழுதலாம். இது ஈஸி மெத்தட். இது வந்து நம்ம ட்ரிக். நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. எதாவது என்வலப். ஓகே, அடுத்து என்னது? இது மேட்ரிக்ஸ் புரோட்டீன். கேப்சிட் எழுதுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை லேபிள் பண்ணுங்க போதும். 3 மார்க் தானே இது, 5 மார்க் கிடையாது. அடுத்தது இது என்னது? RNA. அதுக்கப்புறம் இது என்னது? ஒரு என்சைம். என்சைம் 1 அது என்ன நீங்க எழுதிக்கோங்க. என்சைம் 2, இது என்சைம் 3. சரியா? என்னென்ன என்சைம் இருக்கு? RIP, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்டிகிரேஸ் புரோட்டியேஸ். ஓகே சார், பியூர் சயின்ஸ் ஜுவாலஜியில் ஷியோரா சென்டம் எடுக்கலாமா? ஏன் எடுக்க முடியாது? கண்டிப்பாக எடுக்கலாம். காலையிலேருந்து எங்கேம்மா இருந்த? காலையிலேருந்து அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். ஐ நீட் டு டேக் இட். கண்டிப்பாக எடுத்துடலாம். கடைசி வரைக்கும் நான் கிளாஸ் அட்டன் பண்ணு. நைட்டு 11 o'clock வரைக்கும் கிளாஸ் போகும். நாளைக்கும் கிளாஸ் இருக்குது, நாளானிக்கும் கிளாஸ் இருக்குது. இதெல்லாம் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம். சரியா? ரைட். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV. ஓகே, ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? எழுதலாம்னா இப்படி தான் எழுதணும். ஈஸியாக எழுதுறது. அடுத்தது ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பற்றி எழுதணும் இந்த இடத்துல. ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெத்தனோஜென்ஸ்னா என்ன, அது எப்படி நம்ம பயோடெக்னாலஜிக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் குளோனிங், ஸ்கீமேட்டிக் டயக்ராம், உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற ஸ்கீமேட்டிக் டயக்ராம், டோலியோட டயக்ராம். ஓகே, எப்படி டோலி வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரைட் அ நோட் ஆன் டெம்பரேச்சர் அஸ் ஏபயோட்டிக் ஃபேக்டர். அதுக்கப்புறம் டோடோ பேர்ட் அஃபெக்ட் ஓகே, இந்த டோடோ பேர்ட் பற்றி எழுதி சொல்லியிருக்காங்க, அதை எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு. வை ஸ்பேரோ இஸ் பீன் த ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் அண்ட் ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணணும். 3 மார்க் கொஸ்டின். ஓகே, அதுக்கு அந்த ஃபார்முலா எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணும். லிஸ்ட் அவுட் த எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். ஒரு 3 points எழுதுனா போதும். 3 points இங்கே எழுதுனா போதும். வேற why e-waste is known as hazardous waste ன்னு சொல்கிறோம். அது எப்படி டம்பிங் பண்ணலாங்கிறதும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரியா? சரி, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மோஸ்ட்லி இதை கேட்கறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. சரி, அந்த 32nd கொஸ்டின் ஹை சான்ஸ் இருக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னா என்ன? ஏன்னா இப்போ இதுதான் ஹாட் டாபிக், ட்ரெண்டிங் டாபிக் மாதிரின்னு சொல்லலாம். குளோபல் வார்மிங், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 3 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி. மோஸ்ட்லி 3 மார்க் அண்ட் 5 மார்க்கில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், ஈகாலஜியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. கம்பல்சரி கொஸ்டின்ஸில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. சரியா? என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்கறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. ரைட்? ஓகே, லிஸ்ட் அவுட் த மெத்தட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். அதுதான் வேஸ்ட் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம், அதுக்கான மெத்தட். இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் 3 மார்க் புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். சரியா? அடுத்தது புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்.
Okay, important 5-mark question. என்னது? Describe the different phases of life cycle in organism. லைஃப் சைக்கிள் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ரொம்ப சான்ஸ் ரொம்ப கம்மி கேட்கறதுக்கு. பட் ஸ்டில் புக் இன்சைடுங்கிறனால நான் ஆட் பண்ணிட்டேன். சரியா, புக் இன்சைடுங்கிறனால நான் ஆட் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பார்தெனோஜெனிசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இதுக்கும் சான்ஸ் ரொம்ப கம்மி. எதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளோட என்னது இங்க நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ்க்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எம்ப்ரியோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ். வேற என்ன கொஸ்டின் இருக்கு? எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்னா என்ன? அதுக்கப்புறம் ரைட் நோட் ஆன் சர்விக்கல் கேன்சர் கேட்கலாம். சரியா, கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். அது என்னது? எக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ். அதை பத்தி நம்ம எழுதணும். செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி எழுதணும். ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏ கேட்கற சான்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் இது ஒரு கொஸ்டினா இருக்கு. ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகாரியோட்ஸ். ஹை சான்ஸ் என்னது? salient features of HGP, salient features of human genome ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹை சான்ஸ் இருக்கு உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கறதுக்கு. சரியா, ஓகே. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் லாகோபெரான் மாடல் கேட்கறதுக்கும் ஹை சான்ஸ் இருக்கு. லாகோபெரான் மாடல் ரொம்ப ஹாட் கொஸ்டின்ல ஒன்று. டார்வினியன் தியரி கேட்டிருக்காங்க. பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் எஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அசம்ஷன் ஆஃப் ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். லைஃப் சைக்கிள் ஆஃப் Plasmodium extremely important. Primary lymphoid organ. Okay, short notes on prevention and control of drug and alcohol abuse. இதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளோ இல்லை, பட் எஸ் இருக்கு. எஸ், எக்ஸ்பிளைன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோகேஸ் ப்ரொடக்ஷன், ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் எலிசா, அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆர். இது கேட்கறதுக்கு சான்ஸ் ஹை சான்ஸ் இருக்கு. வேற என்ன இருக்கு? வேற யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிசிஸ். லிஸ்ட் அவுட் த கேரக்டர்ஸ் ஆஃப் டெசர்ட் பயோம். கேரக்டர்ஸ் ஆஃப் டெசர்ட் பயோம் கேட்பாங்க. பட் அவ்வளோ இல்லை. பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பிகாஸ் அந்த ஒரு பாக்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டாலே போதும். வேற என்னது? ஆர் செலக்டட் ஸ்பீஷீஸ் அண்ட் கே செலக்டட் ஸ்பீஷீஸ் 3 மார்க்ல கேட்கலாம். ஓகே, 3 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. 5 மார்க்லையும் கேட்கலாம். பட் 3 மார்க்லையும் கேட்பாங்க. லிஸ்ட் அவுட் த அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஆர்கானிக் ஃபார்மிங் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரைட் அ நோட் ஆன் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். இது எக்ஸ்ட்ரீம்லி ஹை சான்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு. சரியா, ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான கொஸ்டின்ஸ் ஆஃப் 5 மார்க். பட் ஜென்ரலி நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது 5 மார்க்ல புக் பேக் கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா, எதிர்பார்க்குறாங்க. புக் பேக் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்னென்ன புக் பேக் இருக்குது, என்னென்ன புக் இன்சைட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஐடியா கிடச்சிரும் இல்லையா. ஸோ நம்ம இந்த செஷனோட எண்டில் அதெல்லாம் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நம்ம இன்னொரு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நம்ம அடுத்த செஷன், தட் இஸ் இது முடிஞ்சது புக் இன்சைட் கொஸ்டின், அதுக்கப்புறம் நம்ம கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ், தென் அதுக்கப்புறம் நம்ம கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா, புக் பேக், புக் இன்சைட் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா, 1 மார்க் கொஸ்டினும் சேர்த்தி. எஸ், ஸோ 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வரலாம் ரிட்டர்ன். அதுக்குள்ளே நான் பிபிடி சேஞ்ச் பண்ணிடுறேன். எஸ், டன்.
Okay, right? So நம்ம வந்தாச்சு with the new PDF. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? What we are going to do here? இதில் நம்ம chapter wise book back question நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? chapter wise ஒன்று textbook questions solve பண்ண போறோம். Then PYQs solve பண்ண போறோம். Then creative questions என்னென்ன இருக்கு, அதுக்கு என்ன ஆன்சர் வரும், அதையும் நம்ம பார்க்க போறோம். இது மூணு தான் இந்த செஷன்ல நம்ம பண்ண போறோம். சரியா? இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? டைம் 3 மணி ஆச்சு. இந்த 3 மணிக்கு நம்ம டெக்ஸ்ட் புக் கொஸ்டின், PYQs அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் அப் டு 6 o'clock. சரியா? 6 o'clock முடிச்சிட்டு டயக்ராம் பேஸ்ட் 6 o'clock முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் எழுத போறோம். ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? சாப்டர் வைஸ் என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ், சப்போஸ் அந்த சாப்டரை ஒரு டெஸ்ட் மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா, அந்த சாப்டரை டெஸ்ட் வச்சு, அந்த சாப்டர் இருந்து டெஸ்ட் வச்சு என்னென்ன கொஸ்டின் 2 மார்க்ல கேட்கலாம், என்னென்ன கொஸ்டின் இந்த சாப்டர்ல 3 மார்க்ல கேட்கலாம், என்னென்ன கொஸ்டின் 5 மார்க்ல கேட்கலாம்னு சாப்டர் வைஸ் நான் செலக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து காட்ட போறேன். சரி, அது நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா கடைசியா நம்ம கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுவோம். சரியா? புக் இன்சைட் அண்ட் புக் பேக் கொஸ்டின். இதுதான் நம்மளோட அஜெண்டா. சரியா? எஸ், போலாமா? ஆல்ரைட். டேய் ஹேப்டன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா. ஹேப்டன்ஸ் நான் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீ இப்போ வந்தேன்னா என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ணு, நீ பின்னாடி போ. சரியா? நீ வீடியோவை ரிவர்ஸ் பண்ணு. ஹேப்டனோட நான் டெஃபினிஷன் நான் போர்டில் எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? அதை நீ காப்பி பண்ணு. சரி, இப்போ இது என்னது? நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர், ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர். இந்த சாப்டர்ல நம்மளோட டெக்ஸ்ட் புக் கொஸ்டின், ஓகே, டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? In which type of parthenogenesis are only male produced arhenotoki? Male produced, அது என்னது? ஆன்சர் என்னது? arhenotokiங்கிறது என்னது? only மேல் ப்ரொடியூஸ் பண்ணா அதுக்கு பேரு arhenotoki. ரெண்டாவது, the mode of reproduction in which bacteria, the reproduction in bacteria by conjugation. இது book back question. Conjugation தான் அதோட ஆன்சர். Then in which mode of reproduction variation is seen? Sexual reproduction. அதுக்கப்புறம் என்னது? assertion and reasoning questionல question என்னது? in bee society all the members are diploid except drones. Reason என்ன? Drones are produced by parthenogenesis. Correct? Yes. A, option A தான் correct. Both assertion and reason are true and reason is the correct explanation for the assertion. அடுத்தது, offsprings produced by asexual reproduction are genetically identical to parent. Offspring produced by asexual reproduction genetically identical. Yes, correct. Asexual reproduction involves only mitosis and no meiosis. அது என்னது? எஸ், கரெக்ட். மியோசிஸ் அங்கே நடக்காது. ஸோ ரெண்டுமே கரெக்டு. அண்ட் மைட்டோசிஸ் நடக்கிறதுனால எக்ஸாக்டாக ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதும் கரெக்ட். ஸோ ஏ ஷுட் பி த கரெக்டான ஆன்சர். ரைட். அடுத்தது என்னது? 2 மார்க் கொஸ்டின் ஆர் சிங்கிள் 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின் தான் இது. Name an organism where cell division is itself a mode of reproduction. Unicellular organisms.
லைக் என்னது அமீபா, பாக்டீரியா, பாராமீசியம் அண்ட் வால்டிசெல்லா. இதுதான் நம்மளோட யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல நடக்கிற ரீப்ரொடக்ஷன் மெத்தட். இப்போ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல செல் டிவிஷன் நடக்குதுன்னா அந்த செல் டிவிஷனே ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான். ஏன்னா ரீப்ரொடக்ஷன்ல என்ன ஆகும், ஆஃப்ஸ்பிரிங் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகும். செல் டிவிஷன்ல இங்க என்ன நடக்குது, ஆஃப்ஸ்பிரிங் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம பாடியில செல் டிவிஷன் நடக்குது, அது ரீப்ரொடக்ஷன் கிடையாது. ஏன்னா அது என்ன பண்ணுது, நியூ இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் பண்ணல. ஆனா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல செல் டிவிஷன் நடந்தா அது ஒரு புது ஆர்கானிசமே கிரியேட் ஆகுது. அதனால அது ஒரு ரீப்ரொடக்ஷன் ஒரு ப்ராசஸ் தான். சரியா? ஓகே, சரி. ஹாப்டன் அப்படிங்கிறது ஒரு சின்ன மாலிக்யூல். அது வந்து பெருசா இம்யூனாலஜிக்கல் நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடிக்குள்ள ஹாப்டன்ஸ் வருது. ஹாப்டன்ங்கிறது சின்ன மாலிக்யூல், ஆன்டிஜனுங்கிறது பெரிய மாலிக்யூல். இது ஒரு வித்தியாசம் ஆன்டிஜனுக்கும் ஹாப்டனுக்கும். ஒரு ஸ்மால் மாலிக்யூல் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஐ மீன் நம்ம பாடியில் இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் கேப்பபிள். ஆனால் அது வந்து என்ன ஆகுது, ஒரு சில கேரியர் ப்ரோட்டீன் கூட அட்டாச் ஆகும்போது இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் மீனிங். அதுதான் ஹாப்டன் ஓடுது. ஸோ ஹாப்டன் இஸ் நத்திங் பட் வாட் டிஃபரன்ஸ் சின்ன molecule which can only create immunological response when it is attached with the carrier protein, until unless it is not capable of producing any immunological response. அதுதான் நம்மளோட ஹாப்டன்ஸ். சரியா? ரைட். சரி, அடுத்த கொஸ்டின் என்னது, நேம் த phenomenon where the female gamete directly develop into new organism. ஃபீமேல் கேமிட் என்ன ஆகுது, டைரக்டா புது ஆர்கானிசமா டெவலப் ஆகுது with an ஏவியன் எக்ஸாம்பிள். ஓகே, ஏவியன் என்னது, பேர்டோட எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் பேர் என்ன, பார்த்தெனோஜெனசிஸ். அண்ட் எக்ஸாம்பிள் என்ன, டர்க்கி பேர்ட்ஸ். ரைட்? எஸ். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாமா? அப்போ எழுதுனதெல்லாம் போயிருமா? சரி, அப்போ வேண்டாம். வாட் இஸ் பார்த்தெனோஜெனசிஸ்? பார்த்தெனோஜெனசிஸ்னா என்ன, டெவலப்மெண்ட் ஆஃப் an egg into complete individual without fertilization. இதுதான் நம்மளோட பார்த்தெனோஜெனசிஸ்க்கான ஆன்சர். கரெக்டா? எஸ். ஒரு எக்ல இருந்து கம்ப்ளீட் ஆர்கானிசமே ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஃபியூஷன் ஆஃப் கேமேட்ஸ் அதெல்லாமே நடக்காது. ஃபியூஷன் இல்லாமல் ஆர்கானிசம் உருவாகிறது. ரைட். ஸோ நான் எக்ஸாம்பிள் என்னது, ஹனிபீஸ். ஹனிபீஸில் மேல் என்ன பண்ணும், பார்த்தெனோஜெனசிஸ் பண்ணும். மேல் ஆஸ் இட் இஸ் டெவலப் ஆயிரும் 16 குரோமோசோம்ஸோட. அதில் ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ரெண்டாவது கால்ஃப்ளை. மூணாவது அனலிட் அண்ட் சி அர்கின். நாலாவது ஸ்போரோசிஸ்ட் அண்ட் ரேடியா லார்வா ஆஃப் லிவர் ஃப்ளூக். இவ்வளோ எக்ஸாம்பிள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. பட் எஸ், 21-22 இந்த இயரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? புரிஞ்சுதா? 21-22ல அடுத்தது, which type of reproduction is effective, asexual and sexual, and why? Sexual reproduction is more effective. ஏன் sexual reproduction is more effective? Because அந்த இடத்துல வேரியேஷன் கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல என்ன ஆகுது, வேரியேஷன் கிரியேட் ஆகுது. சரி, அந்த இடத்துல என்ன ஆகுது, வேரியேஷன் கிரியேட் ஆகுது. அண்ட் அந்த வேரியேஷன் என்ன பண்ணுது, வேரியேஷன் கிரியேட் ஆகுது. அண்ட் அந்த வேரியேஷன் நம்மளோட புது ஆர்கானிசம் வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேரண்ட்டை விட அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வேரியேஷன் வர ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் எவல்யூஷனும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? ரைட். அடுத்தது, the unicellular organisms which reproduction by binary fission are considered immortal justify. In binary fission, the parent organism whole body divides into two halves and each half form a daughter individual, so there is no death for unicellular organism, hence they are called immortal. Example, amoeba, paramecium and euglena. Binary fission of என்ன கேட்டிருக்காங்க question, unicellular organism which reproduction by binary fission are considered immortal. binary fissionல reproduction பண்றதுனால அது சாகவே சாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா அது அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேரண்ட் ஆர்கானிசம் ஹோல் பாடியே டிவைட் ஆயிரும். ஹோல் பாடியே ரெண்டாக டிவைட் ஆயிரும். சரியா? டிவைட் இன்டு டூ ஹாஃப் அண்ட் ஈச் ஹாஃப் ஃபார்ம் அ டாட்டர். ஸோ ரெண்டு டாட்டர் ஆயிடுச்சுன்னா அது சாகலை, அடுத்த ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. பட் பேரண்ட் சாகலை, ஏன்னா அது டூவாக பிரிஞ்சிருச்சு. சரி, அதனால அது இம்மார்டல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதனால தான் there is no death அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அமீபா, பாராமீசியம் அண்ட் யூக்ளேனா. ரைட்? Yes. Why is offspring formed by asexual reproduction referred to as clone? Asexual reproduction involves a single parent. So offspring produce morphologically and genetically similar.
அதனால அவங்களுக்கு பேர் க்ளோன். அதனால அவங்களுக்கு பேர் என்ன? க்ளோன். ஓகே, ரைட். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஏன் க்ளோன்னு சொல்கிறோம்? ஏன்னா மார்ஃபலாஜிக்கலி சிமிலர். அடுத்த பேஜ்லேருந்து பண்ணிடுறேன்டா ஜூம். சரி, இந்த பேஜில் பண்ண இதெல்லாம் எழுதுனதெல்லாம் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து நான் ஜூம் பண்ணிடுறேன், டோன்ட் வரி. Give reasons of the following. Some organisms like honeybees are called parthenogenetic animals. Some, okay, ஒரே நிமிஷம், நான் இதை காப்பி பண்ணி ஜூம் பண்ணிடுறேன். சரியா? So give some reason of the for the following. Some organisms like honeybees are called parthenogenetic animals. Some organisms like honeybees are called parthenogenetic animals. ஏன்னா ஹனிபீஸ்ல மேல் ஹனிபி டைரக்டா என்னது ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் மூலியமா டைரக்டா அது வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும், யங் ஒன். அது என்ன ஆகாது? டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்டிலைசேஷன் அங்கே நடக்காது. ஓகே, அதனால அவங்க என்னது பார்த்தனோஜெனட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, a male honeybee has 16 chromosome whereas it is female it has 32 chromosome. காரணம் என்ன? மேல் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அன்ஃபர்டிலைஸ் எக்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறனால அது ஹாப்ளாய்டாக தான் இருக்கும். அண்ட் அதனால அதில் 16 குரோமோசோம் இருக்கு. அதே ஃபீமேலில் வந்துட்டு டெவலப் ஃப்ரம் ஃபர்டிலைஸ் எக், ஃபர்டிலைசேஷன் அங்கே நடக்குது, 2 ஃபியூஷன் நடக்குது, அதனால அங்கே டபுள் ஆயிருக்கு, 32 இருக்கு. இதுதான் ரீசன் ஃபார் திஸ் கொஸ்டின். எஸ், அடுத்தது என்னது? டிஃபரன்ஷியேட் பிட்வீன். ஸோ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அமீபா, differentiate between the following. இதுல binary fission in amoeba and multiple fission in plasmodium. Binary fission in amoeba and multiple fission in plasmodium ஓட difference between கேட்டிருக்காங்க. இதுல என்ன ஆன்சர் வரும்? It occurs in favorable condition. எது binary fission favorable condition நடக்கும். Multiple fission occurs in both favorable and unfavorable condition. ஆனா binary fission only favorable conditionல தான் binary fission நடக்கும். ஆனா multiple fission favorableலயும் நடக்கலாம் and unfavorable conditionலயும் என்னது multiple fission நடக்கலாம். சரி, binary fission in amoeba, nucleus and cytoplasm divide once. Nucleus and cytoplasm divide only once. ஆனா அதுவே multiple fission நிறைய time division நடக்கும். Nucleus and cytoplasm divides multiple time and அது அப்படியே break ஆகி release ஆகும். ஸோ அது என்னது? அது நம்மளோட multiple fission. மூணாவது, produce 2 daughter cells and இங்க என்னது? produce many daughter cells. binary fission only 2 daughter cells produce ஆகும், but multiple fission நிறைய daughter cells produce ஆகும். சரி, அடுத்து என்னது? budding கிடையாது, budding in yeast and budding in hydra. budding in yeast என்னது? in yeast a small bud rises as an outgrowth of the parent body. Later the nucleus of the parental yeast is divided into 2 parts and one of the nuclei moves into the bud. The newly made bud splits into 2 splits and grows into a new cell. இந்த சைடு என்னது? ஹைட்ரால எப்படி நடக்கும்? in hydra bud grow ஆகும் and these bud grow into tiny characters and when fully developed they separate from the parent. ஃபுல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் செப்பரேட் ஆயிரும். இங்க என்ன நடக்கும்? அப்படி நடக்காது. இங்க nucleus of the parental yeast is divided into 2 parts. இங்க என்ன நடக்கும்? fully develop ஆனதுக்கு அப்புறம் செப்பரேட் ஆயிரும். parents become a body become new free individuals. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. the newly made bud splits and grows into new cell. இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது, பட் டெவலப் கொஞ்சம் grow ஆனதுக்கு அப்புறம் செப்பரேட் ஆகுது.
Now, regeneration in lizard and regeneration in planaria. இதுதான் நம்ம பார்த்தோம் நம்மளோட difference betweenல. Okay, different type of regeneration அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல. என்னது restorative and reparative. அதுதான் restorative and reparative. இது regeneration lizardல என்னது? Lizard shows the epimorphosis. That is reparative. Another regeneration, types of regeneration, epimorphosis. In this type, replacement of lost body parts takes place. சரியா? ஆனா planaria அப்படி கிடையாது. It shows morphallaxis type of regeneration. In this type, whole body forms a small fragment. Whole body grows from a small fragment. Clear? அடுத்தது next என்னது? Next, juvenile phase and reproductive phase. Juvenile phase and reproductive phase. This vegetative phase is the period of growth between the birth of the individual up to reproductive maturity. And juvenile phase அப்படின்னா என்னது? Up to 12, up to puberty. Puberty reach பண்ற வரைக்கும் அது juvenile phase. Reproductive phase என்னது? Organism reproduce. So, puberty க்கு அப்புறம் when the reproductive organs develop ஆயிரும் நல்லா, அதுக்கப்புறம் அதுக்கு பேர் reproductive phase. The organism reproduce and their offspring reach maturity period. On the basis of time, breeders and animals are of two types, seasonal breeders and continuous breeders. இது எழுதணும்னு அவசியம் கிடையாது. Reproductive phase என்னது? Reproductionக்கு ஏத்த capable ஆன அந்த time period after puberty எழுதுனா மட்டும் போதும். சரியா? சரி. Explain the different kinds of syngamy in living organisms. Different types of syngamy என்ன எழுதுவீங்க? Autogamy எழுதுவீங்க, exogamy, hologamy, okay, அதுக்கப்புறம் pedogamy, merogamy, isogamy. So there are different types. So இதை வந்து suppose 5 மார்க்ல கேட்டா இது எல்லாமே explain பண்ணணும். சரி, 5 மார்க்ல கேட்டா இது எல்லாமே explain பண்ணணும். அடுத்தது next. Next. anisogamy அது விட்டுட்டோமா? சரி, anisogamy இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். anisogamy. ஸோ anisogamy அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட இங்க இருக்கு. இது ஒரு டைப், லாஸ்ட் டைப். ஓகே. Other important 2 mark and 3 mark questions and answer. That is 2019 20ல கேட்ட questions எல்லாமே இருக்கு. PYQ மாதிரி. ஸோ இது வந்து PYQ மாதிரி. Other important questions. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? மீரோசாய்ட் அண்ட் ஸ்போரோசாய்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is the difference between merozoite and sporozoite? Okay. What is the difference between merozoite and sporozoite? என்ன எழுதுவீங்க? மீரோசாய்ட்னா when multiple fission occurs in the zygont, the process is called schizogony and the daughter individuals are called merozoite. Schizogony processல ப்ரொடியூஸ் பண்ற அந்த டாட்டர் செல்ஸ் இதெல்லாம் எங்க இருக்கு? மீரோசாய்ட் எங்க, ஸ்போரோசாய்ட் இதெல்லாமே நம்ம பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள்ல பார்த்திருப்போம். மலேரியா லைஃப் சைக்கிள் பிளாஸ்மோடியம்ல ஸ்போரோசாய்ட் அண்ட் மீரோசாய்ட். ஸ்போரோசாய்ட்னா ஸ்போர் ஃபார்மேஷன், ஃபிஷன். When multiple fission occurs in the oocyte, it is called sporogony and the daughter individuals are called sporozoites. So the basic difference கேட்டிருக்காங்க, அதனால நோட் பண்ணிக்கோங்க. Draw the diagram of gemule and label the parts. So gemule ஓட diagram இதுல clear-ஆ இல்ல. சரியா? இதுல clear-ஆ இல்ல. Refer
டெக்ஸ்ட் புக்கில் பார்த்து அதுக்கான டயக்ராமை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? டயக்ராம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Okay, அடுத்தது என்னது? நம்மளோட zygote is not formed during the conjugation of paramecia, but we call it as sexual reproduction. Why? Zygote is not formed during conjugation. Conjugationல zygote form ஆகாது. But we call it a sexual reproduction. Already நான் உங்களுக்கு question paperல நான் காமிச்சிருந்தேன்ல, இந்த மாதிரி question கேட்டிருக்காங்கன்னு book inside question. இதுதான் அந்த question. சரியா? Conjugation நான் already explain பண்ணிட்டேன் இந்த question. அதனால we can move forward. Meiosis, cell division. Okay, meiosis meiosis cell division does not take place during the gamete formation of drone bees. Meiosis cell division does not take place during gamete formation of the drone bees. Drone bees la meiosis நடக்காது. காரணம் என்ன? See, நம்மளோட asexual reproduction பண்ணும்போது நம்ம டைரக்டா என்ன ஆகும்? டைரக்டா asexual reproduction பண்ணும்போது டைரக்டாவே அது offspring produce ஆயிரும். கரெக்ட்டா? டைரக்ட் offspring produce ஆயிடுச்சுனா அந்த டைம்ல சரி அந்த டைம்ல அதுக்கு பேர் 16 ல இருந்து 16 அப்படியே டைரக்டா போயிடும். மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணும். சோ இதுதான் என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க? Meiosis occurs during post zygotic stage. சரியா? As the organism is haploid, meiosis cannot takes place. Organism haploid ஏனா மேல் என்னது? நம்மளோட மேல் honeybee 16 குரோமோசோம் தான் அதுல இருக்கும். சரியா? 16 குரோமோசோம் தான் அதுல இருக்கும். அப்போ அது வந்து அந்த இடத்துல என்ன நடக்காது? occur only during gametogenesis, but இங்க மேல் வந்து 16 இருக்கறனால அங்க நடக்காது. சரியா? So that is the answer for this question. அடுத்தது difference between multiple fission in amoeba and sporulation in amoeba. Multiple fission in amoeba and sporulation in amoeba. என்னது? Unfavorable condition. Multiple fission எப்போ அமீபால நடக்கும்? அமீபால multiple fission only takes place when there is unfavorable condition. Unfavorable condition இருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட அமீபால என்ன நடக்கும்? Asexual reproduction நடக்கும். சரியா? So இங்க என்னது அப்படி கிடையாது. Unfavorable condition amoeba multiplies by sporulation. இங்க unfavorable condition amoeba withdraws its pseudopodia and secrete a 3-layered protective chitinous cyst wall around it and becomes inactive. Outsideல cyst form பண்ணி உள்ள inactive-ஆ இருக்கும். இங்க என்னது? sporulation அப்படினா நம்ம unfavorable conditionல spore formation பண்ற amoeba அதுதான் sporulation அப்படினு சொல்றோம். ஓகே, இங்க multiple fission in amoeba, when conditions become favorable, the encysted amoeba divides into multiple fission and produce many minute amoeba called pseudosporospore or amoebulae. இங்க என்னது? Sporulation amoeba. Nucleus break into several fragment. Each fragment develop a nuclear membrane surrounded by the cytoplasm and developed spore case around it. சின்ன சின்ன நியூக்ளியஸ் இருக்கும், அது சுத்தி ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிரும், டெவலப் ஆயிரும். ரைட். மூணாவது என்னது? The cyst wall absorbs water and breaks off, liberating young one pseudosporospores. இந்த இடத்துல ஸ்போருலேஷன்ல என்னது? யங் அமீபா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஒவ்வொரு அந்த ஸ்போர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குல, அது என்னது? ஹேட்ச் ஆகி அதுலேருந்து அமீபா வெளியே வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ் தீஸ் டூ. ஓகே, சரி. செனசென்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்னா என்னது? செனசென்ட்னா இலையுதிர் காலம், சாகர நிலைமை. ஸோ எண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் செனசென்ட் ஃபேஸ்? இங்கே பாருங்க 21, 22. ஸோ செனசென்ட் ஃபேஸ் பிகின்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் end of reproductive phase when degeneration sets in the structure and functioning of the body. சாகர நிலைமையில நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷனிங், ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனிங் ஆகும், டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும், எல்லாமே
சாக ஆரம்பிச்சிரும் நம்ம மூஞ்சியிலேயே. அதே மாதிரி ஆர்கானிசம்ஸ்க்கும் அதே மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? சரி, ஆல் ரைட். ஓகே, சரி. ஸோ இந்த இடத்துல நம்ம டீஜெனரேஷன், செல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த செக்ஷன்லேயே வேற ஒரு சில கொஷின்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா 2 phase in லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆர்கானிசம். என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு?
ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதுல எவ்வளோ ஃபேஸஸ் லைஃப் சைக்கிள் ஒரு ஆர்கானிசமோட லைஃப் சைக்கிளில் எவ்வளோ ஃபேஸஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிறந்திருப்போம் பிறந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் வருவோம் பியூபர்ட்டி ரீச் பண்ணுவோம் பியூபர்ட்டிக்கு அப்புறம் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் வரும் அதுக்கப்புறம் டீஜெனரேட்டிவ் ஃபேஸ் வரும் ஸோ என்னென்ன ஃபேஸ் இருக்கு ஸோ ஜுவினைல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் பிறக்கும் போது அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் மெச்சூரிட்டி ஃபேஸ் பிறந்து பியூபர்ட்டிக்கு அப்புறம் பியூபர்ட்டியிலிருந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வரும் அதுக்கப்புறம் என்னது செனசென்ட் ஃபேஸ் தட் இஸ் இலை உதிர் காலம் ஃபேஸ் தட் இஸ் செனசென்ட் ஃபேஸ்னு என்னது நம்மளோட எண்ட் இலை உதிர் டீஜெனரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் சரி அதுதான் செனசென்ட் ஃபேஸ் ஆல்ரைட் ஓகே
All right. Okay, sorry for the interruption. ஓகே, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாமே டக்கு டக்குன்னு சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் பேஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி என்ன சொல்கிறது நம்மளோட கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ இதை நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, சரி. கான்ஜுகேஷன் என்னது? இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் யூனியன். ஸோ வாட் இஸ் கான்ஜுகேஷன் கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ டெம்பரரி யூனியன், இம்பார்ட்டன்ட் ஆல்சோ, பட் டெம்பரரி யூனியன் ஆஃப் டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ சேம் ஸ்பீஷியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ஃபார் எக்ஸாம்பிள் பாராமீஷியம். ஸோ பாக்டீரியா பாராமீஷியம் என்ன பண்ணும், ரெண்டு கான்ஜுகேஷன் அப்படின்னா ஒன்று ஆகிறது, ஆர் அட்லீஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் யுனைட் ஆகிறது, அதுதான் என்னது நம்மளோட கான்ஜுகேஷன். சரி, அடுத்தது என்னது? ரெண்டாவது, during union. So during the union of both the individuals, exchange certain amount of nucleic materials, that is உங்களோட genetic material என்ன ஆகும், exchange ஆகும், அதுதான் conjugation. இல்லையா? அதுதான் என்னது conjugation, exchange of genetic material. இதெல்லாமே நான் அண்டர்லைன் பண்றதெல்லாம் கீ டேர்ம் எக்ஸாம்ல இருக்கணும். சரியா? உங்க பேப்பர்ல இருக்கணும். And then get separated. Okay, example paramecium, vorticella, bacteria, etc. So what are the two type of breeding animals? Seasonal breeders, continuous breeders. Okay, so there are two type of breeders நம்மளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் என்னது, இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். PYQல ப்ரீவியஸ் இயர்ல இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், இப்போ இம்பார்ட்டன்ட், இந்த வருஷமும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் இருக்கு. பார்த்தனோஜெனிசிஸ் ஒரு டைப், artificial parthenogenesis and natural parthenogenesis. என்னது? it occurs regularly, constantly and naturally in their life cycle. Then the artificial parthenogenesis என்னது? induced to develop. It is induced to develop a complete individual by physical or chemical stimuli. நம்மளா கொடுத்து அதை டெவலப் பண்ண வைக்கிறது, அது ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ். நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ்னா அதோட லைஃப் சைக்கிளே அது அப்படியே என்ன பண்ணும், அதை கண்டினியூ பண்ணும், நம்ம எந்த ஒரு இன்ட்ரஸ்ட்டும் பண்ணாமல். ஃபார் எக்ஸாம்பிள் மேல் ட்ரோன் இருக்கு, ஹனிபி, மேல் ஹனிபி, அது என்ன பண்ணும், அது 16லேருந்து டைரெக்டாக என்ன பண்ணும், யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணும் வித்தவுட் அவர்ஸ் இன்டர்ஃபெரன்ஸ் ஆல்சோ. அதோட லைஃப் சைக்கிளே அதுதான். ரைட்? ஓகே, அடுத்தது என்னது? பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ் ஆர் பீடோஜெனசிஸ் அப்படின்னா என்ன? The larva produce a new generation of larva by parthenogenesis. Sporocyte and radial larva of liver fluke and larva of insect is the example. The larva produce new generation of larva by parthenogenesis. Larva produces new generation of larva. இதுதான் என்னது நம்மளோட பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ். பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ். The larva produce a new generation of larva. அதுதான் என்னது பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ். எக்ஸாம்பிள் என்னது? கால் ஃப்ளை. சரி, அடுத்தது கம்ப்ளீட் பார்த்தனோ. ஸோ பார்த்தனோஜெனிசிஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ், இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எக்ஸ்டர்னல், இதெல்லாமே 3 மார்க் கொஸ்டின்ஸ். சரி, 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி. ஓகே, சரி. அடுத்தது வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்? டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, egg have less chance of fertilization. They can lead to wastage of large number of eggs. There is an absence of proper parental care and அதனால என்ன ஆகும், நிறைய predators சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ப்ரிடேட்டர்னால லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அதெல்லாமே என்னது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ரைட்? எக்ஸாம்பிள் என்ன எழுதுவீங்க எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்கு? ஃப்ராக். அதனால தான் இது ஒரு அடாப்டேஷனாகவே என்ன பண்ணுது, ஃப்ராக் நிறைய எக் லே பண்ணுது. காரணம் என்ன? எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் பண்ணணும், அந்த இடத்துல ப்ரிடேட்டர் சான்ஸ் இருக்கு, இல்லை எக்ஸ் வந்து நழுவி போயிடலாங்க, இங்கே ப்ரிடேட்டர் அதிகமாக வந்து அதை எக் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரி, நேம் த 3 types ஆஃப் நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ். என்னென்ன? அர்ஹினோடோக்கி ஆர் ஹனிபீஸ், தெலிடோக்கி, சொலினோபியா, ஆம்பிடோக்கி, என்னது ஏஃபிஸ். ஸோ இதுதான் நம்மளோட 3 type ஆஃப் நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ். தென் அகெயின் 5 மார்க்ஸ்லையும் பார்த்தனோஜெனிசிஸ். ஸோ மொத்தத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் இந்த சாப்டரில் பார்த்தனோஜெனிசிஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டாபிக் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க.
parthenogenesis ஓட definition, அதோட types, சரியா, parthenogenesis ஓட definition, அதோட types and typesக்குள்ள difference between அதோட examples. இது என்னது நம்ம first chapter ஓட most important. ரெண்டாவது fission and fusion. Fission and fusion ரொம்ப important. Gemule formation ஓட diagram important. So இது வரைக்கும் படிச்ச questionsல நமக்கு இதுதான் தெரிய வருது. இது எல்லாமே important ஆன questions அப்படினு தெரிய வருது இல்லையா? Right. அடுத்தது explain parthenogenesis 5 mark question. So 5 mark question நீங்க என்னென்ன parthenogenesis என்ன, அது யார் டிஸ்கவர் பண்ணா, parthenogenesis ஓட டைப்ஸ் என்ன, சரியா, இது எல்லாமே நம்ம இங்க எழுதணும். சரியா, parthenogenesis டைப் என்ன, அந்த ஒவ்வொரு டைப்பையும் நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு டைப்பையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ 5 மார்க் கொஸ்டின்னா என்னது பண்ணு, பெருஸ் பண்ணி எழுதணும்ல. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு டைப்பையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா, நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ்னா என்ன, அதுல சப்டைப் என்ன இருக்கு, ரெனோடோக்கி, தெலிடோக்கி, ஆம்பிடோக்கி. கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ்னா என்ன, இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ்னா என்ன, பீடோஜெனடிக் பார்த்தனோஜெனிசிஸ்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ்னா என்ன, இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா 5 மார்க் கொஸ்டின், எல்லாத்துலயும் ஒரு ரெண்டு பாயிண்ட் எழுதினா கூட போதும், பட் எல்லாமே நம்ம எல்லா பாயிண்ட்டுமே நம்ம இன்க்ளூட் இங்க பண்ணணும். சரியா, சரி. அடுத்து என்னது, என்யூமரேட் த ப்ராசஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சிங்கமி. சிங்கமினா என்ன, அந்த அதோட டைப்ஸ். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரியா, சிங்கமினா என்ன அண்ட் அதோட டைப்ஸ். ஸோ ஆட்டோகோமி, எக்ஸோகேமி, ஹோலோகேமி, பீடோகேமி, மீரோகேமி ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த சிங்கமி அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. சரியா, ஐசோகேமி, அதுக்கப்புறம் வேற என்னது, ஐசோகேமி, அதுக்கப்புறம் ஆன்ஐசோகேமி. கிளியர், ரைட். ஸோ அடுத்த சாப்டர், இதுதான் சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்னது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்மளோட எஸ் அந்த ஐசோகேமி, அனைசோகேமி இதெல்லாம் படிச்சிங்களா, அதெல்லாம் அந்த அதோட டைப்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, நம்பர் 2 பார்த்தனோஜெனிசிஸ் அதோட டைப்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் 2025ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு இந்த சாப்டர்ல இருந்து அந்த கொஸ்டின் வருமா, இந்த சாப்டர் இந்த 5 மார்க் வருமா அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். சரியா, ரைட். ஸோ சாப்டர் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் இது வந்து எம்சிக்யூ, உங்க புக்லயே இதோட எம்சிக்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எம்சிக்யூஸ் உங்க புக்லயே இதோட ஆன்சர்ஸோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் எக்ஸ்டர்னல் அதர் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம். சரி, அதர் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். Spermiogenesis na enna, the secondary spermatocytes undergo second meiotic division to produce 4 haploid sperms. The secondary spermatocyte undergo என்னது, second meiotic division to produce 4 haploid spermatid. அதுதான் spermiogenesis. Spermiogenesis na production of spermatozoa. Production of what? Spermatozoa. The spermatids are transformed into mature spermatozoa by the process called spermiogenesis. இங்க spermatogenesis na enna, spermatogenesis means spermatogenesis is a sequence of events in the seminiferous tubules of the testis that produce male gamete, the sperm. Spermatogenesis na entire process right from the spermatogonial cells la irundhe mitosis, meiosis 1, meiosis 2, the entire process என்னது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ல வரும். சரியா, ரைட். இதுதான் இதோட டிஃபரன்சஸ், மேஜர் டிஃபரன்சஸ். ஓகே, அடுத்தது at what stage development are the gametes? At what stage of development are the gametes formed in newborn male and female? At what stage of development are the gametes formed in newborn male and female? Sperm mother cell, spermatogonia in male and oogonia in female. Right? சரி, இது 2 மார்க் கொஸ்டின். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது expand the acronyms. FSS என்னது, follicle stimulating hormone, LS na luteinizing hormone, SCH na human chorionic gonadotropin, HPL na human placental lactogen. Right? So இது என்னது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரி, அடுத்தது how is polyspermy avoided in humans? polyspermy எப்படி, cortical reaction. இங்க important term என்ன, cortical reaction. அது கொடுத்திருக்காங்களா, இங்க எழுதல,
பட் இம்பார்ட்டன்ட்டே இதுதான், கார்டிகல் ரியாக்ஷன். இதுதான் மெயின். இது இந்த டேர்ம் நீ மென்ஷன் பண்ணியிருக்கன்னா இந்த டைம் கண்டிப்பாக இந்த டேர்ம் எழுதணும், கார்டிகல் ரியாக்ஷன். ஸோ கார்டிகல் செல்ஸ் என்ன பண்ணும், தி செக்ரேட் சர்டன் கெமிக்கல்ஸ். அதனால ஜோனா பெலுசிடா என்ன ஆயிரும், டஃப் ஆயிரும். சரியா, ஜோனா பெலுசிடா டஃப் ஆயிரும். ஸோ ஜோனா பெலுசிடா டஃப் ஆகிறனால திக் ஆயிரும், விச் ப்ரிவென்ட்ஸ் த பாலிஸ்பர்மியா. என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ஃபர்டிலைசேஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட், கார்டிகல் கிரானியூல்ஸ் ஆஃப் த சைட்டோபிளாசம், இதுதான் of ovum form a barrier called fertilization membrane around the ovum, preventing further penetration of other sperms. Zona pellucida tough ஆயிரும் இந்த இடத்துல, அதனால நம்மளுக்கு வேற sperms உள்ள என்டர் ஆக முடியாது. சரியா, ரைட். அடுத்தது, what is colostrum, write its significance. ஓகே, 2019-20 கொஸ்டின் இது. What is colostrum? Colostrum என்ன, அது ஆல்ரெடி நம்ம 2 மார்க் கொஸ்டின்ல பார்த்திருக்கோம். colostrum அப்படிங்கிறது yellowish milky fluid. சரியா, yellowish milk, actually yellowish fluid, அதுதான் milk நம்மளுக்கு. yellowish fluid called colostrum. Initial few days parturition முடிஞ்சு initial few days of lactationல நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற yellowish fluid தான் என்னது, colostrum. colostrum-ல நிறைய நம்மளுக்கு என்ன இருக்கும், almost no fat. It has less lactose than milk. மில்க்ல எவ்வளோ லாக்டோஸ் இருக்கோ அதை விட கம்மியான லாக்டோஸ் இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் நோ ஃபேட் இருக்காது. கொலஸ்ட்ராம் கண்டெய்ன்ஸ் மோர் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின் ஏ அண்ட் மினரல்ஸ், அதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். விட்டமின்ஸ் நியூட்ரியன்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இம்யூனோகுளோபுலின், ஐஜிஏ ஆன்டிபாடி அதில் அதிகமாக இருக்கும். சரியா, அது எதுக்கு, நம்மளுக்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. இட் இஸ் ஃபுல்லி சஃபிஷியன்ட் டில் அபவுட் 6 months ஆஃப் ஏஜ். அண்ட் all intents must be breastfed by the mother to ensure the growth of healthy baby. Okay, placenta is an endocrine tissue. Justify 2019-20. என்னது, placenta is an endocrine tissue. ஏன் endocrine tissue? Because அது என்ன பண்ணுது, ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. placenta is an endocrine tissue. ஏன்னா அது ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணு, டெம்பரரிலி அது ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். ஏன்னா பிளசண்டா பிரெக்னன்சி டைம்ல புரோஜெஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், HPL, HCG இதெல்லாமே செக்ரேட் பண்ணும். அதனால ஹார்மோன் செக்ரேட் பண்றது எண்டோக்ரைன் சிஸ்டமோட வேலை. அதனால பிளசண்டாவை டெம்பரரி எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா, பிளசண்டா இஸ் கனெக்டட் டு தி எம்ப்ரியோ த்ரூ தி அம்பிலிக்கல் கார்ட் which helps in the transport of substances. இது தேவையில்லை, இது எழுதணும் அவசியமே கிடையாது. இது ஏன் கொடுத்துருக்காங்க தெரியல, பட் இட் should not be written. இது தேவையில்லை, இந்த கொஸ்டினுக்கு சம்பந்தம் இல்லை. Placenta acts as an endocrine tissue and produces several hormones like HCG, HPL, HCS, estrogen and progesterone for a temporarily during pregnancy, and that is why it is called temporary endocrine tissue. சரியா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேவையில்லை நம்மளுக்கு, இது வேண்டாம். ஏன்னா இது நம்ம கன்சர்ன் வித் எம்ப்ரியோ வித் அம்பிலிக்கல் கார்ட் கனெக்ட் ஆயிருக்கும், அதெல்லாம் எழுதணும் அவசியமே கிடையாது. கொஸ்டின்லேயே இல்லையே அது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதணும். யோசிச்சு பாருங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தேவையில்லாதது எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா, அதுதான் என்னோட சஜஷன், என்னோட ஐடியா, என்னது ஒப்பீனியன். அடுத்தது, அடுத்தது draw a labeled sketch of spermatozoon. Draw a labeled sketch of spermatozoon. அப்படின்னா என்னது, ஸ்பெர்மோட டயக்ராம். உங்க புக்ல இருக்கிற டயக்ராம் வரையலாம், இல்லைன்னா ஷார்ட்டா வரையணும்னு என்ன பண்ணலாம், இது நம்மளோட ஹெட்னு வரைஞ்சிடலாம். சரியா, இது நம்மளோட ஹெட்டுக்கு மேலே இருக்கு ஆக்ரோசோம் வரைஞ்சிருங்க. சரியா, ஆக்ரோசோம் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இதை கொஞ்சம் அப்படியே கீழே கொண்டு வாங்க, அப்படியே இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா போடுங்க. அண்ட் கொஞ்சம் பென்சிலை திக் ஆக்கிட்டு இப்படி வரைஞ்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. சரியா, இதுல இந்த மாதிரி கிராஸ் போட்டுருங்க. சிம்பிள். இதுதான் நம்மளோட ஸ்பெர்மட்டோசோவா. இடையில நம்ம நியூக்ளியஸ் போட்டுடலாம். சிம்பிள். இதுதான் நம்மளோட ஸ்பெர்மட்டோசோவாவோட டயக்ராம். நீங்க என்ன எழுதணும் அப்போ, நீங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்களா, இது என்னது மைட்டோகாண்ட்ரியா, லேபிள் பண்றது தான் முக்கியம். இதுல இது என்னது ஆக்ரோசோம், இது என்னது நியூக்ளியஸ், இது என்னது ஹெட், இது என்னது மிடில் பீஸ், இது என்னது டெயில், இதுல என்ன இருக்கு மைட்டோகாண்ட்ரியா. சரியா,
ஸோ லேபிள் பண்ணுறது தான் முக்கியம். மற்றபடி இதெல்லாமே சிம்பிள் டயக்ராம் தான், ரொம்ப சிம்பிள் டயக்ராம். பெருசாலாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, அடுத்தது what is inhibin? Inhibin எது secrete பண்ணும்? State its function. Inhibin is a hormone secreted by the granular cell, correct? Follicular cells or Graafian follicle, secreted by Sertoli cells in testis male ல. அதே female ல என்ன பண்ணும்? Female ல Graafian follicle secrete பண்ணும். சரி, it is involved in the negative feedback control of the sperm production, but in female LH production குறைக்கும் inhibin. சரியா? Right. Mention the importance of the position of the testis in human. Testes are paired male sex organ lying in the scrotum which hangs outside the abdominal cavity because viable sperms cannot be produced at normal body temperature. So testis oda position adha vechu question ketta, testis எப்பவுமே abdominal cavity க்கு வெளியே இருக்கும் scrotumல. ஏன்னா அப்பதான் அதுல sperm production பண்ண முடியும். ஏன்னா நம்ம பாடி sperm production நம்ம பாடிக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் that is 37 degree செல்சியஸ்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சரி, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? நம்ம பாடி டெம்பரேச்சரை விட 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருந்தா. அப்ப என்ன பண்ணணும்? அந்த டெஸ்டிஸ் பாடிக்கு வெளியே இருக்கணும். சரியா? அதுதான் இங்க எழுதணும். Testisங்கிறது என்னது? Paired male sex organ lying in the scrotum which hangs outside the abdominal cavity because viable sperms cannot be produced in the normal body. நம்ம பாடி நார்மல் பாடி டெம்பரேச்சருக்கு viable spermsனா என்னது? Healthy sperms, normal sperms. சரியா? Working sperms or movable sperms. Okay, a good sperm, அதுதான் viable sperms, cannot be produced. The scrotum placed outside the abdominal cavity to create a temperature 2 to 2.5 degree less than the body temperature. சரியா? உங்க புக்ல 2 to 3 degree Celsius கொடுத்திருந்தா 2 to 3 degree எழுதுங்க. சரியா? Lower than the body temperature. Thus testes are placed in the scrotum which act as a thermoregulator for better sperm production. இது என்னது? ஒரு 3 mark question. சரி, இது என்னது? ஒரு 3 mark question. Done? புரிஞ்சிருச்சா? Yes? Yes? சரி, அடுத்தது what is the composition of semen? What is the composition of semen? 21-22 in the question. What is the composition of semen? Sperm, seminal plasma, fructose, ascorbic acid, prostaglandins and coagulating enzymes called vesiculae. இதுதான் இருக்கும். Sperms இருக்கும் and seminal plasma இருக்கும். இந்த seminal plasmaக்குள்ள இந்த fructose present ஆயிருக்கும், ascorbic acid, prostaglandin, coagulating enzymes, நம்மளோட coagulating enzymes, then vesiculae, இது எல்லாமே present ஆயிருக்கும். இதுல seminal plasmaல அது கூட sperm அதுக்குள்ள சேர்ந்திருக்கும். சரியா? Right. Explain the process of fertilization and implantation of the fertilization and implantation. Explain the process of fertilization. Explain the process of fertilization and implantation of the fertilized ovum. So fertilization என்னது? Haploid sperm fuses with the haploid ovum. Implantation என்னது? Blastocyst develops into the embryo and becomes embedded in the endometrium. Okay, சரி, அடுத்தது define gametogenesis. Gametogenesis என்ன? Formation of gamete, process of formation of gametes. இங்க என்ன ஆகும்? Gametogenesisல testis and ovary form primary sex organ. In all sexually reproducing organisms, meiosis play the most significant role in the process of gametogenesis. Okay, right. அடுத்தது neat label diagram of human ovum diagram வரைஞ்சு அதை கீழே explain பண்ணணும். இது ஒரு most important question. 2021-22. ஸ்லீப் எல்லாம் கிடையாது. நீங்களாம் சேட் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, நம்மளாம் பேசிட்டே கிளாஸ் எடுத்தா பிரச்சனை இல்லை. நீங்க போயிட்டு பொறுமையா வரீங்க, என்ன பண்றது? What should be done? அடுத்தது schematic representation of spermatogenesis
and oogenesis in humans. So schematic representation na இதுதான் நம்ம உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற அந்த டயகிராம் ஃப்ளோ சார்ட் அதுதான் நீங்க வரையணும். என்னது ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து மைட்டோசிஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். சரியா, மைட்டோசிஸ் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ப்ரொடியூஸ் ஆகும். அது மியோசிஸ் அண்டர்கோ பண்ணும். மியோசிஸ் 1 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் மியோசிஸ் 2 பெர்ஃபார்ம் பண்ணால் ஸ்பெர்மட்டிட் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் ஸ்பெர்மியோஜெனசிஸ் நடந்து ஸ்பெர்மட்டோசோவா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்பெர்மட்டோசோவா என்ன ஆகும், பர்மியேஷன் மூலிமா செமினிஃபரஸ் டிபியூலோட லியூமன்ல போயிடும். அது நம்ம எழுத வேண்டாம், பட் எஸ் இது வரைக்கும் எழுதணும். அதே மாதிரி தான் ஊகோனி என்ன ஆகும், மைட்டோசிஸ் பிரைமரி ஊசைட் ப்ரொடியூஸ் பண்ணும். தென் அதில் மியோசிஸ் 1 நடந்து செகண்டரி ஊசைட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் என்ன நடக்கும், யூ ஃபீல் ஸ்லீப்பி, ஓகே வெரி நைஸ். தென் ஸ்லீப் எக்ஸாம்பிளே தூங்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஒரு போலர் பாடி அண்ட் ஒரு செகண்டரி ஊசைட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த செகண்டரி ஊசைட் இன்னொரு போலர் பாடி அண்ட் ஒரு ஓவம், தட் இஸ் டெஃபினட்டிவ் ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணும். இது எப்போ நடக்கும், ஃபர்டிலைசேஷன் டைம் பீரியட்ல நடக்கும். ஃபர்டிலைசேஷன் ஜஸ்ட் முன்னாடி நடக்கும். கரெக்டா? இது எப்போ நடக்கும், இது நடக்கும் ஃபீட்டல் ஸ்டேஜ்ல. இது ஏன் நடக்கும், ஆஃப்டர் பியூபர்ட்டி. கரெக்டா? எஸ், ரைட். அடுத்தது எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது என்னது, நம்ம மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ல 4 ஃபேஸ் இருக்கு. மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ், ஓவுலேஷன், லியூட்டியல் ஃபேஸ். ஆன்சர் என்ன எழுதிட்ட பாயிண்ட் வைஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் மேரத்தான் யூ வில் ஸ்லீப். அப்படியா கீர்த்தனா, சரி ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது 32. என்னது கொஸ்டின் நம்பர் 32. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஆக்சிடோசின் அண்ட் ரிலாக்சின் இன் பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். ஆக்சிடோசினோட ரோல் என்ன? ஆக்சிடோசின் என்ன பண்ணும், பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன், லேபர் பெயின் காஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு 5 மார்க், 2.5 மார்க் 2.5 மார்க்கை பிரிச்சிருவாங்க. ஆக்சிடோசின் என்ன பண்ணும், ஆக்சிடோசின் நம்பர் 1 லேபர் பெயின் காஸ் பண்ணும். ஸோ பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் இன் த எண்டோமீட்ரியல் மசில். ஸோ மயோமீட்ரியம்ல பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணும். எது, நம்மளோட ஆக்சிடோசின் நம்பர் 1. அதனால பேபி பர்த் கனால் மூலிமா எக்ஸ்பல்ஷன் ஆஃப் பேபி டேக்ஸ் பிளேஸ். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஆக்சிடோசின் லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் பண்ணும், யானி எஜெக்ஷன் ஆஃப் மில்க்கு ஹெல்ப் பண்ணும். இஜெக்ஷன் ஆஃப் மில்க்கு ஹெல்ப் பண்ணும் ஆக்சிடோசின். நம்பர் 3, லாக்டேஷன் டைம்ல ஆக்சிடோசின் ஸ்டிமுலேட்ஸ் த ரீசென்ட்லி எம்ப்டிட் யூட்ரஸ் டு கான்ட்ராக்ட், ஹெல்பிங் இட் டு ரிட்டர்ன் டு ப்ரீ பிரெக்னன்சி சைஸ். யூட்ரஸ் என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். அப்போதான் என்ன ஆகும், பிகாஸ் யூட்ரஸ் என்ன ஆயிருக்கும், நம்ம பல்ஜ் ஆயிருக்கும் இல்லையா பிரெக்னன்சி டைம்ல, பிகாஸ் ஃபீட்டஸ் அங்கே டெவலப் ஆயிருக்கும். அது மறுபடியும் கான்ட்ராக்ட் ஆகி ஒரிஜினல் சைஸுக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு, நம்மளோட ஆக்சிடோசின். சரி, அடுத்தது என்னது, அடுத்தது என்ன எழுதணும் நீங்க, ஓகே. அதுக்கப்புறம் நீங்க என்ன எழுதணும், ரிலாக்சினோட ரோல் எழுதணும். ரிலாக்சின் சர்விக்ஸ் டைலேஷன். ரிலாக்சின் எதுக்கு ஹெல்ப் பண்ணும், சர்விக்ஸ் டைலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். 1920 கொஸ்டின் இது. ஓகே, எஸ், சர்விக்ஸ் ரிலாக்சின் என்ன பண்ணும், சர்விக்ஸ் டைலேஷனுக்கு காஸ் பண்ணும். அப்போதான் அந்த இடத்துல நம்மளோட என்னது, சர்விக்ஸ் டைலேஷனால என்ன ஆகும், பர்த் கனால், அந்த இடத்துல பர்த் கனால் வந்து கொஞ்சம் விரியும், ரிலாக்ஸ் ஆகும். ஸோ பேபியோட எக்ஸ்பல்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், வெரி குட் வெரி குட் கீர்த்தனா. அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை த கிவன் இமேஜ் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இது என்னது, நம்மளோட ஓவம். சரியா, செகண்டரி ஊசைட் ஒரு ஓவமோட டயக்ராம் இது. அடுத்தது, the following is an illustration in the sequence of ovarian events. இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம லேபிள் பண்ணணும். ஸோ லேபிள் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இதெல்லாம் புக் பேக் கொஸ்டினா? எஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ். அடுத்தது டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சி அண்ட் ஹெச். ஓகே, இந்த கொஸ்டின் ரிலேட்டட் தான் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன்.
அடுத்தது other important 2 mark and 3 mark questions and answer இருக்கு. அதுல scrotum act as a thermoregulator for spermatogenesis. Okay, PTA question 1920 2 mark and 3 mark question and answer. அதுல first question என்னது? Scrotum act as a thermoregulator for spermatogenesis. Why? Scrotum ஏன் thermoregulator வேலை செய்யுது? ஏன் வேலை செய்யுது? ஏன்னா நம்ம பாடியில் ஸ்க்ராட்டமில் தான் டெஸ்டிஸ் இருக்குது. அண்ட் ஸ்க்ராட்டம் வந்து தெர்மோரெகுலேட்டராக வேலை செய்யலைன்னா டெஸ்டிஸில் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடக்காது ப்ராப்பராக. ஏன்னா பாடி டெம்பரேச்சரில் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆகாது. அப்போ அந்த ஸ்க்ராட்டம் தான் அதை மேனேஜ் பண்ணுறது. வெளியில் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அதை கரெக்டாக கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஓ, பிகாஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின் யூ லாஸ்ட் 100 இந்த ரிவிஷன் தான். ஐயோ. Okay, so எழுதிக்கோங்க. The scrotum, the viable sperms cannot be produced at normal body temperature. The scrotum is placed outside the abdominal cavity to provide a temperature 2 to 3 degree lower than the normal internal temperature. Normal internal body temperature. Thus, scrotum acts as a thermoregulator of spermatogenesis. இதை நீங்கள் இப்படி கூட எழுதலாம். Scrotum, they have one muscle. Scrotumல ஒரு muscle இருக்கு. Muscle. அந்த muscle என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசில் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஆகும். சரியா? கான்ட்ராக்ட் ஆகும் அண்ட் ரிலாக்ஸ் ஆகும். when the body outside temperature is low, very low, அப்போ என்ன ஆகும்? the scrotum muscle will contract and the scrotum will attach to the body wall, thus maintaining the temperature. when the outside temperature is hot, the scrotum muscle will relax. Okay, so it will come away, little away from the body temperature so that it can regulate the temperature. This is how scrotum regulates the body temperature. I mean, the temperature in the scrotum for the production of sperm, and thus scrotum acts as a thermoregulator. It needs to maintain 2 to 2.5 degrees Celsius lower than the body temperature for the production of viable sperm. சரியா? Yes. அடுத்தது அதே தான் நம்மளோட diagrammatic representation of the spermatogenesis, PTA 1920. PTA 1920ல மறுபடியும் கேட்டிருக்காங்க என்னது? நம்ம penetration mechanism of sperm into an egg. இது என்னது? ஒரு 3 mark question or 5 markல கூட கேட்கலாம். penetration mechanism எப்படி வந்து penetrate ஆகும் அப்படிங்கிறது. சரியா? எப்படி நம்ம penetrate ஆகும் sperm எக்குள்ள அப்படிங்கிற ஒரு question. அடுத்தது Sertoli cells. What are Sertoli cells? Sertoli cells na என்ன, அதோட functions என்ன? ஆன்சர் இங்க கொடுத்திருக்கேன்டா. the questions என்னென்ன இருக்குங்கிறத சொல்றேன். ஆன்சர் கொடுத்திருக்கேன். Sertoli cells எங்க இருக்கும்? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு செல் தான் இது. எங்க இருக்கும்? செமினிஃபரஸ் டிபியூல்குள்ள இருக்கும். லைனிங்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் நர்வ் செல் or sustentacular cells. என்ன பண்ணும்? இது ஸ்பெர்மட்டோசோவா மெச்சுரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணும். சரியா? நரிஷ்மெண்ட் டு த ஸ்பெர்ம் டில் மெச்சுரேஷன் டைம் வரைக்கும் அதுக்கு நரிஷ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். ஓகே, இட் ஆல்சோ செக்ரேட்ஸ் ஹார்மோன் வாட் இன்ஹிபின் இன் த மேல். அதனால என்ன ஆகும்? நெகட்டிவ் ஃபீட்பேக் டு கண்ட்ரோல் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். சரியா? எஸ். அடுத்தது எபிடிடைமிஸ்னா என்ன? எபிடிடைமிஸ் அப்படிங்கிறது ஹைலி காயில்டு டியூப். எங்க இருக்கும்? நம்ம டெஸ்டிஸ்க்கு மேலே பிரசன்ட் ஆயிருக்கும் ஹைலி காயில்டு டியூப் எபிடிடைமிஸ். ஓகே, சரி. அங்கே என்னது? மெச்சுரேஷன். ஸ்பெர்ம் வந்து அங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் டெம்பரரிலி ஃபார் த மெச்சுரேஷன். ஓகே, ஸோ அங்கே என்ன நடக்கும்? மெச்சுரேஷன் அண்ட் இன்க்ரீசஸ் த மொபிலிட்டி ஆஃப் த ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி அண்ட் ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம். ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி ஆர் மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் எபிடிடைமிஸோட வேலை. அங்கே என்ன பண்ணிக்கும்? மெச்சுரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லேடிக் செல் ஆர் எண்டோக்ரைன் இன் நேச்சர். ஜஸ்டிஃபை. லேடிக் செல் அப்படிங்கிறது எண்டோக்ரைன் இன் நேச்சர். ஏன்னா அது என்ன பண்ணும்? எண்டோக்ரைன் இன் நேச்சர். ஏன்னா அது டெஸ்டோஸ்டிரோன் செக்ரீட் பண்ணும். லேடிக் செல் என்ன பண்ணும்? லேடி செல் செக்ரீட்ஸ் டெஸ்டோஸ்டிரோன். அதனால அது எண்டோக்ரைன் இன் நேச்சர். எண்டோக்ரைன் இன் நேச்சர்ல அது எண்டோக்ரைன் தான். எண்டோக்ரைன் செல் தான் அது. டிஷ்யூ கிடையாது, ஆர்கன் கிடையாது. இட்ஸ் அ செல், எண்டோக்ரைன் செல். ஃபார் எக்ஸாம்பிள் Sertoli cells. It is not an endocrine cell, but it produces an inhibin hormone. அதனால எண்டோக்ரைன் செல்லா வேலை செய்யுது அங்க. சரியா? கிளியரா? Yes. Now, what is retitestis? What is retitestis?
Retitestis அப்படிங்கிறது it's a tubular network on the posterior side of the testis. அது எப்படி ஃபார்ம் ஆகும்? It forms by joining the seminiferous tubules. Seminiferous tubules which comes out of the testicular lobule. Testicular lobule இருந்து வெளியே வர அந்த seminiferous tubules எல்லாம் ஒன்று சேர்ந்தா நெட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் என்னது retitestis. அதுதான் நம்மளோட retitestis. Name the accessory ducts associated with the male reproductive system. So accessory ducts என்னது? Retitestis, vasa efferentia, epididymis, vas deferens. இதான் associated ducts. Differentiate between vasa efferentia and vasa differentia. Vasa efferentia and vasa differentia நம்ம differentiate பண்ணணும். அதுதான் ஆன்சர் இங்க கொடுத்திருக்கேனான்னு பாத்துக்கோங்க. vasa efferentia அப்படிங்கிறது எங்க இருக்கு? epididymisக்கு முன்னாடி இருக்கிறது vasa efferentia, epididymisக்கு அப்புறம் இருக்கிறது vasa differentia. epididymisக்கு முன்னாடி 10 to 12 டியூப்ஸ் இருக்கும். அது vasa efferentia, vas deferens ஒண்ணே ஒன்று தான் இருக்கும். ஒரே ஒரு டியூப் ஆஃப்டர் epididymis. அது coiled தான், coiled டியூப். And yes, அதுதான் vas deferens. Then carries spermatozoa from retitestis to epididymis. It carries spermatozoa from epididymis to ejaculatory duct. Okay, right. So அதுக்கப்புறம் என்னது நம்மளோட creative questions ன்னு சொல்லிட்டு இதுல இருக்கும். இதெல்லாமே creative questions தான். இதெல்லாமே creative questions தான். What is the significance of allantois? Allantois ஓட importance என்ன? What is gastrulation? What is ectopic pregnancy? What is blastocyst என்ன? Implantation என்ன? How is placenta formed? Mention its function. உனக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஆனா நீ ஜுவாலஜி பார்த்துட்டு இருக்கியா? சரி, சூப்பர். Yes, zoology is easier than maths. Okay. Functions. It connects the fetus to the uterine wall through the umbilical cord. It is the organ of nutritive, respiratory and excretory functions. The blood circulates through umbilical cord. This is the function of placenta. அதுக்கப்புறம் mention the organs developed from germ layer. இது ஒரு question important. What are twins? Mention their types. Monozygotic என்ன? dizygotic என்ன? இது இந்த important question இதுல. அதுக்கப்புறம் hormone produced from the placenta during pregnancy. Okay, so இது important 2 mark and 3 mark question இங்க. அடுத்தது 5 mark question பார்த்தோம் அப்படின்னா human reproductionல நம்மளோட 5 mark question என்னென்ன இருக்கு? You see, describe the structure of human uterus with a neat label diagram. Yes, இந்த PDF உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டுருவாங்க நோட்ஸா. நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதை நீங்க எடுத்து ரெஃபர் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதை படிச்சுக்கோங்க. சரி, ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ரைட். ஸோ 5 mark questionஸ்ல வேற என்ன இருக்கு? Explain the sequence of events of fertilization. ரொம்ப முக்கியமான ஒரு 5 mark question. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு 5 mark question. அடுத்தது explain the process of spermatogenesis, mainly gametogenesis as a gametogenesis கொடுக்கலாம். சரி, as a gametogenesis கொடுக்கலாம். அத oogenesis and spermatogenesis தனித்தனியாவும் கொடுக்கலாம். சேர்ந்து ஒரே gametogenesis கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ரைட்? எஸ். அதுக்கப்புறம் explain the anatomy of testis எல்லாம் கேட்க மாட்டாங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் எஸ், இது நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் பிகாஸ் 1920 PTA கொஸ்டின் இது. அதனால நீங்க பார்த்துக்கோங்க. டயக்ராம் வரைஞ்சு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. பட் அவ்வளோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. Briefly explain the mechanism of fertilization and implantation in human beings. Fertilization and implantation தனித்தனியா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் give an account of mammary gland. ஸோ mammary gland என்ன, அதோட சீக்வென்ஸ் என்ன, அதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இங்க. வேற, on the surface of the nipple each lactiferous duct is opened by a minute pore. 13th question. 13th question கிடையாது, 13th point actually. இதை வந்து போல்ட் பண்ணியிருக்கு. ஓகே, சரி. Differentiate between spermatogenesis and oogenesis. இதுதான் இதோட question. Next question என்ன? Differentiate between spermatogenesis and oogenesis. Spermatogenesis and oogenesis. அதான் இதோட question. Okay, right.
அடுத்தது டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க வேண்டாம். டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் இது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் இது புக் பேக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அடுத்தது அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? எஸ், அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் ரைட் அ நோட் ஆன் அம்னியோசென்டேசிஸ். ரைட் அ நோட் ஆன் அம்னியோசென்டேசிஸ். அம்னியோசென்டேசிஸ்னா என்ன, ஹவு டு அம்னியோசென்டேசிஸ் பர்ஃபார்ம்ட், இதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜைகோட், ஜிஃப்ட் அண்ட் கிஃப்டோட டிஃபரன்சியேஷன் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்ஸோ ஆக்ட் 2122 இதில் கேட்டிருக்காங்க. பாக்ஸோ ஆக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 மார்க் கொஸ்டின். சரியா? பாக்ஸோ ஆக்ட், வாட் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா டு அட்டெயின் டோட்டல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இதுவுமே இம்பார்ட்டன்ட். 2122ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஒன் வேர்ட் கிளாஸ் இருக்கு. ஒன் வேர்டு கண்டிப்பாக 1 மார்க் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நான் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அதுதான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு நம்ம 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock or 7 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? 6 or 7. Then surrogacy, define birth control. Surrogacy ஒரு கொஸ்டின் இருக்கு. Define birth control. Tubectomy, vasectomy ஓட differentiation. Define azoospermia. What is fetoscope? Fetoscope என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். Fetoscope fetus செக் பண்றது, ஃபீட்டஸோட ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்றது தான் ஃபீட்டோஸ்கோப் இல்லையா? எஸ். அதுக்கப்புறம் how are IUDs are ideal contraceptive for female who want to delay the pregnancy. ஸோ ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்னா என்ன, எப்படி, அது என்னென்னங்கிறது கேட்டிருக்காங்க. காப்பர் ரிலீசிங் ஐயூடி பற்றி கேட்டிருக்காங்க, ஏன் அது எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஈஸி மெடிக்கல் டெர்மினேஷன் இஸ் சேஃப், early மெடிக்கல் டெர்மினேஷன் இஸ் சேஃப் பட் அபார்ஷன்ஸ் டியூரிங் த செகண்ட் ட்ரைமஸ்டர் இஸ் மோர் ரிஸ்கி. அது ஏன் early டெர்மினேஷன் வந்து ஈஸியாக இருக்குது, ஐ மீன் அது வந்து சுலபமாக பண்ணிடலாம், அவ்வளோ ரிஸ்கி கிடையாது, ஆனால் அதே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா ரிஸ்கி ஆகும், அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னது? சேஃப் அப் டு ஒன்லி 12 weeks. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது இன்டிமேட்லி அசோசியேட் த மெட்டர்னல் டிஷ்யூ கூட நல்லாவே அட்டாச் ஆகிருக்கும். அது நம்ம வந்து என்ன அபாய்ட் பண்ணும்போது மதருக்கும் எக்ஸசிவ் ப்ளீடிங்னால ரிஸ்க் சான்ஸ் ஆகிறது, ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆயிரும். எஸ், இது 3 மார்க்கா? எஸ், இது 3 மார்க் கொஸ்டின். எஸ், இது 3 மார்க் கொஸ்டின். அடுத்தது மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் IUDs. மென்ஷன் த டைப் ஆஃப் IUDs. இது வந்து 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க்லையும் கேட்கலாம். சரியா? காப்பர் ரிலீசிங், ஹார்மோன் ரிலீசிங் அண்ட் நான் மெடிக்கேட்டட் IUD. இது 3 மார்க் கொஸ்டின், 3 மார்க்லையும் கேட்கலாம். வாட் இஸ் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி? இது 2 மார்க் கொஸ்டின். சரி, ARTs. ARTனா என்ன? 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் சஹேலி? 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் சஹேலி? சஹேலி இஸ் a non-steroidal contraceptive drug. சரியா? யார் ப்ரொடியூஸ் பண்ணது, ப்ரிப்பேர் பண்ணது யாரு? லக்னோ. டெவலப்டு பை லக்னோ, CDRI லக்னோ. வாட் இஸ் கிரையோ ப்ரிசர்வேஷன்? இது நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இல்லையா? 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் IUT, இன்ட்ராயூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர்? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன், TESE? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஃபைன், படிச்சுக்கோங்க. நேம் எனி 3 procedures followed under assisted reproductive technology. 2 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். சரியா? எந்த லெசன் உங்களுக்கு கொஸ்டின் பார்த்து கூட எந்த லெசன் தெரியலையா? நல்லா படிக்கிறீங்களே. கொஸ்டின் பார்த்து உனக்கு எந்த லெசன் தெரியலையாடா, என்னடா படிக்கிற? PDF சென்ட் பண்ணுங்களா? இப்போல்லாம் சென்ட் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு இது போட்டுருவாங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த PDF வாட்ஸ்அப் சேனலில் போட்டுருவாங்க. சரியா? அங்கிருந்து நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த லெசனில் நான் சொல்ல முடியாது. கொஸ்டின் பார்த்து கண்டுபிடி. எக்ஸாம் வச்சுட்டு எந்த லெசன் கேட்குற நீ? கொஸ்டின் பார்த்தா எந்த லெசன் உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா? இப்போ என்னடா ஒரு வருஷம் படித்த கொஸ்டினை பார்த்து, அதுவும் வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் கிடையாது. பார்த்தாலே என்னது? கிரையோ ப்ரிசர்வேஷன், இன்ட்ராயூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர், அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, IUD பார்த்தாலே இது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னு தெரியாதா? என்னடா இப்படி இருக்கீங்க? ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர். ஓகே, 5 மார்க் கொஸ்டின் என்னது?
different natural method of birth control. Different natural method of birth control என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட மூணே மூணு தான் இருக்கு. ஓகே, மூணே மூணு தான் இருக்கு. என்னென்ன இருக்கு? natural method, periodic abstinence number 1. சரியா? periodic abstinence. ரெண்டாவது continuous abstinence. மூணாவது coitus interrupts. நாலாவது lactational amenorrhea. இந்த continuous and periodic abstinence-உம் நீங்க பார்த்துக்கலாம். பட் generally abstinence அப்படிங்கிறது ஒரு பேரியர், ஒரே பேரியர், நீங்க தனியாக கூட எழுதிக்கலாம். அடுத்தது describe the different barrier methods of birth control. என்னென்ன பேரியர் இருக்கு? different barrier method. ஸோ இது தனித்தனியாக கேட்டிருக்காங்க. explain intrauterine device, இது தனியாக கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தனித்தனியாகவும் கேட்கலாம். சரி, தனித்தனியாகவும் கேட்கலாம். அடுத்தது describe the surgical sterilization, இது ஒரு question. describe the natural method of in vitro fertilization or test tube baby, அது என்னது மெத்தட் எப்படி அப்படிங்கிறது கேட்கலாம். வேற என்ன இருக்கு? chapter 4, that is principles of inheritance and variation. இதுல டெக்ஸ்டுவல் புக் பேக் क्वेश्चंस உங்களுக்கான ஆன்சர் இங்க கொடுத்திருக்கேன், அதை நீங்க படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா क्वेश्चंस என்னென்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ரா क्वेश्चंस உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். அதர் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. சரி, அதர் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. ஃபர்ஸ்ட், செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டபிள் டிசீஸ். Sex-linked inheritable disease mostly affect male. Explain it with an example. Explain it with an example. Sex-linked inheritable disease mostly affect men. Explain it with an example. இது ஒரு question. அதுக்கப்புறம் மூணாவது question என்ன? Why linked genes are non-homologous? Why? So இதுக்கான answer 2 mark question இது actually. 2 mark question. அடுத்தது thalassemia baby is born to a normal son, thalassemia non-thalassemia parent. Explain the possible for the occurrence of thalassemia. இது ஒரு 3 mark question. 1920ல கேட்டிருக்காங்க. அடுத்தது Wiener hypothesis. Wiener hypothesis நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? ஸோ Wiener ஓகே, Wiener hypothesis ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. என்னது? Wiener proposed the existence of 8 alleles. அதில் நம்மளோட all genotype carrying dominant R allele will produce RH positive, double recessive genotype. இதுதான் நம்மளோட Wiener hypothesis ரொம்ப இம்பார்ட்டன்டான question. என்னது? நம்மளோட இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் question causes of Down syndrome. இது கேட்டிருக்காங்க. Wiener hypothesisம் கேட்டிருக்காங்க. அதனால இதெல்லாமே இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, நான் சொல்றது இதெல்லாமே எக்ஸ்ட்ரா question, பட் இம்பார்ட்டன்ட் question ஆல்ரெடி 21-22ல கேட்டிருக்காங்க. erythroblastosis fetalis can be prevented. அதுக்கப்புறம் in XY erythroblastosis fetalis நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? எஸ், XY chromosome system of sex determination, male have only 1 X chromosome whereas female has 2. இது என்னது? In mammal the necessary dosage composition, both male and female have only 1 functional X chromosome per cell. Lionization, இதுதான் என்னது? Lionization, Lyon's hypothesis. Okay, Lyon's hypothesis. What are multiple allele? இது ஒரு basic 2 mark question, அவ்வளோ important கிடையாது, but yes. What is erythroblastosis fetalis? இது என்னது? ஒரு basic 2 mark question. 2 mark question தான், 3 markல கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. What is bar body? How many bar bodies are seen in male and female? பார் பாடிஸ்னா என்னது? அந்த எக்ஸ் குரோமோசோம் யார் கண்டுபிடிச்சா அது எல்லாமே நம்ம இங்கே எழுதலாம். 3 மார்க் கொஸ்டினும் கேட்கலாம், இது 5 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கலாம். ஓகே, இந்த XXXY டைப் மேல் have 1 X chromosome and female has 2. How does the organism compensate for this dosage difference between the sexes? Okay, how does the organism compensate for this dosage differences between the sexes? In male, the dosage compensation is accomplished by the inactivation of one of the X chromosome. In female, so that the both male and female have only 1 functional X chromosome per cell. 2 mark question. Okay, kin selection already உங்களுக்கு நான் kin selection explain பண்ணிட்டேன். X-linked gene நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? X-linked gene with an example, that is அந்த gene X chromosomeல present இருக்கிறதுனால அதுக்கு பேர் X-linked gene or X-linked chromosome. I mean
X chromosome present ஆயிருக்கிறனால. சரியா? ரைட். ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஹீமோஃபீலியா. ஹீமோஃபீலியா பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதுல. Genetic reason for color blindness. Genetic reason for color blindness என்னது? X-linked gene. Dominant X-linked gene is necessary for the formation of color sensitive cones. So என்ன ஆகும்? The recessive female and hemizygous recessive male அவங்கனால என்ன பண்ண முடியாது? Distinguish பண்ண முடியாது between red and green color. அடுத்தது inheritance of Y-linked genes with an example. Inheritance of Y-linked genes with an example. என்னது? Already நான் சொல்லியிருக்கேன். என்னது? Genes which is present on Y chromosome, also known as Hollandric genes or Y-linked genes. Okay. Okay. Example என்னது? Hypertrichosis. Trichosis. Okay. Hypertrichosis. என்னது? காதுல முடி வளர்றது. சரி. Define the term karyotyping. Karyotyping already நம்ம படிச்சாச்சு. Ideogram புதுசு. Ideogram என்னது? Diagrammatic representation of chromosome. அதுதான் என்னது? Ideogram. Okay. What is pedigree? Pedigree நாலே இதுக்கு பேரு family tree ன்னு சொல்லுவாங்க. Symbols யூஸ் பண்ணி, genetic symbols யூஸ் பண்ணி plot பண்ற அந்த ட்ரீக்கு பேர் தான் pedigree. சரியா? Right. What is karyotype? How is karyotype prepared? Geo and Levin describe பண்ணதான் karyotype preparation. So அதை பத்தி கொஞ்சம் explain பண்ணணும். Pedigree analysis na என்ன? அது ஒரு question. அதுக்கப்புறம் நம்மளோட Lyon's hypothesis நான் ஆல்ரெடி உங்களுக்கு Lyon's hypothesis சொல்லிட்டேன். ஸோ அதை தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சரியா? ஓகே. அடுத்தது மாலிகுலர் ஜெனடிக்ஸ். டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸ் உங்க புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் இங்க இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். சரியா? அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே. மெயின் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இந்த சாப்டர்லயே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, இந்த சாப்டர்லயே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொன்னா ரெண்டு கொஸ்டின் இருக்கு. ஒன்னு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், ஓகே, ரெண்டாவது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இதுல ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட salient features, and DNA fingerprinting ஓட applications. இதுதான் இதுல முக்கியமான டாபிக்ஸ். சரி, அந்த சாப்டர்லயே முக்கியமான டாபிக்ஸ்னா இதுதான். ஓகே, முக்கியமான டாபிக்ஸ்னா இதுதான் இல்லையா? சரி, ஸோ அதுதான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் salient features of genetic code. salient features of genetic code இம்பார்ட்டன்ட் தான். salient features of genetic code. எஸ், இது genetic code பத்தியும் கேட்குறாங்க. அதோட salient features கேட்குறாங்க. எஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியோட்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஓபெரான்ஸ்? how many operon groups are present in E. coli 1920 ல கேட்டிருக்காங்க. methodologies of human genome project 1920 ல கேட்டிருக்காங்க. எஸ், அண்ட் transformation experimentum கேட்டிருக்காங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஸ்டில் கேட்டிருக்காங்க. DNA forms the basis of DNA fingerprinting. DNA fingerprinting again ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் HGP is useful in human tracing history. how? அது ஒரு கொஸ்டின். வேற இதுல இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கு? இதெல்லாமே அடிஷனல் கொஸ்டின்ஸ், நீங்க ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. சரியா? வேற இதுல என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு? salient features of genetic code again திருப்பி கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். இப்போ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்னா இந்த சாப்டர்ல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த சாப்டர்ல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. அதனால இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம 6 o'clock மேல, 6 மணிக்கு மேல நம்ம கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரி, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத 6 மணிக்கு மேல நம்ம பார்ப்போம். 6 o'clock மேல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், இதே PDF தான். 6 மணிக்கு மேல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். தென்
5 mark questions அப்படின்னு பார்த்தா இதில் application again நான் சொன்ன மாதிரி application of DNA fingerprinting. Okay, describe the steps involved in the DNA fingerprinting. இது எல்லாமே important 5 mark questions. Important 5 mark question. lac operon. lac operon 2 mark questionல கேட்பாங்க. mostly 5 markல கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி, பட் ஸ்டில் நீங்கள் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க மறுபடியும் salient features of human genome project, application of DNA fingerprinting, salient features of human genome project, salient features of genetic code, transcription process, lac operon. These are the basic topics which you need to study in this particular chapter. இந்த சாப்டர்ல நீங்க படிக்க வேண்டிய basic topics இதெல்லாம் தான். ஓகே, ரைட். அடுத்தது எவல்யூஷன். எவல்யூஷனில் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. ஸோ 1 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆல்ரெடி உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக இதில் இல்லை. லிஸ்ட் அவுட் த மேஜர்ஸ் கேஸஸ். என்ன கேஸஸ் இருக்குது எர்த்தில்? அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர். 3 மேஜர் கேட்டகரிஸ் இன் விச் ஃபாசிலைசேஷன் அக்கர்ஸ். ஆக்சுவல் ரிமைன்ஸில் பெட்ரிஃபேக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. நேச்சுரல் மோல்ட்ஸ் அண்ட் காஸ்ட். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட்டில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அது இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் பிக் டீல். ஓகே, அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். தென் இது எல்லாமே உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் இல்லையா? புக் பேக் கொஸ்டின்ஸ். Other important question and answer. 1920 Darwin finches and Australian marsupials are suitable example for adaptive radiation. Justify this statement. 3 mark question la kekalam. Okay, then இது 3 mark question la kekalam. 5 mark liyum kekalam. Okay, right. அடுத்தது explain the evolutionary path of man. 3 mark. The detail கேட்டா 5 mark la kekalam. இல்லைனா 3 mark question தான் இது. Okay. அடுத்தது state the theory of chemical evolution. அதுக்கப்புறம் இது தனித்தனியா நிறைய question frame பண்ணலாம். What is evolutionary significance of Archaeopteryx? Differentiate relative dating from absolute dating. Relative dating from absolute dating. அதுக்கப்புறம் connecting link in evolution ஓட ரோல் என்ன? connecting link என்ன நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதோட ரோல் கேட்டிருக்காங்க இங்க. Gene flow can be strong agent of evolution. Explain how. How gene flow is a strong agent. Explain the modern synthetic theory of natural selection. Modern synthetic theory அடிக்கடி கேட்குற கொஸ்டின். 1920 இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 1920 எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க பாருங்க இல்லையா? ரைட். நவ் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அகைன் 2 மார்க் 3 மார்க் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம 6 மணிக்கு மேலே நம்ம பார்க்கலாம் இதே பிடிஎஃப்ல. Okay, 5 mark questions நம்ம பார்க்கலாம். Account of theory of chemical evolution in the NCERT, I mean இந்த சாப்டர்லயே இம்பார்ட்டன்டான 5 mark அப்படின்னா ஒன்று theory of chemical evolution, ரெண்டாவது யூரே-மில்லர் ஹைபோதசிஸ். ஓகே, யூரே-மில்லர் ஹைபோதசிஸ். இந்த 2 கொஸ்டின் தான் முக்கியமான 5 mark இந்த சாப்டர்லயே. இதை தவிர அடிஷ்னலாக கேட்கறதுக்கு சான்ஸ் என்னது? நான் முன்னாடி சொல்லியிருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் என்னது? ஹியூமன் ஃப்ளோ, மேனோட அந்த சீக்வன்ஸ். சரியா? மேனோட அந்த சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் திஸ் தட் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். 1 2 3 கொஸ்டின்ஸ் கொடுத்து கேட்கலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு? நம்ம ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. பேலன்ஸ் செகண்ட் half of the chapter, second half of the not chapter book, second half அதை நம்ம என்ன பண்ணலாம்? 15 minutes பிரேக் எடுத்துட்டு பிரேக் முடிச்சுட்டு வந்து நம்ம பேலன்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். 15 minutes பிரேக் எடுத்துட்டு பேலன்ஸ் 6 சாப்டர்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் ஆன்சர்ஸும் நான் ஒரு தாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? அதுக்கப்புறம் 6 மணிக்கு உங்களுக்கு என்னது? கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட இந்த எம்சிக்யூ நம்ம பார்க்கலாம். 6 மணிக்கு மேலே எம்சிக்யூ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்மளோட கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டயக்ராம்ஸ். சரியா? ஸோ பிரேக்
15 minutes. Okay, join by 5 p.m.
ஸோ ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி. ஸோ இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இட்ஸ் லைக் hello everybody, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் பேக் ஆஃப்டர் திஸ் பிரேக். ஐ வாஸ் அவுட், நான் சாப்பிட போயிட்டேன். பிகாஸ் ஆஃப் லஞ்ச் நான் மிஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி நான் கொஞ்சம் சாப்பிட போயிட்டேன் வெளியே. ஐம் ரியலி வெரி சாரி அபவுட் தேட் ஃபார் மேக் யூ வெயிட்டிங். பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பேலன்ஸ் இருக்கிற 6 சாப்டர் முடிச்சிடலாம். அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே 6:15க்கு நம்ம 1 மார்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்மளுக்கு நைட்டு வரைக்கும் கிளாஸ் இருக்குது. இடையில அதோ 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் இருக்கலாம், 9 o'clock அந்த மாதிரி. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பிரேக்குமே இடையில கிடையாது. சரியா? நம்ம கண்டினியூஸாக என்ன பண்ணலாம், கிளாஸை டக்கு முடிச்சிடலாம். ரைட்? ஓகே. ஸோ அடுத்த சாப்டர் நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னது, நம்மளோட ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது? இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது MCQ ஃபஸ்ட்டு வரும். அந்த MCQ ஃபஸ்ட்டு 5 fill in the blanks மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MCQ இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். கரெக்டா? சரி, அப்போ மெயின் சப்ஜெக்டிவ் கொஸ்டின் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட 15th question இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? 15th question என்ன கொடுத்துருக்கு? given below are some human organs, identify one primary and one secondary lymphoid organ. இதில் கீழே நிறைய கொடுத்துருக்காங்களா, இதில் எது பிரைமரி எது செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதணும். இப்போ பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்னா என்ன, எங்கே ஃபார்மேஷன் ஆகுது, செகண்டரினா எங்கே மெச்சுரேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் எங்கே நடக்குது இல்லையா? ஸோ அதுதான் நம்மளோட தைமஸ் இஸ் அ பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் இங்கே கொடுத்துருக்கிறதுல. அண்ட் அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு எழுதியிருக்கு. கரெக்டா? செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் இங்கே கொடுக்கறதுல டான்சில் தான் கொடுத்துருக்கிறதுல செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் டான்சில், அதோட ஃபங்க்ஷன் கீழே கொடுத்துருக்கு. சரியா? ஸோ என்ன ஃபங்க்ஷன், நீங்கள் இந்த PDF உங்களுக்கு கிடச்சிரும். உங்களோட வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு இந்த PDF வந்துடும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி இதுக்கான ஆன்சரை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ரைட்? எஸ். அடுத்தது நேம் அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் பேரியர்ஸ் விச் இன்வால்வ் மேக்ரோஃபேஜஸ். இப்போ மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஃபேகோசைட்டிக் பேரியர். கரெக்டா? ஃபேகோசைட்டிக் பேரியர். ஓகே, இது எதுக்கு? தெர் ஆர் செல்ஸ் லைக் மோனோசைட், நியூட்ரோஃபில்ஸ், டிஷ்யூ மேக்ரோஃபேஜஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ் இருக்கு. தீஸ் செல்ஸ் ஃபேகோசைட்டோஸ் and digest whole microorganism. So இதோட ரோல் என்ன, மேக்ரோஃபேஜஸோட ரோல் என்ன, ஃபேகோசைட்டோசிஸ். மேக்ரோஃபேஜோட ரோல் என்ன, ஃபேகோசைட்டோசிஸ். அப்போ என்ன பண்ணும், ஃபேகோசைட்டோசிஸ் பர்ஃபார்ம் பண்ணி அதை சாப்பிட்ரும், டைஜஸ்ட் பண்ணிரும். சரி, அடுத்தது வாட் ஆர் இன்டர்ஃபெரான்ஸ், மென்ஷன் இட்ஸ் ரோல். இதே இன்டர்ஃபெரான்ஸோட ரோல் கேட்டிருக்காங்க. இன்டர்ஃபெரான்ஸ்னா என்ன, தே ஆர் ப்ரொடியூஸ்ட் பை the cell which viral infected cells produce பண்ற ஒரு substance தான் interferon. கரெக்டா? எஸ். அது என்ன பண்ணும், they interfere with proliferation of virus multiply ஆக விடாம தடுக்கும், அதுல interference create பண்ணும். அதனால தான் இதுக்கு பேரு என்னது, interferons, yani interfere பண்ற chemical substances. சரியா? Okay, they play an important role in protecting organism from viral infection and also bacterial and parasitic pathogens. Okay. அடுத்தது list out chemical alarm signals produced during inflammation. Inflammation நடக்கும்போது என்ன மாதிரி உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும், பாடி சிக்னல் கொடுக்கும். Okay, list out chemical alarm signals. Inflammatory barrier is a type of innate immunity. Tissue damage and infection induce leak of vascular fluid containing chemotaxic signals like serotonin, histamine and prostaglandins. அப்போ histamine, serotonin இதெல்லாமே என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? கரெக்ட். அதுக்கப்புறம் they influx the phagocytic cells into affected area. This phenomenon is called diapedesis. This phenomenon is called what? Diapedesis.
அதுக்கப்புறம் என்னது அடுத்த question, explain the process of replication of retrovirus after it gains entry into human body. ஓகே, ரெப்ளிகேஷன் ரெட்ரோவைரஸ் எப்படி மல்டிப்ளை ஆகுது, நம்ம பாடிக்குள்ள ரெட்ரோவைரஸ் என்டர் ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி மல்டிப்ளை ஆகுது, அதோட ப்ராசஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? சரி, ஸோ அதோட ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இங்கே ஒரு 6 ஸ்டெப்பில் இருக்குது. இது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம், ஆர் இது 3 மார்க்கில் சான்ஸ் கம்மி தான், 5 மார்க்கில் சான்ஸ் அதிகம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ரைட். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் வித் சூட்டபிள் டயக்ராம். ஸோ டயக்ராம் போட்டு அதோட பார்ட்ஸை லேபிள் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பற்றி ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்களா? ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது என்னது, ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, அடுத்தது என்னது, வாட் ஆர் த செல்ஸ் இன்வால்வ்ட் இன் இன்னேட் இம்யூன் சிஸ்டம்? innate immunity ல என்னென்ன இருக்கு, natural killer, master cells, eosinophil, basophil, phagocytic cells include macrophages, neutrophils, dendritic cell and function within the immune system by identifying and eliminating pathogens. So innate immunity na நமக்குள்ள பாடியில் இருக்கிற natural immunity, சரியா? natural immunity, right? What is vaccine? What are its types? வேக்சின் அப்படிங்கிறது என்னது, வேக்சின் அப்படின்னா நம்ம பாடியில் ஒரு விதமான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இன்சர்ட் பண்ணுறது தான் என்னது வேக்சின். இட்ஸ் அ பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் தட் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் acquired immunity to a particular disease and resembles a disease causing microorganism and is often made from weakened or attenuated, that is killed form of microbes, their toxins or one of its surface proteins. சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கரெக்டா வேக்சின். ஸோ வேக்சின்ஸ் பற்றி எழுதணும், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது என்னது, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரி, அடுத்தது என்னது, லிஸ்ட் த காசட்டிவ் ஏஜென்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சிம்டம்ஸ் ஃபார் டிப்தீரியா அண்ட் டைஃபாய்டு. ஸோ டிப்தீரியாவுக்கும் டைஃபாய்டுக்கும் கேட்டிருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக இருக்கலாம், ஆர் இது 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, டிப்தீரியா and typhoid. So diphtheria என்னது, Corynebacterium diphtheriae, droplet infection, symptom என்ன, fever, sore throat, hoarseness and difficulty in breathing. அதே நம்ம டைஃபாய்டுக்கு போயிட்டா என்ன ஆகும், salmonella typhi through contaminated food and water, headache வரும், abdominal உங்களுக்கு discomfort வரும், fever வரும், diarrhea வரும், இது எல்லாமே உங்களுக்கு symptoms. கரெக்டா? ரைட். மாடல் பேப்பர்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும்னா, மாடல் பேப்பர்லேருந்து டேரெக்டாக அப்படியே கொஸ்டின்லாம் வராது, சரியா? எவ்வளோ கொஸ்டின் வரும்னு கேட்காத, நம்ம மாடல் பேப்பர் வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது அண்ட் கொஸ்டின் அனாலிசிஸ் நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? அந்த லைவ்ல நீ ஜாயின் பண்ணு. A patient was hospitalized with fever and chills. Merozoites were observed in her blood. What is your diagnosis? Merozoites இருக்குனாலே அது என்ன, அது எது? Merozoites இருக்குனாலே அது மலேரியா அப்படின்னு அர்த்தம், கரெக்டா? மலேரியா, occurrence of merozoite indicates that the person is suffering from malaria. Okay, so அங்க symptoms என்னென்ன வரும், shivering, chills and other symptoms of the disease, right? Write the scientific name of the filarial worm that cause filariasis. Obviously Wuchereria bronchofti, அதுதான் அதோட scientific name, Wuchereria bronchofti. Write the symptoms of filariasis. Filariasis ஓட symptoms என்ன? Symptoms of filariasis. Actually I am attending your class from Bangalore. Acha, really? Very nice, very nice.
அப்போ யூ கேன் கம் டு ஸ்டுடியோனா டேரெக்டாக ஸ்டுடியோக்கே வந்துடு, பக்கத்தில் உட்காந்து கிளாஸ் எடு, நீ கவனிக்கலாம்ல, உனக்கு பிடிஎஃபாக தந்துடுறேன். சரியா, புக் எடுத்துட்டு வா, ஏதாவது டவுட்டுன்னா கேளு. நீ ஸ்டுடியோக்கு வந்துடு. என்ன சொல்கிற? ஸ்டுடியோக்கு வாடா, உன்னை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துடலாம். ஓகே, கம் டு ஸ்டுடியோ. பெங்களூர்ல எங்க இருக்க? சரி, now symptoms of filariasis. என்னென்ன symptoms இருக்கு? The accumulation of the worms in lymph glands block the lymphatic system, resulting in inflammation of the lymph nodes. எங்க HSR அப்படின்னு நீ கூகுள்ல நீ செக் பண்ணி பாரு. பெங்களூர் பிடபிள்யூ பெங்களூர் ஸ்டுடியோன்னு போட்டு பாரு, கார்பரேட் ஆஃபீஸ்ன்னு வரும், வந்துரு. சரி, HSRல. ஓகே, ரைட். So the accumulation of the worms in lymph glands block the lymphatic system, resulting in the inflammation of the lymph nodes. In some cases, the obstruction of lymph vessels causes elephantiasis or filariasis of the limbs, scrotum and mammary glands. Yes, this is the symptom, basic major symptoms of filariasis. Now, in the disease எப்படி transmit ஆகுது? So இது அப்படியே என்னது, இப்படி இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் ஃபிலேரியாசிஸ் எடுத்து அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், ஆர் 3 மார்க் கொஸ்டின் ஷார்ட்டாக நம்ம முடிக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் இல்லையா. லிஸ்ட் த காமன் வித்ட்ரால் சிம்டம்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸோட வித்ட்ரால் சிம்டம்ஸ் என்னென்ன? ஸோ பாயிண்ட் வைஸ் ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரியா, பாயிண்ட் வைஸ் எழுதிக்கோங்க. ட்ரெமர், மைல்டு ட்ரெமர் ஆர் கன்வல்ஷன், சிவியர் அஜிடேஷன் அண்ட் ஃபிட்ஸ், டிப்ரெஸ்ட் மூட், anxiety, nervousness, restlessness, irritability, insomnia, dryness of throat. இதெல்லாம் தான் symptoms. சரியா? Okay. Why do you think it is not possible to produce vaccine against common cold? Common cold க்கு against நம்மனால vaccine ஏன் produce பண்ண முடியல? ஏன்னா common cold எதனால வரும்? Rhinovirus. And okay, first இது virus and இது கூட more than 200 varieties of viruses that can cause common cold. அப்போ எத்தனைக்கு பண்ண முடியும்? செல்வி ஆனந்த் தான், நான் செல்வான்னு நினைச்சேன். சாரி செல்வி, நான் செல்வான்னு நான் படிச்சிட்டேன் தெரியாம, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கா, நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன், நான் செல்வான்னு படிச்சிட்டேன். ஓகே, ஐம் சாரி செல்வி. எஸ், ஆல் ரைட். ஸோ நீங்களும் ஸ்டுடியோக்கு வரலாம் இஃப் யூ வாண்ட், இஃப் யுவர் பேரண்ட் அலவுஸ். நீ பேரண்ட் கூப்பிட்டு கூட நீ வரலாம். நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஸ்டுடியோக்கு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டுடியோக்கு வரலாம். ஸ்டுடியோக்கு வாங்க, இங்கே எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் என்னைக்கு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் வந்துடும். ஸோ இட்ஸ் லைக் வி கேன் கிரியேட் சம் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ். யுவர் நேம் இஸ் அஞ்சனா. ஓகே அஞ்சனா, ஆல் ரைட், வெரி நைஸ். சரியா? ஸோ as I said, you can come to the studio, no problem. You can come along with your parents கூட வரலாம், or you can accompany someone, or you can come by your own also. We can like நம்ம ஃபேக்கல்ட்டிஸ்கிட்ட சொல்லிட்டா வந்துடுவாங்க. ஸோ we can create some videos and shorts. உங்கள் கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு அந்த வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணிடலாம், இன்ட்ராக்ஷன் வீடியோ உங்கள் கூட இல்லையா? எஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கம் டைரக்ட்லி, நோ ப்ராப்ளம். ரைட், அடுத்தது. ஸோ இதுதான் மோர் தென் 200 வெரைட்டிஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்கிறனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. சரியா? ரைட், அடுத்தது other important questions. Other important question and answers. Explain the role of immunity in prevention of cancer. Explain the role of immunity in prevention of cancer. Immunotherapy appears to be important in getting rid of residual malignant cells after the gross tumor has been removed. The best result in the treatment of cancer is to follow an integrated approach to therapy combining surgery, radiotherapy, chemotherapy and immunotherapy. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம immunotherapy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது என்ன பண்ணுவாங்க? Immunotherapy appears to be important in getting rid of residual malignant cells. நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்மளோட இம்யூன் சிஸ்டம்க்கு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க, பூஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் immunotherapy. சரியா? ஜென்ரலி என்ன ஆகும் அப்படின்னா,
இது எல்லாமே இது வந்து சிங்கிள் தெரப்பி நம்மளால பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, பண்ண அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அதனால காம்பினேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. இதுதான் என்னது இன்டிகிரேட்டட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணுவாங்க, ஸோ எதாவது லெஃப்ட் ஓவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீமோதெரப்பி கொடுப்பாங்க. ஸோ ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அதுவும் செத்து போயிடும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இம்யூனோதெரப்பி கொடுத்தா அதோட இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும். ஸோ ஃபியூச்சரில் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி. அடுத்தது suggest methods, PTA 2019-2020 suggest methods of maintenance of personal and public hygiene. Hygiene is a set of practices performed to conserve good health. According to the World Health Organization, hygiene refers to conditions and practices that, so இது அப்படியே எழுதுங்க சரியா, இது அப்படியே PDF உங்களுக்கு இந்த PDF YT-ல எஸ் கண்டிப்பாக இந்த PDF உங்களுக்கு கிடச்சிரும். எங்கே கிடைக்கும்? வாட்ஸ்அப்பில் இருக்கும். இந்த நோட்ஸ் அப்படியே வாட்ஸ்அப்பில் இருக்கும் இந்த PDF. நீங்கள் இதை பார்த்து உங்களோட ஆன்சர்ஸை காப்பி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடுவாங்க சரியா, ஆர் மேபி நாளைக்கு காலையில் கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டால் போட்டுருவாங்க சரியா. ஸோ அதை நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட். AIDS is not a disease but it facilitates the attack of other organisms. Explain why. இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து புக் பேக் இல்லை, புக் இன்சைட், பட் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க? AIDS is caused by human immunodeficiency virus is selectively infect helper T cells. Selectively infect what? Helper T cells. அதனால என்ன ஆகும்? Will not stimulate antibody production by B cells, resulting in natural defense against infections. ஸோ என்ன ஆகும்? T cells அட்டாக் பண்ணுறதுனால B செல்லுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? இம்யூனிட்டி குறைஞ்சிரும். அதனால இம்யூனிட்டி குறைஞ்சதுனால அது அசோசியேட்டட் என்னென்ன நோய் வருதோ அதெல்லாமே வந்துடும். ரைட். எஸ். A 10-year-old child, இதுவும் PTA 1920. A 10-year-old child is suffering from chickenpox. It is the infection good or bad? Give reason for your answer. ஒரு 10 வயசு. Most commonly children get chickenpox before the age of 10 years. The immune system makes protein called antibodies during the infection. These fight the virus and then provide lifelong protection against immunity. So இது ஒரு question, இதுக்கான ஆன்சர் கீழே வந்துடும். So why typhoid called enteric fever? டைஃபாய்டை ஏன் நம்ம என்டெரிக் ஃபீவர்னு சொல்கிறோம்? ஓகே, டைஃபாய்டு என்னது? சல்மோனெல்லா டைஃபி ஏன்னா பாக்டீரியா என்னது? சல்மோனெல்லா டைஃபி. அதுதான் காஸ் பண்ணும் நம்மளோட டைஃபாய்டு. கரெக்டா? எஸ், சல்மோனெல்லா டைஃபி. Why typhoid is called an enteric fever? Typhoid is an infection caused by bacteria called Salmonella typhi. Yes, it leads to fever and is also known as enteric fever. The typhoid spreads through contamination of food and water, and ingesting these contaminated food இது நம்மளுக்கு நோய் வரும். enteric feverங்கிறது still இது explain பண்ணலையே. enteric fever, why it is called enteric fever? Still in the answer la the explanation இல்லையே. இப்போ என்ன ஆன்சர் வரும்? எழுதிடலாமா? சரி, நான் இங்கே சைடில் எழுதிடுறேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. Why typhoid is called as enteric fever? ஓகே, இதுக்கான ஆன்சரை நான் இங்கே சைடில் எழுதிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. It primarily attack, multiply, stays and multiply within small intestine. சரியா? entericus என்னது? intestine. சரியா? intestine. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் இது என்ன ஆகும்? அட்டாக் ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் அட்டாக் ஆகும், மல்டிப்ளை ஆகும் பிஃபோர் ஸ்ப்ரெடிங் throughout the body.
பிகாஸ் இது இன்டெஸ்டைன்ல அட்டாக் பண்றதுனால இதுக்கான ஆன்சர் இங்க கொடுக்கல, அதனால ஐ பாய்காட் திஸ் ஆன்சர். இது ஆன்சர் வராது, தப்பு. ஆன்சர் அங்க இருக்கு. ஓகே, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து மல்டிப்ளை ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரெட் ஆகுது ஃபுல் பாடிக்கு. அதனால தான் அதோட வீடுன்னு சொல்லலாம். இன்டெஸ்டைன் இஸ் ஹவுஸ் ஆஃப் வாட்? நம்ம ஹவுஸ் ஆஃப் யுவர் டைஃபாய்டு. அதனால தான் இதுக்கு பேர் என்டரிக் ஃபீவர். ஏன்னா என்டரஸ் அப்படின்னா நம்மளோட இன்டெஸ்டைனை இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே, அடுத்தது டிஃபைன் மெட்டாஸ்டேசிஸ். ஆக்சுவலி இந்த ஆன்சர் எழுதலாம். இந்த ஆன்சர் எழுதிட்டு இந்த பாயிண்ட் ஆட் பண்ணாதான் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஆன்சர் அப்பதான் கம்ப்ளீட் ஆகும், இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாது. இல்லைன்னா மார்க் 1 மார்க் கூட கொடுக்க மாட்டாங்க. சரி, டிஃபைன் மெட்டாஸ்டேசிஸ் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன். ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மெட்டாஸ்டேசிஸ்னா என்னன்னு, ரைட்? எஸ். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் காலையில் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒரு தாட்டி இங்கே போய் பாருங்கள். ஓகே, அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மெட்டாஸ்டேசிஸ். அதுக்கப்புறம் டைப்ஸ் மென்ஷன் 4 types of malaria and their causative agent. How does a chemical mediator act as a physiological barrier? இதெல்லாம் important question. Okay, right. அடுத்தது, imagine if atrophy of thymus occurs in a child, what would be serious consequences the child would face? Explain briefly. அப்படின்னா நம்மளோட குழந்தையில இப்போ இந்த தைமஸோட அட்ரோபி எப்போ நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகும் போது நடக்கும் இல்லையா? வயசாக அதே சின்ன குழந்தையிலேயே அட்ரோபி நடந்துருச்சுன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியே வேலை செய்யாது. அப்போது இம்யூன் சிஸ்டம் வீக்காகவே இருந்துரும். அப்போ அந்த குழந்தை வந்து என்ன இருக்கும்? இம்யூனோ காம்பிட்டன்ட் ஆயிரும். விச் மீன்ஸ் அதுக்கு இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யாது ப்ராப்பரா. சரியா? அப்போதான் அந்த பிரச்சனை வரும். What are the 2 most prevalent helminthic disease in human beings? Explain them. Helminthic disease என்னதுன்னு கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிங்க சார். இது 3 மார்க்கா? இது 2 மார்க் கொஸ்டின். இது 2 மார்க் கொஸ்டின். இதுவும் 2 மார்க் கொஸ்டின். சரி, இது என்னது? 2 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் them கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மார்க்ல கேட்கலாம். ஓகே, ரைட். இல்லை 5 மார்க்ல கூட கேட்கலாம். இவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்கீங்க. 2 மோஸ்ட் ப்ரிவலண்ட்னு கேட்டிருக்காங்களா? ஓகே, ஸோ இது 5 மார்க்ல கேட்கலாம். 2.5 போட்டு இது 5 மார்க்ல கேட்கலாம். 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். 3 மார்க்லயும் கேட்கலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பேசிலரி டிசென்ட்ரி அண்ட் அமீபிக் டிசென்ட்ரி. அதுக்கப்புறம் இந்த டேபிள்லாம் நான் தனியாக கொண்டு வந்திருக்கேன். சரியா? டேபிள் எல்லாம் நான் தனியாக வச்சிருக்கேன். அது நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் டேபிள்ஸை. அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிலேரியாசிஸோட சிம்டம்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபிலேரியாசிஸ் சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 பாக்டீரியல் டிசீஸோட டேபிளர் காலம் தனியாக நான் கொண்டு வந்திருக்கேன். கிரியேட்டிவ் கொஷின்ஸ் நம்ம ஒரு 6:30க்கு மேலே நம்ம தனியாக அதை பார்க்கலாம். சரியா? கிரியேட்டிவ் கொஷின்ஸ், டேபிள் அண்ட் கிரியேட்டிவ் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாமே கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வரும், நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, சாப்டர் 9 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. சாப்டர் 9 என்னது? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அதுக்கு முன்னாடி மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இதுதான் அது, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மார்க் கொஸ்டின், இதுலேருந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் தான் அதிகமாக கேட்பாங்க. எது? நம்மளோட 2 மார்க் அண்ட் 3 மார்க் அதிகமாக கேட்பாங்க. ஆனால் கொஸ்டின்ஸே ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க இந்த சாப்டர்லேருந்து. அதனால ரொம்ப அதிகமாலாம் இல்லை. இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னா என்ன, பாக்டீரியா சூப்பர் பக்னு ஏன் சொல்கிறோம், அதுக்கப்புறம் நோ மோர் என்விரான்மெண்டல் ஹசார்டு சப்ஸ்டான்சஸ், இந்த மாதிரி. ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அதிகமாக இதுலேருந்து கேட்பாங்க. சரிடா கால், போயிட்டு வா. ஸோ அதனால இந்த சாப்டர் வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி சாப்டருக்கு போயிடலாம். சரியா? கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு.
creative questions அப்ப சொல்றேன். மெயினா நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to focus on other important questions. Yes, other important questions. இதுல என்ன இருக்கு? What is the most important application of human stem cells? Most important applications of human stem cells. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. Okay, generation of cells and tissues used for cell-based therapies could be used to test new drugs. புது drugs வந்து நம்ம என்ன பண்ணலாம்? புது drugs டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். Or cells and tissues which is used for cell-based therapy அதுக்கும் யூஸ் பண்ணலாம். Stem cell therapy will increase the longevity of human life. Explain it logically. ஸோ ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமன் லைஃபோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி ஸ்டெம் செல்ஸ் ரீஜெனரேட் மெனி அடல்ட் டிஷ்யூஸ். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஸ்டெம் செல்ஸ் கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு? அடல்ட் டிஷ்யூவை ரீஜெனரேட் பண்ற அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் கேன்சர், by accumulating mutation, age-related changes in stem cells likely contribute to age-related morbidity. However, mechanisms that influence longevity also modulate age-related morbidity, partly through effects on stem cells. So, generally, அதெல்லாம் நம்ம எழுத வேண்டாம். The longevity எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா நம்மளோட பாடியில் ரீஜெனரேட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி, பாடியோட எந்த ஆர்கன் வேணாலும் அதை ரீஜெனரேட் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி அந்த ஸ்டெம் செல் கிட்ட இருக்கு. அதனால நம்மளோட அப்படி ஏதாவது ஆர்கன் ஏதாவது டெத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம ரீஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அதனால லாங்கெவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம எழுதணும். ஓகே, a diabetic patient wants to have a single time treatment and permanent care for diabetes. Possible? If so, explain. Permanent cure அப்படிங்கிறதெல்லாம் possible. Diabetesக்கு cure கிடையாது. Diabetes is a chronic disease which cannot be cured. It can be maintained. The symptoms can be managed. It cannot be cured permanently. Okay, ஒரு சில பேர் claim பண்றாங்க. Hi Vijayalakshmi. Hi. ஒரு சில பேர் claim பண்றாங்க that we can cure diabetes, but there is no cure for diabetes as of now. Okay. Hi, how are you doing? I hope you had your lunch. Yes. Okay. A diabetic patient wants to have. Okay, so production of insulin by recombinant DNA technology. இதுதான் நம்மளுக்கு என்னது ஒரு கியூர்னு சொல்ல முடியாது. MCQ பண்ணலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் MCQ பண்ண முடியும். சரி, இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் 12 சாப்டர்ஸ் இருக்கு. இது நான் அப்படியே என்னது இந்த PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணா நம்ம MCQ ஸ்டார்ட் பண்ணலாம். MCQ நம்ம 6 மணிக்கு 6:15க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 6:15க்கு வில் ஸ்டார்ட் MCQ. சரியா? 6:15க்கு வில் ஸ்டார்ட் MCQ. நம்ம கிட்ட டைம் இருக்கு. 6:50க்கு we can start MCQ. 6:15. I did not had lunch because of some issue, but later I went and I had idli. Okay, yes. Right. A diabetic patient, okay, recombinant DNA technology started in late 19. So, recombinant DNA technology use பண்ணி நம்ம insulin produce பண்ண முடியும். And insulin வாட்ஸ்அப் குரூப் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்ன இப்போ இப்படி சொல்லிட்டீங்க? வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அஞ்சனா. எஸ் அஞ்சனா. அஞ்சனா, வாட்ஸ்அப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் தட் லிங்க் அண்ட் ஜாயின் த வாட்ஸ்அப் சேனல் நவ் immediately without any delay. Okay, yes. All right, now I am waiting for the dinner. Okay, so dinner by 11:15 or 11 o'clock I want to have dinner. You are new. Okay, no problem. Link click பண்ணுங்க. Okay, WhatsApp channel link click பண்ணுங்க and join பண்ணிருங்க. Descriptionல link கொடுத்துருக்காங்க பாருங்க. Next என்னது?
difference between oligopotency, unipotency, then PCR technique, இதை பத்தி கேட்கலாம். multipotency-க்கு oligopotency-க்கு difference என்ன? Gene therapy is extremely important. Gene therapy, அதை படிச்சுக்கோங்க. Gene therapy extremely important. அதுக்கப்புறம் creative questions இருக்கு, நம்ம அதை தனியாக உங்களுக்கு PDF-ல இருக்கு, நான் தனியாக பார்க்கலாம். சரியா, creative questions என்ன பண்ணலாம், தனியாக பார்க்கலாம். நம்ம அடுத்த சாப்டர் போயிடலாம். அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில் நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது, ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், இம்பார்ட்டன்ட் 5 மார்க். டுண்ட்ரா பயோம் அண்ட் டைகா பயோம், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரியா, டுண்ட்ரா அண்ட் டைகா பயோம் ரொம்ப முக்கியமான கேள்வி. பட் அடாப்டேஷன் சீன் இன் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், இது ஒரு முக்கியமான கேள்வி தான். சரியா, ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் ஒரு தாட்டி கேட்டிருக்காங்க. ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் ஒரு தாட்டி கேட்டிருக்காங்க, பாப்புலேஷன் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, தென் எஸ் ஆப்வியஸ்லி growth மாடல் அண்ட் growth curve இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கொஸ்டின்ஸ். ரைட், டயக்ராம் இன் கோல்ட் வாட்டர் பாடிஸ் இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் எஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேன் ஹாஃப் ரூல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜார்டன்ஸ், அலன்ஸ், பர்க்மேன்ஸ் ரூல், இந்த ரூல்லேருந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எனி ஒன் கன்ஃபார்மாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ரூல்ஸ்லேருந்து. வாட்ஸ்அப் சேனல் பிடிஎஃப் வரலையா? லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிடிஎஃப் வரும். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பிடிஎஃப் வரும். சரியா, ஸோ லைவ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, லைவ் முடியற வரைக்கும். ஓகே ரைட். அதுக்கப்புறம் எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், இது ஒரு தாட்டி படிச்சுக்கோங்க, இந்த வருஷம் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன், வாட் இஸ் கால்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ், இது இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. ரெட் டேட்டா புக்கை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா, ரெட் டேட்டா புக் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மேஜர் த்ரெட்ஸ் டு ஹியூமன், ஐ மீன் டு பயோடைவர்சிட்டி காஸ்ட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், இது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். சரியா, எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, வேற நம்மளுக்கு அதர் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான். சரி, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகே, இது நம்மளோட என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸ். ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸ், பயோ மேக்னிஃபிகேஷன் பத்தி கொஸ்டின்ஸ் வரும். பயோ மேக்னிஃபிகேஷன் பத்தி கொஸ்டின் வரும். வாட் இஸ் ரெஃபர் டு அஸ் பயோ மேக்னிஃபிகேஷன், டிஃபைன் பிஓடி. ஓகே, டிஃபைன் பிஓடி. ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பிகாஸ் இது தமிழ்நாடு ரிலேட்டட் அப்படிங்கிறனால இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸ், இது கொஸ்டின் கண்டிப்பாக இது எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸை தயவு செய்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்னது, list out the method of medical waste disposal, define pollution, define global warming, definitions படிச்சுக்கோங்க இந்த சாப்டர்ல இருந்து. ஓகே, இந்த சாப்டர்ல இருந்து நீங்க definitions படிச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். ஓசோன் டிப்ளேஷன் அண்ட் ஆசிட் ரெயின். சரியா, define ozone depletion, define acid rain. So இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் definition is the key. definitions படிச்சுக்கோங்க, கண்டிப்பா definitions question வரும். நம்பர் 1. நம்பர் 2, okay, ecos and toilets, pollution effects, pollution ஓட effects, okay, and methods to prevent, okay, methods to prevent. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆகாதா, என்ன ஆகாது, அஞ்சனா என்ன புரியல, நீ என்ன எழுதுன சார்? 2025 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் 26ல ரிப்பீட் ஆகுமா? ஆகலாம், வாய்ப்பு இருக்கு, கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அதுல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன ரிப்பீட்டட் கொஸ்டின் சொன்னேன் உங்களுக்கு? அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல என்ன வந்திருக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல நம்மளோட salient feature of human genome project, applications of biotechnology, biomagnification, bioremediation, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன்ல, அது எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா, அதனால அதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்,
MCQ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த PDF நான் சேஞ்ச் பண்றேன். நம்ம MCQ ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் என்னது? MCQ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் MCQs. Chapter wise. Chapter wise. சாப்டர் வைஸ் MCQs நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போல் மாதிரி குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறேன். குவிஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? கண்டக்ட் பண்ணலாம். எஸ்ஸா? ஓகேவா? குவிஸ் மாதிரி. ஹாய் நாருட்டோ. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? 5 மினிட்ஸில் நம்ம MCQ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 5 மினிட்ஸில் செட்டப் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நான் 5 மினிட்ஸ் டைம் கேட்குறேன். ஸோ நம்ம MCQ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால் MCQவில் உங்களுக்கு போல் இருக்குது, குவிஸ் இருக்குது. ஸோ குவிஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். குவிஸ் இருக்குது. நீங்கள் குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரியா? என்ன பண்ணலாம்? குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால் ரெடியாக இருங்க. சரியா? பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். சரியா? எஸ். So get ready, we are going to start with MCQs. Get ready, we are going to start with what? MCQs.
எஸ், எல்லாரும் வந்துட்டீங்களா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஓகே சார், யூடியூப்ல போல் எப்படி அட்டன் பண்றது? நான் சொல்றேன். எந்த டயக்ராம்ல வரும் சார்? ப்ளீஸ் டெல் மீ சார். எந்த வாட்டி எந்த டயக்ராம்ல வரும் ப்ளீஸ்? டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தனி செஷன் இருக்குடா கண்ணா. டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தனி செஷன் இருக்கு, அதில் நான் சொல்கிறேன். இந்த செகண்ட் ரிவிஷனில் 82 மார்க் எடுத்தேன் அப்போது. ஆனால் இப்போ சென்டம் எடுக்கிறது பயாலஜியில் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ எம்சிக்யூ இதில் போலில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் போலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இப்போ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின்ஸை நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸும் என்ன இருக்குது, கீழே இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா? நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் 30 செகண்ட்ஸ் டைம், ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ் டைம். அந்த டைமில் நான் இப்போ போல்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். நீங்கள் ஆன்சர், உங்களோட ஆன்சர் சப்போஸ் ஏ ஆப்ஷன் அப்படின்னா ஏ அப்படின்னு டைப் பண்ணணும். பி ஆப்ஷன்னா பின்னு டைப் பண்ணணும். சி ஆப்ஷன்னா சின்னு டைப் பண்ணணும். டி ஆப்ஷன்னா டின்னு டைப் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ண உடனே இந்த போல் முடியறதுக்கு முன்னாடி டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேர் இதில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், ஏதோ ஒரு ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் கொடுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் கொடுங்க. சரி, போல் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் அக்செப்ட் ஆகாது. சரி, ஆன்சர் அக்செப்ட் ஆகாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் புதுசாக போல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் சொல்லும் போது பேப்பர் கொஞ்சம் ஜூம் பண்ணுறதா? சரி, அப்போ ஜூம் பண்ணிடுறேன். ஓகே, சரி, வெயிட் பண்ணு. இப்போ ஓகேயா? இப்போ ஓகேயா? எஸ், ஓகேயா? ஓகேயா? ஸோ நான் போல் ஸ்டார்ட் பண்ண உடனே, இப்போ நான் போல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். போல் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ அப்படின்னா உங்கள் ஆன்சர் ஏனா ஏன்னு டைப் பண்ணுங்க, பினா பின்னு டைப் பண்ணுங்க, சினா சின்னு டைப் பண்ணுங்க, டினா டின்னு டைப் பண்ணுங்க. சரியா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, 1 மினிட், ஒரே நிமிஷம்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? கிவ் யுவர் ஆன்சர்ஸ். பாய்டா கண்ணா, போய் படி மேக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? எஸ், சரி, நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டீங்களா? சரி, இப்போ போல் முடிஞ்சு போச்சு. அண்ட் நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்தீங்க? ஏன்னு சொல்லி ஆன்சர் கொடுத்தீங்க. ஆல் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் ஆர் கண்டினியூஸ் breeders except. ஓகே, ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் continuous. இப்போ என்னது? ஆல் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் ஆர் continuous breeders except அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஃப்ராக் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன? ஹனி பீஸ். தேர்ட் ஆப்ஷன் என்ன? போல்ட்ரி. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன? ரேபிட். சரியா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இட் ஷுட் பி ரேபிட். கிடையாது. சரியா? கான்டினியூஸ் பிரீடர் கிடையாது. ஹவு டு ஸ்டடி வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன்? டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணுமா? டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓகே, மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஓரம் கட்டிடணும். சரியா? டிவியை ஆஃப் பண்ணி ஓரம் கட்டிடணும். கேபிள் கனெக்ஷன் வீட்டில் அப்பாட்ட சொல்லி கட் பண்ணிடணும். பக்கத்தில் என்ன பண்ணிடணும்? உங்களை வந்துட்டு ஒரு தனி ரூமில் லாக் பண்ணி விட்டுறணும். சரியா? எதுவுமே இல்லாமல் புக்கை ஓப்பன் பண்ணி கேமராவை ஆன் பண்ணி புக்கை ஓப்பன் பண்ணி உட்கார வச்சிடணும். நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் எந்திரிக்க கூடாதுன்னு உட்கார சொன்னேன். எப்போவாச்சு நீ அரை மணி நேரமாச்சு படிப்பிய. டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வழி இருக்குது, அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். சரியா? ஓகே யூசுப், சரி, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர் என்னது? ஃப்ராக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? 3 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேர் வந்துச்சு பாருங்க, யூசுப், அதுக்கப்புறம் நம்ம அஞ்சனா அண்ட் தமிழ்கனி. 3 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, 3 பேர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேர் வந்துருச்சா? இதே மாதிரி தான். அப்புறம் எப்படி உங்கள் கிளாஸ் கேட்குறதா?
என் கிளாஸ் கேட்கணும்னா டிஸ்ட்ராக்ஷன் வராது. சரியா? என் கிளாஸ் கேட்கணும்னா டிஸ்ட்ராக்ஷன் வராது. இது டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. இதுக்கு பேர் வந்து படிக்கிறது தான். நீ படிச்சுட்டு தான் இருக்க கண்ணா. சரியா அஞ்சனா? படிச்சுட்டு தான் இருக்க. இது இல்லாம சப்போஸ் நீ வந்துட்டு வேற டேப் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நீ என்ன பண்ணு, சைல்ட் லாக்கை போட்டு விட்டுரு. சைல்ட் லாக்கை போட்டு விட்டுரு. இல்லைனா நீ வந்து ஆப் லாக் போட்டுட்டு, இல்லைன்னா எல்லா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடு. எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுதோ அது எல்லா ஆப்புமே அன்இன்ஸ்டால் பண்ணிடு. யூடியூப்பை தவிர. யூடியூப்லையும் நீ பர்டிகுலர் சேனலுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் வை, இது எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடு. புரிஞ்சுதா? இந்த மாதிரி பண்ணு, வேலை முடிஞ்சுது. சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. லீடர் போர்டில் டாப்ல இருக்கீங்க யாரு? யூசுப், செல்வி அண்ட் தமிழ். அடுத்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? ஸ்டார்ட் பண்ணிட்ட போல். அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல உங்க ஆன்சரை போடுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ்ல உங்க ஆன்சரை போடுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ்ல சீக்கிரம் ஆன்சர் போடுங்க, போல் முடிய போகுது. ரீஜெனரேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டடிட் பை, ரீஜெனரேஷன் யார் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணா? ரீஜெனரேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டடிட் பை ஹூ? யாருமே ஆன்சர் பண்ணல. கரெக்டான ஆன்சர் என்னது? ஏஜி டான்ஸ்லி. ஏஜி டான்ஸ்லி இல்லையே, அப்ரஹாம் டெம்ப்லி தானே கரெக்ட் ஆன்சர். எஸ், அப்ரஹாம் டெம்ப்லி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணல. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்ட போல். தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. டேஷ் ரெஃபர்ஸ் டு த ஃபியூஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ்ட் மார்ஃபாலஜிக்கலி டிஃபரெண்ட் கேமீட்ஸ்? ஐசோகாமி, ஹோலோகாமி, பீடோகாமி, மீரோகாமி. எது கரெக்டான ஆன்சர்? ஆன்சர் பண்ணுங்க சார் சீக்கிரம். அஞ்சனா சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? அஞ்சனா ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் கனி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, refers to the fusion of small sized morphologically different gametes. அதுக்கு பேர் என்னது? மீரோகாமி. அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? மீரோகாமி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? யாருமே ஆன்சர் பண்ணல. ஓகே, மீரோகாமி என்னது? fusion of unequal gametes. ஓகே, அடுத்தது ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸ்டார்ட் பண்ணலாம். புது போல். ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். போல் முடியறக்குள்ள. டேஷ் இஸ் a process by which the proglottids are cut off from the tapeworm. என்ன ஆன்சர் வரும்? நீ அப்ரஹாம் இஸ்லாம்லாம் போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஓகே, நீ ஏன் தான் டைப் பண்ணும். அப்ரஹாம்லாம் போட்டால் ஆன்சர் அக்செப்ட் ஆகாது. சரியா? ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நீ போடணும் அங்க. சீக்கிரம், போல் முடிஞ்சு போச்சு. தமிழ் கண்ணி என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? அப்போலைசிஸ் இஸ் த கரெக்டான ஆன்சர். அப்போலைசிஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், தமிழ் கண்ணி மட்டும்தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ போலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணால் எப்படி? எல்லாருமே ஆன்சர் பண்ணோம்ல. இல்லைன்னா பேசாம போல் நான் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் 45 செகண்ட்ஸ் டைம் தரேன். சரியா? ஆன்சர் பண்ணுங்க. அஞ்சாவது கேள்வி, ஃபிஃப்த் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். தமிழ் கனி, ஓஹோ, டீன் போட்டிருக்கீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சி தான் கரெக்டான ஆன்சர். எப்படி? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? A few statements describing certain features of reproduction are given below. Select the options that are true for both sexual and asexual reproduction. Gamete fusion takes place, correct. Okay.
gametic fusion தப்பு. ஏன்னா asexual நடக்காதுல gametic fusion. அப்போ தப்பு. Transfer of genetic material takes place. Correct. இது ரெண்டிலுமே நடக்கும் இல்லையா? Reduction division takes place. Reduction division only எதுல நடக்கும்? Only sexualல நடக்கும். அப்போ இது தப்பு. Progeny of some resemblance. Yes, இது ரெண்டிலுமே resemblance கண்டிப்பா இருக்கும். At least கொஞ்சமாச்சும் இருக்கும் இல்லையா? So C is the correct answer. சரியா? C is the correct answer. யாருமே ஆன்சர் பண்ணலங்கிறது பச்சையா தெரியுது. சரியா? சிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாமா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம். எக்ஸாக்ட்லி நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம். அடுத்தது 5th क्वेश्चन. சரி, 5th क्वेश्चन இல்ல, 6th क्वेश्चन. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 6th क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. क्वेश्चन नंबर 6 ஆன்சர் பண்ணுங்க. போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. क्वेश्चन नंबर 6 ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்கனி சீக்கிரம், ஈஸி தானே. 6th ஒன். ஸ்ரீகாந்த் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, பட் ஆன்சர் இஸ் ராங். என்னது? சி தான் கரெக்டான ஆன்சர், டி கிடையாது. என்னது? சி தான் கரெக்டான ஆன்சர், டி கிடையாது. Identify the wrong statement. OOVVParous animals lay eggs and then hatch into young ones. Yes, Carl வண்டியா? சரி, குளிச்சு வந்தாச்சா? வெரி குட். ஓகே, அடுத்தது டீன் சொன்னவங்க எல்லாம் தப்பு. எல்லாரும் 2 பேருமே டீன் சொல்லியிருக்கீங்க. கனி தமிழ்கனி அடுத்தவனை பார்த்து சொல்லக்கூடாது. நீ என்ன நினைச்சியோ அதான் சொல்லணும். ஓவோ விவி, ஓவோனா எக், விவினா யங் ஒன். ஸோ எக் லே பண்ணிட்டு யங் ஒன் ஹேட்ச் ஆகிறது. ஓவோ விவி பேரஸ். ஆம்பிபியன்ஸ் அண்ட் ஓவி பேரஸ்ன்னு போட்டிருக்கு. ஆம்பிபியன்ஸ் ஆர் ஓவி பேரஸ், பட் எல்லா ஆம்பிபியன்ஸ் ஓவி பேரஸா? ஓகே, கரெக்ட், எல்லா ஓவி பேரஸ் தான். ஓகே ஓகே, லே எக்னு சொல்லியிருக்காங்களே, இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துல ஏன்னா கொஸ்டின்ல ராங் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க பாருங்க. சரியா? நீ அதான் சொன்ன, கரெக்ட் தான், பட் ராங் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஆம்பிபியன்ஸ் ஓவி பேரஸ் அனிமல்ஸ் முட்டை தானே போடும். தவக்கலை முட்டை தானே போடும். தவக்கலை முட்டை தானே போடும். எஸ் ஆர் நோ? அப்போ அது ஓவி பேரஸ் தானே. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே. क्वेश्चनல ராங் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? எஸ், ரைட், ரைட். So the correct answer is option C. Nobody answered. அடுத்த question, 8th question க்கு ஆன்சர் பண்ணு. 7th question க்கு ஆன்சர் பண்ணுங்க. 7th question க்கு ஆன்சர் பண்ணுங்க. Come on. 7th question க்கு ஆன்சர் பண்ணுங்க. 7th question. Shrikant is correct. Asexual reproduction is called blastogenic reproduction. Correct? It is accomplished by mitotic and meiotic division. Asexual reproduction la ஏதுப்பா meiotic division? ஏதுப்பா meiotic division? அப்போ A is correct, but R is incorrect. A is correct, but R is incorrect. அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? கரெக்டான ஆன்சர் is B, ஆப்ஷன் B. சரியா? ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். ஒரே ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, தட் இஸ் ஸ்ரீகாந்த். காங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீகாந்த், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பாரு, உங்க பேர் வந்துருச்சு. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் இஸ் கான்ஜுகேஷன் இஸ் சீன் இன். ஓகே, கான்ஜுகேஷன் இஸ் சீன் இன் ஆப்ஷன்ஸ். என்னது? A, Vorticella,
செல்லா. ஆப்ஷன் பி என்ன? அமீபா. ஆப்ஷன் சி ரெப்டைல்ஸ். ஆப்ஷன் டி என்னமோ கொடுத்துருக்காங்க பட் தேவையில்லை நம்மளுக்கு, ஆக்டினோஸ்பீரியம். ஓகே, என்ன ஆன்சர் வரும்? கமான் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பண்ணியிருக்கீங்க? தப்பு பண்ணியிருக்கீங்க. ஓகே, சீலியேட்டட் புரோட்டோசோன்ஸ்ல தான் என்ன வரும்? கான்ஜுகேஷன்ஸ் தெரியும். சீலியேட்டட், சீலியா இருக்கிறது. சீலியா அதுல எதுல இருக்கும்? வார்டிசெல்லா. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், நாட் பி, நாட் சி. ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். யாருமே அன்ஃபார்ச்சுனேட்லி ஆன்சர் பண்ணல கரெக்டா. வெரி புவர். ஐ எம் சோ சேட் அபவுட் திஸ். இப்போ வரைக்கும் நம்ம லீடர் போர்ட் போட்டா எத்தனை பேர்? தமிழ் கனி 6 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்க யூசுப் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஸ்டின் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீகாந்த் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. செல்வி, தட் இஸ் நம்ம யாரு? நம்ம அபிநயாவா? அஞ்சனா 4 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஒரு கொஸ்டின் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம்? மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தட் இஸ் நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பேஜ்ல என்னது? அவ்வளோதான். அடுத்த சாப்டருக்கு நம்ம போயிடலாம். சரியா, என்ன பண்ணிடலாம்? நெக்ஸ்ட் சாப்டருக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஜூம் பண்ணிட்டா? எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. சரி, கரெக்டான ஆன்சர் என்னது? The correct answer, the whole process of spermatogenesis takes place about 64 days. எவ்வளவு நாள்? 64 days is the correctaன answer. So C is the correct answer. யார் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறது? தமிழ் கனி. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்த கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் என்னது? சரி, ஒன்று பண்றீங்களா? எல்லாத்துக்குமே ஆன்சர் நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாத்துக்குமே ஆன்சர் நீங்க எழுதுங்க. இப்போ இதை நான் ஷார்ட் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாத்துக்குமான ஆன்சரை நீங்க எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின், இந்த பிடிஎஃப் பார்த்து எல்லா கொஸ்டினுக்குமே நீங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரியா, எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுதிட்டு அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுதி வச்சிருங்க. நான் சாட் பாக்ஸ் அந்த போல் ஓபன் பண்ணணும், உங்க ஆன்சரை இங்க போட்டுருங்க. சரியா? ஏன்னா நம்மளுக்கு மெயின் எக்ஸாம்ல பப்ளிக் எக்ஸாம்ல டைமர் இருக்காது. பப்ளிக் எக்ஸாம்ல என்ன இருக்காது? டைமர் இருக்காது இல்லையா? அதனால நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரம்னா நம்ம சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் எல்லாத்துக்கும் சேர்த்தி தான். இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கான ஆன்சரை டக்குனு பேப்பர்ல எழுதி வச்சிருங்க. இப்போ நான் போல் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, போல் ஸ்டார்ட் பண்ணி 10 செகண்ட்ஸ்ல நான் முடிச்சு விட்டுருவேன். இல்லை 15 செகண்ட்ஸ்ல க்ளோஸ் பண்ணிடுவேன் போல. அதுக்குள்ள நீங்க ஆன்சர் போட்டுருங்க சாட் பாக்ஸ்ல. அது கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிற மாதிரி இருக்கும்.
இதுனா 30 செகண்ட்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டிலே ஆகுது இல்லையா? கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் எழுதுங்க, அவங்க பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எழுதி முடிச்சுட்டு தம்ஸ் அப் கொடுங்க எனக்கு, சரியா? எழுதி முடிச்சுட்டு சாட் பாக்ஸில் தம்ஸ் அப் கொடுங்க நீங்கள் முடிச்சிட்டிங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ரைட்.
ஓகே சரி ஓகே ஃபைன் நான் பார்த்தாச்சு. அப்போ உங்களோட ஆப்ஷன்ஸ் என்னது? ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி ஓகே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்ன உடனே சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஆப்ஷன்ஸை இங்கே டைப் பண்ண ஆரம்பிச்சிடணும். சாட் பாக்ஸில் ஆப்ஷன்ஸை டைப் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு ஆல்ரெடி. செகண்ட் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ரைட். ஸோ செகண்ட் கொஸ்டின் அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டக்குன்னு நீங்கள் ஆன்சரை சாட் பாக்ஸில் போடுங்க. சாட் பாக்ஸில் போடுங்க ஆன்சர். சீக்கிரம் 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 சாட் பாக்ஸில் போடுங்க. எஸ் சீக்கிரமா சாட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். போட்டுட்டீங்களா? சரி என்ன ஆன்சர் வரும்? we will stop the poll and we'll see. செகண்ட் ஆப்ஷன் என்னது? செகண்ட் ஆன்சர், the correct answer for this question popularly dash is popularly known as sperm lysine. Okay, popularly sperm lysine. என்ன ஆன்சர் வரும்? the correct answer is hyaluronidase. the correct answer is option B, that is hyaluronidase. yes correct hyaluronidase. B is the correct answer. so எத்தனை பேரு? ஒருத்தர் தான், செல்வி that is அஞ்சனா, you are right. so அஞ்சனா கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பாக்கி தமிழ்கனி, ஓஹா so sad. ஓகே அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. come on, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. total number of question is 8 here right. so third question please. சரி நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் the correct answer for this question, let down reflex, is B. oxytocin is the correct answer. oxytocin is the correct answer. எத்தனை பேரு? 4 பேரு. தமிழ்கனி, தேவி யோக், செல்வி, ஆனந்த், that is நம்ம அஞ்சனா and கார்ல். இந்த 4 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. கம் ஆன் ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின். Fourth question please. Fourth question. The dash gland occurs posterior to the vagina. என்ன ஆன்சர் வரும்? Bartholin's gland. D option is the correct answer. எத்தனை பேரு? 2 பேரு. தமிழ்கனி, தேவி. தமிழ்கனி அண்ட் தேவி யோக் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அஞ்சனா தப்பு, ஸ்கினி கிளாண்ட்ஸ் கிடையாது. பார்த்தோலின்ஸ் கிளாண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா, பார்த்தோலின்ஸ் கிளாண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. Fifth question. Fifth question. The correct answer for this question is capacitation. The correct answer for this question is capacitation. A is the correct answer. A is the correct answer. எத்தனை பேரு? Only தமிழ்கனி. தமிழ்கனி மட்டும்தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரியா, தமிழ்கனி மட்டும் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அஞ்சனா லேட் பண்ணிட்டீங்க. சரியா, கொஞ்சம் சீக்கிரம் ஆன்சர் பண்ணோம், லேட் பண்ணிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் என்னது? சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. The fetal ejection reflex is also known as? The fetal ejection reflex is also known as? Yes, the correct answer is what? The correct answer is Ferguson reflex. Ferguson reflex. A is the correct answer. எத்தனை பேரு? அஞ்சனா அண்ட் தமிழ்கனி 2 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தேவி யோக் தப்பு.
கார் லேட் பண்ணிட்டீங்க. எஸ், சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 7th கொஸ்டின், 7th கொஸ்டின், 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 7th கொஸ்டின், the correct answer for this question number 7 is option A. A and R are true and R is the correct explanation of A. So எத்தனை பேரு? ரெண்டே பேர் தான், நம்ம அஞ்சனா and ரிக்கா பாலசுப்ரமணியன். ஓகே ஃபைன். அடுத்த question, 8th question என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? The type of antibodies present in colostrum. என்ன type of antibody? 8th questionக்கு ஆன்சர் என்ன வரும்? What is the answer for question number 8? What is the answer for question number 8? சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. Yes, yes, the correct answer is option C. IgA should be the correct answer. எத்தனை பேரு? செல்வி ஆனந்த், that is அஞ்சனா, வாக்கிஃப், வாஃபிக், வாஃபிகா சுஹானா, தமிழ்கனி and தேவி யோக். வெரி குட், வெரி நைஸ், வெரி குட். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் என்னது? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு போயிடலாம். தமிழ்கனி டாப்ல இருக்கீங்க, பார்க்கலாம் பேலன்ஸ் எத்தனை பேர் வரீங்க. ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். உங்க நோட் புக்ல எழுதிட்டு தம்ஸ் அப் கொடுங்க. ஆன்சர் நோட் புக்ல எழுதிட்டு தம்ஸ் அப் கொடுங்க.
ரெண்டு பேர் தான் thumbs up and finish கொடுத்துருக்கீங்க. பேலன்ஸ் என்னாச்சு? அப்போ நீ thumbs up கொடுக்கணும்ல, முடிச்சா நீ thumbs up கொடுக்க சொன்னல, ஏன் கொடுக்கல? முடிச்சதுக்கு அப்புறம் thumbs up கொடுக்கணும்ல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆன்சர் வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எத்தனை பேர் இது வரைக்கும் 8 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? சஹேலி இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் மெத்தட். ஆன்சர் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. சாட் பாக்ஸ்ல உங்க ஆப்ஷன்ஸ் போடுங்க. ஆப்ஷன் ஏ அப்படின்னா உங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏனா ஏன் டைப் பண்ணுங்க, பினா பின் டைப் பண்ணுங்க, சினா சீன் டைப் பண்ணுங்க, டினா டின் டைப் பண்ணுங்க. சிசிசிசின் டைப் பண்ணக்கூடாது, வெறும் ஒரே சீன் டைப் பண்ணும், ஒரே ஏன் டைப் பண்ணும், இல்லைன்னு ஒரே ஒரு லெட்டர் பின் டைப் பண்ணும். சிசிசி பிபிபிலாம் கிடையாது, சரியா? ஏனா ஏன் டைப் பண்ணு, பினா பின் டைப் பண்ணு, சினா சீன் டைப் பண்ணு, டினா டின் டைப் பண்ணு. ஏனா ஏன் டைப் பண்ணு, பீனா பீன் டைப் பண்ணு. வாய்ஸ் வரலையா? ஓகே, பேட்டரி போயிடுச்சு. வெயிட் பண்ணு, பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். லெட் மீ சேஞ்ச். இப்போ கேக்குதா? இப்போ வாய்ஸ் வருதா? எஸ், இப்போ வாய்ஸ் வருதா? வாய்ஸ் இப்போ வருதா? ஐம் சாரி. வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? டேய் பதில சொல்லுங்கடா டேய். சரி, இப்படி இருந்தீங்கன்னா நான் ஆன்சர் மட்டும் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். போங்க, நீங்க ஆப்ஷன் இது போலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஹார்மோனல் பேரியர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஹார்மோனல் பேரியர். சைலி இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்மோனல் பேரியர். ஓகே, ஹார்மோனல் பேரியர். கெமிக்கல் பேரியர் வராது, மெக்கானிக்கல் பேரியர் வராது, இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் வராது. இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு கிடைச்சிரும், சரியா? லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. அண்ட் அந்த வாட்ஸ்அப் சேனல்ல தான் உங்களுக்கு இதோட பிடிஎஃப் கிடைக்க போகுது, சரியா? ஆல் ரைட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின்? சரி, அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? செகண்ட் ஒன் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். டேஷ் இஸ் அப்சர்வ்ட் as வேர்ல்ட் பாப்புலேஷன் டே. வேர்ல்ட் பாப்புலேஷன் டே ஆன்சர் பண்ணுங்க. தேவி ஓகே, தப்பு. Okay, the correct answer for this question is option D, that is 11th July. எத்தனை பேர்? ரெண்டே பேர் தான். யாரு? கார்ல் அண்ட் வாஃபிக் சுஹானா. வாஃபிக் சுஹானா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மீதி எல்லாம் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 11th July is the correct answer. தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். So the correct answer is option B, candidiasis. Okay, B is the correct answer. எது? candidiasis. எத்தனை பேரு? 4 பேரு. கார்ல், தேவி, அதுக்கப்புறம் வாஃபிகா சுஹானா அண்ட் செல்வி ஆனந்த். தட் இஸ் நம்ம அஞ்சனா. 4 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வெரி நைஸ்.
அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? டைப் யுவர் ஆன்சர்ஸ். டைப் யுவர் ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டினுக்கு. Yes, pap smear எதுக்கு? கேன்சருக்கு யூஸ் பண்றாங்க. So A should be the correct answer. Right, 80% correct answer பண்ணிருக்கீங்க. கால், வாஃபிக் சுஹானா and அஞ்சனா and தேவியோ correct answer பண்ணிருக்கீங்க. விஜய் தீக்ஷன், thank you so much. நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேயா? சரி, ஓகேடா, சரிடா. சரி, அடுத்த கொஸ்டின், அடுத்த கேள்வி. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5? ஆன்சர் பண்ணுங்க. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Fifth question, identify the fungal STDs. Fifth question க்கு answer பண்ணுங்க. The correct answer for this question is B. That is only 3 is the correct answer. எத்தனை பேரு? 80%. Okay. Carl, Wafik Suhana, Devi Yok and Deepak. Okay. அடுத்த கேள்வி, ஆறாவது, சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் பண்ணுங்க. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கம் ஆன், சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பீங்களா உங்க நோட்ல? அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்க. The correct answer is option C. Correct answer is option C. So, எத்தனை பேரு? எத்தனை பேரு? ஐயோ, 2 பேர் தான். நம்ம அஞ்சனா தீபக் மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு என்ன டீச் பண்ண போறீங்களா? நாளைக்கு என்ன டீச் பண்ண போறேன்? டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நாளைக்கு பார்க்க போறோம். சரி, நாளைக்கு என்ன பார்க்க போறோம்? டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு வேற இன்டீரியர் இன்சைட் டாப் 50 1 மார்க் கொஸ்டின், டாப் 100 2 மார்க் கொஸ்டின், 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின், டாப் 100 கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி தான் நாளைக்கு இருக்கு. சரி, நாளைக்கு நிறைய விஷயம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 7க்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7க்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? கம் ஆன், கொஸ்டின் நம்பர் 7. நாளைக்கு ஷியோர் ஷார்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொஸ்டின், 100% கேரண்டீட் கொஸ்டின், அதுக்கப்புறம் என்னது, கண்டிப்பாக வரும் அந்த கொஸ்டின். அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு கிளாஸஸ். மறக்க முடியாத கொஸ்டின், கேள்விப்படாத கொஸ்டின், தேவையில்லாத கொஸ்டின், இந்த மாதிரி தான். ஐயோ, ஓகே. ஆப்ஷன் என்னது? 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். 7th கொஸ்டின் ஆன்சர் கேண்டிடியாசிஸ் ஆல்பிகோ. Albigo candida. Option A should be the correct answer. Okay. எத்தனை பேர்? 2 பேர் தான். தேவி அண்ட் கார்ல் மட்டும்தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் என்னது? 8th கொஸ்டின். 8th கொஸ்டினுக்கான ஆப்ஷன் பாக்கி 2 ஆப்ஷன் மேலே இருக்கு. சரியா? fallopian tube is ruptured or uterus is not functioning. என்னது? என்ன ஆன்சர் வரும்? மேயர் ரோட்கின்ஸ்கி syndrome is condition in which என்ன ஆன்சர் வரும்?
Mayer-Rokitansky syndrome is a condition in which ova are not produced, ovaries are not formed. Then one more question, one more option. Fallopian tube is ruptured, uterus is not functioning. Among all these four options, which one is correct? All women are born with ovary but not functional uterus. Okay, uterus or vagina is not active. அதுதான் கரெக்டான ஆன்சர். யூட்ரஸ் ஆர் வஜைனா இஸ் நாட் ஆக்டிவ். அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர் வரணும். அப்படின்னு பார்த்தா நம்மளோடது ஆப்ஷன் டி ஷுட் பி த கரெக்டான ஆன்சர். எஸ் 0. சரி, அடுத்தது அடுத்த சாப்டர் போயிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் அடுத்த சாப்டர் என்னது? Principles of inheritance and variation. Principles of inheritance and variation. எழுதுங்க பார்க்கலாம் ஆன்சர்ஸ். உங்கள் நோட்புக்கில் ஆன்சர்ஸ் எழுதுங்க. உங்கள் நோட்புக்கில் இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் எழுதுங்க. நான் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு 15 செகண்ட்ஸ் போல் வச்சு நம்ம ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரியா? ரைட், எழுதுங்க.
ஓகே முடிச்சாச்சா? சரி. ஹாய்டா பரந்தாமன். ஹலோ ஹாய். சரி முடிச்சிட்டிங்களா? ஓகே. முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணணும். 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சரை சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஏ அப்படின்னா ஏன்னு டைப் பண்ணுங்க, பின்னா பின்னு டைப் பண்ணுங்க, சினா சின்னு டைப் பண்ணுங்க, டினா டின்னு டைப் பண்ணுங்க. கம் ஆன் எல்லாரும் டைப் பண்ணுங்க பார்க்கலாம் டக்குன்னு. 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எஸ் கமான் சீக்கிரம் டைப் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? கம் ஆன் டெல் மீ டெல் மீ டெல் மீ டெல் மீ டெல் மீ டெல் மீ டெல் மீ. See ya, the founder of modern eugenics movement, the founder of modern eugenics movement யாரு? இது பிரான்சிஸ் கால்டன். பிரான்சிஸ் கால்டன் தான் கரெக்டான ஆன்சர். பிரான்சிஸ் கால்டன் தான் கரெக்டான ஆன்சர். எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க? எல்லாருமே வா 4 பேர். கேரோல், அஞ்சனா, தேவி அண்ட் தீபக். வெரி குட். அடுத்த செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? Mangolism is a genetic disorder which is caused by the presence of an extra chromosome number. எந்த chromosome number extra இருக்கறனால mangolism disease வருது? Come on சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் ஃபாஸ்டா சொல்லுங்க. கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் எஸ். சாட் பாக்ஸ்ல போடுங்க உங்க ஆன்சர்ஸை. 3 பேர் தான் ஆன்சர் போட்டிருக்கீங்க. பேலன்ஸ் எங்க? தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பீங்க லைஃப் லாங். அதுக்கப்புறம் முழிக்கவே முடியாது. தூங்காதீங்க. எக்ஸாம் வச்சுட்டு தூங்கக்கூடாது. எக்ஸாம் வச்சுட்டு தூங்குனீங்கன்னா அவ்வளோதான். அப்போ அப்பா அம்மா சொல்லிடுவாங்க, ஓகேடா அக்கா நான் சிலக்குட்டி நீ போய் தூங்கு சரியா, ரூமுக்குள்ள தூங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் correct answer is option A 21 is the correct answer. Option A 21 is the correct answer. எத்தனை பேர்? 3 பேர் தான். செல்வி ஆனந்த், தென் செல்வி ஆனந்த், அஞ்சனா, கேரோல் அண்ட் தீபக். 3 பேர் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி அடுத்தது மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கமான் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் போடுங்க. மறுபடியும் தூங்கிட்டீங்களா? தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? The ZOZZ type of sex determination is seen in? Yes. The ZOZZ type of sex determination is seen in what? The correct answer is option moth. Okay, so A should be the correct answer. எத்தனை பேரு? விஜய், விஜய் தீக்ஷன், நீங்க மட்டும்தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எஸ். ஓகே அடுத்தது ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் டைப் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? X chromosomes was discovered by? X chromosomes was discovered by? Yes, correct answer is Hermann Henking. Hermann Henking the correct answer. B the correct option. எத்தனை பேரு? 2 பேரு. தேவி and தீபக் correct answer பண்ணிருக்கீங்க. DDs. சரி அடுத்த question. Question number 5. என்ன answer? Question number 5. Co-dominant blood group is? Co-dominant blood group is? The correct answer for this question is option C, AB. Co-dominant என்னது? AB blood group தான் co-dominant blood group. சரி எத்தனை பேரு? 3 பேரு. என்னது? நம்மளோட அஞ்சனா, விஜய் தீக்ஷன் and தேவி யோக். ஓகே ADD. அடுத்தது 6th questionக்கு என்ன ஆன்சர் வரும்? 6th question. Question number 6. Question number 6. Question number 6.
Question number 6. Come on. Question number 6. சீக்கிரம் சொல்லுங்க. Fast, fast, fast. Fast, 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 fast. Question number 6. Question number 6 can answer வரும் எழுதுங்க. Yes. The correct answer is option B, gynandomorphy. Gynandomorphy is the correct answer. Option B is the correct answer. எத்தனை பேரு ஒரே ஒருத்தர் தான் ஜான் மட்டும் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்த क्वेश्चन என்னது? அப்ளியோட்ரோபிக் ஜீன். 7th क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. Question number 7. Question number 7. Question number 7. Question number 7 ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரம். Question number 7. Question number 7 ஆன்சர் பண்ணுங்க. Question number 7. Yes. The correct answer is option என்னது C. Controls multiple traits in an individual. அதுதான் pleiotropy. Question number 7 correct answer C. எத்தனை பேரு? 4 பேரு. அஞ்சனா, ஜான், தீபக் and தேவி யோ கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சரி, அடுத்தது question number 8. 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 Correct answer என்னது? Option C. A is true but R is false. Option C is the correct answer. Okay. எத்தனை பேரு? ஒருத்தர் தான். விஜய் தீக்ஷன் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. It's Puki. ஓ புக்கி. ஆன்சர் பண்ணு சரியா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? அடுத்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்த சாப்டர் ஆப்ஜெக்டிவ் டைப் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? அடுத்த சாப்டர் என்னது? மாலிகுலர் ஜெனடிக்ஸ். மாலிகுலர் ஜெனடிக்ஸ் முடிச்சாச்சா? இல்ல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அடுத்த சாப்டர் மாலிகுலர் ஜெனடிக்ஸ். ஓகே, இதுதான் நம்மளோட क्वेश्चंस. இதுக்கான ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பிக்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பிக்க பார்க்கலாம். ஜூம் பண்ணல, இதுக்கு மேலலாம் ஜூம் பண்ண முடியாது. சரியா? இதுதான் ஜூம், ஃபைனல் ஜூம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? சரியா, நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுக்கான ஆன்சரை நீங்க உங்களோட நோட் புக்ல எழுத போறீங்க. நோட் புக்ல எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எழுதி முடிச்சு தம்ஸ் அப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் போல் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ நீங்க ஆன்சர் நீங்க பண்ணணும். புரிஞ்சுதா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர்ஸை நோட் புக்ல எழுதி தம்ஸ் அப் கொடுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் உங்க நோட் புக்ல இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ், இது எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி முடியுங்க. அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்க. குவிஸ் லிங்க் எல்லாம் கிடையாது.
பாண்டா குவிஸுக்கெல்லாம் லிங்க் எல்லாம் கிடையாதுடா. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாரு, இதுக்கான ஆன்சர் உங்க நோட் புக்ல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தம்ஸ் அப் டைப் பண்ணு சாட் பாக்ஸ்ல. சரியா? அதுக்கப்புறம் நான் சொல்றேன் எப்படி பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் இதை முடி, பிடிஎஃப் கேட்காத. பிடிஎஃப் எல்லாம் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு தான் காலையில தான் வரும் பிடிஎஃப். இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலையில. அஞ்சனா எழுதிட்டீங்க, மற்றவங்க அஞ்சனா மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க, மற்றவங்க எல்லாம் எழுதுக பார்க்கலாம். எனக்கு முடிச்சிட்டிங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. பாண்டா தம்ஸ் அப் கொடுத்துட்டீங்க. சரி, அதுக்குள்ள முடிச்சிட்டிங்களாடா? 8 கொஸ்டின். முடிச்சிட்டீங்க. அதனால தான் போல் கேட்கும்போது தப்பு தப்பா ஆன்சர் பண்றீங்க. இப்படி அவசரப்பட்டு முடிக்கிறனால தான். விஜய் தீக்ஷன் முடிச்சிட்டீங்க 3 பேர். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 2 பேர். பயாலஜியில் எம்சிக்யூ தான் ப்ராப்ளமா? ஓகே. ம். ம். Yes, question paper will be the same like physics and chemistry. Yes, absolutely, it will be like that. Biology கொஞ்சம் comparatively ஈஸியா இருக்கலாம், பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரியா தான் இருக்கும். ரொம்பலாம் ஈஸியா இருக்க போறது கிடையாது. ஃபார் ஷுர் ரொம்பலாம் ஈஸியா இருக்க போறது கிடையாது. டஃபா தான் இருக்க போகுது. எஸ், சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க? நான் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? பயப்படாதடா, அதுக்கு தானே இவ்வளோ நாள் 3 நாளைக்கு நான் கிளாஸ் போட்டிருக்கேன். 3 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணு, எதுக்கு பயப்படணும்? எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? First question answer, yes, correct. 3.1 billion. எத்தனை பேரு? 4 பேரு. தீபக், விஜய், அஞ்சனா and தேவி. Very good. அடுத்த question. Second question என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க? Second question என்ன ஆன்சர் டைப் பண்ணிருக்கீங்க? Second question என்ன ஆன்சர் டைப் பண்ணிருக்கீங்க? செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் டைப் பண்ணிருக்கீங்க? டுவெல் ஹவர்ஸ் மிரட்டல் மேரத்தான். கரெக்ட் ஆன்சர் என்னது? ட்ரிபிள் யூ ஃபெனில் அலனைன். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேர்? விஜய் மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க.
அவசரப்பட்டு அவசர குறுக்க மாதிரி தப்பு தப்பாக எழுதுறது. அஞ்சனா டைமுக்கு முன்னாடி எழுதணும், போல் முடியறதுக்கு முன்னாடி எழுதணும். சரி, அப்போதான் உன் பேர் வரும். இங்கே தோனி எழுதுனது கரெக்டு, தேவி எழுதுனது கரெக்டு, பட் இங்கே உன் பேர் வரல. ஏன்னா ஃபர்ஸ்டே செல்வி என்னது ஏன்னு ஆப்ஷன் போட்டாங்க, அதனால அதை எடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் போடுவீங்க? தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க டக்குன்னு. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க டக்குன்னு. தேர்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர்? தப்பேடா, தப்புடா. டைரோசினோட கோட் என்ன? UAU and UAC. ஆன்சர் இல்லையே இதுல. டைரோசினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆக்சுவலி இதுல USC வரணும். டைப்பிங் மிஸ்டேக். சரி, அதுல என்னது? டைப்பிங் மிஸ்டேக். யோ பாண்டா, லூசாடா நீ. பாண்டா பாண்டா மூளை மாதிரி இருக்கக்கூடாது, பேர் மாதிரியே இருக்க மூளை. நான் என்ன சொன்னேன்? ஏனா உன்னோட ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் ஏனா ஏன் போடு சாட் பாக்ஸில். மற்றவங்களாம் போட்டுட்டு இருக்காங்களே, அதே மாதிரி நீ டைப் பண்ணு ஆன்சரை. இங்கே தான் நீ டைப் பண்ணும், சாட் பாக்ஸில் தான் நீ டைப் பண்ணும், அப்போ தான் பேர் வரும். போல் எல்லாம் ஐயோ, ஏன்னா எலக்ட்ரிக் போல் தேடுறியா? வீட்டுக்கு வெளியே வா, பல்பு மாட்டியிருப்பாங்க பாரு, அதுதான் எலக்ட்ரிக் போல். யூ கான்ட் ஃபைண்ட் போலாமா? டே போலெல்லாம் நீ சாட் பாக்ஸில் போட்டால் உன் பேர் கேப்சர் ஆயிருண்டா, நீ ஆட்டோமேட்டிக்காக போலில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாடா. நீ சாட் பாக்ஸில் ஆன்சரை மட்டும் டைப் பண்ணு ஆப்ஷனை. ஓகே, சரி. ஸோ பி இஸ் த கரெக்டான ஆன்சர், விச் இஸ் லைக் 100%. யாருமே ஆன்சர் பண்ணலை. சரி, அடுத்தது அடுத்த கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? டைப் பண்ணு. ஏனா ஏன் சாட் பாக்ஸில் போடு. உன்னோட ஆன்சர் என்னது? ஏன் ஏனா ஏன் போடு. பீனா பீன் சாட் பாக்ஸில் டைப் பண்ணு. பீனா பி, சீனா சி, டினா டி டைப் பண்ணு. மற்றவங்கள டைப் பண்ணுறாங்களே சாட் பாக்ஸில், அதே மாதிரி நீயும் பண்ணு. பாரு பாண்டா நீங்க வரப்போகுது பாரு. சரி, the correct answer is Wilhelm Johansen. Wilhelm Johansen. So C is the correct answer. எத்தனை பேரு? செல்வி, ஓகே, அஞ்சனா, தேவியன், பாண்டா. பேர் வந்துருச்சு பாத்தியா பாண்டா? எஸ், பேர் வந்துருச்சா? எஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணு பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணு. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணு. Fifth question answer type பண்ணு, come on. Okay, the correct answer is option C, negative and positive respectively. Correct? So C is the correct answer. எத்தனை பேரு? ஒரே ஒருத்தர் தான். ஓ, அஞ்சனா மட்டும்தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, மற்றவங்களாம் தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். DNA sequencers was developed by, ஆன்சர் பண்ணுங்க. DNA sequencers are developed by, DNA sequencers are developed by, the correct answer is option A, Frederick Sanger. Frederick Sanger actually. Frederick Sanger வரணும். Spelling mistake. A தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, Frederick Sanger. யாருமே ஆன்சர் பண்ணல. அடுத்த கொஸ்டின், செவன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. செவன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
நீ தமிழ் மீடியம்னு டைப் பண்ணிட்டே இரு, நான் கண்டுக்கவே மாட்டேன் பத்தியா. செவன்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் போடுறீங்கடா. யாருமே படிக்கவே இல்லை, சுத்தமா படிக்கல, சுத்தமா படிக்கல. நீங்க எப்படி ஆன்சர் எழுத போறீங்க? ஒண்ணுமே படிக்கல நீங்க. வெரி புவர். Both A and R are false. ரெண்டுமே தப்பு. Both the strands of DNA can be copied during transcription. DNAல இருக்கிற ரெண்டு ஸ்ட்ராண்டுமே காப்பி ஆகுமா? டிஎன்ஏல இருக்கிற ரெண்டு ஸ்ட்ராண்டுமே டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னடா நடக்கும்? டிரான்ஸ்கிரிப்ஷன்ல என்னடா படிச்சிருக்கீங்க? டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன நடக்கும்? இப்போ ரெண்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு, என்ன சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம பிரைட்டன் சார்? இல்லை தூங்கிட்டு இருப்பீங்களா? பிரைட்டன் சார் எடுக்கும் போது நீங்கள் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறீங்களா? அப்போ உங்கள் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கும்போது டீச்சர் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா? ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு டிஎன்ஏ இல்லையா? ரெண்டு டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்கு. இந்த ரெண்டு டிஎன்ஏ ஸ்டாண்டில் நம்மளோட ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் தான் ஆப்போசிட்டில் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. அண்ட் இது என்ன ஆகும்? எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும், டிரான்ஸ்கிரைப் ஆகும். ஏதோ ஒன்று தான் டிரான்ஸ்கிரைப் ஆகும், ரெண்டுமே கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் அசர்ஷன் தப்பு. திஸ் வில் ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் மோர் ஆர்என்ஏவாமா, இதுவே தப்பு. அது இதுக்கு ரீசன் கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. அப்போ ரெண்டுமே தப்பு. அங்க ஏன் கண்டுக்க மாட்டேன்னா இங்கிலீஷ் மீடியம் இதுதான் எடுத்துட்டு இருக்கேன். சரியா? நீ யாருமே காலையிலேருந்து தமிழ் மீடியம் கேட்க கிடையாது. கேட்டிருந்தா தமிழ் மீடியம் போட்டிருக்கலாம் நிறைய பேர். சரியா? எல்லாருமே இங்கே என்னது இங்கிலீஷ் மீடியம் தான். பட் எஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வேணும் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் பிடிஎஃப் போட்டு விட்றேன். சரியா? ஆப்ஜெக்டிவ் டைப் நான் போட்டு விட்றேன் வாட்ஸ்அப் சேனலில், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பட் இங்கே நம்ம இங்கிலீஷ் மீடியம் மறுபடியும் ஒரு தாட்டி எடுத்து தமிழ் மீடியம் மறுபடியும் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். சரியா? அதனால தான் மெஜாரிட்டி யார் என்ன கேட்டாங்களோ காலையில் அந்த இங்கிலீஷ் மீடியம் கேட்டாங்க, இங்கிலீஷ் மீடியம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். சரியா? பட் தமிழ் மீடியம்கான பிடிஎஃப் நான் உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் போட்டு விட்றேன். சரியா? சரி, அடுத்தது 8th ஸ்டாண்டர்ட், சாரி 8th கொஸ்டின். யாருமே ஆன்சர் பண்ணலையே? பண்ணல. அடுத்தது 8th கொஸ்டின். 8th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? 8th கொஸ்டினுக்கு தூங்கிட்டு, ஆமா நீ கிளாஸ் எடுக்கும்போது தூங்குங்க. அப்போ எக்ஸாம் எழுதும் போது ஐயோ சார் எனக்கு மார்க் போயிடுச்சு சார், ஆப்ஜெக்டிவ் டைப் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுங்க. கிளாஸ் எடுக்கும்போது நல்லா தூங்குங்க. பெராக்கு பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், வெளியில் என்ன நடக்குது, டீச்சர் என்ன பண்ணுறாங்க, டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சிருந்தாலே போதும். ஆனால் அப்படி அதான் பண்ணி வெளியில் யார் போயிட்டு இருக்கா, பிரேக் எப்போ விடுவாங்க, டாய்லெட்டில் எவ்வளோ நேரம் போய் உட்காரலாம், அதான் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க ஸ்கூலில். 8th என்ன ஆன்சர் வரும்? Which of the following statement is not true about DNA replication? Replication begins at a single origin of replication. தவறு. ஒரே ஆரிஜின் இருக்காது. ஏன்னா யூகாரியோட்டிக்ஸ் டிஎன்ஏ பெருசு இல்லையா, நிறைய ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். எத்தனை பேர்? ஒருத்தர் தான், அஞ்சனா மட்டும்தான் கரெக்ட். இது எல்லாருமே பேக் பெஞ்சர் தான், டாய்லெட்டில் போய் டைம் பாஸ் பண்ணுறவங்க தான் இல்லையா? டாய்லெட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கர்ச்சிப்பை சுற்றிட்டு தலையில் வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு, அப்படிதானே? சரி, அடுத்த சாப்டர் போயிடலாமா? அடுத்த சாப்டர், எஸ் அடுத்த சாப்டர் போயிடலாம். என்னது? எவல்யூஷன். அடுத்த சாப்டர் என்ன? எவல்யூஷன். ஏழு கொஸ்டின் தானா? 8 கொஸ்டின் இருக்கா? சரி, கமான் எடுத்து நோட் புக் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஆன்சர் உங்க நோட் புக்ல எழுதுங்க பார்க்கலாம். ஆன்சர் உங்க நோட் புக்ல எழுதுங்க.
ஆன்சர் உங்கள் நோட்புக்கில் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எழுதி முடிச்சிட்டிங்கன்னா கமான். 8 கொஸ்டின் தான் இருக்கு, ஈஸி தான் இதெல்லாமே. செக் பண்ணி பாருடா பாண்டா, இது புக்குக்கு வெளியே இருக்கான்னு செக் பண்ணி பாரு. எவல்யூஷன் சாப்டர் எடுத்து புக்குக்கு பின்னாடி என்னென்ன எம்சிக்யூ இருக்குன்னு பாரு. அதுதானா இதுன்னு செக் பண்ணு. எல்லாமே என்கிட்டே கேட்டா நீ ஏதாவது வேலை செய். இல்லை பேருக்கு ஏற்ற மாதிரி பாண்டா தானா சோம்பேறி? ஆண்டா நீ சோம்பேறி தானா இல்லையா? சோம்பேறி இல்லைன்னு அப்படின்னா எடுத்து புக் எடுத்து செக் பண்ணு. முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஓகே, அஞ்சனா மட்டும்தான் முடிச்சிருக்காங்க. மற்றவங்க நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எஸ், முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அஞ்சனா தம்ஸ் அப் கொடுத்துட்டாங்க, பார்த்துட்டேன். மற்றவங்க விஜய் தீக்ஷன், டேவிட் யோக், பாண்டா என்ன பண்றீங்க? மிரட்டல் மேரத்தான் 12 மணி நேரம் போகுது. சரியா? எப்போ 8 மணி நேரம் ஆச்சு இது வரைக்கும். இப்போ நம்ம என்ன காலையில் எத்தனையோ கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எம்சிக்யூ சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எம்சிக்யூல நம்ம எவல்யூஷன் சாப்டர் வந்தாச்சு. 6 சாப்டர் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு இல்லையா? 6 சாப்டரா? எவ்வளோ முடிச்சாச்சு? 5 சாப்டர் முடிச்சாச்சா? 1 2 3 5 சாப்டர் முடிச்சாச்சு. 6வது சாப்டர் போயிட்டு இருக்கு. எஸ், முடிச்சிட்டிங்களா இல்லையா? முடிச்சாச்சா இல்லையா? இன்னும் யாருமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா எல்லாம்? மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவ்வளோதான், டென்ஷன் ஆயிரும். என்னடா பண்றீங்க? பெங்களூர்ல பயாலஜிக்கு 1 டே தான் லீவா? பெங்களூர்ல தமிழ் என்னது? பெங்களூர்ல தமிழ்நாடா? தமிழ்நாடு சிலபஸா?
பெங்களூர்ல தமிழ்நாடு சிலபஸா? என்னடா சொல்ற? சிபிஎஸ்சி எக்ஸாமா? இது போர்டு எக்ஸாம், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எக்ஸாம் தான்டா இது. அஞ்சனா ஏமா இல்லையா? எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குது, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. என்னப்பா என்ன சொல்ற நீ? எஸ்எஸ் போர்டா? எஸ்எஸ்னா எஸ்எஸ் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கா? டிஎன் போர்டு கிடையாதா? எஸ்எஸ்னா சவுத்து சவுத்து எஸ்எஸ் போர்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னமா தெரில. சாப்டர் கொஞ்சம் சேம் இருக்கிறது அட்டென்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே. காமர்ஸா? எடுத்துடலாம்டா. என்ன வேணும் சாப்டர் சொல்லு. காமர்ஸில் என்னடா? காமர்ஸ் என்கிட்ட போய் கேட்கலாமா? ரெடி, நான் ஜுவாலஜி தான்டா எடுக்கிறேன். நான் ஜுவாலஜி டீச்சர்டா, காமர்ஸ் டீச்சர் கிடையாது. காமர்ஸ்னால் என் ஒய்ஃபை தான் கேட்கணும், அவள் காமர்ஸ் எடுப்பா. ஏன்னா சரி. எனிவேஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். First question, origin of first man like apes occurred in dash epoch. Answer பண்ணுங்க. Commerce video போடுறதா? போட்டுடலாம். I'm looking cool. Yes, I'm always cool. Yes, answer பண்ணுங்க. Origin of first man like apes occurred in dash epoch. அது தெரிஞ்சு என்னடா பண்ண போற? எங்காச்சும் இருப்பாங்க, ஃபியூச்சர்ல வருவாங்க. Okay, the correct answer is Miocene. Mionis இல்லடா இது, Miocene. So B is the correct answer. நான் உன்னை குக் பண்ண முடியாதுடா. நீ என்னது நீ காய்கறியா குக் பண்றதுக்கு? எஸ் நோ. பாண்டா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 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 முடிய போகுது சீக்கிரம். The correct answer is option B, that is A and C. Correct? Yes, the correct answer is option B, A and C. எத்தனை பேரு? 2 பேரு, அஞ்சனா and விஜய் தீக்ஷன். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்த question, who coined the term prebiotic soup? Who coined the term prebiotic soup? Who coined the term prebiotic soup? First கோட்டீஸ்வரன், இதுக்கு ஆன்சர் பண்ணு. எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் நீ பேசு, நான் அக்செப்ட் பண்ணுறேன். Who coined the term prebiotic soup? பாத்தியா? கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. சாரி, ஹால்டேன். ஹென்ரி கிடையாது, ஹால்டேன். ஆப்ஷன் ஏ. என்ன ஆன்சர் போட்டு வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் பாத்தீங்களா? கோட்டீஸ்வரன், நீ மேக்ஸ் ஸ்டூடெண்ட். செம சூப்பர்டா. அதனால தான் நீ பயாலஜிக்கு கன்ஃபார்ம் வீடியோ கேட்குற 90+ வாங்குறதுக்கு. சூப்பர். உங்களை மாதிரி ஆட்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க. யார் தெரியுமா? மியூசியமில் இருக்கிறவங்க. உங்களெல்லாம் மியூசியமில் கொண்டு வந்து வைக்கணும். நீங்களாம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடக்கூடாது சீக்கிரமாகவே. சரியா? சீக்கிரம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடக்கூடாதுரா கண்ணா. நீங்கள் அதுக்கப்புறம் சபரிஷ் இருக்காங்க, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, பயாலஜியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உங்கள் மூளையெல்லாம் மியூசியமில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்.
புரியுதா? ஸோ நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன் மியூசியம் காரங்கள. இடியட்ஸ், லூசு பசங்களா டேய். அடுத்த கொஸ்டின். கண்ணா உன் பேர் வரணும் அப்படின்னா நீ போல் முடியறதுக்குள்ள ஆன்சர் பண்ணணும், அப்பதான் உன் பேர் வரும். ஓகே, எஸ். ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நாளைக்கு காலையில லைவ் இருக்கு. நாளைக்கு காலையில லைவ் இருக்கு. நாளைக்கு அர்லி மார்னிங் லைவ் இருக்கு. அர்லி மார்னிங் மீன்ஸ் எத்தனை மணிக்கு சொல்றேன், பட் நாளைக்கு காலையில லைவ் இருக்கு. எஸ், ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும்? The correct answer is what? Yes, the correct answer is artificial selection. B is the correct answer. கரெக்டா? எஸ். எத்தனை பேர்? 3 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அவுட் ஆஃப் 6. விஜய் தீக்ஷன், யோகேஷ் அண்ட் தேவி யோக், வெரி குட். ஓகே, இல்ல நாளைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் கிடையாது. நோ 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 நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. வெயிட் அ மினிட். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எனக்கு கிடையாது. ஓகே, நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணு. நாளைக்கு காலையில் நமக்கு கிளாஸ் இருக்கு 2 மணிக்கு. நாளைக்கு காலையில் கிளாஸ் கிடையாது நம்மளுக்கு, 2 மணிக்கு கிளாஸ் இருக்கு நாளைக்கு மத்தியானம். சரியா? மத்தியானம் 2 மணிக்கு கிளாஸ் இருக்கு. ஜுவாலஜி ஜாயின் பண்ணிருங்க. சாதனா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா? வெரி குட். உங்களுக்காக தான் இந்த காலையிலேருந்து லைவ் எடுத்துட்டு இருக்கேன், உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான். சரியா? நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு லைவ் இருக்கு, ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, நாளைக்கு மத்தியானம் எத்தனை மணிக்கு? ஐயோ, 2 மணிக்கு லைவ் நாளைக்கு, சண்டே அன்னைக்கு. யாரும் ஜாயின் பண்ண போறான்னு தெரியலையே. எனிவேஸ், நாளைக்கு ஜாயின் பண்ணிருங்க, 2 மணிக்கு லைவ். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க? 5th கொஸ்டினுக்கு. சரி, 5th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5, 5th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. எஸ், நாளைக்கு 2 மணிலேருந்து லைவ். நம்மளோட லைவ் நாளைக்கு 2 மணிலேருந்து இருக்கு. சரியா? ஜுவாலஜி லைவ் நாளைக்கு 2 மணிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. 5th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? 5th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? The correct answer is option C, Devonian. Correct answer is option C, Devonian. எத்தனை பேர் 80% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? That is 4 students. விஜய் தீக்ஷன், பாண்டா, செல்வி, that is அஞ்சனா and தேவி யோக். Very good, very good, very good. சரியா? அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6க்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 6க்கு என்ன ஆன்சர் வரும்? கம் ஆன், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6க்கு என்ன ஆன்சர் வரும்? கொஸ்டின் நம்பர் 6க்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 6க்கு என்ன ஆன்சர் வரும்? கொஸ்டின் நம்பர் 6க்கு என்ன ஆன்சர் வரும்? The correct answer for question number 6 is 2 பேர் தான் கரெக்டா? ஏண்டா கோட்டீஸ்வரன், இவ்வளோ பெருசா கேட்ட, மேக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்துட்டு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, தாமஸ் ஹக்ஸ்லி. சரி, தாமஸ் ஹக்ஸ்லி. எத்தனை பேரு? யாருமே ஆன்சர் பண்ணலையா? அடா பாவமே. சரி, தாமஸ் ஹக்ஸ்லி. யாரு? விஜய் தீக்ஷன். கரெக்ட். விஜய் தீக்ஷன் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. விஜய் தீக்ஷன் மட்டும்தான் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. சரியா? வெரி குட், விஜய் தீக்ஷன். ஓகே, அடுத்தது அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 7 ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க ஆன்சர் பண்றதுக்கு, போல் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும்? உங்க ஆன்சர் என்ன அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணணும், அவ்வளவுதான். ஆன்சர்னா வெறும் ஆப்ஷன்ஸை மட்டும் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணணும். இப்போ டைப் பண்றாங்களா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை, கரெக்டான ஆப்ஷன்ஸை சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்க பேர் இதுல வந்துடும், கேப்சர் ஆயிரும். ஆனா இந்த போல் முடியறதுக்கு முன்னாடி நீங்க டைப் பண்ணணும். சீக்கிரம். Question number 7. Yes. Yes. Adaptive recombination வரக்கூடாது actually. Adaptive anyways radiation. Adaptive radiation அப்படின்னு வரும். And this will be the correct answer, option D. எத்தனை பேரு? டி கொடுத்துருக்காது 2 பேர் தான், பாண்டா அண்ட் தேவி. அவர் 2 பேர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இல்லை, அஞ்சனாவும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, தேவியும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. டைம் முடியறதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
சார் என்னால் கிளாஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல? பக்கத்தில் தான் டிவி ஓடிக்கிட்டு இருக்கா, இல்லை அவங்க வீட்டில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களா? ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல? காதில் அந்த காதுக்குள்ளே இது போகக்கூடாது, ஹெட்ஃபோன் மாட்டிக்கோ. உங்கள் நேம் வர மாட்டேங்குதா? சரி, அப்போ நீ என்ன பண்ணு, நீ ஆப்ஷன்ஸை கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணு, இல்லைன்னா லாக் அவுட் பண்ணி மறுபடியும் வேறு பேரில் வேறு ஐடியில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணு. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னது? லாஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது? 8th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது? ஆன்சர் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. உங்கள் ஆன்சர் சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. உங்கள் ஆன்சரை சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 8th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? எய்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? சாட் பாக்ஸில் போடுங்க, கமான், சாட் பாக்ஸில் போடுங்க. 8th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? சீக்கிரம் சீக்கிரம், முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. 1400 cc. 1400 cc. D is the correct answer. எத்தனை பேரு? ஓகே, வந்துருச்சு. விஜய் தீக்ஷன், வெரி குட். பாண்டா தேவி யோக், வெரி குட். அண்ட் பப்பி ராஜன், வெரி குட். சாதனா, வெரி குட். 5 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். அஞ்சனா தப்பு பண்ணிட்டீங்க. எஸ். ஸோ நம்ம எவல்யூஷன் சாப்டரும் முடிச்சாச்சு. ஓகே, எவல்யூஷன் சாப்டர் என்ன பண்ணியாச்சு? முடிச்சாச்சு. அடுத்தது இம்பார்ட்டன்ட், இங்க பாருங்க, 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், ஆப்ஷன்ஸ், கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சாப்டர்ல எது வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். பெட்ரிஃபேக்ஷன் பாருங்க, இது கம்பல்சரி கொஸ்டின். ஸோ சாப்டர் வைஸ் நான் இதே மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பிடிஎஃப் நீங்கள் இது பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வரும். சரியா? எஸ், அடுத்த சாப்டர் போயிடலாம். இதுதான் நம்மளோட அடுத்த சாப்டர், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், சாப்டர் நம்பர் 7. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், சாப்டர் நம்பர் 7, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். சலோ, உங்க நோட் புக் எடுத்து என்ன பண்ணுங்க, உங்க நோட் புக் எடுத்து இதுக்கான ஆன்சர்ஸ் உங்க நோட்ல எழுதுங்க பார்க்கலாம். நோட் புக் எடுத்து இதுக்கான ஆன்சர்ஸ் உங்க நோட் புக்ல எழுதுங்க பார்க்கலாம். நோட் புக்ல ஆன்சர்ஸ் எழுதி முடிச்சுட்டு நீங்க தம்ஸ் அப் கொடுங்க. முடிச்சிட்டிங்கன்னா நோட் புக்ல என்ன பண்ணும், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்க நோட்ல ஆன்சர் எழுதுங்க. ஆன்சர் எழுதி முடிச்சு தம்ஸ் அப் கொடுங்க. தம்ஸ் அப் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆன்சர் எழுதுறீங்களோ அதை நீங்க போல்ல கேட்கும் போது நீங்க டைப் பண்ணுங்க. சரியா? சார் நீ பயோ ஸ்டூடெண்டா? இல்லடா, நான் வந்து பயோ ஸ்டூடெண்ட் கிடையாது. நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட். சரியா? காமர்ஸ் ஸ்டூடெண்ட். என்னோட சப்ஜெக்ட் வந்து அக்கௌண்டன்சி, காமர்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் எல்லாம் வரும். பயோலாம் படிச்சதே கிடையாது. பயோ தான் இப்போதான் படிக்க ஆரம்பிச்சேன். இப்போ நேற்று தான் படிக்க ஆரம்பிச்சேன். பயோ நேற்று தான் ஆரம்பிச்சேன். ஏண்டா பயோ ஸ்டூடெண்ட் இல்லாமல் நான் எப்படா பயோ கிளாஸ் எடுப்பேன்? பயோ ஸ்டூடெண்ட் தான்டா. நான் பியூர் சயின்ஸ் தான் தேடி வந்தேன். பியூர் சயின்ஸ் எங்கள் கோயம்புத்தூரில் எங்கேயுமே கிடைக்கல. அதனால நான் மேக்ஸ் வித் பயோ எடுத்தேன். மேக்ஸ் பயோ. சரியா? மேக்ஸில் இப்போ எவ்வளோ அடிச்சு பிடிச்சி பாஸ் ஆனேன். பட் பயோவில் டாப் மார்க். நான் தான் டாப்பர் பயோவில். ஸ்கூல் டாப்பர் கிடையாது, நான் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர். நீ காமர்ஸா? சரி, நீ நானும் ஒரே கட்சி தான். நானும் காமர்ஸ் தான்டா. நேற்று தான் பயோ பார்த்தேன். சரி, லைவ் போக சொன்னாங்க. சரி போயிடலாம் அப்படின்னு வந்துட்டேன் நான். சரி, இதில் என்ன இருக்கு, லைவ் தானே, போயிடலாமேன்ட்டு வந்துட்டேன்.
பாண்டா முடிச்சாச்சு. வேற மத்தவங்க? You like my tilak? Okay. சிக்னெட் ரிங்குங்கிறது ஒரு ஸ்டேஜ்ப்பா. ஸ்டாக் கிடையாது, அது ஸ்டேஜ். மலேரியல் லைஃப் சைக்கிளில் அது ஒரு ஸ்டேஜ். ரிங் மாதிரி இருக்கும். நம்ம ஆர்பிசி ரிங் மாதிரி ஆயிரும். பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் டஃபா கேட்குறாங்களா? ஆமா, டஃபா தான் கேட்பாங்க. டஃபா கேட்காம யாருக்கு டிசர்விங் இல்லையோ அவங்கெல்லாம் பாஸ் ஆகி டாப்பை சென்டம் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு காலேஜில் தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ்க்கெல்லாம் தலைவலி கொடுத்துட்டு. அதனால யார் வெல் டிசர்விங்கோ அவங்க தான் என்ன பண்ணணும், நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பேப்பரை டஃப் ஆக்கியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். அப்போ தானே படிக்கிறதுக்கு பயம் வரும். படிக்கிறவங்களுக்கு பயம் வரும். கடைசி நேரத்தில் ஒரு நாளில் படித்து நான் சென்டம் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள்லாம் இப்போ பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒரு லெசன். அடுத்த வருஷம் நான் கடைசி நேரத்தில் படித்து சென்டம் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு என்னது வருஷம் ஃபுல்லாக ரவுடிசம் பண்ணிட்டு சுற்றுவாங்களே, அவங்களுக்கு இது வந்து ஒரு இது மாதிரி. என்னது, டைம் பாஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு அந்த பையன் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்காக இது லெசன் மாதிரி. அடுத்த வருஷம் அதெல்லாம் இருக்காது. பேப்பர் டஃப்பாக இருக்கா, இனிமேல் அப்படி தான் வரணும். ஆப்ஷனில் மிஸ்டேக் இருக்கா? ஆமாம், சிக்னேட்டரிங் ஸ்டேஜ். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? சரி, இது வரைக்கும் யார் டாப்ல இருக்கான்னு பாத்திரலாமா? யாரு நம்ம யாரு, இவங்க பேர் என்ன? வைஷ்ணவியா? யாரா பேர்? அஞ்சனா டாப்ல இருக்கீங்க. வெரி குட், வெரி நைஸ். தேவி யோக் செகண்ட்ல இருக்கீங்க. தேர்ட் விஜய் தீக்ஷன், ஃபோர்த் கேரோல், ஃபிஃப்த் தமிழ் கனி, சிக்ஸ்த் தீபக், செவன்த் பாண்டா, எயித் வாக்கிஃப் சுஹானா, நைன்த் யாரு? ஜான். அதுக்கப்புறம் யோகேஷ், யூசுப் கேமிங், ரிபகா சுப்பிரமணியம், ரிக்கப் பால சுப்பிரமணியம், தென் பப்பி ரஞ்சன், ஸ்ரீகாந்த், சாதனா, கோட்டீஸ்வரன். 5 கொஸ்டின்ல எதுவுமே கரெக்ட் கிடையாது. அப்படின்னா எப்படி கரெக்ட் ஆகும்? எஸ் அஞ்சனா, நான் ஞாபகம் வந்துருச்சு. சரியா? அதுக்கப்புறம் யாரு? எம்ஆர் கேமிங் ஆஃபிஷியல், தென் கோகுல். ரைட். இப்போ மறுபடியும் இந்த கொஸ்டினுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 1க்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1க்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? டைப் பண்ணுங்க. 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 நீ போய் எக்ஸாமுக்கு படி. Yes. The correct answer for this question is Puducherry. Option C is the correct answer. Puducherry. எத்தனை பேரு? ஒரே ஒருத்தர் தான், விஜய் தீக்ஷன் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. புதுச்சேரி. சரியா? புதுச்சேரி தான் கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின். The substance not present in tobacco is. The substance not present in tobacco is. The substance not present in tobacco is. Substance not present in tobacco is. ஏன் அஞ்சனா வாய் ஒரு மாதிரி சொல்லிக்கிற? The correct answer is என்னது? The correct answer is morphine. சரியா? morphine. So yes, Panda, Vijay Dikshan, Anjana and Papi Ranjan correct answer பண்ணிருக்கீங்க. Very good. அடுத்த question போலாம். அடுத்த question. Dash is not linked to malaria. Dash is not linked to malaria.
dash is not linked to malaria. Option yes. Very good, 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 very good. Yes, 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 yes. The correct answer is option C. The correct answer is option C, fencyclidine. 6 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வாவ் வாவ். Pandas, then Anjana, then Ashika Jaya, then Ranganayagi, Pappi Rajan, and Sadhana. Very good, very good. Ranganayagi, very good. அடுத்தது next question போயிடலாம். Next question, question number 4. என்ன ஆன்சர் வரும் question number 4? ஓ நேம் வரலையா? கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணுடா டேய் விஜய், கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணு. சரியா? fourth question, which is not a granulocyte? இதுல எது granulocyte கிடையாது? A granulocyte எது? ரெண்டு தான் இருக்கு. அந்த ரெண்டுல இதுல ஏதாவது ஒன்னு இருக்கான்னு பாரு. எது A granulocytes? lymphocyte and monocyte. இதுல lymphocyte இருக்கு, அதனால ஆப்ஷன் A ன்னு கிளிக் பண்ணிரலாம். சரியா? ஆப்ஷன் A நம்ம டிக் பண்ணிரலாம். எத்தனை பேரு? 4 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பாண்டா, then Anjana, then Ashika Jaya and Sadhana, and yes Vijay Diksha, நீங்களும் கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. தீக்ஷா, ஓகே தீக்ஷா. சரிடா தீக்ஷா கண்ணா, கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணு. சரியா? போல் முடியறதுக்கு முன்னாடி. ஓகே, क्वेश्चन நம்பர் 5 என்ன ஆன்சர் வரும் தீக்ஷா? தீக்ஷா கண்ணா, போல் முடியறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஆன்சர் பண்ணு கண்ணா. Which of the following statements are true regarding cancer cells? Question number 6. Oh, sorry, 5. சீக்கிரம். வருண்டா கண்ணா, வரும். சரி, கரெக்டான ஆன்சர் என்னது? all the above. yes D தான் கரெக்டான ஆன்சர். பாரு விஜய் பேர் வரும், தீக்ஷா பேர் வரும் பாரு. தீக்ஷா வந்துச்சு பாரு. எஸ், பாண்டா, தென் அஞ்சனா, சாதனா, தீக்ஷா, பப்பி ராஜன், ஆஷிகா ஜெயா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். சரி, அடுத்தது क्वेश्चन நம்பர் 6. क्वेश्चन நம்பர் 6க்கு ஆன்சர் பண்ணுங்க. கேபிட்டல் ஆன்சர் பண்ணுங்க தீக்ஷா. சரியா? வருது உங்க பேரு கேபிட்டல் ஆன்சர் பண்ணா. சரி, क्वेश्चन நம்பர் 6. Okay, question number 6. The correct answer is poppy plants. சரியா? poppy plants. Yes, correct answer poppy plants. எத்தனை பேரு? 4 பேர் தான். யாரு? அஞ்சனா, தீக்ஷா, பாண்டா and சாதனா. Yes, so correctaன ஆன்சர் என்னது? poppy plants. ஹீரோயின் எங்க இருந்து எடுக்கறாங்க? poppy plantல இருந்து எடுக்கறாங்க இல்லையா? செமிசிந்தெடிக் poppy plant, செமிசிந்தெடிக் மார்ஃபின். ஓகே, பப்பவர் somniferum, அதுதான் கரெக்டான ஆன்சர். பப்பவர் somniferum, அதுக்கு இன்னொரு பேரு poppy plant. ரைட்? எஸ். அடுத்த क्वेश्चन போயிரலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 7க்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் பண்ணுங்க. क्वेश्चन நம்பர் 7க்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் பண்ணுங்க. क्वेश्चन நம்பர் 7. क्वेश्चन நம்பர் 7 क्वेश्चन நம்பர் 7. क्वेश्चन நம்பர் 7 சாப்டர் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல क्वेश्चन நம்பர் 7க்கு ஆன்சர் பண்ணுங்க. கேபிட்டல்ல டைப் பண்ணுங்க. எல்லாருமே தப்பா டைப் பண்றீங்களே. ஆன்சர் என்ன வரும்? Choose the correct sequence with regard to plasmodium. First micro gametocyte வராது. என்ன வரும்? first என்ன வரும்? first sporozoid. இதுதான் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகும்? அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகும் நம்மளோட சிக்னட் ரிங் ஸ்டேஜ். ஏன்னா ஆர்பிசிக்குள்ள ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தான் என்னது? சிக்னட் ரிங்னா ரிங் மாதிரி நியூக்ளியஸ் ஒரு ஓரமா வரும் அண்ட் அதை சுத்தி சின்னதா என்னது
நம்மளோட இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் ஆர்பிசிக்குள்ள. அப்போ இதுதான் ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர். அப்போ இது என்னது? இதுக்கு பேரு சிக்னெட் ரிங் ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அப்போ இது என்னது? ரெண்டாவது. மூணாவது என்னது? இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மைக்ரோ கேமிட்டோசைட் ஃபார்ம் ஆகும். அண்ட் மைக்ரோ கேமிட்டோசைட்டுக்கு அப்புறம் ஊசைட் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 3 2 4. யாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணல. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 0. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கேள்வி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Dash is a pandemic disease. Dash is a pandemic disease. Dash is a pandemic disease. எத்தனை பேர்? 2 பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? 3 பேர், 4 பேர், 5 பேர்? ஓகே, டைம் முடிஞ்சு போச்சு. ஸ்வைன் ஃப்ளூ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்வைன் ஃப்ளூ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேர்? 5 பேர்ல 5 பேருமே கரெக்ட். வெரி குட். பாண்டா, பாண்டா நீ கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டடா பாண்டா டேய். சரி, யாரு? சாதனா தப்பு. பாண்டா கரெக்ட், அஞ்சனா கரெக்ட், தீக்ஷா கரெக்ட், ஆஷிகா ஜெயா கரெக்ட், பப்பி ராஜன் கரெக்ட், சாதனா தப்பு. ஏன் சாதனா? சாதனா கரெக்ட் ஆன்சர் ஸ்வைன் ஃப்ளூ. சாதனா சரியா? டிசென்ட்ரிங்கிறது என்னது? பேண்டமிக்கா? வயித்தால போறது என்னது? பேண்டமிக்கா? நீ வயித்தால போகிறது உனக்கு மட்டும் போனா உனக்கு மட்டும் தான் போகும், எனக்கு போனா எனக்கு மட்டும் தான் போகும். பேண்டமிக்னா உலகம் பூரா பரவும். பரவாது. நான் ஏதாச்சும் தேவையில்லாத சாப்பிட்டேன்னா எனக்கு தான் வயித்தால போகும். புரிஞ்சுதா? அது பேண்டமிக் கிடையாது. பட் ஸ்வைன் ஃப்ளூ பேண்டமிக், பரப்பர நோய். சரியா? அடுத்தது லீடர் போர்டு பார்த்துக்கலாமா? ஓ ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே, பேண்டா ஓகே சாரி. ஓகே, அஞ்சனா டாப்ல இருக்கீங்க. 51 கொஸ்டின்ஸ்ல 26 கரெக்ட். பார்த்து 50% தப்பு. என்ன எப்படி இருக்கு? ஹாய் ஜிடிஆர். ஜிடிஆர் அடுத்தது 2 தேவி யோக் செகண்ட், தீக்ஷா தேர்ட்ல இருக்கீங்க, பாண்டா ஃபோர்த்து, கேரோல் காணாம போயிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் தமிழ்கனி இருக்கீங்க, மீதி எல்லாம் காணாம போயிட்டாங்க. சாதனா இப்பதான் வந்திருக்கீங்க, பட் பரவாயில்ல, ரேங்க் அப் பண்ணியிருக்கீங்க. குட், வெரி நைஸ். சரி, 6 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் கரெக்ட். வெரி குட். ஓகே, ஆஷிகா ஜெயா இப்பதான் வந்திருக்கீங்க, பட் நீங்க பர்ஃபார்ம் பண்றீங்க. 3 கொஸ்டின் தப்பு. சரி, ஆல் ரைட். அடுத்தது அடுத்த சாப்டர் போயிடலாம். சரியா? அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். என்ன சாப்டர்? இது பாருங்க கொஸ்டின். இதுலயும் கம்பல்சரி கொஸ்டின் பாருங்க. என்ன கம்பல்சரி கொஸ்டின்? டிஃபரன்ஸ் பிட்வீன் பாசிவ் இம்யூனிட்டி அண்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி. கம்பல்சரி கொஸ்டின். ஓகே, இதர் ஆர் சாய்ஸ்ல பாருங்க. லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட் நோட் ஆன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோட், அதுக்கப்புறம் வேரியஸ் பேரியர் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன், இதை பத்தி நம்ம எழுதணும். ஸோ மெயின் இதுல இம்பார்ட்டன்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். இதை மட்டும் நீங்க விட்டுறவே கூடாது. இதை படிச்சிருங்க டைம் கொடுத்து. அஞ்சனா, எஸ், வெரி குட் அஞ்சனா, வெரி குட் வெரி குட். என்ன பண்ணுறது சார்? எம்சிக்யூ ப்ராப்ளம் சார். இன்னைக்கு தான் வரேன் சார். ஓகே சார். இப்போ லைவ் எப்போ முடியும்? இந்த லைவ் வந்து நைட்டு 10:30 மணி, 10:30 11 அந்த மாதிரி தான் மேக்ஸிமம். டைம் என்னாச்சுன்னு தெரியலையே. என்னது 19:57னா? என்ன டைமு? 8 மணி ஆக போதா? சரி, 8 மணிக்கு ஒரு பிரேக்கை போட்டுடலாமா? அடுத்தது என்னது? 8th சாப்டர், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். சரி, என்னங்க ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். உங்க நோட் புக் எடுத்து உங்க ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். ஆன்சர் எடுத்துங்க பார்க்கலாம். உங்க புக் எடுத்து, உங்க நோட் புக் எடுத்து ஆன்சர் எழுதுங்க.
ஓகே. எத்தனை பேர்? 2 பேர் முடிச்சிட்டீங்களா? வேற 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 2 பேர் தான் முடிச்சிருக்கீங்களா? மத்தவங்க எல்லாம் எங்க போயிட்டீங்க? ஐயோ, என்னது 2 வாட்சிங் வருது. எஸ், 2 பேர் தானா? மத்தவங்க எங்க முடிக்கலையா? அவ்வளோ கஷ்டமாடா இருக்கு? ஈஸி தானே? முடிச்சாச்சா தீக்ஷா? வெரி குட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ஸ்டார்ட் பண்ணிரலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? கிரைடாக்சின்ஸ். Cryotoxins obtained from என்னது? போல் போடுங்க, போல் போடுங்க. கம் ஆன், ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரம். ஆன்சர் 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 பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. எஸ் எஸ், கேபிட்டல் லெட்டர் தீக்ஷா. ஐயோ, இது என்ன தீக்ஷா, தப்பு பண்ணிட்டேன். The correct answer for this question is, சார் வெறும் 8 பேர் தான் இருக்கு, ஆனாலும் உங்க டெடிகேஷன் என்னடா பண்றது? நம்ம பொழப்பே தான். Okay, the correct answer for this question is, okay, the correct answer for this question is what? The correct answer for this question is ballworm. சரியா? ballworm. எத்தனை பேரு? 66%. பாண்டா, அஞ்சனா, ஜான் விக் and ரங்கநாயகி. Very good. அடுத்த question. என்ன அண்ணான்னு கூப்பிடணுமா? சரி, இதுல என்ன இருக்கு? கூப்பிடு. ஐ டோன்ட் மைண்ட். அண்ணான்னு கூப்பிடு. என்ன பிடிக்குமோ அப்படி கூப்பிடு. ஐ டோன்ட் மைண்ட். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு. வா, ஆன்சர் பண்ணு செகண்ட் கொஸ்டினுக்கு. ஸ்கிரீன் தெரியலையா? எனக்கு தெரியுது. ரிஃப்ரெஷ் பண்ணு, ரிஃப்ரெஷ் பண்ணு. World Biofuel Day is observed on. World Biofuel Days observed on 10th August. C is the correct answer. இல்லையா? C is the correct answer. Okay, very nice. John, Sadhana and Anjana correct answer பண்ணிருக்கீங்க. Very good, very good. அடுத்தது next question. Plant used for biodiesel production. Plant used for biodiesel production. Yes, answer பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. Plant used for biodiesel production. Third one. நீ என்ன தாத்தான்னு கூப்பிட்டா நான் உன்னை பாட்டின்னு கூப்பிடுவேன். கூப்பிடட்டா? ஓகேனா சொல்லு, கூப்பிடலாம். ஏண்டா பாட்டி? பாட்டி, கிளவி. கிளவி இஸ் ஃபைன். பாட்டி கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கு. கிளவி இஸ் ஃபைன். கிளவி ஆன்சர் பண்ண. என்ன ஆன்சர் வரும்? கொஸ்டின் நம்பர் 3க்கு என்ன ஆன்சர் வரும்? கொஸ்டின் நம்பர் 3க்கு என்ன ஆன்சர் வரும்? பி அண்ட் சி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேரு? ஓகே, 7 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். பாயா இருந்தாலும் சரி, நான் பாட்டின்னு தான் கூப்பிடுவேன், கிளவின்னு தான் கூப்பிடுவேன். சரியா? பாண்டா, செல்வி ஆனந்த். ஓகே, நம்ம யாரு? நம்ம அஞ்சனா. பாண்டா, அஞ்சனா, ஆஷிகா, ஜான், தென் தீக்ஷா, தேவி, யோக் அண்ட் சாதனா. கரெக்டான ஆன்சர். சரியா? எஸ். இல்ல இல்ல இல்ல, அப்படி கூப்பிடக்கூடாது. என்னது ஃபர்ஸ்ட் யாரு? கிளவி, அஞ்சனா, ஆஷிகா, ஜான், தீக்ஷா, தேவி அண்ட் சாதனா. அடுத்த கொஸ்டின். चलो, फोर्थ क्वेश्चन का आंसर பண்ணு. கேபிட்டல்ல போடுமா, கேபிட்டல்ல போடு, அப்பதான் பேர் வரும். வந்துச்சே இப்போ தீக்ஷா. फोर्थ वन.
உன் பேர் வர மாட்டேங்குதுன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணால் பேர் வரும், தப்பாக ஆன்சர் பண்ணால் பேர் வராது. பாரு, நீ தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்க, அப்போ எப்படி பேர் வரும் சொல்லு பார்க்கலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் பேர் வரும். இதில் என்ன ஆன்சர் வரும்? ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, நாட் சி. Fourth question answer, activated sludge sediment in settlement tank for sewage treatment plant is all right. So D தான் கரெக்டான ஆன்சர் வரும் ஃபோர்த்துக்கு. பாரு, பேர் வராது, ஏன்னா நீ தப்பா ஆன்சர் பண்ணியிருக்க. தீபக் பாண்டா, பாண்டால கிளவி பப்பிராஜன், சரியா? ஓகே, வெரி நைஸ். ஹாய் தீபக். சரி, அடுத்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணு, சரியா? வரலினா ஒரு குத்து குத்திடலாம், சரியா? எஸ் தீக்ஷா, உன் பேர் வரலினா போல் கேன்சல். உன் பேர் இல்லாத போல் எதுக்கு? வேண்டாம், அந்த போலே வேண்டாம், அப்படிப்பட்ட போலே எனக்கு தேவையில்லை, சரியா? எஸ் தீக்ஷா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணு பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணு. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் பண்ணு. அஞ்சனா, நீயா? என்ன? ஆமா, உன் பேர் வரலினா போல் கேன்சல். Okay, match the following list of microbes and their importance. Fifth question, ஐயோ முடிஞ்சு போச்சு, போல் முடிஞ்சு போச்சு. பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்றாரா? பொண்ணுங்க என்ன அண்ணான்னு கூப்பிட்டான்னு கேட்டாங்க, தாத்தான்னு கூப்பிட்டான்னு கேட்கல, சரியா? நீ கிளவி தாத்தான்னு கூப்பிடணும்னு கேட்ட நீ. அப்ப நான் உனக்கு கிளவின்னு தானே கூப்பிடுவேன், சொல்லு. நீயும் தாண்டா கண்ணா, நல்லா ஆன்சர் பண்ற, சரியா? ஆன்சர் பண்ணு. ஒரு கொஸ்டினுக்கு பண்ற, இன்னொரு கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிற. எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு. சரி, என்ன ஆன்சர் வரும்? கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5, the correct answer is option C. Okay, option C is the correct answer. எத்தனை பேரு? ஓ, 6 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஐ கேன் கால் யூ கிளவி. ஓகேடா, சரிடா கிளவி. கிளவி நம்பர் 1, தென் ஜான், தென் அஞ்சனா, தென் ஆஷிகா ஜெயா, தென் பப்பிராஜன், சாதனா. கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, வெரி குட். தீக்ஷா, உன் பேர் வரல, ஏன்னா நீ ஆன்சர் அப்பவும் கரெக்டா தானே ஆன்சர் பண்ணிருக்க, உன் பேர் வரலையே. ஆமா, சம்திங் ராங். டூ ஒன் திங். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த கிளாஸ் வரும்போது, நீ அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு நம்ம இந்த மாதிரி போல் போட்டோம் அப்படின்னா, நீ வேற ஐடியில் ஏதாச்சும் ஐடியில் ஜாயின் பண்ணு, சரியா? இதுதான் இது பிரச்சனை. உன் பேர் வரல பாரு, போல் கேன்சல் பண்ணிடலாமா? போல கேன்சல் பண்ணிடலாம், வேண்டாம், இனிமேல் போலே வேண்டாம். என்ன சொல்ற தீக்ஷா? கிளவி என்ன சொல்ற? கிளவி ஏதாச்சும் ஐடியா கொடு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 6th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுமா அஞ்சனா. போல் கேன்சல் பண்ணிட்டா? சரி, போல் கேன்சல் பண்ணிடலாம். பட் கிளவி இப்போ கேன்சல் பண்ண வேண்டாம்னு சொல்லுதே. கிளவி, டெட்ராசைக்ளினேஸ் டெட்ராசைக்ளினேஸ் 2 and 4, இதுதான் கரெக்டான ஆன்சர், which means bacteriostatic and broad spectrum antibiotic, சரியா? So D is the correct answer. எத்தனை பேரு? 85. 6 பேரு. கிளவி கிருத்திகா புது ஸ்டூடெண்டா, வெரி குட். ஜான், தென் தேவி, தென் தேவியூஸ் தேவி, 2 பேரு. செல்வி, தட் இஸ் நம்ம அஞ்சனா. ஓகே, விஜய் தீக்ஷன், ஆன்சர் தப்புமா, அதனால தான் உன் பேர் வரலன்னு நினைக்கிறேன், சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The flavor in the yogurt is due to the flavor in the yogurt is due to the flavor in the yogurt is due to
சீக்கிரம் 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 சீக்கிரம். தப்பா ஆன்சர் பண்ணா எப்படிமா பேர் வரும்? Flavor in the yogurt is due to, the correct answer is acetaldehyde. எல்லாருமே தப்பு. கோவிந்தா கோவிந்தா. ஒருத்தர் கரெக்ட். யாரு? 2 பேர் கரெக்டா? ஜான் அண்ட் கிழவி கரெக்ட். ஐயோ, கிழவிக்கு ஆன்சர்லாம் தெரியுது. சரி, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் சாப்டர். என்னது? Assertion, streptomycin is an antibiotic. Reason, antibiotic are microbial chemicals, inhibits the growth of pathogenic microbe. இல்ல தீக்ஷா, பி வராது. லாக்டேட் கிடையாது. லாக்டேட் அப்படிங்கிறது என்னது? லாக்டேட் அப்படிங்கிறது நம்மளோட எது இல்ல? லாக்டேட் is not the correct answer. Correct answer is acetaldehyde தான். சரியா? சரி, இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 8th क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்மா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டும் வராது. அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணுது சி, ஐ மீன் அசர்ஷனை. அப்போ இதுவும் வராது, which means B is the correct answer. எத்தனை பேரு? 100%. வெரி குட். ஜான், கிழவி, அஞ்சனா, தீக்ஷா, கிருத்திகா அண்ட் தீபக். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஹரீஷ், இல்லை கிழவி இஸ் நைஸ். நீ தானே சொன்ன, எனக்கு கிழவின்னு கூப்பிடுங்கன்னு. நீ தானே சொன்ன, நானா சொன்னேன்? நீ தான் ஓகே கிழவியை கூப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னேன், அதனால கிழவின்னு கூப்பிட்டேன். ஏண்டா பாண்டா? பாண்டாவா கிழவியா? கிழவி பாண்டா. சரி ஓகே ஹரீஷ். சரிடா கண்ணா. 16th உனக்கு லாஸ்ட் எக்ஸாம் பயாலஜியா? ஓகே. ஏண்டா பப்ளிக் எக்ஸாமும் வேற டேட்ல வருமா? ஓகே ஸ்டேட் வேற இல்லை நீ அஞ்சனா. ஓகே சார், நான் தான் கார்ல் ஆன் ஃபோனில் நெட்டு காலி. சார் நான் தான் கார்ல், என் ஃபோனில் நெட் காலி ஆயிடுச்சு, அதனால தான் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் வரேன். ஜான், நீதானா அது? அப்படி இருக்கும்போது உன் ரேங்க் வராது பாரு, லீடர் போர்டில் பாரு 2 பேர் வந்துடும், 2 என்ட்ரி வந்துடும். கார்ல ஒரு பேர் வரும், அதுக்கப்புறம் என்னது ஜானுன்னு ஒரு பேர் வரும். மேலே போயிடுச்சா? ஜானுன்னு ஒரு பேர் வருது பாரு. இதாயிடுச்சா? இதில் 12, இதில் 11, எவ்வளோ பாரு? 23 கொஸ்டின்ஸில் நீ 17 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க. அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நீ இந்த இடத்துல இருப்ப, சம்வேர் 3 or 4th. நெட் காலியா? என்னோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் காலி. ஓகே சரி, அப்போ என்ன பண்ணலாம்? நீங்களே என்ன பண்ணுங்க, நெட் ரீசார்ஜ் பண்ணிடுங்க. நானும் என்ன பண்ணிடுறேன், என்னையும் ரீசார்ஜ் பண்ணிடுறேன், என் ஃபோனையும் சார்ஜ் பண்ணிடுறேன். ஒரு ஃபோன் தேவையில்லை நம்மளுக்கு எனிவேஸ். நான் என்ன பண்ணிடுறேன், என்ன போய் நான் தண்ணி குடிச்சிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு டீ போட்டு வரேன். சரியா? ஒரு டீ போட்டு வரேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் ஜாயின் பண்ணலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஜாயின் பண்ணலாம். அண்ட் அடுத்தடுத்த சாப்டர் என்னது, நம்மளோட 3 சாப்டர் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 or 4 சாப்டர் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, 3 or 4%. நீங்களும் போய் சார்ஜ் போட்டு வந்துருங்க. 3 or 4 சாப்டர் தான் பேலன்ஸ் இருக்கு. அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அதனால என்ன பண்ணுங்க, 8:30க்கு ஜாயின் பண்ணுங்க. சரியா? 8:30க்கு திரும்ப வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே கிளியர்? இல்லைன்னா டின்னர் பிரேக் கொடுத்துடலாமா? நீ என்ன பண்ணு, 9 o'clock ஜாயின் பண்ணு. 9 o'clock 8:45 ஜாயின் பண்ணு. சரி, 8:45க்கு ஜாயின் பண்ணு. டின்னர் போய் சாப்பிட்டு வந்துருங்க. ஏன்னா 11 மணி வரை கிளாஸ் போகும். 8:45க்கு ஜாயின் பண்ணுங்க. ஓகே, 8:45. நான் எங்கேயும் போகலாமா, நான் வெளியே தான் இருக்கேன். அஞ்சனா, நான் வெளியே தான் இருக்கேன். சரி, ஸ்டுடியோ விட்டு தான் வெளியே போகணும், அவ்வளோதான். பக்கத்தில் தான் டீ. ஓகே, பாய். see you by 8:45. டைமர் போட்டு போகலாம், 30 minutes. சரிடா அஞ்சனா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். see you by 45. போய் சாப்பிட்டு வாங்க. போங்க போய் சாப்பிட்டு வாங்க.
hello, 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 hi, 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 welcome back after the dinner. டின்னர் முடிச்சு நம்ம எல்லாருமே வாபஸ் ரிட்டர்ன் வந்தாச்சு சரியா? எஸ், நம்ம எல்லாருமே டின்னர் முடிச்சாச்சு. நீங்க எல்லாம் டின்னர் சாப்பிட்டீங்களா? எல்லாம் டின்னர் சாப்பிட்டுட்டீங்களா? என்னென்ன சாப்பிட்டீங்க? தோசை, இட்லி, சட்னி, சாம்பார், வடை வடை. எஸ், என்னென்ன சாப்பிட்டீங்க? தோசை, பூரி, வேற எல்லாருமே வெஜிடேரியன் தானே இங்க? ஆ, எல்லாரும் வெஜிடேரியன் தானா? வெரி நைஸ், சூப்பர். எஸ் எஸ், நானும் சாப்பிட்டேன்டா, நானும் சாப்பிட்டேன். நானும் டின்னர் முடிச்சிட்டேன். ஸோ அதான் நான் இப்போ முடிச்சுட்டு வெளியே போய் தான் ஆர்டர் போட்டேன். அது வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான் நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அடுத்தது சரி, நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியா? அடுத்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்? எஸ். அடுத்த சாப்டர் என்னது? சாப்டர் நம்பர் 9, அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. இதுதான் நம்மளோட அடுத்த சாப்டர் இல்லையா? அடுத்த சாப்டர் என்ன? அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. எஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. வெல்கம். ஹாய் ஹாய் ஹாய். கிரியேட்டிவ் கொஸ்டின் பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. டோன்ட் வரி, வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அது நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா? பேலன்ஸ் நம்ம எம்சிக்யூ நாளைக்கு பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எம்சிக்யூஸ் நம்ம நாளைக்கும் பார்க்க போகிறோம் சரியா? நாளைக்கும் நம்ம எம்சிக்யூஸ் டிஃப்ரெண்ட் டைப்பாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஐ டோன்ட் திங்க், எனக்கு தெரிஞ்சு 200-300க்கு மேலே எம்சிக்யூஸ் இருக்குது. அதை நம்ம நாளைக்கு லைன் பை லைன் பார்க்க போகிறோம் சரி? அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? லைன் பை லைன் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட நோட் புக் எடுத்து இதுக்கான ஆன்சர்ஸை எழுதுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர்ஸை எழுதுங்க பார்க்கலாம். நோட் புக் எடுத்து கமான் எழுதுங்க. மறுபடியும் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கமான் எழுதுங்க, மறுபடியும் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிச்சாச்சா முடிச்சாச்சா முடிச்சாச்சா? எஸ். நான் என்ன சாப்பிட்டேனா? நான் வந்து பரோட்டா சாப்பிட்டேன். பரோட்டா சாப்பிட்டேன். பரோட்டா. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நீங்க என்ன தோசை சாப்பிட்டீங்களா? எஸ். உங்க வீட்டில் தான் டின்னரே செய்யலையே. சால்வ் பண்ணியாச்சா? கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சா? ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஸ்டார்ட் பண்ணலாமா? क्वेश्चन சால்வ் பண்ணிட்டீங்களா? क्वेश्चन சால்வ் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, யாரும் இங்க பேச போறது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணிரலாம்? நான் அப்படியே ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு இங்க என்ன ஆன்சர்? வெக்டர் ஃபார் tDNA. வெக்டர் ஃபார் tDNA என்னது? Agrobacterium tumefaciens. சரி, Agrobacterium tumefaciens இதுதான் டார்கெட். ஓகே, வெக்டர் ஃபார் tDNA. அடுத்தது, a strain of golden rice contains high content of vitamin A. A strain of golden rice contains high content of vitamin A. சரி, அப்போ ஹியூமுலின் என்னது? ஹியூமுலின் is a protein. கரெக்டா? ஹியூமுலின், human insulin. அப்போ human insulin, insulin is a protein. அப்போ human insulin என்னது? ஹியூமுலின், அதுதான் நம்ம புரோட்டீன். ரைட். PCR was developed by Carey Mullis. PCR was developed by Carey Mullis. Right. அடுத்தது, ELISA is mainly used for what? Detection of pathogens. ELISA எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? enzyme linked immunosorbent assay, antigen antibody interaction கொடுத்து நம்ம pathogen டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அடுத்தது, the genetic defect in the synthesis of factor 8 results in என்னது? hemophilia. ஓகே, ஃபேக்டர் 8 நால வரது என்னது? ஹீமோஃபீலியா. சிந்தசிஸ் ஆஃப் ஃபேக்டர் 8 ஆகாதது என்ன நம்மளுக்கு? ஃபேக்டர் 8 என்னது? இது வந்து ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர். ரைட். ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஹீமோஃபீலியா. அடுத்தது, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுக்கு இங்க ஆன்சர் என்ன வரும்? ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா, த ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி வாஸ் கிவன் பை பிரெஞ்ச் ஆண்டர்சன் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அப்போ இது வராது. சரியா? இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னால என்னது? இது வராது. ஃபார் a 4-year-old boy with ADA deficiency, for a 4-year-old girl, ஸோ இது தப்பு. ACD is a autosomal dominant metabolic disorder, தப்பு. ஓகே, வேர் பேஷன்ஸ் ஆஃப் நான் ஃபங்க்ஷனிங் பி லிம்போசைட், தப்பு. ஸோ 2, 3 and 4 இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, through PCR technique, amplification of dash is possible with reverse transcriptase. D, mRNA is the correct answer. Sorry, mRNA is the correct answer for this question. All right. அடுத்தது என்னது? Next question. Next question is, next question கிடையாது, next chapter. இது chapter number 10. இது என்னது? நம்ம chapter number 10. சரி, என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? இது நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்க ஆன்சர் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்சர் எழுதுங்க. நீங்க ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறீங்களான்னு 1 minute வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நான் அப்படியே ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பண்ணலாம்? ஆன்சரே சொல்லிடலாமா? சரி, ஆன்சரே சொல்லிடலாம். ஹர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸாமுக்கு வருமா? ஹர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் நம்மளோட மெசல்ஸ் இன்ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டாபிக்ஸ். அதனால படிச்சுக்கோங்க. சரியா? படிச்சுக்கோங்க, படிக்காமல் போயிடாதீங்க. ஓகே, எஸ் அஞ்சனா? ஓகே, ஃபர்ஸ்ட் the word niche was described, was used by, the first word, the word niche was used by Charles Elton. சரியா? என்னது? Charles Elton. கரெக்டா? Yes, Charles Elton the correct answer. Birds and mammals attain greater body size in colder region than warmer region. Choose the correct option. இது சொன்னது யாரு? இது நம்ம சொன்னது Bergman's rule. சரியா? Bergman's rule தான் டெம்பரேச்சர் வைஸ் அடாப்டேஷன் கொடுத்திருக்கு.
கண்டிப்பா ரூல்ஸ் எல்லாமே வரும். எல்லா ரூல்ஸுமே படிச்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லா ரூல்ஸும் வரும். ஐ மீன் எல்லாமே வராது. அந்த ரூல்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஏதோ ஒரு ரூல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஸோ ரூல்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. Okay. Animals destroyed at the feet of elephants is an example of what? Amensalism. Animals destroyed at the feet of elephant is an example of amensalism. Pick out the eurythermal. So இப்போ elephants என்னது zero benefit, but இதனது destroyed. So it's like that. Now, okay, right. Pick out the eurythermal organism. இப்போ eurythermal organism அப்படின்னா என்னது? Option C, tiger. Locomotory speed. Okay, locomotory speed of an organism changes due to light. The phenomena is referred to as photokinesis. Consider the following 4 conditions A to D and select the correct pair of them as adaptation to environment in desert lizard. This condition, okay, இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? This condition, burrowing to soil to escape high temperature வராது. ஓகே, தப்பு. அப்போ வேற என்ன வரும்? வரும். இது கரெக்ட். இது வராது. லூசிங் ஹீட் ராபிட்லி. சி வரும், டி வராது. அப்போ என்னது? ஏ அண்ட் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஏ அண்ட் சி எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். எஸ், ரைட். அடுத்தது, animals that can move from fresh water to sea is called eurythermala, stenothermala, catadromus. Catadromus தான் கரெக்டான ஆன்சர். Soil best suited for plant growth. Soil best suited for plant growth is loamy soil. சரியா? loamy soil தான் கரெக்டான ஆன்சர். எஸ் கண்ணா, நான் சாப்பிட்டாச்சுடா கால். நான் சாப்பிட்டாச்சு. நீ வரதுக்கு லேட் பண்ணிட்ட இல்லையா? சரி, அடுத்த சாப்டர் போயிடலாம். அடுத்த சாப்டர் என்னது? பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். நம்மளோட 11th சாப்டர். என்னது? 11th சாப்டர். சரி, ஆன்சர் பண்றீங்களா? தீக்ஷா, கார்ல் அண்ட் அஞ்சனா 3 பேரும் ஆன்சர் பண்றீங்களா? 3 பேர் தான் இருக்கீங்க. ஆன்சர் பண்றீங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन சிப்கு மூவ்மெண்ட். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, டைம் தரேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. நான் ஒரு என்னது ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். 5 மினிட்ஸ்ல நீங்க ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு நோட் புக்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகேவா? சொல்லு அஞ்சனா. அண்ணான்னு சொல்றியேம்மா, சொல்லுமா. சொல்லுங்க அஞ்சனா, என்ன விஷயம்? எஸ், வந்துட்டியா சபரி? சரி, ஓகே, வெரி நைஸ். நீட்டுக்கு அப்ளை பண்ணவே இல்லையா? என்ன எல்லா வார்த்தைக்கு பின்னாடி, எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி அண்ணான்னு சொல்ற? ஓகே, ஓகேம்மா, ஒரு தாட்டி சொல்லிட்டேல போதும். இதில் ஓகே, அது ஸ்டேட்மெண்ட். ஓகே சார், மேபி உன்னோட ஹேபிட்டாக இருக்கலாம். தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீட்டுக்கு அப்ளை பண்ணவே இல்லை, ரொம்ப தப்பாச்சே. நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கணுமே, ஏன் பண்ணலை? 11ஆம் தேதி வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் அப்ளை பண்ணலை? தப்பு தானே? வெரி புவர். எழுதுற ஐடியாலே இல்லையா?
ஓகே 20 சாப்டர் அவுட் ஆஃப் 28 இன் காமர்ஸா? ஆனால் அவ்வளோ ஈஸியாடா காமர்ஸு? சரி ஜான் தட் இஸ் நம்ம கால் முடிச்சாச்சு. வேற நம்ம இது விஜய் ஐ மீன் தீக்ஷா முடிச்சிட்டிங்களா? அஞ்சனா தீக்ஷா முடிச்சிட்டிங்களா? தம்ஸ் அப் கொடுங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் மினிட்ல பண்ண பட் ஃபார்ம்ஸ் க்ளோஸ்டா? ஐயோ இவ்வளோ நாள் என்ன பண்ணேன் நான் தான் போட்டு வீடியோ மேலே வீடியோ போட்டுட்டு இருந்தோமே நம்ம இதில் சேனலில், அப்பவுமா லேட் பண்ணேன். தீக்ஷா முடிச்சிட்டிங்களா? தீக்ஷா கொஞ்சம் சொல்லுங்களேன் சீக்கிரம். தீக்ஷா செல்லக்குட்டே சீக்கிரம் சொல்லுமா. யூ நெவர் காட் காமர்ஸ் எல்லாம் ஒரு சப்ஜெக்ட், அதெல்லாம் எவ்வளோ ஈஸி தெரியுமா? காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்க நீ. படிக்காம போனாலே பாஸ் ஆயிடலாம்டா அதெல்லாம். வெரி பேட் வெரி பேட் வெரி பேட். நீ ட்ராப் எடுக்கிற ஐடியா இருக்கீங்களா? சப்போஸ் நீங்க ட்ராப் எடுக்கிற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ராப்பருக்கு ஒரு பேட்ச் இருக்கு பிடபிள்யூ தமிழ்நாடு நீட் சேனல்ல. ஓகே யூ ஆர் நியூ. சரி பிடபிள்யூ தமிழ்நாடு நீட் சேனலுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு பேட்ச் இருக்கு, ட்ராப்பர் பேட்ச் இருக்கு. அந்த பேட்சுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹோல் இயருக்குமே 4499 நினைக்கிறேன், 4499. ஓகே ஸோ அது என்னன்னா அது நீட் சேனலில் இப்போ பிடபிள்யூ ஆப் டவுன்லோட் பண்ணி நீட் யக்கீன் நீட் தமிழ் அப்படின்னு சொல்லுங்க, யக்கீன் நீட் தமிழ் பேட்ச் சர்ச் பண்ணுங்க, அங்கே நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோல் இயருக்குமே ட்ராப்பர் பேட்சுக்காக ஒரு அது சேனல் ஐ மீன் பேட்ச் அது. சரி ஸோ ட்ராப் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சிப்கோ மூமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் இயர் அட்டன் பண்ணுவியா? சரி ஹாய் சிவரஞ்சித். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். கரெக்டா? எஸ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். ஐயோ ஐயோ நானே ஆன்சர் சொல்லிட்டேன், பட் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? சாட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். ஹாய் தீக்ஷா, செகண்ட் கொஸ்டினுக்கு சாட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. எஸ் எஸ் கரெக்டான ஆன்சர் என்ன? ஓய்யோ என்ன ஆன்சர் வரும்? கரெக்டான ஆன்சர் இஸ் ஹம்போல்ட். கரெக்டான ஆன்சர் இஸ் நாட் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? யாரு வெறும் வெறும் கார்ல் மட்டும் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. Who introduced the term biodiversity? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Who introduced the term biodiversity? எஸ் 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 சீக்கிரம் 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 சீக்கிரம். எஸ் கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி வால்டர்
Rosen is the correct answer. Yes, சரி. கார்ல் காஸ்மிக் வைப்ஸ் அண்ட் தீக்ஷா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எங்க அஞ்சனா எங்கம்மா போயிட்ட? ஓடி போயிட்டியா? இப்படிதான் நீட் ஆன்சர் பண்ணுவியா? இப்படிதான் நீட் ஆன்சர் பண்ணுவியா? அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வரும் கொஸ்டின் நம்பர் 4க்கு? IUCN has its headquarters in Sikro. Yes, Diksha. Okay, John. Okay, answer வந்துச்சு. எங்க அஞ்சனா? அஞ்சனா ஆன்சர் பண்ணுங்க. தூங்கிட்டியா? இதனால தான் நீட் எக்ஸாம்ல நீ ஃபார்ம் ஃபில் பண்ண போயிட்ட. தூங்கி இருப்ப. ஸ்விட்சர்லாந்து இஸ் த கரெக்டான ஆன்சர். இல்ல என்னது? ஸ்விட்சர்லாந்து இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன ஆன்சர்? தீக்ஷா அண்ட் ஜான், தட் இஸ் கால் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. காஸ்மிக் நீங்கள் கரெக்ட், பட் லேட் பண்ணிட்டீங்க. டைம்குள்ளே ஆன்சர் பண்ணியிருக்கணும் இல்லையா? நெட்டு ஸ்லோவா? அப்போ என்ன பண்ணு, ரிஃப்ரெஷ் பண்ணு. பெங்களூர்ல இருந்துட்டு வைஃபை போடலையா நீ? பெங்களூர்ல எல்லா இடத்துலையும் நெட்டு ஸ்லோ. எல்லா இடத்துலையுமே எந்த இடமும் நெட்டு ஸ்பீடா இல்லை, எல்லா இடத்துலையும் நெட்டு ஸ்லோ பெங்களூர்ல. என்ன ஊரோ இது? நீட்டுக்கு நீ அப்ளை பண்ணியிருக்கியா? வாவ், பியூட்டிஃபுல், சூப்பர், அமேசிங், ஆல் த பெஸ்ட். அப்போ நீட் கிளாஸஸ் அட்டன் பண்ணுமா? நீட் கிளாஸ் அட்டன் பண்ணு. என்னோட கிளாஸ் வரும் பாருங்க, கமிங் சண்டே மீன்ஸ் நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம் நீட் கிளாஸ் இருக்கு, அட்டன் பண்ணுங்க. எவல்யூஷன் சாப்டர் சரியா? சாயந்தரம் 6 மணிக்கு நீட் சேனல்ல, நீட் சேனல் இருக்குல்ல, நம்ம PW தமிழ்நாடு நீட் சேனல், அந்த நீட் சேனல்ல எனக்கு ஈவினிங் 6 மணிக்கு கிளாஸ் இருக்கு, அட்டன் பண்ணுங்க சரியா? இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸஸ்லாம் பாருங்க, போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே, ரைட். ஓகே, அடுத்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். The headquarters of National Biodiversity Authority is located in New Delhi, Dehradun, Chennai, Kolkata. எது கரெக்ட் ஆன்சர்? எது கரெக்ட் ஆன்சர்? எஸ் எஸ், சீக்கிரம். நீட் கம்பைன்ட் வித் ஜேஇ மாதிரி பேட்ச் எதுவும் இருக்கா சார்? நீட் கம்பைன்ட் வித் ஜேஇ கிடையாது, நீட்டுக்கு தனி பேட்ச் இருக்கு. நீட் வித் ஜேஇ இல்லை. அது யாரா அப்படி எடுப்பா? அந்த மாதிரி ஏதாவது பேட்ச் இருக்கா என்ன? எனக்கு தெரியலையேடா. PW தமிழ்நாடுல அந்த மாதிரி பேட்ச் இல்லை, நீட்டுக்கு தனி பேட்ச் இருக்கு. எஸ், ஆன்சர் பண்ணுங்க, டைம் முடிஞ்சு போச்சு. என்ன ஆன்சர் வரும்? சென்னை. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. யாரு? ஜான் அண்ட் தீக்ஷா கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. என்னம்மா தப்பு பண்ணிட்டியம்மா? சொல்லவா கோழி என் முட்டை போடுதுன்னு தெரியுமா? சொல்லவா கோழி ஏன் முட்டை போடுது? பிகாஸ் அது 1 2 3 4 போடு. எங்காச்சும் கயிறு கிடைச்சா நான் இங்கே தொங்கிடுவேன். அது தொங்குறதுக்கு வேற இடம் இல்லை இங்க. இதெல்லாம் ஒரு காமெடியாடா? ஐயோ, இதெல்லாம் போய் காமெடின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க பத்தியா? உன தூக்கி ஜெயில போடணும்டா டேய், தூக்கி ஜெயில போடுங்க சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஓகே. என்னது முடிஞ்சு போச்சு? போல் முடிஞ்சு போச்சு. ஆன்சர் என்ன? ஃபங்காய். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். என்ன எல்லா சிசின்னு போட்டுட்டு இருக்கீங்க? ஆன்சர் ஏ. The highest number of species in the world is represented by fungi, not algae. என்னது? ஆப்ஷன் ஏ, ஃபங்கை should be the correct answer. எத்தனை பேர் யாருமே ஆன்சர் பண்ணல? வெரி குட். அடுத்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. அப்படியா? டிஃபரன்ஸ் இருக்கா? சரி, ஓகே, டன். ஆமா, ஆப்வியஸ்லி வேற ஸ்டேட்ல. என்ன ஆன்சர் வரும்?
என்ன ஆன்சர் வரும்? The correct answer is option C. A is true or is false. Exotic species are introduced unintentionally or deliberately. இது correct. Exotic species unintentionally தான் போடுவாங்க, deliberately. Okay. But they are introduced to add up the species diversity in the local population. இதுதான் correct. தப்பு. சரியா? So, A is true but R is false. சரியா? ஓகே. எத்தனை பேரு? ஜான், கார்ல் மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஏம்மா மெஹரின் ஃபரீமா, டி வராது, சி தான் வரும். சரியா? அடுத்த கொஸ்டின், 8th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். டிலாப்பியா ஃபிஷ் இஸ் எக்ஸாட்டிக் breed ஃப்ரம் டிலாப்பியா. நான் உன்னை திட்டுறேனா? நான் திட்டவே இல்லையே. டிஃபரன்ஸ் சிலபஸ் தான் இருக்கு, டாபிக் டிஃபரன்ஸ் இருக்கா? லூசு புள்ள. ஆன்சர் 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 ஆன்சர். த கரெக்ட் ஆன்சர் யார் கொடுத்துருக்கா? 2 பேர் கொடுத்துருக்கீங்க. டைம் முடியறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்களான்னு தெரியல தீக்ஷா. பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யார் ஆன்சர் பண்ணியிருக்கா? ஜான். எஸ், நீங்க தீக்ஷா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? டைம் முடியறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணியிருக்கணும், பட் கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க. நான் பார்த்தேன். எஸ், அஞ்சனாவும் கரெக்ட் தான், பட் நீங்க லேட் பண்ணிட்டீங்க, அதனால உங்க பேர் இங்க வரல. எஸ் எஸ், காஸ்மிக் நீயும் கரெக்ட், காஸ்மிக்கும் கரெக்ட். மெஹரின் ஃபரிமா, மெஹரின் ஃபரிமா எப்படின்னு தெரியலையே, ஆன்சர் சொல்லுங்க. சரி, எனிவேஸ் நம்மளோட பயோடைவர்சிட்டி சாப்டர் முடிஞ்சது. இப்போ நம்ம கடைசி சாப்டர் படிக்க போறோம், லாஸ்ட் சாப்டர் படிக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? கடைசி சாப்டர், லாஸ்ட் சாப்டர், 12வது சாப்டர், என்விரான்மெண்டல் இஷ்யூ சாப்டர். படிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? படிச்சு கிழிச்சிடலாமா? இதை படிச்சு கிழிச்சிடலாமா? கம் ஆன், லெட்ஸ் டியர் திஸ் ஆஃப்டர் ஸ்டடிங் திஸ். சரி, எங்க கமான் எழுதுங்க பார்க்கலாம். எழுதுங்க, உங்க நோட் எடுத்துட்டு எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. ஆன்சர் எழுதுங்க கொஞ்சோண்டு. ஐ மீன் இதுக்கு நோட்ல ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். எழுதிட்டு சொல்லுங்க. ஆன்சர் எழுதிட்டு எனக்கு தம்ஸ் அப் கொடுக்க பார்க்கலாம். முடிச்சுட்டு இங்க இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எங்களுக்கு இல்ல. அப்படியா? சரி, ஓகே ஓகே. சரி, அது வேணா இருக்கலாம், அது உண்மைதான். பட் கான்செப்ட் படிச்சிருந்தா அதை பேஸ் பண்ணி ஆன்சர் எழுதலாம்ல. கான்செப்ட் படிச்சிருந்தா அது பேஸ் பண்ணி ஆன்சர். தீக்ஷா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தீக்ஷா வாட்ஸ்அப்ல வரும். லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்ணா வரும். சரியா? இதுக்கான ஆன்சர் எழுதிட்டு தம்ஸ் அப் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஏன் 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 மூஞ்சி இப்படி வைக்கிற? அசிங்கமா இருக்கு, சே, கேவலமா இருக்கு. என் தங்கச்சியோட மோசமா இருக்கு உன் மூஞ்சி. என் தங்கச்சிக்கு மோசம் கேவலமா இருக்கும், அதை விட நீ மோசமா வச்சிருக்க. ஏன் அஞ்சனா முடிச்சிட்டியா? சரி, வெயிட் பண்ணு, தீக்ஷா முடிக்கட்டும். தீக்ஷா முடிக்கட்டும். சரண் இருக்கான், சரண் முடிச்சிட்டு சொல்லுவான். சரணிதாவா? பொண்ணா பையனா தெரியலையே.
எஸ் தீக்ஷா முடிச்சிட்டீங்களா? தீக்ஷா தீக்ஷா இருக்கீங்களா? தீக்ஷா ஐயோ 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 ஒவ்வொன்றா கேட்க வேண்டியதா இருக்கு. என்னம்மா தீக்ஷா? தீக்ஷா முடிச்சுட்டு ஒன்றும் தெரியல சார், லாஸ்ட் லெசன் படிக்கல சார். ஐயோ ராமா. ஓகே கார்ல் முடிச்சிட்டியாடா? ஜான் கார்ல் சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த கரெக்ட் ஆன்சர் நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களா? செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? செக் பண்ணிக்கோங்க. போல் ஸ்டார்ட் பண்ற, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. போல் ஸ்டார்ட் பண்ணிட்டு கம் ஆன். போல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. என்னது? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரியோ டி ஜெனரியோ. எஸ் 100%. யாரு? சாதனா. வாவ் சாதனா மார்க்கெட்டிங். சாதனா மார்க்கெட்டிங். சாதனா மார்க்கெட்டிங் செம்மையா மார்க்கெட்டிங் பண்றீங்க. அஞ்சனா கரெக்ட், சாதனா மார்க்கெட்டிங் கரெக்ட், தீக்ஷா கரெக்ட். ஓகே தீக்ஷா கரெக்ட். பட் உங்க பேர் இதுல வரல. ஐம் சோ சாரி. காஸ்மிக் கரெக்ட். உங்க பேர் இதுல வரல. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எஸ். என்னடாமா இப்படி பண்றீங்களே? என்ன இப்படி பண்றீங்களே? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? பயோ மேக்னிஃபிகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி. யாருமே ஆன்சர் பண்ணல. யாருமே படிக்கலையா இந்த சாப்டர்? இந்த சாப்டர் யாருமே படிக்கலையா? ஏமா? அடுத்த கொஸ்டின். The highest DDT concentration in aquatic food chain shall occur in. The highest DDT concentration. சொல்லுங்க 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 சொல்லுங்க. சீகல், கிராப், செல், ஃபைட்டோபிளாங்க்டான். என்ன ஆன்சர் வரும்? நான் போலே ஸ்டார்ட் பண்ணல, மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். மறுபடியும் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல மறுபடியும் போடுங்க பார்க்கலாம். சாதனா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா தான் சார் டின்னர் முடிச்சுட்டு வர ஐடியில வந்து இருக்கேன் சார். அப்படியா? சரி ஆன்சர் பண்ணுங்க. மறுபடியும் மறுபடியும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் போல் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆன்சர் பண்ணுங்க. சரி 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 ஓகே ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? The correct answer is option. ஐயோ எல்லாமே தப்பு தப்பா ஆன்சர் பண்றீங்களே. The correct answer is seagull. The correct answer is what? Seagull. யாருமே ஆன்சர் பண்ணல கரெக்டா. சரி அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் 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 ஆன்சர். எஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் சமீர். சரியா? ஒரு பேர் வராது, நம்ம தீக்ஷா பேர் வராது. வந்துருச்சா? சரி தப்பிச்சிட்டீங்க. பூபாலன், சாதனா சாதனா, காஸ்மிக் அண்ட் தீக்ஷா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி நைஸ் வெரி நைஸ். அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தது என்னது? ஆவரேஜ் ஹியூமன் கன்சப்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் பர் டே இஸ். ஆவரேஜ் கன்சம்ஷன் பர் டே என்னது? 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 ஆவரேஜ் ஹியூமன்
Yes. Secret. The correct answer is 550 liters. சரியா 550 liters. யாரு காஸ்மிக் அண்ட் பூபாலன் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எஸ் காஸ்மிக் அண்ட் பூபாலன் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மீதி எல்லாமே தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க. என்னம்மா அஞ்சனா, என்னம்மா தீக்ஷா, என்ன சாதனா? சாதனா ஆன்சர் பண்ணிருக்கியா? சரி, நீ கொஞ்சம் லேட் பண்ணிட்ட சாதனா. லேட் பண்ணிட்ட. சரியா ஜான் தப்பு. கார்ல் என்னடா இப்படி பண்ற? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. In 2018 UN climate change conference was held in 2018ல UN கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு climate changeக்கு? Come on. Yes, சீக்கிரம். Come on. The correct answer is Poland. The correct answer is Poland. எத்தனை பேரு? 50%. செல் அஞ்சனா மட்டும்தான் கரெக்டா? அஞ்சனா கரெக்ட், கார்ல் கரெக்ட், ரெண்டு பேர் கரெக்ட். எஸ். அடுத்தது என்னது? அடுத்த क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. Assertion: ozone layer protects the UV rays entering the earth. Reason: UV rays may cause melanoma. Ozone layer protects the UV rays entering the earth. 100% என்னது? கரெக்ட். UV rays may cause melanoma. இதுவும் என்னது? கரெக்ட். பட் ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இல்ல. அப்ப என்ன ஆன்சர் வரணும்? Both A and R are true and R is not the correct explanation of A. அப்ப என்ன ஆன்சர் வரணும்? ஆப்ஷன் B should be the correct answer. Right? எத்தனை பேரு? Cosmic wives. UV rays நம்மளுக்கு டேஞ்சரஸ் தானமா? கேன்சர் காஸ் பண்ணுவல. அது ப்ரொடெக்ட் பண்றது யார்? ஓசோன் லேயர் தானே. Ozone layer protects the UV rays entering the earth because UV rays may cause melanoma. இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்? ஆன்சர் ஏ தான வரணும். ஏதா வரணும் ஆன்சர் இல்லையா? ஆன்சர் ஏதா வரணும். இல்ல பி வருமா? பிகாஸ் ஆட் பண்ணீங்க இந்த இடத்துல. ஓசோன் லேயர் ஏன் யூவி ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணுது? ஏன்னா யூவி ரேஸ் நம்ம மெலனோமாக்கு டேஞ்சரஸ், நம்ம கேன்சர், நம்ம ஸ்கின் காஸ் பண்ணும், அதனால தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால தான் அங்கே ஓசோன் லேயர் இருக்கு. ஓசோன் லேயர் இருக்கிறனால தான் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அப்போ என்னது ஆன்சர் என்ன வரும் இந்த இடத்துல? ஓகே, ஓசோன் லேயர் என்னது? பி தான் வரும். பி தான் கரெக்ட். எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன் சொல்லு? ஏன்னா நம்ம யூவி ரேஸ் ஸ்கின் கேன்சர் காஸ் பண்ணுது. ஓசோன் லேயர் இருக்கிறதுனால தான் யூவி ரேஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. இல்ல, ஓசோன் லேயர் இருக்கு, சரி, அதனால தான் நம்மளுக்கு கிடைக்குது. கரெக்ட். ஆனா இது கரெக்ட், இந்த மாதிரி ஸ்கின் கேன்சருக்கு கிடைக்கணும் ப்ரொடெக்ஷன், அதனால தான் ஓசோன் லேயர் இருக்கா அப்படின்னு தான் ஆன்சர் இல்ல. சரியா? ஸோ யூவி ரேஸ் ஓசோன் லேயர் இருக்கிறதுனால ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு யூவி ரேஸ்ல இருந்து கிடைக்குது. ஆனா அதை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அங்கே ஓசோன் லேயர் இருக்கா? இல்ல. ஸோ ரீசன் மேட்ச் ஆகலை இந்த இடத்துல. ஸோ B should be the correct answer. Right. B is the correct answer. அடுத்த question. Next question. World Ozone Day was observed in? World Ozone Day. 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 Diksha. September 16 is correct. September 16. John, Bhupalan, that is Kar, Bhupalan, Sadhana, Cosmic, Anjana and Zila Tamilan. Even Diksha நீங்களும் கரெக்ட் தான், பட் நீங்க லேட் பண்ணிட்டீங்க. சரியா? வேற ஒண்ணும் இல்ல, நீங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி நோட் புக்ல நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா எதுக்கு நீங்க அதுக்கப்புறம் இதை தப்பு பண்றீங்க? அது ஏன் லேட் பண்றீங்க? நோட்ல ஃபர்ஸ்ட் அதான் தான் நோட் புக்ல எழுத சொன்னேன், அப்ப ஏன் மறுபடியும் லேட் பண்றீங்க? அதனால பாருங்க எத்தனையோ क्वेश्चंस நீங்க அதனால தான் நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்க. ரைட்? ஸோ எஸ், அடுத்தது என்னது? அடுத்தது
Next question இல்ல அவ்வளவுதான். So total number of chapters 12 நம்ம முடிச்சாச்சு. Question number 19 compulsory discuss the role of an individual to reduce environmental pollution. இது ஒரு question important question. அதுக்கப்புறம் இதுல write an essay on ozone depletion ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் how can air pollution can be controlled இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான question. சரியா? ரைட். அதுக்கப்புறம் இங்க பயோமேக்னிஃபிகேஷன் இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் 4 hours நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூட்ரோஃபிகேஷன் ஆல்கல் ப்ளூமை டிஃபைன் பண்ணி சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே ரைட் எஸ் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? நான் பிடிஎஃப் மாத்திடுறேன். சரியா? ஸோ பிடிஎஃப் மாத்திடுறேன். மாத்திட்டு நம்ம கடைசியா என்னென்ன சாப்டர்ல எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புக் பேக் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பரோட நான் உங்களுக்கு சொல்றேன். கொஸ்டின் நம்பர் சொல்றேன், நீங்க மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட இன்னைக்கு செஷனை முடிச்சிடலாம். சரியா? அதோட இன்னைக்கு செஷன் என்ன பண்ணிடலாம்? முடிச்சிடலாம். அந்த பிடிஎஃப் நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செஷனை முடிச்சிடலாம். சரியா? ரைட். ஸோ 5 மினிட்ஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிரும். 5 மினிட்ஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு பிடிஎஃப் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் 5 மார்க் புக் பேக்ல என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அதை நான் சொல்லிடுறேன். அந்த கொஸ்டின் நம்பரை நீங்க புக்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னடா டீன் வருது, லேட்டா வருதுன்னு நினைக்கிறேன். ஆஷிகா நீ லைவ் செக்ஷன் கிளிக் பண்ணுப்பா. நீ லைவ் கிளிக் பண்ணு. சரியா? எஸ்.
ஓகே ரைட். நம்மகிட்ட என்ன இருக்கு இப்போ? நம்மகிட்ட என்ன இருக்கு இப்போ? நம்மகிட்ட என்ன இருக்கு இப்போ? நம்மகிட்ட இப்போ இருக்கு 5 மார்க் கொஸ்டின். வேற டிஃப்ரெண்ட் லெவல் 5 மார்க் கொஸ்டின் நம்மகிட்ட இருக்கு. ரைட். ஸோ இதுல நம்ம ஈஸி லெவல், மாடரேட் லெவல், டஃப் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் லெவல்ல என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகே சரியா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அதை நீங்க இங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம லைவை முடிச்சு விட்டுறலாம். சரியா? கிளியரா? எஸ். ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின்ஸ்ல இந்த 12 சாப்டர்ல என்னென்ன கொஸ்டின் ஈஸி கொஸ்டின், 5 மார்க் ஈஸி 5 மார்க் கொஸ்டின் அண்ட் கம்பல்சரியில வரக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஈஸி, மாடரேட் அண்ட் ஹைல கம்பல்சரியில வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே பாய் பாய் பாய். அஞ்சனா நீ போய் நல்லா தூங்கு. சரியா? படிக்க போறேன்னு பொய் மட்டும் சொல்லாத. நீயா படிக்க போற? போய் தூங்கு. போய் தூங்கு. சரி, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுல லெசன் 1ல கொஸ்டின் நம்பர் 7. லெசன் 1ல என்ன இருக்கு? கொஸ்டின் நம்பர் 7. லெசன் 2ல சாப்டர் நம்பர் 2ல கொஸ்டின் நம்பர் 23 ஸ்ட்ரக்சரோட நீங்க படிக்கணும். கொஸ்டின் நம்பர் 23 என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக்சரோட நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 29. தென் லெசன் நம்பர் 3 சாப்டர் மார்க் பண்ணிட்டே இருக்கீங்களா? மார்க் பண்றீங்க தானே? கொஸ்டின்ஸ் நான் நம்பரோட கொண்டு வந்திருக்கேன். அதை மார்க் பண்ணிக்கோங்க தயவு செய்து. சரியா? எஸ். 16th எக்ஸாம் வச்சுட்டு தூங்குறதா? இவன் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு தூங்கிட்டு தான் இருப்பாங்க பசங்க. நீ 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 வெடிக்காத. சரியா? நீ பட்டாசு வச்சுட்டு இருக்க நீங்க. எனிவேஸ், பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகே, இது ஈஸி லெவல். ஆனா கொஸ்டின் டஃப் லெவல்லும் இது இருக்கு, பட் ஈஸி லெவல்லையும் இது இருக்கு. இது நம்ம கொஸ்டின் நம்பர் என்னது? இது கொஸ்டின் நம்பர் 35 நினைக்கிறேன். பட் பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் இது ஒரு கொஸ்டின். லெசன் நம்பர் 3 சாப்டர் நம்பர் 4ல ஓகே கொஸ்டின் நம்பர் 31, 35 and 36. 31, 35 and 36 மார்க் பண்ணிக்கோங்க. எனது கர்நாடகா போர்டே இருந்தாலும் நான் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்படி சொல்றியன்னா தேங்க்யூ ஸோ மச் அஞ்சனா. திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் லவ் வாட் யூ ஆர் ஷோயிங். ரியலி ஐ லவ் யூ ஆல். சரியா? வெரி பியூட்டிஃபுல், அமேசிங், சூப்பர். ஓகே அஞ்சனா, ஸோ போய் படிங்க போங்க. ஓகே, கோ அண்ட் ஸ்டடி ஹார்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நாளைக்கு 2 மணிக்கு லைவ் இருக்கு. ஸோ நீங்கள் படிக்கலாம். நீ உங்கள் போர்டுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் படிங்க, வரணும்னு அவசியம் கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கம். சரி, யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு த கிளாஸ். ஓகே அஞ்சனா, பாய் பாய், see you. ஓகே, அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சரி, கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன். ஓகே, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் என்னது? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு. 5.14ல the first one ரொம்ப முக்கியம். நம்ம பேஜ் நம்பர் அந்த டாபிக் நான் சொல்றேன். அந்த டாபிக் ரொம்ப முக்கியம். டவுட் இருந்தா வரியா? சரி, டவுட் இருந்தா வா, சொல்லித்தரேன். ஓகே, எஸ். லெசன் நம்பர் சாப்டர் நம்பர் 6ல கொஸ்டின் நம்பர் 23. அதுக்கப்புறம் வெஸ்டிஜியல் ஆர்கன் ரொம்ப முக்கியம். அதை படிச்சுக்கோங்க, வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் பத்தி. எஸ், ரைட். அடுத்தது லெசன் நம்பர் 7ல question number 20 and structure of HIV extremely important. நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி இல்லையா? structure of HIV கேட்டிருந்தாங்க. ஸோ structure of HIV நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் question lesson number 8ல question number 14, chapter 9ல question number 27, chapter 10ல question number 27, chapter 11ல question number 24 and chapter 12ல question number 17. இது எல்லாமே easy level. ஓகே, என்னது? easy level 5 mark. சியோர் ஷார்ட். இது கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. வீட்டுக்கு பார்த்து போ அண்ட் பை ஆல் ஆஃப் யூ டூ வெல் இன் எக்ஸாம். பாய் அஞ்சனா, தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஆல் ரைட். ஸோ எப்போவாச்சும் ஹெச்எஸ்ஆர் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டுடியோக்கு வாங்க. சரியா? யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். ரைட். நவ் இதுதான் நம்மளோட ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ். இப்போ மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாடரேட் லெவல் கொஸ்டினில் சாப்டர் 1ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ சாப்டர் 1ல எதுவும் இல்லை. பட் சாப்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 30 and 31 ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின், பட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். சரியா? மாடரேட் லெவல் பட் இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு கொஸ்டின். சரியா? மாடரேட் லெவல்
yet important question. Okay, right. இதுல lesson 3 chapter number 3ல question number 14, but other causes of infertility, இது முக்கியமான ஒரு question, highly important. Then lesson 4ல marriage between color blind man and normal women, அதுக்கப்புறம் marriage between normal man and color blind women, ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த question. chapter 5ல அப்படி எதுவும் இல்ல. So yes, next என்னது நம்மளோட பயோ எக்ஸாமா, பயோ எக்ஸாம் 17th கரெக்ட் தானடா கண்ணா? கைஸ் எல்லாரும் கரெக்ட் தானே? பயோ எக்ஸாம் 17th, 16th கர்நாடகாலனா 17th தமிழ்நாட்டில். எஸ். ஸோ சாப்டர் நம்பர் 6ல கொஸ்டின் நம்பர் 24 இம்பார்ட்டன்ட். பிக் பேங் தியரி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். சரியா? எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் எவல்யூஷன் இது கூட சேர்த்திக்கோங்க. கெமிக்கல் எவல்யூஷன் சாப்டர் நம்பர் 20, கொஸ்டின் 24 அதான் நினைக்கிறேன். கெமிக்கல் எவல்யூஷன். ஓகே, ரைட். அமீபயாசிஸ் இதுல என்னது? அமீபயாசிஸ். அதுக்கப்புறம் எஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வரியா? சரி, ஓகே, பாய் அஞ்சனா, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி ரொம்ப முக்கியம், கண்டிப்பா படிக்கணும். சரி, கடைசியில் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சரியா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சைன் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் மென்டல் டிப்ரெஷன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். To talk to you, Anna, I will be coming on 16th after my exams. Sure, welcome to studio. Definitely we'll sit and talk, we'll do chit chat, we'll have tea, coffee, or we'll have some snacks and we'll talk. சரியா? எல்லாத்தையும் நான் வர சொல்லிடுறேன். ஓகே, ஆஃப்டர் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஸ்டுடியோவுக்கு, சரியா? சலோ, பாய். ஹாய் யோகேஷ், ஹாய், வெல்கம். ரைட், சாப்டர் நம்பர் 8ல 8.5 அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க படிச்சுக்கோங்க. 8.5 டாபிக்ல இருந்து क्वेश्चंस கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க, சரியா? சாப்டர் 9ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிசிஆர், அதுக்கப்புறம் யூஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனசிஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. சாப்டர் நம்பர் 10ல क्वेश्चन நம்பர் 29 and 31. Then properties of water, adaptations of aquatic animals. இந்த ரெண்டு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். adaptations of aquatic animals extremely important. சரியா? சரி, அடுத்தது question number 25 and 26 chapter number 11ல இருந்து and chapter number 12ல 12.2.4 அந்த டாபிக்கை படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா questionல வரும், சரியா? so short important moderate level, easy level இல்ல moderate level 5 mark question இது எல்லாமே நீங்க படிச்சு வைக்கணும். கொஞ்சம் difficult type of questions 5 markல difficult type of questions என்னது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, difficult type of questions chapter 1ல types of syngamy இருக்கு. chapter 1ல என்ன இருக்கு? types of syngamy. அதுக்கப்புறம் question number 32 chapter 2ல என்னது? question number 32. then fertilization and implantation 2.4 அந்த டாபிக். அதுக்கப்புறம் extra embryonic membranes, parturition and lactation, அதோட reflex, let down reflex, fetal ejection reflex, parturition reflex இதெல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியது என்னது ரொம்ப முக்கியமானது? in vitro fertilization. என்னது? reproductive healthல in vitro fertilization. நீங்க இதுல இன்னொன்னு ஆட் பண்ணிக்கோங்க, menstrual cycle. ஓகே, இது steps of menstrual cycle ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல அது வரும். ஓகே, ரைட். அடுத்த சாப்டர் நம்பர் 4ல क्वेश्चन நம்பர் 34 and 37. அதுக்கப்புறம் thalassemia or phenylketonuria or albinism. ஓகே, ஒவ்வொன்றுமே தனித்தனியா 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 4.9a and 4.9b ரொம்ப ரொம்ப முக்கியமான questions, சரியா? இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா இதுல இருந்து questions உங்களுக்கு வரும். ரைட், லெசன் 5ல 5.8, 5.9, 5.11 ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓபெரான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5.1 14.2 அந்த டாபிக்கும் படிக்கணும். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அப்ளிகேஷன் ஆஃப்
டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எத்தனையோ டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரியா, ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எனக்கு என்னமோ 3 டைம் ரிப்பீட் பண்ணிட்டாங்க. சரி, லாஸ்ட் 5 இயர்ஸ்லயே 3 டைம் ரிப்பீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. அடுத்து லெசன் 6 சாப்டர் 6ல கொஸ்டின் நம்பர் 18, 21 and 28 ரொம்ப முக்கியம். 6.5.4 அப்படிங்கிற டாபிக் ரொம்ப முக்கியம். 6.5.4 பயோசுவாலஜிக்கும் இந்த மாதிரி தருவீங்களா பிடிஎஃப்? பயோசுவாலஜிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பிடிஎஃப் உங்களுக்கு உண்டு. பயோசுவாலஜிக்கும் உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. சரியா, பியூர் ஜுவாலஜிக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பயோசுவாலஜிக்கும் நான் தான் வர போகிறேன். சரியா, நம்ம பிரைட்டன் சார் இருப்பார், நானும் இருப்பேன். எஸ் எஸ். அதுக்கப்புறம் என்னது, இண்டஸ்ட்ரியல் மெலானிசம். அதுக்கப்புறம் ஹார்டி-வெயின்பர்க் அசம்ப்ஷன்ஸ் ஆர் ஹார்டி-வெயின்பர்க் ஈக்குலிபிரியம். அதுக்கப்புறம் என்னது, question number 19 chapter 7 human health and disease la question number 19. அதுக்கப்புறம் life cycle of plasmodium, difference between primary and secondary immune response. இதுல இன்னொன்று இருக்கு, life cycle of HIV படிச்சுக்கோங்க. life cycle of HIV. சரியா, life cycle of HIV அதுமே இதுல முக்கியமானது தான். அதுக்கப்புறம் வேற என்னது தெரியுமா, இதுல இன்னொன்று இருக்கு, என்னது, different types 2 marks and 3 mark question நீங்க பாத்தீங்கன்னா differentiate between active immunity, passive immunity, innate immunity, acquired immunity, இந்த மாதிரி difference between questions இதுல இருந்து நிறைய கேட்பாங்க. சரியா, அது 3 markல, 2 mark and 3 markல. இது 5 markல இவ்வளவுதான். அடுத்த லெசன் 8ல நீங்க பாத்தீங்கன்னா question number 14 ரொம்ப முக்கியம். 8.3.1 ரொம்ப முக்கியம். working of biogas plant ரொம்ப 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 முக்கியம். extremely important. okay, extremely important. ஓகே, அடுத்தது லெசன் 9 சாப்டர் நம்பர் 9ல கொஸ்டின் நம்பர் 11, 19, 23, 25 and 28. ஓகே, ரொம்ப முக்கியம். தென் சாப்டர் 10ல கொஸ்டின் நம்பர் 30. அதுக்கப்புறம் அடாப்டேஷன் ஆஃப் டெரெஸ்ட்ரியல் அனிமல், அடாப்டேஷன் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஈஸி அண்ட் மாடரேட் லெவலில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர் செலக்டட் அண்ட் கே செலக்டட் ஸ்பீஷீஸ், அதுக்கான ஆன்சர் நான் இதே பிடிஎஃப்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை படிங்க. சரியா, பிடிஎஃப்ல நான் இதுக்கான எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் கொடுத்துருக்கேன். நான் இதில் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் அத்தனையுமே நான் இதுக்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பிடிஎஃப்ல. வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் போனீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா, பிபி 322 கிடையாது, பிபிஆர் 322. அது எல்லாமே 3 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. பிபிஆர் 322 5 மார்க் கொஸ்டின்ல வராது, பிபிஆர் 322 3 மார்க் கொஸ்டின்ல வரும். சரியா, ரைட். தென் பாப்புலேஷன் இன்டராக்ஷன். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கேட்பாங்க, எக்ஸாம்பிளோட எழுத சொல்லுவாங்க. சாப்டர் 11ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19 and 32. தென் ரீசன் ஃபார் ரிச்னஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் ட்ராபிக்ஸ், மேஜர் ஃபங்க்ஷனல் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அட்ரிபியூட், 11.6 டாபிக், ரெட் டேட்டா புக், ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் டேபிள் 11.4. டேபிள் 11.4. சரியா, இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியமான questions. சரி, இதெல்லாம் என்னது, இதெல்லாமே நம்மளுக்கு முக்கியமான questions. புரிஞ்சுதா? எஸ். ரைட். அடுத்தது சாப்டர் நம்பர் 12, ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் இந்தியா ஃபார் ஏர் பொல்யூஷன். தென் 12.4.2, 12.4.3, 12.5, 12.7, 12.10. இது எல்லாமே என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இது எல்லாமே என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் சொன்னது எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, நான் சொன்னது எல்லாமே படிச்சுக்கோங்க. நான் சொன்னது எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? எஸ், கிளியரா புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? ரைட். சரி, ஓகே. வேற என்ன இருக்கு? நாளைக்கு என்ன பண்ண போறோம், சரியா, நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
சரி, tomorrow what we are going to do, tomorrow what we are going to do. சரியா, இதோட இன்னைக்கு முடிஞ்சது. இனி முடியலையா? இனி நீ போகலையா? ஏண்டா கண்ணா, இனி போகாம இருக்கியா? குட் நைட் அஞ்சனா, வெரி குட் நைட். போயிட்டு வாங்க. சரியா, நானும் முடிக்க போகிறேன். ஒரு 5 minutesல நம்மளும் முடிஞ்சிடும். சரி, 5 minutesல நானும் முடிச்சிருவேன். சரி, ஸோ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நாளைக்கு 2 மணிக்கு கிளாஸ். நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ்? நாளைக்கு டுமாரோ join at 2 PM. ஓகே, 2 PMக்கு நாளைக்கு நீங்க ஜாயின் பண்ணுங்க. क्वेश्चन சொல்லிட்டு இருந்தா கேட்டிட்டு இருந்தியா? சரி, ஓகே சரி. நாளைக்கு 2 மணிக்கு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே, 2 to 5, 7 to 11. நாளைக்கு எத்தனை? 2 to 5 PM, 2 to 5 PM. இல்ல, நம்ம நாளைக்கு 2 மணிக்கு நீ ஜாயின் பண்ணு. பட் வில் சி, நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்டேட்டட் டைம் டேபிள் வந்துடும். 2 மணிக்கு நீ ஜாயின் பண்ணலாம். ஆர் நாளைக்கு ஐ திங்க் 2 மணிக்கு இல்லாமல் 6 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். இல்லைனா நாளைக்கு இப்போதைக்கு ஷெடியூல்டு டைம் 2 PM தான். ஷெடியூல் டைம் என்னது? 2 PM தான். சரியா, 2 PM. அப்போ என்னென்ன டைம்? 2 to 7 PM, அதுக்கப்புறம் 7 to 11 PM. சரியா, 2 to 5 PM and 7 to 11 PM. Okay. 2 to 5 PM, அதுக்கப்புறம் 7 to 11 PM. ஓகே, இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் 2 to 5 PM செஷனில் 2 to 5 PM 2 to 5 PM செஷனில் நம்ம டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரி, நான் நாளைக்கே சொல்கிறேன். இதுதான் நம்மளோட டைமிங். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இதே மாதிரி ஆப்ஜெக்டிவ் டைப்பும் நம்ம நாளைக்கு சால்வ் பண்ண போகிறோம். டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இதே மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நான் கொஸ்டின் கொண்டு வர போகிறேன். இதே மாதிரி நான் உங்களுக்கு ஷார்ட் கொஸ்டின்ஸ் கொண்டு வர போகிறேன். டாப் 50 கொஸ்டின் கொண்டு வர போகிறேன் 1 மார்க்கில். டாப் 100 கொஸ்டின்ஸ் கொண்டு வர போகிறேன் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கில். எல்லாமே சொல்ல போகிறேன். சரி, எல்லாமே கொடுக்க போகிறேன். உனக்கு சொல்கிறதா? ஓகே அஞ்சனா, நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட டெலிகிராம் குரூப் இருக்கு. எல்லாத்துக்குமே சொல்றேன், டெலிகிராம் குரூப் இருக்கு, PW தமிழ் அப்படின்ட்டு இருக்கு. சரியா, அதுல என்ன பண்ண, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்க குரூப்லயும் போடலாம். டிஸ்கஷன் குரூப் இருக்கு, PW தமிழ்நாடுக்கு ஒஃபிஷியல் டிஸ்கஷன் குரூப் இருக்கு, அதுலயும் நீங்க போடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, நம்மளோட PW டெலிகிராம்ல. சரியா, நம்ம டெலிகிராம்ல சப்போஸ் உங்களுக்கு குரூப்ல போடுறதுக்கு கூச்சமா இருக்கு, தயக்கமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், PW தருண் திவாரி PW ஸோ இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் நீங்கள் இப்போதைக்கு எக்ஸாம் டைம் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா டவுட் டிஸ்கஷன் குரூப்பில் போடுங்க. நீங்கள் தனியாக கேட்கறதுக்கு, குரூப்பில் கேட்கறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருந்துச்சு, தயக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் PW தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குரூப்பில் போனீங்கன்னா லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஐடி இருக்குது டெலிகிராம் குரூப்பில். PW தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப்பில் போனீங்கன்னா, இல்லை டிஸ்கஷன் குரூப்பில் தமிழ்நாடு PW தமிழ்நாடு டிஸ்கஷன் குரூப் இருக்கும், நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு யூசர் ஐடி இருக்கும். சரியா, அதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கேட்கலாம். யூடியூப்பில் வரீங்களா, டவுட் கேட்குறீங்களா, இங்கேயும் நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா இல்லை நம்மளுக்கு வந்து நீங்கள் இப்போ இமீடியட்டாக வேணும், எனக்கு இங்கே கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்குன்னா நீங்கள் அங்கேயும் கேட்கலாம். சரியா, ஸோ எப்படி வேணால் நீங்கள் கேட்கலாம். எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஐ எம் ரெடி ஃபார் யூ. ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம கிளாஸில் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிடலாம்ல. ஸோ நான் சொன்ன டைமிங்க்கு நீங்கள் கரெக்டாக வந்து ஷார்ப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, நான் சொன்ன டைமிங்க்கு ஷார்ப்பாக என்ன பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இனி நிறைய பெண்டிங் என்னென்ன இருக்குது, டோட்டல் பெண்டிங் என்னென்ன இருக்குது நான் ஒரு தாட்டி சொல்லிடுறேன். பெண்டிங் என்னென்ன இருக்குது, பெண்டிங் என்னென்ன நம்மளுக்கு பெண்டிங் இருக்கு. டயக்ராம் கொஸ்டின்ஸ் பெண்டிங்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்
Okay. Chapter wise MCQ. Chapter wise all possible MCQs. All possible MCQs இருக்கு நம்ம கிட்ட. Then all possible 2 mark, 3 mark, 5 mark, sure shot. சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் question paper analysis. அதுக்கப்புறம் answer sheet analysis. Answer sheet analysis and finally நம்மளுக்கு என்ன இருக்கு? Finally question paper prediction. Question paper prediction. இது எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்கு? பெண்டிங்ல இருக்கு. இது எல்லாமே நம்ம அடுத்த 2 நாள்ல பண்ண போறோம். எல்லாமே என்ன பண்ண போறோம்? அடுத்த 2 நாள்ல இது எல்லாமே பண்ண போறோம். இது போக எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா PYQs, top 100 questions. இது எல்லாமே என்னது? நம்ம நெக்ஸ்ட் 2 நாள்ல பண்ண போறோம். அதனால நீங்க ஜாயின் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. புரிஞ்சுதா? ஆல்ரைட், see you all in the next class. அடுத்த கிளாஸ்ல உங்களை பார்க்கலாம். ஓகே, மார்னிங் கிளாஸ் நாளைக்கு இல்லை, நாளானிலேருந்து மார்னிங் கிளாஸ். மண்டே எனக்கு மார்னிங் கிளாஸ் இருக்குது. ஐ திங்க் 7 o'clock நினைக்கிறேன், 6 or 7 சரியா? ஆர் மேபி 8 o'clock ஐ கெஸ். ஸோ for the views I will get 70 out of 70 in zoology. சரிடா கண்ணா, சரிடா சாதனா, கண்டிப்பா சரி. 70 out of 70 நீ எடுக்கணும். அதுக்காக தான் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேர் எடுக்கணும். சரியா? ஸோ see you all in the next class. Until then, please take care of yourself. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. பட் அதே டைம்ல என்ன பண்ணணும்? படிக்கணும். எக்ஸாம் நெருங்கிருச்சு, 2 நாள் தான் இருக்கு இல்லையா? அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். என்னது நம்ம செல்வி ஆனந்த். ஓகே ரைட், see you all. Bye bye, good night, வணக்கம், இரவு வணக்கம், சுபராத்திரி, பாய்.